Hi everyone. பார்றா எல்லாரும் ரைட் டைம்ல வந்துட்டீங்க போல இருக்கு. எஸ் அம்மா. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிடா பசங்களா. ஸோ சி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு சாப்டர் வச்சு தான் இன்னுமே நைட்டு ஃபுல்லாக ஓகே விடுவேன். ஸோ எல்லாரும் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுங்கடாமா, இல்லைன்னா தூக்கம் வந்துடும். சரியா? ஸோ இஃப் யூ ஆர் லிசனிங், பட் என்னது எக்ஸாம் டைமில் தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். அப்படி தானடா பசங்களா? அந்த மாதிரியா? ஓகே. ஸோ ஹவு மச் 5 மார்க்ஸ் ஐ ஜஸ்ட் டசன்ட் மெஷர்டா பசங்க. நான் அது எவ்வளோன்னு கணக்கெடுக்கவே இல்லை. ஐ ஜஸ்ட் வாஸ் புட்டிங் ஸ்லைட்ஸ். நான் பாட்டு ஸ்லைட்ஸ் போட்டுகிட்டே இருந்துட்டேன். பட் எவ்வளோ 5 மார்க்ஸ்ன்னு எனக்கு சொல்ல தெரில. இங்கே இருக்குமே நேரம் உங்களுக்கு கவுண்ட்டு. 1 minute. ஸோ ஓகே, வி பட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிடாம்மா? ஓகேங்களா? எஸ். தூக்கமே வராதா? சரி, ஓகே பசங்க, நான் உங்களை நம்புகிறேன். எண்டிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 or 11க்குள்ளே வி வில் பி க்ளோசிங் இட். சரிங்களா? அதுக்கப்புறம் போய் தாராளமாக படிங்க. மேம் நேற்று தீமினல் எடுக்க முடியும்னு சொல்கிறேன்டா பசங்களா. அஃப்கோர்ஸ் பசங்களா, யூ கேன் டூ இட். சரிங்களா? ஸோ எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடியும் விக்னேஷ்? டூ டேஸ் கிளாஸ் பார்த்தா எவ்வளோ எடுக்க முடியும்? அது ஃபுல்லாக பார்த்தீங்களா? எல்லா சம்ஸும் நல்லா புரிஞ்சுதா? தென் யூ கேன் ஸ்கோர் above 80 டாமா. சரிங்களா? ஸோ எஸ்டா பசங்களா, நம்மளோட ஆஃப்லைன் சென்டர் டீட்டெயில்ஸ் இதுதான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ சி திஸ்டா பசங்களா, இதுதான் ஸ்க்ரீனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீட் அண்ட் ஜெய்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யூ கேன் சூஸ் வெதாத் ஒன் ஆப்ஷன். ஆஃப்லைன் சென்டர்ஸில் போய் படிச்சிங்கன்னா இன்னும் பயங்கரமான கிளாரிட்டி வரும். ஓகேங்களா? உங்களுக்கான தனி ஸ்பேஸ் அண்ட் நீங்கள் அங்கேயே உட்காந்து படிக்கிறதுனால யூ வில் நோ லாட் ஆஃப் திங்ஸ் தேன் ஆன்லைன். அண்ட் பசங்களா, நம்மளோட கனவு டெஸ்ட் சீரீஸில் யாரெல்லாம் இன்னும் என்ரோல் பண்ணீங்களா என்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிக்ஸே தெரியாது. நான் என்ன மேம் பண்ணட்டும்? டேமா உங்களுக்கு ஒன் செக். இது மட்டும் எங்கிருந்தோ வந்துட்டு 10th கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே. ஸோ பசங்களா, ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் 4th சாப்டர்லேருந்து நான் 5 மார்க்ஸ் எடுத்துகிட்டு வரல. பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி செட் அதில் என்னென்ன கொஷின்ஸ் வரும்ன்றதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? அது நம்ம சாப்டர் ரிவைஸ் பண்ணும் போதே நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அண்ட் 4th மட்டும் நான் எடுத்துகிட்டு வரல. மற்ற எல்லா சாப்டர்ஸையுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கேன் வி கோ பை லாஸ்ட் வைஸ்? லாஸ்ட்லேருந்து போகலாமா? ஸோ தட் கொஞ்சம் ஹரியப் பண்ணலாம். கரெக்டாடாமா? ஸோ தட் என்ன சொல்கிறது, 2 சாப்டர்ஸ் ஏதாச்சும் 1 ஹாரில் கவர் பண்ணுன்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா எவ்ரிவன்? எஸ்ஆர் நோ? ஒரு எஸ்ஆர் நோ போடுங்கடா பசங்களா. ஓகேங்களா? யா. ஸோ எவ்ரிவன், எஸ். 20 இயர்ஸை படித்தா யூ கேன் கெட் above 80 95 ப்ளஸ் டம்மா. ஸோ 20 கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கனாலே அதுலேருந்து நிறைய கவர் ஆன மாதிரி தான். ஓகே. ஸோ பசங்களா, வாட் இஸ் இட்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னது?
ஒரு 2 ரூம்லேருந்து ஒரு திங்ஸ் எடுக்கிறீங்க. அவங்க 2 பேத்தையும் கம்பைன் பண்ணி திருப்பி அந்த ரூம்லேயே வச்சுக்கிறீங்க. தட் இஸ் கால் க்ளோஷர். ஓகே. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னடாமா? ஸோ க்ளோஷர்னு எடுத்துப்போங்க. எம் அண்ட் என் 2 பேத்தையுமே என்னது? யூ ஆர் டேக்கிங் ஃப்ரம் விச் செட்? எந்த ரூம்லேருந்து எடுத்துக்கிறோம்? இன்டீஜர்ங்கிற ரூம்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ எம் அண்ட் என் எம் பிளஸ் என் மைனஸ் எம்என். வெதர் இதோட மொத்தமான ஆன்சர்ஸ் எம் பிளஸ் என். சம் ஆஃப் 2 இன்டீஜர்ஸ் என்னது? வாட் இஸ் சம் ஆஃப் 2 இன்டீஜர்ஸ்? ஸோ பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க மேம். பசங்களை பிடிஎஃப் இன்னும் அட்டாச் ஆகலைங்களா? ஓகே. ஸோ மார்னிங் ஏதாவது வந்துட்டு யாராவது யாழ்சார் ஆர் எனிவன் அவைலபிள் அவங்களை அட்டாச் பண்ண சொல்லிடுற பசங்க. ஏன்னா நைட்டே நான் சென்ட் பண்ணிட்டு அவங்க தூங்கிட்டாங்க போல இருக்கு. ஸோ அவங்க பார்த்த உடனே நம்மளுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ யா, இட் இஸ் அன் இன்டீஜர். எஸ், அவங்க கூட ப்ராடக்ட்டும் இன்டீஜர்ஸ் தான். 2 இன்டீஜர்ஸோட சப்ராக்ஷனும் நம்மளுக்கு இன்டீஜர்ஸ். நம்ம யோசிக்கவே வேண்டாம். இட் பிலாங்ஸ் டு இன்டீஜர். எஸ் ஆர் நோ? ஆமாம், இவங்க பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஏன்னா அடிஷன் சப்ராக்ஷன்றப்போ இன்டீஜர்ஸில் எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. ஸோ நம்ம அது இன்டீஜர் செட்டில் இருக்குது. நீங்கள் 2 பேர்த்த எடுத்தீங்க, அவனோட ஆன்சரும் இன்டீஜர். ஸோ இட் இஸ் க்ளோஷர். அப்போ இதுக்கு ஒரு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அவ்வளோதாண்டா பசங்களா. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? காம்படேட்டிவ். வாட் இஸ் காம்படேட்டிவ் மீன்ஸ்? வாட் இஸ் காம்படேட்டிவ்? அம்மா மாற்றி மாற்றி பேசுகிறவங்க. சரிங்களா? ஸோ விச் இஸ் அது அவங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, எப்பயுமே மூட்டிவிட்டே இருப்பாங்க. ஓகே, லைக் தட். ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? எம் ஸ்டார் என். வாட் இஸ் எம் ஸ்டார் என்? 2 பேர்த்தோட அடிஷன் மைனஸ் 2 பேர்த்தோட ப்ராடக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்போ என் ஸ்டார் எம் என்னது? 2 பேர்த்தோட அடிஷன் மைனஸ் 2 பேர்த்தோட ப்ராடக்ட். வெதர் திஸ் இஸ் ஈக்குவல். அவங்க 2 பேரும் ஈக்குவலா? அவங்க 2 பேரும் ஈக்குவல் தானே? எஸ், அவங்க 2 பேரும் ஈக்குவல் தான். ஸோ அப்போ எம் ஸ்டார் என்னும் என் ஸ்டார் எம்மும் நம்மளுக்கு ஈக்குவல் தான். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி ஈக்குவலாக இருந்தால் தென் இட் இஸ் கால் காம்படேட்டிவ். ஓகேவா பசங்களா? எவ்ரிவன், இந்த 2 ப்ராப்பர்ட்டி டன்னா. வாட் அபவுட் அசோசியேட்டிவிட்டி? அசோசியேட்டிவிட்டினா என்ன எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே ப்ராக்கெட்ஸில் எனக்கு போட்டுங்க பார்க்கலாம். வாட் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? அசோசியேட்டிவ்னா என்ன? இது நீங்கள் பழங்காலத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்றதை வி ஆர் ஸ்டடிங் ஃப்ரம் ஐ திங்க் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன் ப்ராப்பர்ட்டி கால்ட் அஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆமா ரைட் பசங்களா? செட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி பேசிக்ஸ் தெரிலனாலும் இதை நீங்கள் பார்க்கலாண்டா பசங்களா. நான் உங்களுக்கு சொல்கிறத புரியுதுல, ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் எனக்கு. யா, this live will end almost 10 or 11 drama. சரிங்களா? A ஸ்டார் B ஸ்டார் C. ஓகேங்களா? எஸ், குட்ரா பசங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனும் ஒவ்வொரு வேலைடாமா. அந்த வேலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். இவனோட வேலை என்ன? கேன் எனிவன் சே இட்? அவங்களோட ஒர்க் என்னது? அவனோட ஒர்க் என்னன்னா கொடுத்துருக்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணணும் மைனஸ் அவங்க 2 பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணணும். யூ கெட் தி லாஜிக்? புரியுதுல்லடா பசங்களா? பிரேக்லாம் உண்டு. ஓகேங்களா? ஏ ஸ்டார் இவங்க 2 பேர்த்தையும் இப்போ இது பி ஸ்டார் சின்னா அவன் என்ன வேலை பண்ணுவான்? அவன் 2 பேர்த்தையும் ஆட் பண்ணுவாங்க மைனஸ் அவங்க 2 பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. யூஆர் அக்ரி வித் மீ? இப்போ அதே மாதிரி தான் இவங்க 2 பேர்த்தையும் யூ ஹாவ் டு டூ இட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, பின்னாடி இருக்கிறது பி பிளஸ் சி மைனஸ் சி பி சின்னு ஒரே ஆள். யூ ஷுட் சி இதை வந்து ஒரே ஆளாக பார்க்கணும், தனித்தனி ஆளாக பார்க்க போடுறதுல. இந்த ஸ்டார் என்ன பண்ணும்னா கொடுத்துருக்க 2 பேர்த்த ஆட் பண்ணும் மைனஸ் 2 பேர்த்த ப்ராடக்ட் பண்ணும். ஸோ யுவர் ஆன்சர் லைக் திஸ். இந்த மாதிரி தானே உங்களோட ஆன்சர்ஸ் இருக்கு. ஹேண்ட் பர்சனா எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வந்துருச்சா? எஸ். ஸோ இதே லாஜிக்கில் நீங்கள் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி பண்ணி பாருங்க. எவ்ரிவன் யூ டூ இட். வாட் இஸ் ஏ ஸ்டார் பி ஸ்டார் இன்டூ சி? இவங்க 2 பேர்த்த பண்ணடாமா. கொடுத்துருக்க வேலை என்னன்னு தெரிஞ்சிச்சுல? அவன் கொடுத்துருக்க வேலை அவன் 2 பேர்த்தையும் ஆட் பண்ணுறோம் மைனஸ் அவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட். எஸ், குட் மார்னிங்டா பசங்களா. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். யூ கண்டினியூ எவ்ரிவன். ஒரு ஃபயர் எமோஜிஸ் போடுங்க பார்க்கலாம். டே பசங்களா, உன்னோட கான்சன்ட்ரேஷனை மட்டும் எங்கேயுமே மிஸ் பண்ணிடாத. யூ கேன் டூ இட். ஓகே, ஸ்டெப் 2 புரியலாம், இந்த ஸ்டெப்பை புரியலீங்களா? சி லைக்
இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டார். இந்த ஸ்டார் என்ன பண்ணும், முன்னாடி இருக்கிற 2 பேர்த்த ஆட் பண்ணும். ஆட் பண்ணிடுச்சா, மைனஸ் 2 பேர்த்த ப்ராடக்ட் பண்ணும். ப்ராடக்ட் பண்ணிட்டோமா? எஸ் எவ்ரிவன், வெரி குட். ஸோ இதை போட்டிங்களாடா பசங்களா? உங்களுக்கு இதே ஆன்சர் டிட்டோ கிடைச்சிருக்கா? டிட்டோ கிடைச்சா எஸ், இட் ஃபார்ம்ஸ் அ அசோசியேட்டிவிட்டி. வெரி குட், எஸ் எஸ், சூப்பர். தட்ஸ் தி செகண்ட் ஸ்டெப். அதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப் டாமா. இப்போ இவன் ஃபுல்லா ஒரே ஆள். லுக்கிட்லிக்கு அது ஒரு நம்பரா லொக்கேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிலாம் ஈஸியா போட முடியும். மேம் ஆஷா மேம் வர சொல்லுங்க. ஆஷா மேம் வந்து பியூர் சயின்ஸுக்கு வந்து பசங்கள தேர் இஸ் நோ கிளாஸ். ஏன்னா ரூம்ஸ் அவைலபிளா இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால என்ன சொன்னாங்கன்னா, பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் லைவ்ஸும் இருக்காமா. உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே ஆல்ரெடி லைவ்ஸ் பார்த்துருக்கீங்களாமா. லைவ்ல எல்லாத்தையும் பிளேலிஸ்ட் பண்ணி பக்காவாக வச்சிருக்காங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட் ஹாவ் திஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கடாமா. எஸ். Okay, associative property முடிஞ்சிச்சடா பசங்களா? So come everyone, we can see it for identity. What is identity? ஐடென்டிட்டி பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரே ஒரு எலமெண்ட் இசட்லேருந்து எடுத்துக்கணும். இந்த ஒரு எலமெண்ட்டை ஒருத்தருக்கு ஒரு ஆப்ரேட் பண்ணும்போது அவனே திருப்பி கிடைக்கணும். சரிங்களா? வாட் இஸ் திஸ் ஆப்ரேஷன்? ஆப்ரேஷன் தான் நம்ம என்னென்னு பார்த்தோம். என்னடாமா, அவன் 2 பேர்த்தோட அடிஷன் மைனஸ் இட்ஸ் ப்ராடக்ட் which is equal to A. ஏவும் ஏவும் கேன்சல் ஆயிரும். So E minus AE is equal to 0. So E is equal to 1 minus A which is equal to 0. So E is equal to 0. Belongs to Z? Yes, it belongs to Z. So அப்படின்னா என்னடாமா, அப்படின்னா இவங்க யாரு? இது ஒரு ஐடென்டிட்டி. உங்களுக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் அந்த செட்ல இருக்குன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கு. யூ காட் இட் எவ்ரிவன்? So next என்னது, existence of inverse டா பசங்களா. What about inverse? இன்வர்ஸ்னா என்னது, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்வர்ஸ் இருக்கு. ஸோ ஏன்ற ஒரு எலிமெண்ட்டுக்கு we have inverse. நான் பின்னு ஒரு எலிமெண்ட் வச்சுக்கிறேன். உங்க 2 பேர்த்தையும் ஆப்ரேட் பண்ண ஐடென்டிட்டி கிடைக்கணும். ஐடென்டிட்டி வேற யாரும் இல்லை, 0. ஸோ A பிளஸ் பி மைனஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ minus AB is equal to minus A. இங்க B நீங்க காமனா எடுத்துட்டீங்கன்னா 1 minus A which is equal to minus A. So B is equal to minus A by 1 by A. இவங்க Zல இருக்காங்களா? Divide is does not comes in Z. Divide, fraction ஒருத்தங்க இன்டீஜர்ல கிடையாது. So inverse property does not exist. புரிஞ்சுதாடா பசங்களா? இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அதனால எக்ஸிஸ்ட் ஆகப்படாது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தவிர மற்றவங்க எல்லாருமே வந்துடுவோம். Everyone got this 5 marks? எல்லாத்துக்கும் கான்செப்ட் புரிஞ்சுதா? க்ளோஷர்னா என்ன, அசோசியேட்டிவ்னா என்ன, காம்படேட்டிவ்னா என்ன, ஐடென்டிட்டினா என்ன, இன்வர்ஸ்னா என்ன, இந்த 5 கான்செப்ட் தாண்டாமா. இது ஃபுல்லாக தான் ஒரு சாப்டரே ரன் பண்ணுது உனக்கு. ஓகேங்களா? எஸ் எவ்ரிவன். ஸோ நவ் see this. Verify closure property, commutative property. லாஸ்ட் லைட் மட்டும் ஒரே டைம் காமிக்கிட்டா? எஸ். எல்லாருமே போட்டுட்டீங்களா பசங்களா? எவ்ரிவன் do it. அசோசியேட்டிவிட்டிலேருந்து கனெக்டிவிட்டியிலே இருக்கீங்கல்ல? எஸ்டா பசங்களா? ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க என்ன கேட்கலாம். இதுக்கு முன்னாடியா? ஓகே. Good everyone. Have a very nice spiritல இருக்கீங்க காலையிலே. Can you show identity? Yes அம்மா, இதுதான் ஐடென்டிட்டி. எல்லாருமே போலாமாடா பசங்களா? நெக்ஸ்ட் ஒன். லாஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டிஸ் புரியலையா? பசங்களா, ஐடென்டிட்டினா என்னன்னா, ஒரே ஒரு எலிமெண்ட் செட்லேருந்து ஒரே ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கணும். அந்த எலிமெண்ட்டை ஒருத்தர் கூட ஆப்ரேட் பண்ணால் எனக்கு அதே கிடைக்கணும், மிரர் இமேஜ் கிடைக்கணும். இந்த மிரர் இமேஜ் பாசிபிளா இல்லையா அப்படின்னு பேசுறது தான் ஐடென்டிட்டி. ஓகே. ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஈன்னு யாருன்னு கண்டுபிடிக்கணும். யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி யாருன்னு கண்டுபிடிக்கணும். 0. அந்த மிரர் இமேஜ் பாசிபிள்னா இந்த எலிமெண்ட் அந்த செட்டில் இருக்கணும். இந்த எலிமெண்ட் அந்த செட்டில் இருக்குன்னா எஸ், ஐடென்டிட்டி இஸ் பாசிபிள். ஓகேங்களா? வாட் அபவுட் இன்வர்ஸ்? இன்வர்ஸ் மீன்ஸ் ஐடென்டிட்டி இருக்குன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு மிரர் இமேஜ் இருக்கா? எல்லாத்துக்குமே மிரர் இமேஜ்
பாசிபிளா வரும்னு சொல்ல முடியாது. சிலது வந்து ஒப்பாக் மெட்டீரியலா இருப்பாங்க, ரைட்? ஒப்பாக் மெட்டீரியலா இருந்தா என்னது? அவனுக்கு மிரர் இமேஜே கிடையாது. கரெக்ட்லடா பசங்களா? ஸோ லைக் தட். சரிங்களா? அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இன்வர்ஸ்னு ஒருத்தன் இருக்கானா அப்படின்றத செக் பண்றோம். ஸோ லைக் ஏ ஸ்டார் பி, பின்றது இவனோட இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. சரியா? இந்த பின்னு ஒருத்தன் இருக்கானா, எல்லாத்துக்குமே எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி பி யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்க. பி யாருன்னு கண்டுபிடிக்கும் போது அவன் இசட்ல இல்லை. ஸோ இட் இஸ் நாட் இன்வர்ஸ். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இன்வர்ஸ் கிடையாது. ஓகே பசங்களா? எல்லா டைப்பும் இப்படி தான் போடணும். எஸ், எல்லா டைப்ஸும் இப்படி தான் போடணும். இந்த கான்குரன்சி இருக்குல்ல, இது மட்டும் டிஃப்ரெண்ட். இந்த +5 × 5 அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியாடாமா? ஸோ ஹவ் வில் வி டூ திஸ்? இது என்ன பண்ணலாம்? +5ன்னு சொல்லிட்டாங்க. +5னா அந்த செட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருப்பாங்க? இந்த செட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ணால் யாரெல்லாம் இருப்பாங்க? ஸோ 0, 1, 2, 3, 4 இவ்வளோ தான். ஒரு நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இவங்க மட்டும்தான் ரிமைண்டர்ஸாக இருக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த செட்டுக்கு தான் நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? அடிஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ இதை நம்ம டேபிள் ஆட்ட போட்டுக்கலாம். ஸோ இட் வில் பி வெரி கிளியர். ஸோ 0, 1, 2, 3 and 4, 0, 1, 2, 3 and 4 என்ன பண்ணும் பசங்களே? உங்களுக்கு ஆட் பண்ணும். யூ ஹேவ் டு டூ தி அடிஷன். ஸோ 0, 0, 0, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4 அண்ட் 5 வரதுப்போ திருப்பி 0. ஏன்னா 5 திருப்பி 0 டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணும். சரியாடாமா? இவங்களாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2, 3, 4 வராது, 4 வரும். இட்ஸ் 0 and 1. நெக்ஸ்ட்டு 3, 4, 0, 1, 2ன்னு வரும். 4, 0, 1, 2, 3. எனி டவுட்ஸ்? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஆட் பண்ணி டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸை போடணும். ஓகேவா? வெறும் ஆட் மட்டும் கிடையாது. +5 இந்த கீழே 5 போட்டாங்கன்னா என்னது? அடிஷனை யூ ஹாவ் டு டிவைட் அண்ட் ஒன்லி ரிமைண்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். 5ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். இஃப் இட் கோஸ் அபோவ் தி செட், இந்த செட்டை தாண்டி போச்சுன்னா அதை டிவைட் பண்ணி திருப்பி இந்த செட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லைடா பசங்களா. ஜஸ்ட் லைக் ஆட் பண்ணுங்க. எப்படி ஆட் பண்ணுறதா? 0 ஆட் பண்ணுங்க, 0 1 ஆட் பண்ணுங்க, 0 and 2 அந்த மாதிரி. 2 and 0 ஆட் பண்ணால் 2, 2 and 1 ஆட் பண்ணால் 3, 2 and 3 ஆட் பண்ணால் என்னது? வாட் இஸ் 2 + 3 which is 5. 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 0 வரும்ல. ஸோ அதனால தான் 2 and 3 become 0ன்னு போட்டிருக்கேன். யூ காட் இட் பசங்களா? புரியுதுங்களா? why not 5? ஏன்னா 5 விட அதிகமாக இருக்கும். 5ங்கிறது இந்த செட்டுக்குள்ளே கிடையாது. 5 is divisible by 5. கரெக்டா இல்லையா? 5ன்ற ஒரு நம்பர் 5ஆல் டிவைட் ஆவாங்க. டிவைட் ஆகிட்டா ரிமைண்டர் என்ன? 0. அதுதான் நீங்கள் போடணும். நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்லி ரிமைண்டர்ஸ் யூ ஷுட் புட். ஓகே, இப்போ புரிஞ்சுதாடா பசங்களா? ஏன்னா இதுக்கு மாடுலோ அடிஷன் 10th படிச்சிருக்கோம்ல, மாடுலோ கான்குரண்ட் படிச்சிருக்கீங்கல்ல, ரிமைண்டர்ஸ் மட்டும்தான் போடணும். ஓகே, எஸ். இவங்க க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்கா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னது? இந்த செட்லேருந்து 2 பேர்த்த எடுத்துப்போம், அவனுக்கு இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் திருப்பி இந்த செட்டில் இருக்கிற ஆன்சரே வருதான்னு செக் பண்ணுறோம். சரி, இந்த டேபிள் ஃபுல்லாகவுமே நம்ம பர்ஃபார்ம் பண்ண ஆப்ரேஷன் தானே, ரைட்? 2 எலமெண்ட்ஸாக எடுத்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டேபிளில் ஒரு எலமெண்ட் ஆச்சு இந்த செட்டில் இல்லாமல் வந்திருக்கா? இந்த செட்லேருந்து வெளியே வந்திருக்கா? நோ, ரைட்? நீ யாரை பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, யார் 2 பேர்த்த பண்ணாலும் சரி, நம்மளுக்கு இதே செட்டில் தானே ஆன்சர்ஸ் வந்திருக்கு. சி ஆல் தி எலமெண்ட்ஸ். ஸோ இதுவே க்ளூ தான், இதுவே உனக்கு ப்ரூஃப் தான். கண்ணை திறந்து பாருடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆல் தி எலமெண்ட்ஸ் இன் தி செட், இந்த டேபிள் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் பாருங்க, இஸ் பிலாங்ஸ் டு Z5, which means it has closure property. ஸோ 7/5. 7 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2 கிடைக்கும். ஸோ அதனால 2 மட்டும்தான் போடணும். எஸ், அந்த மாதிரி தாண்டா பசங்களா. ஓகே எவ்ரிவன், கிளியர்ல? டன். நெக்ஸ்ட், வாட் அபவுட் காம்படேட்டிவ்? காம்படேட்டிவ்னா என்னடாம்மா? எப்படி பார்த்தாலும் சரி, இங்கே பாருங்க, 1 கூட நீங்கள் 4 ஆட் பண்ணாலும் 0 தான், 4 கூட 1 ஆட் பண்ணாலும் 0 தான். எப்படி மாற்றி மாற்றி ஆட் பண்ணாலும் இட் இஸ் காம்படேட்டிவ், ரைட்? ஸோ நம்மளுக்கு A +
bனாலும் b plus 5னாலும் நம்மளுக்கு ஒன்றா தான் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் அ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குனாலே அசோசியேட்டிவிட்டியும் வந்துடும். ஓகேங்களா? இட் ஹேஸ் அ மாடுலோ addition. Modular addition is always commutative. Associative. ஐடென்டிட்டி. இப்போ இதுக்கு ஐடென்டிட்டியும் இன்வர்ஸும் தான் நல்லா பார்க்கணும். ஐடென்டிட்டினா நான் என்ன சொன்னேன்? ஒரு எலமெண்ட் யார் கூட ஆட் பண்ணும்போது உனக்கு அவனே திருப்பி கிடைச்சிருக்கான். யாரா பசங்களா? ஒரு எலமெண்ட் யார் கூட ஆட் பண்ணும்போது அவனே திருப்பி கிடைச்சிருக்கான். ஸோ நல்லா ஒத்து பார்த்து சொல்லுங்க. இந்த டேபிளில் ஒரு எலமெண்ட்டை இவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது மட்டும் நானே கிடைக்கிறேன். ஸோ சி திஸ் 0 கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது மட்டும் இந்த ரோவை மட்டும் ஃபுல்லாக பாருங்களேன். ஸோ 1 0 கூட பெர்ஃபார்ம் பண்ணால் 0வே கிடைக்கிறாங்க. 1 0 கூட பெர்ஃபார்ம் பண்ணால் 0, 2 0 கூட பெர்ஃபார்ம் பண்ணால் 2. அவனே திருப்பி திருப்பி கிடைக்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் 0 இஸ் தி ஐடென்டிட்டி. எஸ், 0 belongs to Z5 is the identity element. So existence of identity இருக்கு. அவ்வளோதான். இப்போ இன்வர்ஸ் தான் என்னடா பசங்களா? எனக்கு 0 ஆன்சராக வரணும். அதாவது ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆன்சராக வரணும். ஐடென்டிட்டி எலிமெண்ட் எங்கெல்லாம் ஆன்சராக வராங்க அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே 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 this one. ஸோ இப்போ பாருங்க, 0க்கு இன்வர்ஸ் 0வே தான், 1க்கு இன்வர்ஸ் 4, 2க்கு இன்வர்ஸ் 3, 3க்கு இன்வர்ஸ் 2, 4க்கு இன்வர்ஸ் 1. அவ்வளோதான்டா பசங்களா? அப்போ எல்லா எலிமெண்ட்டுக்குமே இன்வர்ஸ் இருக்கா? ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் ஹேஸ் இட்ஸ் இன்வர்ஸ், ரைட்? ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸும் இருக்கு. அது அங்கே அழகாக எழுதிருங்க. ஓகே, இன்வர்ஸ் ஆஃப் அவ்வளோதான்டா பசங்களா? ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸும் இருக்குது. கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? யா, குட் மார்னிங் எவ்ரிவன். எஸ், வெரி குட் மார்னிங். இது உங்களோட ப்ராக்டிஸுக்காக தான் கொண்டு வந்த 2 மாடல் சம்ஸ் தான் நம்மளுக்கு 12th சாப்டர்லேயே இருக்குது. ஒன்று இந்த டேபிள் போட்டு வர சம், இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த சம். இது ஃபஸ்ட்டு மாடலோட சம், சரிங்களா? இது மல்டிப்ளிகேஷன், இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா நீங்கள் லைக் ஆப்ரேஷன் என்னது? வாட் இஸ் யுவர் ஆப்ரேஷன்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் உங்களோட ஆப்ரேஷன், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு க்ளோஸ்டான்னு செக் பண்ணணும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னா என்னது? இந்த செட்லேருந்து 2 பேர்த்த எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த செட்லேருந்து 2 பேர்னா இந்த செட்டு மாதிரியே தான் அவனும் இருப்பான், கரெக்டா? ஸோ எக்ஸு 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 ஒய் 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 2 பேர்த்த நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இவங்க 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்கிற ஆப்ரேஷன், வாட் இஸ் அ கிவன் ஆப்ரேஷன்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். Do matrix multiplication. If you do the matrix multiplication, you get 2xy, 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 2xy. கரெக்டாடாம்மா? இவன் இந்த செட்டுக்குள்ள இருப்பானா? செக் பண்ணி பாருங்க. இது 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இங்கேயும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ இட் பிலாங்ஸ் டு M or not? எஸ், இட் பிலாங்ஸ் டு M. எனக்கு ஆன்சரும் அதே மேட்ரிக்ஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் க்ளோஸ்டு. இட் ஹேஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அதுக்குள்ள க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இருக்கா இல்லையாடா பசங்களா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுவீங்க? காமுடேட்டிவ். யூ ஹேவ் டு செக் ஃபார் காமுடேட்டிவ். காமுடேட்டிவாக வருமா? போட்டு பார்த்தா தெரிஞ்சு போகுது. எக்ஸ் லைக் ஃபஸ்ட்டு எக்ஸு 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 ஒய் 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 ஒய். ஓகே, 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2xy, 2xy, 2xy அண்ட் 2xy வருவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், டூ லைக் தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒய் 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 மல்டிபிள் பண்ணிங்கன்னா அகெயின் 2xy, 2xy தான் வருவாங்க. 2 பேரும் ஈக்குவலா? எஸ், தே ஆர் ஈக்குவல். ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை எழுதணும்னு அவசியம் இல்லை. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். எந்த செட்டாக இருந்தாலும் அசோசியேட்டிவ் தான். நீங்கள் அந்த பாயிண்ட் அங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டிக்கு மட்டும் யோசிச்சு சொல்லுங்கள். வாட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டிடா பசங்களா? ஐடென்டிட்டி யோசிக்கணும்.
செட்லேருந்து ஒரே ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு எலமெண்ட் கூட நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் இன்னொரு எலமெண்ட். சரிங்களா? இருந்தாலும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் தானே இருக்கணும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? அவனே திருப்பி கிடைக்கணும். இவங்களை பெர்ஃபார்ம் பண்ணிங்க என்னது? 2xe 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 which is equal to x x x x. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? 2xe is equal to x. ஸோ e is equal to 1/2. ஸோ e belongs to, அப்போ e நம்ம என்ன போடுறோம்? அப்போது 1/2 1/2 1/2 1/2. whether it belongs to m or not. ஒரு வேளை belong ஆச்சுன்னா it is identity, இல்லைன்னா not an identity. why we take y டேமா அந்த செட்டுனா அந்த செட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். ஒரு குரூப் அப்படின்னா இப்போ ஒரு கட்சி நீங்கள் லைக் we can take டிவிகே, ஓகேவா? டிவிகே கட்சினா அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே விஜய்க்கு தானே ஓட்டு போடுவாங்க. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் இல்லைல்ல. இப்போ இது ஒரு செட்டுடாமா, இது ஒரு கட்சி. அந்த செட்லேருந்து தான் நீ 2 பேர்த்த எடுக்கிற. அப்போ அந்த செட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இன்னொருத்தனும் இருப்பான், ரைட்? ஸோ இப்போ எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறாங்கன்னா இந்த செட்லேருந்து இன்னொருத்தவங்களை எடுத்துக்கிறீங்கன்னா y அப்படி தான் அவன் இருப்பான், ரைட்? 2 பேர் டிஃப்ரெண்ட், 2 எலமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ this one now you got it. புரியுதாடாமா? இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். நீ வித்தியாசமாக பார்க்காதீங்க. அந்த செட்டில் இருக்க மாதிரி தான் எலமெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, எஸ் பசங்களை 3 மார்க் பிடிஎஃப் நான் கொடுத்துட்டேன். அவங்க தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எந்திரிச்ச உடனே அவங்க ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. சரிடாமா? ஓகே. ஸோ ஐடென்டிட்டி மேல் பிலாங் ஆர் நாட் பிலாங்? எஸ், இட் பிலாங்ஸ் டு எம். சரியாடாமா? யா. வாட் அபவுட் வி? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ்னா நான் யாருக்கு செக் பண்ணணும்? ஒரு எலமெண்ட் எடுத்துக்கணும் ஒரு செட்டில். இவங்களுக்கு இன்வர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இன்வர்ஸ் நான் என்னென்னு வச்சுக்கலாம்? சம் ஏன்னு அந்த இன்வர்ஸை வச்சுக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? இன்வர்ஸ்னா ஐடென்டிட்டி ஆன்சராக கிடைக்கணும். எங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 2xa 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 which is equal to 1/2 1/2 1/2 1/2. So 2xa is equal to 1/2. So x is equal to 1/4x. சரிங்களா? ஸோ வாட் இஸ் யர் ஆன்சர்? 1/4x 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 and 1/4x. இந்த மாதிரி ஒரு இன்வர்ஸ் இருக்குமா? இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகுமா? இஸ் இட் பாசிபிள் இன் எம்? எஸ், தாராளமாக பாசிபிள். 2x2 இருக்கணும், எல்லாரும் சேமாக இருக்கணும். சேமாக தானே இருக்கு. ஸோ இது எம்ல பிலாங் ஆகும். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டோட இன்வர்ஸும் என்னது? 1/4 டைம் இட்ஸ். ஸோ இப்போ 2 2 2 2ஓட இன்வர்ஸ் யாரு? 1/8 1/8 1/8 1/8. யூ காட் இட் பசங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் சொல்கிறேன். அப்போ எனக்கு இன்வர்ஸ் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 3 3 3 3. இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் என்னது? நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு வாட் இஸ் த இன்வர்ஸ் ஃபார் திஸ் ஒன்? அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் யாருடாமா? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்வர்ஸுக்கு ஃபார்முலா டிரைவ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ 3 3 3ஓட இன்வர்ஸ் யாராக இருப்பாங்க? 11th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் ஈவினிங் டா பசங்களா? ஓகேங்களா? எஸ், இட் இஸ் 1/2 1/2 1/2. வெரி குட் ராமா. அவ்வளோதான், கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. சூப்பர் கூல். எக்ஸ்டாப்ளிஷ் தி ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி கனெக்டிங் தி பை கண்டிஷனல் வித் கண்டிஷனல். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ட்ரூத் லைக் ஏதாவது ப்ரூவிங் ஸ்டேட்மெண்ட் கேட்குறான்னா நீங்கள் எதை வச்சு போய்க்கலாம்? தாராளமாக எதை வச்சு போய்க்கலாடாமா? எப்படி மேம்? நீ தானே ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கீங்கடாமா. யூ டிரைவ் அ ஃபார்முலா, ரைட்? எக்ஸ் 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 எக்ஸுங்கிற ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் யாரு? 1/4x அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? அப்போ 3ஓட இன்வர்ஸ் யாரா இருப்பாங்க? 1/4 into 3 which is 1/12. ஓகேங்களா? சரி, இதுதான் ஃபார்முலா. ஏபி இஸ் ஈக்குவல் டு இ. இதுதான் இன்வர்ஸோட ஃபார்முலா. இதில் பி தான் ஏவோட இன்வர்ஸ். சரிங்களா? ஓகே, யா. ஸோ பசங்களா, இதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரூத் டேபிள் வச்சு ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஸோ PQன்னு 2 வேரியபிள் தான். ஸோ ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்.
and true false true false. first என்னது biconditional. biconditional ஸ்டேட்மெண்ட் தெரியும்ல, மாத்தி மாத்தி இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மளுக்கு ஃபால்ஸ், மற்றவங்க எல்லாரும் ட்ரூ. ஏடப்பசங்களாம் அவங்களோட ட்ரூ டேபிள் பார்த்துருக்கீங்கல்ல, டிஎஃப்னு மாற்றி மாற்றி இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் ஃபால்ஸ், மற்றவங்கலாம் ட்ரூ. கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பி டென்ஸ் டு கியூ. பி டென்ஸ் டு கியூனா என்னது? ஒரு விஷயத்த சொல்லிட்டு உண்மைன்னு தெரிஞ்சு அதை பொய்ன்னு ஒத்துக்கிறது. ஓகேவா? நான் உண்மையை தான் சொல்றேன்னு பொய்ன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். ஒரு டென்ஸ் டு ஒரு பக்கமா பார்க்கும்போது உண்மை சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் அது பொய்ன்னு தெரிய வந்தா நம்ம உடஞ்சு போயிடுவோம். ஸோ தட்ஸ் இட்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ்ன்னு தெரிய வந்தா இட் வில் பிரேக் அவர் ஹார்ட். மற்றது எதுவுமே நம்மளுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா கொடுக்காது. ஓகேவா? கியூ டென்ஸ் டு பி. கியூ டென்ஸ் டு பி தான் இப்படி பார்க்கணும். கியூலேருந்து பி பாருங்க, கியூலேருந்து பி பார்க்கும் போது அதே கண்டிஷன் தான். ட்ரூன்னு சொல்லி ஃபால்ஸ்ன்னு தெரிய வரும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ மற்றது எல்லாருமே ட்ரூ. ரைட் பசங்களா? இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன பண்ணணும்? அவங்க ரெண்டு பேத்துக்கும் அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். அண்டுனா என்னது? ரெண்டு பேரும் ட்ரூவாக இருக்கணும். ரெண்டு பேரும் ட்ரூ, மற்றவங்க இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ கடைசியில் எப்படி இருக்கு? கடைசியில் நம்மளுக்கு இந்த ஆன்சரும் ஈக்குவலாக இருக்காங்களா? when they are equal, what is it? conditional. ப்ரூஃப் பண்ணியாச்சு, ஈக்குவலண்ட். சரிடாமா, அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ கேன் வி மூவ் ஆன்? ஓகே, இதை ப்ரூஃப் பண்ணும். இதுக்கு என்ன யூஸ் பண்ணும்? ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம போய்க்கலாம். ஈக்குவலன்ஸ் யூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வி கேன் டூ திஸ். ஓகே, அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணவா? எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்டா பசங்களா? அகெயின் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். எதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்றீங்க? டக்குன்னு சொல்லுங்க. டிமா பி டென்ஸ் டு கியூனா மாற்றி மாற்றி இருந்தால் ஃபால்ஸ், ஒரே மாதிரி இருந்தால் தான் ட்ரூ. சரிங்களா? கியூ டென்ஸ் டு பின்னா ட்ரூ ஃபால்ஸ். ட்ரூ இந்த டென்ஸ் டூனாலே இங்கே இருக்கிறவங்க ட்ரூ, இங்கே இருக்கிறவங்க ஃபால்ஸ்னா மட்டும்தான் ஃபால்ஸ், மற்றபடி எல்லாத்துக்கும் ட்ரூ. ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணுங்க. சரியா? ஸோ அப்போ இது ட்ரூ, இது ஃபால்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபால்ஸாக இருப்பாங்க, மற்றவங்க எல்லாரும் ட்ரூ. ஸோ யூ டூ தி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, யூசிங் ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இது நீங்கள் சால்வ் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும். இப்போ தானே பார்த்தோம் பி டபுள் டென்ஸ் டு கியூ. பி டபுள் டென்ஸ் டு கியூனா யாருக்கு ஈக்குவல்? பிலேருந்து கியூக்கு போனாலும் சரி, அண்ட் கியூ டென்ஸ் டு பி. யாடாமா? இது ஒரு ஃபார்முலாவா படிச்சுக்கோங்க. ஸ்டடி திஸ் இஸ் அ ஃபார்முலா. பி டென்ஸ் டு கியூ. பி டென்ஸ் டு கியூ யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டுக்கு நெகேஷன் போட்டுட்டு ஆர் கியூ. ஓகேவா? செகண்ட் எலமெண்ட்டை அப்படியே ஆர் போட்டு எழுதிடணும். யூ காட் இட்? ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டுக்கு மட்டும் நெகேஷன். ஸோ இப்போ இது யாருக்கு ஈக்குவல்? ஃபர்ஸ்ட்ல இருக்க நெகேஷனுக்கு நோடாமா, இன்னும் காஃபி எல்லாம் குடிக்கல. ஓகே, அண்ட் நெகேஷன் கியூ ஆர் பி. சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னடாமா, இவனை கொண்டு போய் இவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. சரியா? ஸோ விச் இஸ் லைக் நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ. நெக்ஸ்ட் ஆர் சிம்பிள். Q and negation Q. Next R symbol. இங்கே R symbol தானே இருக்கு. இவங்க கூட perform பண்ணுங்க. So negation P and P. Next Q or Q and P. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியல. இப்போ தானடா பசங்களை பார்த்தோம் டபுள் டென்ஸ் டு கியூன்னு இருந்தது. பி டென்ஸ் டு கியூ ஆர் கியூ டென்ஸ் டு பி. இதையும் ஒரு ஃபார்முலா படிங்க. நான் சொல்கிறேன், இந்த ரெண்டு சம மட்டும் ஃபார்முலாவாக படிங்க. இது ஒரு ஃபார்முலாவாக படிங்க அண்ட் இது ஒரு ஃபார்முலாவாக படிக்கணும். ரெண்டு ஃபார்முலாஸும் யூ ஹாவ் டு ஸ்டடி இட். எப்படி மேம் ஆர் சிம்பிள் வரும்? ஆர் தான் வரும். அரே டம்போஸ், see this a plus b minus
b plus c. என்ன பண்ணுவீங்க? a minus b பண்ணிக்கலாமா? aலேருந்து minus b ஸ்ட்ரைட்டா பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் plus bலேருந்து c சப்ட்ராக்ட் பண்ணலாம்ல? லைக் திஸ் லாஜிக். அந்த லாஜிக்ல தான் இங்கேயும் பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, நடுவுல ஆர் சிம்பிள் அண்ட் இருக்கு. லைக் இந்த செட்ல இருந்தும் இந்த செட்டுக்கும் நீங்க நடுவில் இருக்கிற சைன் அண்டு. ஓகேவா? ஸோ இந்த செட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட், இந்த செட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட், நடுவுல எல்லாம் அண்டு சைன். சரிங்களா? ஓகே. பட் அவனுக்கு நடுவில் யார் யார் இருக்காங்க? இந்த செட்லயும் சரி இந்த செட்லயும் சரி நடுவில் வந்து ஆர் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் நடுவில் ஆர் ஆர் ஆர்னு தரவா வருவாங்க. ஓகேவாடாமா? காட் இட் பசங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி எப்பயும் போல மல்டிபிள் பண்ணுங்க. ஓகே எவ்ரிவன்? எஸ். சி இப்போ இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, இதுவும் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. யார் மட்டும்தான் கொஸ்டின்ல இல்ல? இவனும் இவனும் இல்ல. ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை ஆயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஒரு எலிமெண்ட் அவனோட நெகேஷன் கூடயே நாம வந்துட்டு ஆட் பண்றோம். ஓகேங்களா? நெகேஷன் கூட ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன, மல்டிபிள் பண்றோம் வச்சுக்கோங்களேன். இப்போ இது ட்ரூவா இருந்தா இது ஃபால்ஸா இருக்கும், இது ஃபால்ஸா இருந்தா இது ட்ரூவா இருக்கும். இட்ஸ் லைக் அவங்களோட காம்ப்ளிமெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா யூ வில் கெட் ஃபால்ஸ். இதை நீ யோசிக்கவே வேணா, இது ரெண்டு பேரும் ஃபால்ஸ் தான். ரைட்? சரிடாமா? இட்ஸ் ஆர். ஆர்னா என்னது? அடிஷன் தான், சும்மா ஆர். ஆர்ல நம்மளுக்கு ஃபால்ஸ் பார்க்க தேவையில்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ வாட் இஸ் இம்ப்ளைஸ்? அந்த ஃபால்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஃபால்ஸை நம்ம தள்ளி விட்டுறலாம் அந்த பசங்களா. அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொஸ்டின்ல எப்படி இருக்கோன்னா அதே மாதிரி எழுதிருங்க. இதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா கொஸ்டின்ல இருக்க மாதிரியே எழுதிருங்க. சரியாடாமா? எவ்ரிவன் காட் இட்? இந்த ஃபால்ஸ் மட்டும் எப்படின்னு புரியலையா? சி, கியூக்கு ஏதாவது ஒன்று போடுங்க. கியூக்கு எதை வேணா போடுங்க. கியூக்கு ட்ரூ ஃபால்ஸ், நெகேஷன் கியூனா ஃபால்ஸ் ட்ரூ. ரைட்? இவங்க ரெண்டு பேத்துக்கும் நீங்க ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இதுவும் ஃபால்ஸ் தான், இதுவும் ஃபால்ஸ் தான். இந்த ஸ்டெப்பை தான் சொல்றேன். ஒரு செட்டும் ஒரு எலிமெண்ட்டும் அவனோட நெகேஷனுக்கும் நீங்க அண்டு பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஃபால்ஸ் தான் ஆன்சர். ட்ரூத் போடலாம். லைக் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்றாங்கம்மா. யூசிங் ப்ராப்பர்ட்டிஸ்னா யூ ஹாவ் டு சால்வ் லைக் திஸ். சரிங்களா? சாரிடா. எஸ், நவ் இட்ஸ் ஓகே. we have to solve this without truth table. Without truth table நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஸோ p tends to q tends to p. சரிங்களா? பொறுமையா பண்ணிடாமா. சி, ஃபர்ஸ்ட் இந்த டென்ஸ் டூ பாருங்க. இந்த டென்ஸ் டூக்கான வேலை என்னது? இல்லை, ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற டென்ஸ் டூ முடிச்சிடலாம். உள்ள இருக்கிற டென்ஸ் டூக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு நெகேஷன் ஆர் செகண்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு நெகேஷன் ஆர் செகண்ட் எலிமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவங்களுக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஓகே ரைட்? ஸோ இவங்களுக்கு நெகேஷன் அப்ளை பண்ணும் ஆர், இவங்களோடது எல்லாருமே ஒரே ஆப்ரேஷன் தானே, எல்லாருமே ஆர் 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 தானே. நம்ம எப்படி வேணுமோ நம்ம அப்படி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இவங்களை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிக்கு பிஏ இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஏன்னா அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வைஸ் we can change it. சரியாடாமா? ப்ராக்கெட் இருக்கிறத ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ப்ராக்கெட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஒரு எலிமெண்ட் அண்ட் அதோட நெகேஷன், ஒரு எலிமெண்ட் அண்ட் ஒரு நெகேஷனுக்கு ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ட்ரூவா தான் ஆன்சரா வருவாங்க. ஸோ இட் இஸ் லைக் ட்ரூ ஆர் திஸ் ஒன். ஆரை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ் கிடையாது, அண்டுனா தான் ஃபால்ஸ். உனக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க போட்டு பார்த்துருங்க. பி நெகேஷன் பி. ஓகே, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ. ஆர் ஆப்ரேஷன் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னா என்னது? ட்ரூ. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னா என்னது? ட்ரூ. ஸோ ட்ரூ தான் ஆன்சர். யாராவது ஒருத்தர் ட்ரூனாலே ஆரை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் யர் ஆன்சர்? ட்ரூ தான். நம்ம மற்றவனை பார்க்கவே வேண்டாம். ஒரு எலிமெண்ட் ட்ரூனாலே இட் வில் பி ட்ரூ. ஸோ ட்ரூ.
சரிடா பசங்களா? எஸ். டேமா டாட்டாலஜியோட கன்ட்ரடிக்ஷன்ஸ் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு நீங்கள் கொண்டு வரணும். சரியா? நெகேஷன் பி இருக்கு, இங்க பி இருக்கு. ஸோ இவன் ரெண்டு பேர்த்தையும் நீ ஃபர்ஸ்ட் ஒரே மாதிரி கொண்டு வாங்க. ஸோ பக்கத்து பக்கத்துல கொண்டு வாங்க. ஸோ இந்த பிராக்கெட்ஸை பார்த்து சேஞ்ச் பண்ணுங்க அண்ட் இதை பக்கத்து பக்கத்துல கொண்டு வாங்க. இதோட ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ ட்ரூ ஆர் நெகேஷன் கியூனா ட்ரூ தான் ஆன்சர். ஸோ டாட்டாலஜி இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? எஸ் டம்மா. ஸோ இந்த ட்ரூத் டேபிள் யூ கேன் டூ இட் ரைட். ட்ரூத் டேபிள் வச்சு தான் போட போகிறோம். ஸோ ட்ரூத் டேபிள்னா என்னன்னு தெரியும்ல? இந்த இந்த ஆரோக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆரோ வந்தால் மட்டும் ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் மட்டும் ஃபால்ஸ், மற்றபடி உங்களுக்கு ட்ரூ கிடைப்பாங்க. சரியாடம்மா? ஸோ டெஃபினெட்லி இவனும் இவனும் ஒரே மாதிரி தான் வருவாங்க. ஓகேங்களா? எஸ் டம்மா. இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். கேன் யூ ஆல் டூ இட்? நெக்ஸ்ட் சாப்டர் போலாமா? Yeah, that's a 5-mark question. Okay, what about yes. What about this question? First of all, என்ன கொடுத்திருக்காங்க? Probability mass function f of x நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? வித்தவுட் சம்ஸ் வந்து கேட்பாங்க. நான் வித்தவுட் சம்ஸ் வந்து ரெண்டு சம் தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்கடாப்பா. ஓகே, ரெண்டுமே நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் நான் பிரேக் விடுவேன்ல பசங்க, அதில் நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் பண்ணலாம். சரிங்களா? whose cumulative distribution function f of x நம்ம கிட்ட இருக்கு, which is given by cumulativeனா என்னது? ஃபர்ஸ்ட்ல இருந்து சேர்த்தி யோசிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் லைக் நான் மிட்டம் எழுதுற வரைக்கும் என்னோட மிட்டம் மார்க் தான் என்னோட ரிப்போர்ட் கார்டில் இருப்பாங்க. குவார்டர்லி எழுதும் போது மிட்டம் பிளஸ் குவார்டர்லி ரெண்டு பேருமே என்னோட ரிப்போர்ட் கார்டில் வந்துருவாங்க. அண்ட் வென் ஐம் ரைட்டிங் தி செகண்ட் மிட்டம் குவார்டர்லி செகண்ட் மிட்டம்னு மூணு பேருமே என்னோடதுல. ஸோ எல்லாமே சேர்த்தி பேசுறதுக்கு பேர் தான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. யூ நோ தட் ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் இதுவா கேட்டாங்க? இது 5 மார்க்கா? ஓகே, ஃபைண்ட் மாஸ் ஃபங்க்ஷன். எஸ், நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மாஸ் ஃபங்க்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும். ஹவு டு யூ ஃபைண்ட் தி மாஸ் ஃபங்க்ஷன் ரமா? எப்படி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்பீங்க? ஆட் பண்ணியா? ஓய், ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறது கிமுலேட்டிவ். அப்போ நீங்க மாஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? அப்போ மாஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்கடா பசங்களா? யூ ஹாவ் டு சப்ராக்ட் இட். மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, f of x is equal to f of x minus f of x minus 1. இந்த லாஜிக் கரெக்டா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி யூ வில் டூ இட். சரிங்களா? ஸோ f of minus 2. ஓகேங்களா? ஸோ when your x is equal to minus 2, what is f of x? It is 0.25 minus 0, which is 0.25. ஓகேங்களா? What is your x is equal to minus 1? x is equal to minus 1 f of x என்னது? இவங்கலேருந்து இவங்களை சப்ராக்ட் பண்ணும். 0.60லேருந்து 0.25 சப்ராக்ட் பண்ணும். What will be? It is equal to 0.35. Okay, next. When your x is equal to 0, what is f of x? Your f of x is equal to 0.90 minus 60, which is 0.30. Next, at last for 1, x is equal to 1. x is equal to 1 என்ன வரப்போகுது பசங்களா? f of x is equal to 1 minus 0.90, which is 0.10. அவ்வளோதான். ஸோ டோட்டலி இட் இஸ் ஆல் ஃபினிஷ்ட். ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டோட்டலி? என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடாமா? 0.25, 0.35, 0.30 and 0.10. இது எப்போ? when your x is equal to minus 2 minus 2. when your x is equal to minus 1, your x is equal to 0 and your x is equal to 1. Any doubts? ஏதாவது டவுட் இருக்கா?
புரியலையா? நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பண்ணது கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இவன ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 1 கிடைக்கணும். ஓகே. யூ கேன் செக் லைக் சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 1 வருதான்னு பாருங்க. ஸோ இட் இஸ் 40, இட்ஸ் 60. எஸ், யூ ஆர் கெட்டிங் 1. நம்மளுக்கு 1 வருது. கரெக்டாடாமா? எல்லாருமே கிரேட்டர் தென் 0. ஸோ எஸ், நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்ட். சரிங்களா? ஓகே. ஸோ லைக் என்னடாமா இதுக்கு பேர் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ உங்களோட ரிப்போர்ட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் குவார்டர்லின்னு 2 பேர் இருக்காங்க. சரியா? இப்போ நீங்கள் குவார்டர்லி மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்க. யூ வாண்ட் ஒன்லி குவார்டர்லி. குவார்டர்லி மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த ரிப்போர்ட் கார்டில் மிட் டேர்மை மறைச்சிருவீங்க. எஸ், ரைட். 2 பேர் இருக்க ரிப்போர்ட் கார்டில் நீங்கள் மிட் டேர்மாக மறைச்சிருவீங்க. ஸோ அதாவது முன்னாடி நடந்த எக்ஸாமை சப்ராக்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக? அந்த மாதிரி தான் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2னா என்னது? -2 இங்கே இருக்காங்க, -2 இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, ரைட்? ஸோ இட் இஸ் லைக் a குவார்டர்லி எக்ஸாம். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் ப்ளஸ் மிட் டேர்ம் 2 பேரும் சேர்ந்து 0.25. எனக்கு குவார்டர்லி மட்டும் வேணும். ஸோ மிட் டேர்மை சப்ராக்ட் பண்ணிடுங்க. மிட் டேர்ம் வந்து 0. ஸோ 0.25 - 0. ஸோ விச் இஸ் 0.25. ஓகே. இப்போ 1க்கு வேணும். 1க்குனா என்னடா பசங்களா? இட்ஸ் லைக் செகண்ட் மிட்டம். செகண்ட் மிட்டம் மார்க் மட்டும் எனக்கு ரிப்போர்ட் கார்டில் பார்க்கணுன்னா நீங்கள் யாரை சப்ராக்ட் பண்ணியிருக்கணும்? ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. செகண்ட் மிட்டம் மட்டும் தானே பார்க்கணும். ஸோ இது ஓவரால் 3 பேர்த்தோட எக்ஸாம் மார்க்கு. இதுலேருந்து இந்த 2 பேர்த்த நீங்கள் சப்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ தட் உனக்கு 3வது மட்டும் தெரிவாங்க. நவ் இட்ஸ் ஓகே. இப்போ புரிஞ்சதுலடா பசங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0, ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0, லெஸ் தென் 0னா நீங்கள் என்ன போடலாம்? கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் 0. பெரிய எஃப் ஆஃப் எக்ஸ்லேயே நீங்கள் 0 அப்ளை பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் 0டாமா? லெஸ் தென்னா நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 0ன்ற பட்சத்தில் வாட் இஸ் இட்? இட் இஸ் 90. சாரி, லெஸ் தென் 0, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0 இல்லை. ஸோ strictly less than 0 na it is only 60. So f of x less than 0. Yeah, if f of x less than 0, which means it is 0.60 damma. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னடா பசங்களா? if x is greater than or equal to -1, greater than or equal to -1 it takes long time. less than க்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். how do you find it? it's like 1 minus px less than px greater than or equal to -1 ரப்போ 1 minus p of x less than -1 எடுத்துக்கலாம். what is x less than -1? x less than -1 க்கு எவ்வளோ? 0.25. so 1 minus 0.25 which is 0.75. அவ்வளோதான். இப்படி போட்டாலும் சரி, ஆர் அதர்வைஸ் சின்னதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். எக்ஸ் லெஸ் தென் 0னா என்னது? ஸோ இவன் 2 பேர்த்தையும் நீங்கள் ஆட் பண்ணும். 2 பேருமே வருவாங்க. கரெக்டாக லெஸ் தென்னா இவங்க 2 பேரும் வருவாங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.60. ரைட்? நெக்ஸ்டாமா, இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to -1, -1ஓட கிரேட்டராக இருக்கிறவங்க இந்த 3 பேர். இந்த 3 பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 0.75. 0.75 வராங்க. எப்படி வேணாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்தும் பார்க்கலாம், செகண்ட் ஒன் எடுத்தும் பண்ணலாம். யூ கேன் டூ பை ஓன் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? இஃப் a random variable x has the following probability in a mass function. ஒரு மாஸ் ஃபங்க்ஷனில் இந்த ப்ராபபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணும்? கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஹவு டு யூ ஃபைண்ட் தி கே வேல்யூ? சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1. இதுதான் க்ளூ. இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னது? k, 2k, 6k, 5k, 6k and 10k. So 3k, 9, 14, 20, 30k. So 30k is equal to 1. So k is equal to 1 by 30. Yes, da pasanga. That's it. K oda value beautifully kandupidichiteenga. What is the first one? Probability of 2 less than x less than 6. So less than 3, 2 க்கு 6க்கு நடுவில் இருக்கிறவங்க இந்த 3 பேர். இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா
12 plus 7, 17k ன்னு வரும். 17k, so 17 into 1 by 30, which is 70 by 30. ஓகேவா? அதே மாதிரி, what is less than ரமா? px less than or equal to 4. less than or equal to 4 னா எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிப்பீங்க? 1ல ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் எழுதணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர் ரமா? 11, 13, 14. 14k வருதா? எஸ் எவ்ரிவன், வாட் இஸ் யுவர் ஆன்சர்? Live end time is 10 or 11 ரா பசங்களா. 11 குள்ள we will be closing it. ரெண்டு பத்தி ஆட் பண்ணீங்கன்னா என்னடாமா வருது? $14k தானே வருது. எஸ், இட் இஸ் 14k. மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ண வேண்டாமா? அவன் கேட்கலடா பசங்க, கொடுத்துருக்கதே உனக்கு மாஸ் ஃபங்க்ஷன் தாண்டாமா. எஃப் ஆஃப் எக்ஸ் தானே கொடுத்துருக்கான். ஸோ இந்த டேபிள் எழுதணுமான்னு கேட்குறீங்களா? நோ நீட். அவங்க ஃபைண்ட் தானே, லைக் நீங்கள் அதை எடுத்து எழுதிக்கோங்க. இந்த டேபிளை இன்னொரு டைம் எடுத்து எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம். 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சரியா? ஸோ திருப்பி அந்த டேபிளை கேக்கு பதிலாக 130, 1/13 போட்டு அழகாக எழுதிடுங்க. ஓகே, ஸோ இட் இஸ் 14k, ஸோ 14/13 வரும். நெக்ஸ்ட்டுடாமா? What about this one? X greater than or equal to 3. X greater than or equal to t னா எத்தனை கேஸ் வருது? How many case? நான் செகண்ட் ஒன் பண்ணலையா? ஓ சாரிடா. 2 to 5 எவ்வளோடா பசங்களா? சாரி, 2 to 5 எவ்வளோ? டூலேருந்து 5 வரைக்கும் எவ்வளோடா பசங்களா? 13. So 13/30 அப்படின்றதான ஆன்சர். எஸ், வாட் அபவுட் திஸ் கேஸ்? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க. ஸோ 5 + 6, 11, 21kன்னு வரும். ஸோ 21k is equal to 21/30. அவ்வளோதான்டா பசங்களா, ஆன்சர் இஸ் டன். நெக்ஸ்ட் போலாமா? இது ஆக்சுவலி நேற்று தான் நம்ம போட்டோம். ஓகே, see this. If x be a random variable, ஒரு random variable இருக்காங்க, denoting the lifetime of an electrical equipment. See, x ஓட வேல்யூ என்னடாமா? xங்கிறது என்னது? xங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ வருஷம் வருவாங்களோ அதுதான் அதோட வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னது? மாஸ் ஃபங்க்ஷன்னா எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உதரியாக இருக்கும், தனித்தனி யூனிக் வேல்யூஸாக இருப்பாங்க. பட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸாக இருப்பாங்க. எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு அன் இன்டர்வல், நாட் அ நம்பர், it belongs to an interval. ஓகேங்களா? that is called density function. find the value of k. ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிப்பீங்க? இன்டர்வல் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இன்டர்வல்னாலே இன்டகிரேஷன். அங்க சம்மேஷன் யூஸ் பண்ணோமா, இங்க இன்டகிரேஷன் யூஸ் பண்ண போறீங்க, சரியாடாமா? ஸோ இன்டகிரேஷன் -∞ to ∞. இங்க பாத்தீங்கன்னா 2 இன்டர்வலா பிரிஞ்சிருக்கு. எப்படி பிரிஞ்சிருக்கு? உங்களோட எக்ஸ் 0 விட பெருசா இருந்தா இதான் ஃபங்க்ஷன், 0 விட கம்மியா இருந்தா 0 தான் ஃபங்க்ஷன். கரெக்டா? 0 விட கம்மியா இருந்தா 0 தான் ஃபங்க்ஷன், 0 விட பெருசா இருந்தா k × e⁻−2x dx தான் உங்களோட ஃபங்க்ஷன். am I ரைட் பசங்களா? இதோட வேல்யூ 0. இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? k × -2x divided by -2. இப்போ 0 and infinity அப்ளை பண்ணுவீங்க. இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் 0 ஆயிடுவாங்க. e⁻−∞ 0. ஓகேங்களா? அண்ட் 0 அப்ளை பண்ணுங்க, minus of minus it is plus. So 1/2 k into 1 which is equal to 1. So k is equal to 2. K oda value என்னடா 2. So what is f of x? Your f of x is equal to 2 e⁻−2x dx and 0. அவ்வளோதான்டா பசங்களா, சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். யூ ஹாவ் டு ஃபைண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேர்த்தி வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? யாடாமா? ஸோ ஃபஸ்ட்டு லைனாக எழுதிக்கலாம், ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக இருப்பாங்க.
your x is less than 0 and your x is greater than or equal to 0. Again teach பண்ணவா? Why அம்மா? What happened? உங்களுக்கு புரியுதா புரியலையாடாம்மா? x greater than 0க்கு இந்த ஃபங்க்ஷன், x less than or equal toக்கு இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அந்த லிமிட்ஸுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் போடுங்க. சரிங்களா? which is equal to 1. இவங்களை இன்டகிரேட் பண்ணுறீங்க. கேங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கோங்க. இவங்களை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e power minus 2x divided by minus 2 வரும். இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட், எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் போடணும். e power minus infinity it is 0. So 0 into anything it is 0. Next xக்கு பதிலா இந்த 0 போடணும். e power 0 it is 1. So அதுதான் minus 1 by 2 k into 1 மட்டும் போட்டிருக்கோம். Which is equal to 1. So k is equal to 2. Okay ஆடா பசங்களா? இப்போ ஓகேங்களா? You have a clarity? X less than 0 and x greater than or equal to 0. We have 2 steps. முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க f of x கண்டுபிடிக்கணும். f of x என்னது? ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டெப். see நீங்க ஸ்கூல் போனதுல இருந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் முடியற வரைக்கும் யார் மட்டும் தான் உங்க ரிப்போர்ட் கார்டுல இருப்பாங்க? யார் மட்டும் தான் உங்களோட ரிப்போர்ட் கார்டுல இருப்பாங்க? ஒன்லி ஃபர்ஸ்ட் மிட்டம் மட்டும் தான் உங்களோட ரிப்போர்ட் கார்டுல இருப்பாங்க. சரியாடா பசங்களா? எஸ், am I right? So இப்போ x less than 0ன்ற இன்டர்வலுக்கு what will be your capital F of x? cumulative யோசிச்சு சொல்லணும். cumulative யோசிச்சு சொன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து x வரைக்கும். ஸோ x less than 0க்கு உங்களோட ஃபங்க்ஷன் என்னது? 0 தான் உங்களோட ஃபங்க்ஷன். ஸோ which is 0. x less than 0க்கு cumulative 0 தான். இப்போ இதுவே x greater than or equal to 0. greater than or equal to x 0னா என்னது? f of x. f of xங்கிறது என்னடா அம்மா? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் வருவாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ் வரைக்கும் வந்தாலும் லெஸ் தென் 0 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கேஸ், கிரேட்டர் தென் 0க்கு நம்மளுக்கு ஒரு கேஸ். கரெக்டாடாமா? ஸோ அப்படின்னா என்ன வரப்போகுது? திஸ் இஸ் 0 வரைக்கும் ஒரு கேஸ் நம்மளுக்கு இருக்கு, ப்ளஸ் 0 to x வரைக்கும் ஒரு ரேஞ்ச். இதுக்கு என்ன அர்த்தம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? நம்மளுக்கு கொஷின்லேயே 2 இன்டர்வல்ஸாக பிரிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்கள் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்காங்க. யுவர் எக்ஸ் இஸ் ஹியர். சரிங்களா? அப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சேர்த்து வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாகம், இது ஒரு பாகம். கரெக்டா? அதைத்தான் நான் இன்டர்வல்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த இன்டர்வல், இந்த பாகத்தில் ஃபங்க்ஷன் யாரு? 2 into e power minus 2x dx. ஓகேங்களா? ஸோ 2 வெளியே வந்துடும். e power integration, e power x ஓட integration e power x தான். ஸோ e power minus 2x டிவைட் போய் அந்த கோஃபிஷியன்ட் மைனஸ் 2 வரும் இன்டூ 0x. எக்ஸை போட்டிங்கன்னா அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ மைனஸ் e power minus 2x மைனஸ் ஆஃப் அப்பர் லோவர் லிமிட்டில் அப்ளை பண்ணும்போது மைனஸ் போட்டுக்கணும். ஸோ மைனஸ் e power 0 which is 1. ஸோ இப்போ மைனஸை காமனாக எடுத்துக்கோங்க. 1 plus e power minus 2x. எனி டவுட்ரா பசங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 வகை தான். ஒன்று 0, இன்னொன்று மைனஸ் 1 plus e power minus 2x. திஸ் இஸ் ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 0 அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0. 2 கேஸுக்குமே எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னம்மா கேட்குறாங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி எக்ஸ் லெஸ் தென் 2. எக்ஸ் லெஸ் தென் 2னா நீங்கள் யாரை போட்டால் போதும்? எஃப் ஆஃப் 2 போட்டால் போதும். செகண்ட் ஒன் எக்ஸ் லெஸ் தென் 2னா எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2னா என்னது? இந்த ஃபங்க்ஷனில் 2 போடுவீங்க. ஸோ மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் e power minus 4. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்டாமா calculate the probability x at least na என்னது? greater than or equal to 4 ன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் என்னடா பசங்களா? greater than or equal to ன்னு அர்த்தம். ஸோ அவன் கேட்டிருக்கிறது p x greater than or equal to 4 which is nothing but p 1 minus p x less than 4. x less than 4 னா என்னது? f of 4. what is your f of 4? 1 minus of small f கிடையாது, capital F. You will be having capital F டா பசங்களா. சரியா? So 1 plus e power minus of 1 plus e power minus 16 கிடைக்கும். 2 4s are
2 4s are 8. So minus into minus it become plus. So 1 plus 1 plus e power minus 8. So which is 2 plus e power minus 8. அவ்வளோதான்டாம்மா. அடுத்தது பாருங்க. If x equal to 1. See, if x equal to 1 ஒரு density functionக்கு equal toன்னு ஒன்று கிடையாது. ஒரு density function பொறுத்த வரைக்கும். சரியாடாப்பா? If they are talking about some density function, equal toன்னு ஒருத்தங்க கிடையாது. என்ன பண்ணுவீங்க? 0 தான் answer. It will be 0. Good morning டா பசங்களா. இந்த 5 marks PDF நான் தருவேன்டா பசங்களா. ஆனால் யாராவது அட்டாச் பண்ண இருந்தால் தான் இன்னைக்கு சண்டேஸ். ஸோ ஐ டோன்ட் நோ who will available and who will be not available. ஒன் பிளஸ் தானடாம்மா. சி நம்மளுக்கு ஆப்ரேஷனே என்னது, எக்ஸ் அப்ளை பண்ணும் போது மைனஸ் வரும். அண்ட் ரெண்டு பேர்த்துமே மைனஸ் தானே. மைனஸை காமனாக எடுத்துட்டா ப்ளஸ் தான் நம்ம வருவாங்க. நடுவில் என்ன சைனோ அதே தான் வருவாங்க. இல்லை ஹாஃப் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் தான் நடுவில் வருவாங்க. யூ வில் பி ஹேவிங் ப்ளஸ் தான். புக்கில் 1 மைனஸ்ன்னு இருக்கா? ஓகே ஒரே நிமிஷம் இருங்க. சாரி எஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸில். ஓகே சாரிடாம்மா. ஸோ இட்ஸ் இஸ் minus e power minus 2, it's minus into minus, it is plus. So 1 minus e power 2x. No problem. அதனாலலாம் ஒன்றாகாது. சரிங்களா? So it is 1 minus 1 minus 1 minus. சரிங்களா? 1 1 கேன்சல் ஆயிடுவாங்க. plus e power minus 8x தான் வருவாங்க. So you will be having e power minus 8 alone. So இது 0. Now it's okay. இப்போ ஓகேவாடாமா? இப்போ ஓகேவா? ஸ்டெப்பை எழுதும் போது எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. மேம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மேம் அப்படின்னு யாருமே சொல்லிடா பசங்களா. Now it's okay. குட் மார்னிங் எவ்ரிவன். ஏன்னா 11th சாப்டர் போனோன்னே எல்லாரும் மறந்து போச்சா எல்லாத்துக்கும்? யூஆர் நாட் கெட்டிங் எனி திங். டே புரியாத மாதிரி பார்க்காத. உனக்கு ஆல்ரெடி ப்ராபபிலிட்டிஸ் தெரியும். யூனோ ப்ராபபிலிட்டிஸ் ரைட்? ப்ராபபிலிட்டியோட இன்னொரு வேர்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்டகிரேஷன் புரியாத மாதிரி பார்க்காதீங்க. எல்லாரும் அப்படி ஒரு லுக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க. சீடாமா கே கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஹோல் சமேஷன். அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை நல்லா கவனிச்சு பாரு. அவன் என்ன இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்கான்? மொத்தமாக நம்மளுக்கு இருக்கிறது இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. இதுதான் நம்மளுக்கு மொத்தமாக இருக்க இன்டர்வல்ஸ். அவன் இந்த இன்டர்வல்ஸ் எத்தனை பிரிச்சிருக்கான்? 2ஆ பிரிச்சிருக்கான். ஓகேவா? அவன் 2ஆ பிரிச்சா நீயும் 2ஆ தான் பிரிக்கணும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஒன்று, 0 டு இன்ஃபினிட்டி ஒன்று. அவங்க உங்களோட ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணி ஈக்குவல் டு 1ன்னு போடுங்க. கேக்கு ஆன்சர் 2ன்னு கிடைச்சிருச்சா எல்லாத்துக்கும்? எஸ். நெக்ஸ்ட் என்னடாமா? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னது? சேர்த்தி யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் உன்னோட இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு. ஒருவேளை மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 0க்கும் எக்ஸ் இருக்குதுன்னா கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் என்னது? ஸோ ஒன்னே ஒன்று தான், 0 தான். ஏன்னா இது ஃபுல்லாமே 0 தான். அப்போ நீங்கள் இதை 0 இன்டெகிரேட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். கரெக்டா? இதுவே உங்களோட எக்ஸ் இங்கே இருக்கு. when your x is here, செகண்ட் பார்ட்ல இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பிளஸ் செகண்ட் பார்ட். காட் இட். கியூமுலேட்டிவ்னா இது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவன் இருக்கிற வரைக்கும் யோசிக்கணும். ஓகே. ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஒன்று, 0 டு எக்ஸ் ஒன்று. ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 எனக்கு ஆன்சர் தெரியும் 0ன்னு. 0 டு இன்ஃபினிட்டியும் நம்மளுக்கு தெரியும். யூஸ் தட் ஃபங்க்ஷன் அண்ட் இன்டகிரேட் இட். இப்போ புரிஞ்சுதா? நம்ம இன்டர்வல்ஸை பாருங்க. see the intervals. ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருக்காதீங்க. ஃபங்க்ஷன் சும்மா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இன்டகிரேட் தான் பண்ண போறீங்க. இன்டர்வல்ஸ் தான் புரியணும். எங்கே பிரிக்கணுன்ற அதுதான் நம்மளுக்கு தெரியணும்.
ஓகேவாடாம்மா? இப்போ ஓகேங்களா? Now it's okay. e power minus 2x இன்டகிரேட் பண்றது ஈஸி. லிமிட்ஸ் தான் என்ன லிமிட்ஸ் வரணும் நம்மளுக்கு தெரியணும். Now it's okay? Yeah. பசங்க இந்த சாப்டரோட ஃபுல் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸசைஸுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணது பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ யூ கேன் சே இட்ரா பசங்களா. சரிங்களா? See this, the probability density function. Density function na intervals. திருப்பி அவன் இன்டர்வலா தான் கொடுத்துருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி அவன் எத்தனை இன்டர்வல்ஸா பிரிச்சிருக்காங்க? 2 இன்டர்வல்ஸா பிரிச்சிருக்காங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஒன்று, 0 டு இன்ஃபினிட்டி ஒன்று. நீங்கள் எங்கே பண்ணாலும் அந்த ரெண்டுமே பிரித்து தான் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபைண்ட் தி மீன். மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மீன் E of x is equal to integration x into f of x dx. x into f of x dx. இதுதான் ஃபார்முலா. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இன்டர்வல்ஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்காடாமா? நீ என்ன பண்ணும்? 2 இன்டர்வல்ஸாக பிரிஞ்சுக்கணுமா? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஒன்று, 0 டு இன்ஃபினிட்டி ஒன்று. எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே யார்? 0. ஸோ இப்போ எக்ஸ் இன்டூ 0. இது எக்ஸ் இன்டூ 16x e power minus 4x dx. இதோட ஆன்சர் 0வா? இதை பாருங்க, 0 to infinity. 4 நான் வெளியே போட்டுறேன். I can put 16 is outside. x square e power minus 4x dx. இது எந்த ஃபார்முலா? Can you know this formula? exercise 9.6ல இல்ல 9.7 gamma integration. Gamma integration formula ஞாபகம் இருக்கா? 0 to infinity e power minus ax x power n dx. formula என்னது? n factorial divided by a power n plus 1. ஞாபகம் இருக்காடாமா? இதுதான் அது. இது அதே ஃபார்முலால தான் இருக்காங்க. ஸோ 16 into 2 factorial divided by 4 plus 1, which is 4 power 3. 4 power 3 னா இங்க ஒரு 3 கேன்சல் ஆகி ஒரு 4 வரும். இவனையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 is your answer. 1/2 ஆன்சரா வந்திருக்காடா மக்களே? ஓகே, மீனோட ஆன்சர் 1/2. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ்க்கு எனக்கு e of x square வேணும். e of x squareனா என்னது? இங்க xக்கு பதிலாக x squareனு வரும். அவ்வளோதானே டிஃப்ரெண்ட். அப்போ 0 to infinity x square into 16x e power minus 4x dx which is equal to, எப்படி x square கிடைச்சதா? இங்க படி ஒரு x வரும், x into f of x. அது படி ஒரு x, என்னோட f of xல ஒரு x இருக்காங்க. ஸோ 2x மல்டிபிள் பண்ணா x square. And what about this case? இங்க எத்தனை x இருக்கும்? 3x இருக்கு. x cube into 16 e power minus 4x dx. ஸோ என்னடா ஆகும்? 16 நீ எடுத்துக்கோங்க. when you integrate this, இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா what is your answer? 3 factorial divided by 4 power 4ன்னு வரும். ஸோ 16 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 4 ஸ்கொயர் இருப்பாங்க. 16 இஸ் பாசிபிள். இன்டகிரேஷன் அண்ட் ஃபெல்ஸ் கஷ்டம்லாம் கிடையாது. 11th சாப்டர் ஃபுல்லாமே இன்டகிரேஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா காமா தான் அதிகமாக வரும். ஓகேவா? வேற எந்த ஃபார்முலாவும் 11th சாப்டரில் யூஸ் பண்ண மாட்டீங்க. 11th சாப்டர் ஃபுல்லாவுமே ஒன்று இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா நார்மல் இன்டகிரேஷன், டைரக்ட் ஃபார்முலா, உங்களுக்கு தெரிஞ்ச இன்டகிரேஷன் தான் வரும். வேற மற்றபடி டிஃபிகல்ட் ஃபார்முலாவே கிடையாது. சரியா? ஸோ டோன்ட் சே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரமா, இட் இஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஹேப்பன்? 3னா 6/16 இருக்கு. கேன்சல் பண்ணீங்கன்னா 3/8. எஸ். ஸோ நம்மளுக்கு e of x வந்து 3/8. நம்ம இன்னும் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு e of x square minus e of x the whole square. So 3/8 minus 1/2 the whole square, which is 3/8 minus 1/4. When you take LCM, 3 minus 2/8, that is 1/8. Variance 1/8 and your mean is 1/2. Y power 4. Formula dama, take this formula. ஓகேங்களா?
So 4 power 3 plus 1. 3 plus 1 it is 4. So 4 power 4. A power n plus 1 அல்ல n தானே நம்மளுக்கு 3. So 3 plus 1 it is 4. Okay வாடாமா. So see this mean and variance of the binomial variant. X are respectively 2 and 1.5. 2 and 1.5. உங்களுக்கு புரியுதுங்களா? 2 னா என்னடா? mean னா என்னது? What is mean? Binomial. mean னா NP னு அர்த்தம். NP is equal to 2. variance னா NPQ னு அர்த்தம். NPQ is equal to 3/2. சரிங்களா? I think இந்த சம் நம்ம எங்கேயோ போட்ட மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்குடா பசங்களா. ஓகே. So இந்த NP நீங்க யூஸ் பண்ணுங்க. So 2 into Q is equal to 3/2. So Q is equal to 3/4. உன்னோட Q 3/4 னா what is your P? Your P is 1/4. எப்படி கிடைக்கும்? இதோட காம்ப்ளிமெண்ட் ஈவென்ட். இதோட 1 minus 3/4 தான் 1/4. சரிங்களா? So P நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. What is your N? Your N into 1/4 is equal to 2. So your N is equal to 8. உன்னோட N ஓட வேல்யூ 8. எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா? So 8, 1/4 belongs to a binomial distribution. ஒரு binomial distributionக்கு probability x is equal to x ஓட formula என்னது? NCX p raised to power x q raised to power n minus x. Got it பசங்களா? இங்க பாருங்க x equal to 0. அவன் x equal to 0 கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? 8c0 p னா என்னது? 1/4 0. 3 power 4 8. So 3/4 power 8 the answer. Next பசங்களா x is equal to 1. When your x is equal to 1, 8c1 1/4 power 1 3/4 power 7. 8c1 னா என்ன வரப்போகுது? 8c1 னா 8 the answer. So இதே கேன்சல் பண்ணீங்க ஒரு 2 கிடைக்கும். So 8 into 3 power 7 divided by 4 power 8. அப்படியும் வச்சுக்கலாம். If you want to cancel, you can cancel it. சரிங்களா? Next என்னடாமா? If x is greater than or equal to 1. If x greater than or equal to 1 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எப்பவுமே greater than கண்டுபிடிக்கிறது கஷ்டம்டாமா. என்ன பண்ணிக்கலாம்? 1 minus less than போட்டுக்கலாம். So less than ரப்போ p of x is equal to 0 தான் வரும். Which is 1 minus 3/4 power 8. Any doubt ராமா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இது ஈஸியில். ஸோ பைனாமியல்ஸ் வந்து நம்மளுக்கு லிட்ரலி ஈஸியான விஷயம். ஓகேவா? ஸோ பைனாமியல் தான் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. டோன்ட் வரி. அப்பப்போ மிஞ்சி போனால் நம்மளுக்கு இந்த இன்டகிரேஷனில் கேட்பாங்க. பட் பைனாமியல் தான் அதிகப்படியாக கேட்டிருக்காங்க. பட் இட் இஸ் a 5 marks. ஓகே. See this one ராமா. இதை புரிஞ்சுக்கிற ஞானம் வேணும். ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்கிற ஞானம் இருந்தால் போதும். சரியா? On the average 20% of the product are defective. ஸோ 100ல் 20% வந்து தப்பு, லைக் உடஞ்சி போன பொருளாக நம்ம தயாரிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? we select 6. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கரெக்டாக 6 செலக்ட் பண்ணுறீங்க. x denotes the number of defective products. நீங்கள் 6 பேர்த்த செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ n is equal to 6. இந்த 6 பேர்த்தில் எத்தனை பேர் வந்துட்டு உடஞ்சி போன பொருள்னு சொல்கிறது தான் எக்ஸு. ஸோ அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்? 0 1 2 3 4 5 6 அவ்வளோதானே வர முடியும். ஸோ ப்ராபபிலிட்டி. ஸோ எக்ஸு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் டிஃபெக்டிவ் சூஸ் பண்ணுறது தான் எக்ஸு. அப்போ டிஃபெக்டிவ் தான் உங்களோட சக்ஸஸ். அப்போ உங்கள் சக்ஸஸோட ப்ராபபிலிட்டி என்னது? 20%. அப்போ 20/100 தான் உங்களோட சக்ஸஸ். உங்களோட ஃபெயிலியர் வந்து 80/100. தட் இஸ் 1/5 and this is 4/5. You got it பசங்களா? So 6, 1/5 forms a binomial distribution. எனக்கு இவங்க ஒரு binomial distribution ஃபார்ம் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இது யாரடாமா? அப்போ p of x is equal to x is equal to ncx p power x q power n minus x, where your x is equal to 0ல ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும், 0லேருந்து n வரைக்கும் வேல்யூஸ் வரும் எக்ஸுக்கு. இப்போ 2 ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஃபெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட எக்ஸ் வந்து கரெக்டாக 2ஆக இருந்ததுன்னா
6c2 1 by 4 to 3 by 1 by 5 la 3 by 5 the whole power 4. 6c2 na என்ன பசங்களா 6 into 5 into 1 into 2 cancel பண்ணீங்கன்னா 15 கிடைக்கும். So 15 into 3 power 4 divided by 5 power 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னடாமா? At once, at most one product. அதிகபட்சமா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் டிஃபெக்டிவ். ஓகேங்களா? At most na x less than 1, less than or equal to 1. So which means p of x is equal to 0, 1 and p of x is equal to 1, 1. ரெண்டு பேத்தையும் நீங்க ஆட் பண்ணணும். கரெக்டாடாப்பா? ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? So you will be having 3 by 5 the whole power 6 னு கிடைப்பாங்க. Plus 1 என்றப்போ 61 1 by 5 into 3 by 5 the whole power 5. So 3 by 5 the whole power 5 காமனா எடுத்துக்கோங்க. காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன ஒரு 3 by 5 வரும், இங்க ஒரு 6 by 5 we will have, right? So 3 by 5 plus 6 by 5, so it is overall 9 by 5. So 9 by 5 into 3 by 5 the whole power 5. அவ்வளவுதான்டா பசங்களா. நெக்ஸ்ட் என்னது? at least 2 is defective. At least 2 na என்னது? greater than. x greater than or equal to 2, which means 1 minus x less than 2 நம்மளுக்கு வேணும். less than 2 na என்னது? இதுதான் ஆன்சர். ஸோ இதோட ஆன்சரை தான் நீங்கள் சப்ராக்ட் பண்ண போறீங்க. ஸோ 1 minus 9 by 5 into 3 by 5 the whole power 5. Any doubt? Yeah. So, sorry. 4 by 5 நான் 3 by 5 யூஸ் பண்ணிட்டேனா? சாரிடாமா. No problem. 4 ன்னு மாத்திக்கலாம். I change it. நான் change பண்ணிக்கிறேன். So, it is 10 by 5. 10 by 5 ன்ற பட்சத்தில் you will have 2. It is 2. ஓகேங்களா? I change it பசங்களா. நான் change பண்ணிட்டேன். Done everyone? இந்த சம்ம நேத்தே பார்த்துட்டோம். அவ்வளவுதான். So we have completed second chapters டா பசங்களா. யாடா பசங்களா? சரிங்களா? Yes. So we have completed 2 chapters. So everyone among yourself உங்களை நீங்களே congrats பண்ணிக்கோங்கடா பசங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன 2 chapters படிக்கலாம்? யூசர் சஜஸ்ட் so that நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போலாம். யாடாமா? நெக்ஸ்ட் என்ன chapters you want? Yes everyone. So good. Next, what the chapters you need? Three and 4. 4 நான் கொண்டு வரலடா பசங்களா. 4 and 1 I haven't bring it because இதான் அது chapter revise பண்ணிருக்கேன், அதனால அதை நான் கொண்டு வரல. வேணா டைம் இருக்குன்ற பட்சத்தில் லாஸ்டா 1 and 4 நான் உங்களுக்கு சொல்றேன். அதர்வைஸ் 2 and 3, 7 and 6, 7 and 6. ஓகே, சி இப்படிலாம் கேட்டால் வலிக்காதுங்கிறேன். ஓகே, நானே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஐ ஆல்சோ கிவ் ஆப்ஷன் 2, 3, 5, 6, 7, 8, 9, 10. இதில் எதுமா? 2, 3 பார்க்கலாமா? 5, 6 7, 8 ஆர் 10, 9 and 10. இதில் எது? 5 and 6, 5 and 6. ஓகே, 5 and 6க்கு எத்தனை பேர் ஓட் பண்ணுறீங்க? ப்ளீஸ் புட் யுவர் ஃபயர் எமோஜி டா பசங்களா. 5 and 6 தான் அதிகமாக இருக்கு போல.
மூணே 3 ஃபயர் தானா? 4 ஃபயர். 5, 6, 7, 8, 6 keep on coming for ஃபயர் தான் அதிகமா இருக்குடா பசங்களா. ஓகே, ஸோ we will see 5 and 6 first. அதுக்கப்புறம் 7 and 8 பார்த்துக்கலாம். சரியாடாமா? 5 and 6 அட்டர்லி ஈஸியான ஒரு சாப்டர். அதை கஷ்டமாக பார்க்குற வரைக்கும் தான் கஷ்டம். ஓகேவா? ஸோ ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் லைக் இட்ஸ் வெரி டஃப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தான் கஷ்டமான பகுதி. ஓகே வாடாமா? யா ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பிரேக்கா? ஓகே, ஹாவ் 5 minutes பிரேக். 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறீங்களா பசங்களா? இல்லை இந்த 2 சாப்டர்ஸையும் முடிச்சுட்டு பிரேக் எடுத்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கும் போகணும்ல. ஓகே, ஹாவ் சம் வாட்டர் பிரேக் ஸோ தட் நம்ம கரெக்டாக 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கோ அண்ட் கெட் ஃப்ரெஷ் அப் பசங்களா. PDF is not uploaded. ஓகே ஹேமபிரியா, நான் வந்து சொல்லிடுறேன்டாமா. நான் மேமும் நேற்று ரொம்ப லேட்டாக தானே முடிச்சாங்க. நேற்று நைட்டு வந்து எல்லாருமே வேலை லைக் அவங்க ஹோமுக்கு போயிருப்பாங்க, வீக்கெண்ட்ஸ் வேறு. ஸோ யாராவது இருந்திருந்தா டெஃபினெட்லி அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகே ஹேமபிரியா, மேம் கொடுத்துருப்பாங்க. பட் ஐ திங்க் தேர் இஸ் நோ ஒன் டு அட்டாச் இட்னு நினைக்கிறேன். எஸ், ஏன் பசங்களா எல்லாருமே பிரேக் முடிச்சுட்டு வருவல்ல, போட்டு லைக் ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு போங்க பார்க்கலாம். போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு யாரெல்லாம் இன்னும் ப்ரஷ் பண்ணலையோ கோ அண்ட் ப்ரஷ் அண்ட் கம். சரியாடாமா? எஸ்டா பசங்களா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நடத்திட்டு இருக்கேன். ஓகே, யா.
யாரா பசங்களா ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ் எவ்ரிவன், put your attendance in the comment sections. அப்படியே டவுன் ஆயிடுது. இந்த பிரேக் மட்டும் விட்டாலே போதும், எவ்ரிவன் டவுன், அப்படியே டவுன் ஆயிடுறீங்க. யாடாமா? ஸோ இதனால தான் உங்களுக்கு பிரேக் கொடுக்கவே பயமா இருக்கு. எஸ் ஐ வாண்ட் லைக் ஒரு ஃபார் எமோஜி. ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? வாட்டர்லாம் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? எஸ் டன். ஓகே, தேங்க்யூடா பசங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் மேடமா? How they give options 5 marks like which lessons? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் ஒரு லோ வெயிட்டேஜ் சாப்டர். மோஸ்ட்லி உங்களோட ஆப்ஷன்ஸ் நான் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து எய்தர் ஆரில் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு இடத்துலையும். ஓகே 1 minute ரமா. நிறைய பேருக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு இடத்துலையும் தெரியாத கொஸ்டின் ஒரு இடத்துல, அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இட் இஸ் லைக் நாட் அ சாப்டர் வைஸ். ஸோ டோன்ட் வரிடா பசங்களா. 5 marks நினச்சி நீ வரி பண்ணாதீங்க. ஏன்னா மற்ற மார்க்ஸ் நினச்சி நீங்கள் வரி பண்ணலாம், பட் நாட் ஃபார் 5 marks. ஓகே, ஸோ டெஃபினட்டாக 5 marksல எய்தாரில் நீங்கள் டெஃபினெட்லி பொழைச்சிருவீங்க. ஒரு கொஸ்டினுக்கு தான் அந்த செக் பாயிண்ட் வைப்பாங்களே தவிர மற்றபடி யூ கேன் டூ பெட்டர் இன் 5 marks. ரைட், ஸ்டார்ட் பண்ணிடுவோடாமா. 10 or 11. ஸோ அதை நம்ம முடிக்கிறத பொறுத்துடா பசங்களா. எவ்வளோ நேரம் போகும் ஐ ஹாவ் நோ ஐடியா. ஸோ ஸ்பீடப் போனால் வி வில் பி கம்ப்ளீட்டிங் அரௌண்ட் 10. பட் எவ்வளோ நேரம் போகுன்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களா. கமான் போட்டு ஸ்டார்ட் எமோஜி. ரைட், அதுக்கு மட்டும் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்க. ஓகே, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? தெரியாதவங்க ஜூம் பண்ணி பாருங்க. இட் இஸ் கொஸ்டின் இஸ் வெரி ஸ்மால், ஸோ ஜஸ்ட் ஜூம் இட். ஸோ நம்மளுக்கு பாசிங் த்ரூனா ஈக்குவேஷன் என்னது? x² + y² + 2gx + 2fy + c = 0. ரைட்டாடாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட் போடணும். இந்த பாயிண்ட் வழியாக தான் சர்க்கிள் பாஸ் ஆகுது. ஸோ when you do the point 1 + 1 + 2g + 2f + c = 0, which implies 2g + 2f + c = -2. எல்லாத்துக்கும் இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சா? எஸ் தாம்மா, எவ்ரிவன் காட் திஸ் ஈக்குவேஷன். ஸோ 2, -1 2, -1ன்ற பாயிண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா 4 + 1 - 2g -8 2 is 4 -4g + 4g -2f + c = 0, which implies 4g - 2c + c = -8. Second equation. Correct, Amma? What about your third equation? Your third equation is 3, 2 passes. So 9 + 4 + 6c + 4f. So 4f + c = -13. இது மூணாவது equation. இந்த 3 equationையும் solve பண்ணும். Yes or no? You have to solve this 3 equations. So what will be your answer, Amma? So I hope இந்த 3 பத்தி சால்வ் பண்றதை நீங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், உங்களுக்கு சால்விங் ப்ராப்ளம் இல்லைடா பசங்களா. ஒன்லி லைக் மெத்தட் இஸ் ப்ராப்ளம், ரைட்? ஸோ சால்வ் பண்ணுறது இந்த 3 பற்றி நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது ஏதாவது பிரச்சனை வருமா? எஸ், எனக்கு இந்த சால்விங்கில் பயங்கரமான ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஸோ வென் யூ சால்வ் இட் you will have like elimination method யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ யூ கேன் யூஸ் elimination method, cross multiplication method. சரிங்களா? யாடாமா எக்ஸைஸ் 6.7 இருக்கு. அண்ட் நீங்கள் ஈவன் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாப்டரில் படித்தோம்ல, அதில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் யோர் ஜி வேல்யூ வில் பி -1/2 +1/2 பசங்களா. உங்களுக்கு ஜி என்ன கிடைக்கும்? ஐ திங்க் யூ வில் பி ஹாவ். ஸோ எனி ஹாஃப், எந்த ஹாஃப்ன்றது எனக்கு தெரியல. இட் இஸ் 5/2 ஐ திங்க். ஸோ -5/2 வருமா உங்களுக்கு? ஓகே, சால்வ் பண்ணியே பார்த்துருங்க.
g க்கு minus 5 by 2, right? So g is equal to minus 5 by 2 and your f is equal to minus 1 by 2. Your c will be any easy method to solve this. இதை தானே cross multiplication ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்டாமா. How do you know do cross multiplication? Cross multiplication method தெரியுமாடா பசங்களா? You can do by cross multiplication method. சரியா, நான் இங்கே எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணிக்கோங்க. இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? You have to subtract it. So 2gல 2 போச்சுன்னா 2g minus 2f minus 2f minus 4f, c is equal to minus 5 minus of minus, so minus 3. Next இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணிக்கோங்க. So it is 2g minus of minus plus 6f which is equal to minus 8. 2g minus 4f is equal to minus 3. Next 2g plus 6f is equal to minus 8. Render straight out, you can directly subtract it. So subtract பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? Minus 10f is equal to, you will be having 5. So f is equal to minus 1 by 2. Right பசங்களா? f is equal to minus 1 by 2. If you put g is equal to minus 5 by 2 உங்களுக்கு answer கிடைக்கும். So c யோட value என்னது? I think it is 18. So c is equal to 4. சரியாடாமா? So what is your equation? இங்க இப்போ equation எழுதினா x square plus y square minus 5x minus y plus 4 is equal to 0. இதுதான் நம்மளோட circle equation. 2gx 2fy. So 2 cancel, f cancel. சரியாடாமா? ஓகேங்களா? ஸோ இந்த எலிமினேஷன் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க டோன்ட் வரி, ஏன்னா இந்த ஒரு சம் தான் நம்மளுக்கு சர்க்கிளில் இருக்கு. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். Find the vertex, focus, directrix and focal length of the latest rectum of this parabola. Mostly parabola விட நம்மளுக்கு ellipse questions தான் அதிகமாக கேட்பாங்க. So find the equation of the ellipse whose eccentricity. நம்மளுக்கு eccentricity கொடுத்துருக்காங்க, equal to e கொடுத்துருக்காங்க. ஈனா என்னது? E means ratio. யாரோட ரேஷியோ? ஒரு பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் டைரக்டிஸ்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸோட ரேஷியோ தான் இ. ஓகேங்களா? எனி பாயிண்ட், அந்த பாயிண்ட் என்னது? எக்ஸ் கமா ஒய். ஸோ எக்ஸ் கமா ஒய்க்கும் 2, 3க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய் அண்ட் 2, 3? டிஸ்டன்ஸ் என்னமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே மக்களே. நெக்ஸ்ட் டிவைட்ல இந்த பாயிண்ட்டுக்கும் டைரக்ட்ரிக்ஸ், இதுதான் அந்த லைன் x minus 7 is equal to 0. இந்த லைனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? பிளெயின் ஈக்குவேஷன் படிச்சோம்ல, 2 marks 3 marks we have studied, right? அதுல கூட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணனே, ஒரு பாயிண்ட்டுக்கும் பிளெயினுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் கண்டுபிடிக்கிறது. எப்படி பண்ணுவீங்க? அந்த லைன்ல ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சேம் எக்ஸ் மைனஸ் 7 தான் வருவாங்க. டிவைட்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் கோஃபிஷியன் ஸ்கொயர் ஒய் கோஃபிஷியன் ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் 1. இப்போ மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு, அவ்வளோதான். இது யாரு? இ இஸ் ஈக்குவல் டு 1 by 2. சி இங்கே ஸ்கொயர் ரூட் போகணும், இங்கே மாடுலஸ் போகணும்னா ஸ்கொயர் பண்ணாதான் போகும். ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுங்க. ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணீங்கன்னா x minus 2 the whole square plus y minus 3 the whole square whole divided by last sum என்னடா பசங்களா? ஸோ நம்ம 5 marks தானே பார்க்குறோம். எது மோஸ்ட் இம்பார்ட்டன்டோ we will see this. சரிங்களா? it is equal to 1 by 4. Now do the cross multiplication. So 4 into x minus 2 the whole square plus 4 into y minus 3 the whole square which is equal to x minus 7. So பசங்களா it is 4x square minus 16x plus 16 plus 4y square. This is 6 minus 24x plus 36 equal to x minus 7. எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துருவாங்க. So 4x square minus 15x plus 4y square
17, right? டேய் பசங்களா இருக்கீங்களா? Are you very simple? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு n2 ஏன்டாப்பா எங்கடாப்பா போச்சு? 12th சாப்டர் அப்போ எல்லாருமே n2 ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே காணாம போயிட்டீங்களே. Is everyone? Can you understand what I'm doing? Once more சொல்லவா? எதுல இருக்கிறது once more சொல்லணும் பசங்களா? மேம் mod ஸ்கொயர் போட்டா x ஸ்கொயர் மைனஸ் அப்படி ஆகாது. ஆமா அப்படிதான் ஆகும். எஸ் அங்கதான் மிஸ்டேக் பண்ணிட்டேனா? ஓகே யா தேங்க்யூ ஸோ மச். யாடா பசங்களா? So which is equal to 1/4 it's the whole square. Yes. Thank you so much. Yeah, அங்கதான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். So see this பசங்களா? Everyone look at it is what is it? Eccentricity கேக்குறாங்க. Eccentricityனா என்னடா? Eccentricity means ratio of ஒரு point and focus divided by ஒரு point and directrix. இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதை நிறைய சமக்கு யூஸ் பண்ணுவீங்க. தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒருவேளை தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரூவ் பண்ண சொன்னா கூட இதை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்க. சரிங்களா? சம் ஆஃப் ஃபோக்கல் பாயிண்ட்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபோக்கல் பாயிண்ட்ஸ், நம்மளோட எக்ஸசைஸ் சம்ல ஒரு சம் இருக்குல்ல, அதுக்கு கூட இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்க ப்ரூஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து வைக்கலாம். So your eccentricity is point and focus divided by point and directrix. அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல இருக்கிற distance which is equal to 1/2. So squaring on both side பண்ணுங்க. So 4 into x square minus 8x plus 4 plus 4x plus 4 into y square minus 6y plus 9 which is equal to x square minus 14x plus 49. So what happened? 4x square or x square போச்சுனா 3x square. Next டாமா இது வந்து 16x. So 16 கூட இங்க இருக்குது இந்த சந்தா minus 2x ன்னு வருவாங்க. So this is 16 plus 16 plus 4y square minus 24y and இதை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க. இதை நீங்க ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம். இதை நீங்க அப்படியே வச்சுக்கலாம். plus 4 into y minus 3 the whole square. We keep it like இதை வந்து அலைவாவே வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இதுவும் எக்ஸ்ட்ரமா இருக்கனால xx தான் நம்மளுக்கு ப்ராப்ளமா இருப்பாங்க. which is equal to 49 alone. So இங்க இருக்க 16 மட்டும் அந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. take 3 as common. So x square minus 2/3x plus 4 into y minus 3 the whole square which is equal to what happened ரா பசங்களா? So 49 minus 16. 49 ல 16 போச்சுனா என்னது? 3 and 33. Can you skip this chapter? நோடாமா இது ஸ்கிப் பண்ணாதீங்கடா பசங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். See ஒரு பேப்பர்ல நம்மளுக்கு ஒரு சாப்டர்ல இருந்து 2 5 மார்க்ஸ் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி சாப்டர்ஸ்ல இதுவும் ஒன்று. ஓகேங்களா? ஃபாஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா? டே பசங்களா லைக் ஒன்றும் இல்லை, பொறுமையாக பார்க்கலாம். சரிங்களா? டோன்ட் வரி. ஓகே. ஸோ see this. Now it's what happeningன்ற மாதிரி பாருங்க என்ன நடக்குது. டேமா இப்போ பசங்களா who are present? ஓகேவா? எனக்கு ஆசிலேஷன்லாம் வேண்டாம், கன்ஃபியூஷன்ஸ்லாம் வேண்டாம். சரியா? நான் இப்போ எதுவுமே கன்ஃபியூஷனாக உனக்கு சொல்லவே கிடையாது. நீங்கள் ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? we have already seen this sums, right? திருப்பி இந்த சம்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஐயோ என்னடா பசங்களா எப்படி இருக்கீங்க? ஸோ கம் ஆன் எவ்ரிவன், நான் திருப்பி வேணாலும் போடுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து லிசன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லிசன் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? புட் அ ஃபயர் எமோஜி. ஐ எம் நாட் கெட்டிங் தி வைப் ஃப்ரம் யூ, அதனால எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சரியா? ஸோ நான் கனெக்ட் ஆனால் தான் ஐ கேன் கோ வெரி ஃபாஸ்ட்டாக பசங்களா. ஸோ 12th சாப்டர் 11th சாப்டர் என்ன கனெக்டிவிட்டியில் இருந்தீங்களோ அதே கனெக்டிவிட்டியில் இருங்க. அப்போ தான் வி கேன் ஃபினிஷ் இட் ஆஃப். ஓகே? ஸோ மக்களே எவ்ரிவன் கம் பேக்.
ஒரு ஃபைனல் முடிச்சு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டெப்பும் எஸ் ஆர் நோ. ஐ நீட் அன் எஸ் ஆர் நோ ஃப்ரம் யூ ஆல். அவ்வளோதாண்டா பசங்களா. புரிஞ்சாதான் நீங்கள் எக்ஸாம்பிள் போய் போட முடியும். யூ அப்சர்வ் தட். ஒவ்வொரு விஷயமும் எப்படி வருதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ அவன் கொடுத்துருக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி எசென்ட்ரிசிட்டி. அவங்க நம்மளுக்கு எசென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஸ், ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேரும் ரிலேஷன். எசென்ட்ரிசிட்டினா என்னது? எசென்ட்ரிசிட்டி மீன்ஸ் ரேஷியோ ஆஃப் ஒரு பாயிண்ட் அண்ட் ஃபோக்கஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஒரு பாயிண்ட் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இதுதான் எசென்ட்ரிசிட்டி. எசென்ட்ரிசிட்டினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எசென்ட்ரிசிட்டி மீன்ஸ் ரேஷியோ ஆஃப் அ பாயிண்ட், டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் அண்ட் அ ஃபோக்கஸ் அண்ட் அ பாயிண்ட் அண்ட் அ டைரக்ட்ரிக்ஸ். யூ காட் இட் பசங்களா? ரெண்டுமே பாயிண்ட், ஃபோக்கஸும் பாயிண்ட், பாயிண்ட் டு பாயிண்ட். 2 பாயிண்ட்ஸ் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்க. இவனுக்கும் எக்ஸ் கமா ஒய்க்கும், இவனுக்கும் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? எனிவன் ஹாவ் டவுட் இன் திஸ் ஒன்? இப்போ நான் இதுல எழுதிக்கிறேன், இதுல டவுட் இருக்குங்களா? எஸ் ஆர் நோ? It is distance point formula, 2 point distance formula. சரிங்களா? whole divided by இந்த Pங்கிறது ஒரு பாயிண்ட், ஆனா Dங்கிறது லைன். ஒரு லைனுக்கும் பாயிண்ட்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் which is perpendicular distance. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ax1 plus by1 plus c divided by square root of a square plus b square. இதுதான் ஃபார்முலா. திஸ் இஸ் தி ஃபார்முலா. அந்த லைன்ல அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். உன்னோட லைன் என்னது? எக்ஸ் மைனஸ் 7 தான் உன்னோட லைன். இந்த லைன்ல அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணாலும் எக்ஸ் மைனஸ் 7 தான் இருக்கும். டிவைட்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மட்டும் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 which is nothing but 1. அதனால நான் எதுவும் போடல. ஓகேவாடா பசங்களா? இப்போ புரிகிறதா ஏன் இப்படி போட்டோன்னு? மாடுலஸ் போகணும்னாலும் சரி, இவன் போகணும்னாலும் சரி, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் 1/2. 1/2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/4. 1/4 is equal to x minus 2 whole square plus y minus 3 whole square divided by x minus 7 whole square. ஸோ நீ நல்லா பாரு, y minus 3 நீங்க எக்ஸ்பேண்டே பண்ண வேண்டாம். டோன்ட் எக்ஸ்பேண்ட் இட். எக்ஸை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. சரியா? கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணா x minus 7 whole square is equal to 4 into x minus 2 whole square plus 4 into x minus y minus 3 whole square. இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா x square minus 14x plus 49 which is equal to 4x square minus 16x plus 16 which is equal plus 4 into y minus 3 whole square. You got it பசங்களா? இப்போ இதில் கேன்சல் ஆகுதுலாம் கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3x square கிடைக்கும். இவனையும் கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 2x இருக்கும். ரைட்? இது இந்த சைடு வந்துச்சுன்னா you will be having, so which is 3x square minus 2x, அது போக 4 into y minus 3 whole square which is equal to 49ல 16 போச்சுன்னா என்னடாமா 33. இப்போ தானே பார்த்தோம். இது வரைக்கும் ஓகேவா எல்லாத்துக்கும்? நாம எலிப்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எலிப்ஸ் எப்படி இருப்பாங்க? பார்க்க எப்படி இருப்பாங்க? x square minus y square divided by a square by b square. எல்லாமே ஒரு ஸ்கொயர் நம்பர். எல்லாருமே ஒரு ஸ்கொயர் நம்பர். டவுட் இருக்கா? இல்ல. ஸோ அப்போ நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டு மேக் இட் அஸ் அ ஸ்கொயர் நம்பர், இது நீங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னா 3 காமனாக எடுத்துருங்க. x square minus 2/3x. ஸோ ஃபஸ்ட்டு நீ b கண்டுபிடிக்க. வாட் இஸ் யுவர் b டாமா? உன்னோட b என்னது? உன்னோட b வந்து 1/3 தான் உங்கள் b. ஸோ b ஸ்கொயர் வந்து 1/9 + 1/9 வருவாங்க. ஸோ 3 into x square minus 2/3x plus 1/9 minus 1/9. எனக்கு plus 1/9 வேணும், அதனால நான் மைனஸ் யூஸ் பண்றேன். ஓகே வாடாமா? இப்போ என்ன பண்ணுவீங்க? இவன் 3 பேர் இருந்தாலே நம்ம ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். இவன் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ டேக் இட் டு தட் சைட். அது அந்த சைடு எடுத்துக்கோங்க. ஸோ 3 into x square minus 2/3x plus 1/9 plus 4 into y minus 3 whole square which is equal to 4/9 வராது. நோ, 4/9 வராது. டேமா 2ab வந்து 2/3x. அப்போ b என்ன வரும்? b வந்து 1/3 மட்டும்தான் வருவாங்க. 2 கேன்சல் ஆயிடுவாங்க. அதோட ஹாஃப், மிடில் டேர்மோட ஹாஃப். மிடில் டேர்மோட ஹாஃப்னா 2 கேன்சல் ஆகப்பட்டுரும். ரைட் பசங்களா? which is equal to what? which is equal to 33 minus 1/3. மல்டிபிள் பண்ணிட்டு இந்த சைடு கொண்டு வந்தா
1/9 எப்படி வந்தது? b square. This is a square minus 2ab plus b square minus b square. b ஓட வேல்யூ 1/3, b square னா 1/9. நாம தான் கொண்டு வந்தோம். I need to make it as a square minus b square plus b square minus b square. So b square எனக்கு வேணும். So plus and b square நானே பண்ணிக்கிட்டேன். plus தான் வரும் பசங்களா, மைனஸும் பண்ணிக்கணும். தானா எப்படி வரும்? It is an equation. நாமளா தானே கொண்டு வரணும். 1/9 வராது. 3 கூட மல்டிபிள் பண்ணிட்டு இந்த சைடு கொண்டு வாங்க. 3 கூட மல்டிபிள் பண்ணிட்டு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா எஸ் minus 1/3 டாம். plus 1/3. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 100/3 கிடைக்குதா? ஸோ 3 into x minus 1/3 the whole square plus 4 into y minus 1/3 the whole square. இப்போ 100/3 ஆல என்டையரா டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? x minus 1/3 the whole square whole divided by 100/3 plus y minus 3 the whole square 4 into 100/3 which is equal to 1. So இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்டா பசங்களா? 100/9 கிடைப்பாங்க. and இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 100/12 கிடைப்பாங்க. yeah. So your a square is equal to 100/9 and your b square is equal to 100/12. இதில் யார் பெருசு? I think 100/9 is bigger when compared with 100/12. ரைட்ரா பசங்களா? 1/9 எப்படி வந்துச்சா? டேமா ஃபைண்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு என்னடா பண்ணுவீங்க பசங்களா? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல டிவைட் பண்ணுவீங்க which is 1/3. உன்னோட b வந்து 1/3. ஸோ b square and minus b square ஆட் பண்ணணும். ஓகேங்களா? how I get cancel? நான் கேன்சல்லாம் பண்ணல. இங்க இருக்க 3 இங்க வந்துடும், டிவைடுக்கு வந்துருவாங்க. ஸோ இட் பிகம் 9. இங்க இருக்க 4 இந்த டிவைடுக்கு வந்துருவாங்க. ஸோ இட் பிகம் 12. ஸோ a square is equal to 100/9 and b square is equal to 100/12. ஓகேங்களா? what is your center? ஃபர்ஸ்ட் சென்டரை கண்டுபிடிங்க. சென்டர் என்னடாமா? சென்டர்னா என்னது? இதுதான் உங்களோட சென்டர் பாயிண்ட். see x minus 1/3 தான் சென்டர். அப்போ x ஓட கோஆர்டினேட் என்னது? 1/3 and y minus 3 தான் சென்டர் which means 3 வந்து நம்மளோட y கோஆர்டினேட். ஸோ சென்டர் வந்து 1/3, 3. சரியாடா பசங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, a ஸ்கொயர் இருக்கு, நமக்கு b ஸ்கொயர் இருக்கு. அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க? they asked length of major and minor axis. length of major axisனா என்னது? 2 into a. அவங்க கேட்டிருக்கிறது just 2 into a. ஸோ இப்போ 2 into a என்னது? 100/9. 100/9 னா 10/3. ஸோ which is 20/3 units. okay. what is 2b? 2b is equal to 2 into 10/12. 12 வந்து 2√3. ஸோ இது கேன்சல் ஆயிடும். 10/√3 units. அவ்வளோதான் கதம். எவ்ரிவன் புரிஞ்சுதடாமா? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தான் எல்லாமே. ஒரு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்டையர்லி மற்றது எல்லாமே டிஃப்ரெண்ட்ரா பசங்கள. ஓகேவா? ஸோ கேன் வி டூ திஸ் சம்? ஸோ இப்போ இங்கே பாருங்க, என்னது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்? எனக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் நீ ஃபாஸ்ட்டாக பண்ணணும். யூ நீட் டு டூ ஃபாஸ்ட் ஃபார் த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். சரிங்களா? ஏன்னா அது நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டோம். அதை அப்படிங்க படிக்கலன்னு சொல்லக்கூடாது. 3 ஸ்டாண்டர்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மெத்தடை வி கான்ட் டூ இட் இன் அ வெரி ஸ்லோ மேனர். ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, நம்மக்கிட்ட எக்ஸ் ஒரு பக்கம் ஒய் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 18x² minus 144x. நெக்ஸ்ட் 12y² plus 48y which is equal to minus 120. ரைட் பசங்களா? 18 காமனாக எடுத்துருங்க. 18 காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? ஐ ஹோப் 16xன்ற. ஸோ இதில் வந்து 12 காமனாக எடுத்துட்டிங்கன்னா y² plus 4y which is equal to minus 120. வாட் இஸ் your b? இதில் b மட்டும் பாருங்க. இதோட b எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவங்களோட ஹாஃப் 16ஓட பாதி. 16ஓட பாதி 4. உன்னோட b வந்து 4. நம்மளுக்கு தேவை b ஸ்கொயர். ஓகே. ஸோ அப்போ 18 into 6. ஸோ ப்ளஸ் 16 மைனஸ் 16 நானே யூஸ் பண்ணுறேன். இங்கே என்னது? இதோட பாதி. இதோட பாதின்னு என்னது? 2. 2ஓட ஸ்கொயர் என்னது? +4 and -4.
ரைட் பசங்களா? நம்மளுக்கு யார் வேணும்? இந்த 3 டேர்ம் தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இந்த 3 டேர்ம் தான் ஸ்கொயர் டேர்மை ஃபார்ம் பண்ணுவாங்க. மற்றவங்க நம்மளுக்கு ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அவனை டேக் இட் டு தி ரைட் சைடு. ஸோ விச் மீன்ஸ் 18 into x square. How could you write them? x minus 4 the whole square. இது 12 into y plus 2 the whole square, which is equal to minus 120 plus 144 and minus plus 48. இவங்க ரெண்டு பேர்த்தோட addition 24. 24 48 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 64 வராதா? எதுக்குடாமா 64? 18 16 மல்டிபிள் பண்ணா 64 வராதே. 144ல வரும். யாடா பசங்களா, what is this addition? minus 48 இல்ல, 14 into minus 48 equal to அந்த சைடு வரும்போது opposite signல பசங்களா. equal to அந்த சைடு எடுக்கும்போது you will take opposite sign, right? You take it in opposite side, na? So yeah, fourth step again சொல்லுங்க. ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? பசங்களா 18 into 16 என்னது? What is 18 into 16? அதை கரெக்டாக பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கோங்க. சாரி, ஒரே நிமிஷம் இருங்க. 144 நீங்கள் காமன் 18 டேபிளில் 144 டிவைட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? சாரிடாமா, இட் இஸ் 8. சாரி ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. இட் இஸ் 8. ஸோ இட் இஸ் 8னா 8ல் பாதி 4, அது கரெக்ட் தான். ஸோ இட் இஸ் 8 and you will have 288 here. So plus 288 plus 48 in varo. So you will have 216. Okay? Yeah. Sorry Dhamma. Sorry. Yes. Now it's okay? Ipo okay thane? See. A square minus 2ab plus b square. இவங்கள a plus b the whole square னு எழுதிடுவீங்க. இவனை மட்டும் மல்டிபிள் பண்ணி ரைட் சைட் கொண்டு போயிருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் a square plus 2ab plus b square, இவனை மட்டும் மல்டிபிள் பண்ணி ரைட் சைட் கொண்டு போயிருங்க. சரியாடா பசங்களா? ஸோ வாட் ஹேப்பன்? இப்போ நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன் பாருங்க. வாட் இஸ் யுவர் ஃபைனல் சொல்யூஷன்? 18 x minus 2 x minus 4 the whole square plus 12 into y plus 2 the whole square divided by 216 divided by 216, which is equal to 1. 18 into 216 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர்? இட் இஸ் 12. இது 12 வரும், இது 18 வரும். ஓகேவாடாமா? சி we have plus. நம்மளுக்கு பிளஸ் நடுவில் வந்திருக்கு. பிளஸ் நடுவில் வந்தால் இது எலிப்ஸ். எலிப்ஸ் அப்படின்னா யார் பெரிய நம்பரோ அதுதான் a ஸ்கொயர். ஸோ your a ஸ்கொயர் is equal to 18, your b ஸ்கொயர் is equal to 12. உங்களோட பெரிய நம்பர் எங்க இருக்காங்க? yக்கு கீழே இருக்காங்க. ஸோ இட் இஸ் செகண்ட் டைப். Got it பசங்களா? இது எத்தனாவது டைப்? இது செகண்ட் டைப். ஏன்? y it is second type. Everyone knows it, right? So the b square 12. So நம்மளுக்கு பெரிய நம்பர் yக்கு கீழே இருக்காங்க, அதனால இது செகண்ட் டைப். செகண்ட் டைப் அப்படின்னா நம்மளுக்கு y ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிக்க போறது சென்டர். சென்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். இவன் x minus 4 வந்து நம்மளுக்கு 0 ஆயிடுவாங்க. x minus 4 0னா x ஓட கோஆர்டினேட் 4 and even 0 அப்படின்னா y ஓட கோஆர்டினேட் -2. So your center is 4, -2. Got it பசங்களா? So next. Okay, இப்போ அடுத்தது யார் கண்டுபிடிக்கணும்? We need to find I think focus, vertex and directrixலாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். Focus and directrix கண்டுபிடிக்கணும். Focusக்கு AE வேணும். So AE the whole square is equal to a square minus b square. So 18 minus 12, that is 6. சரிங்களா? So அப்போ a square e square is equal to 6. So what is your AE is equal to root 6. A ஓட வேல்யூ என்னது?
இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குமா 3 ரூட் 2ன்னு கிடைக்கும். a is equal to 3 root 2. So e is equal to root 6 divided by 3 root 2. இதில் பார்த்தீங்கன்னா root 2 into root 3ன்னு எழுதிக்கலாம். 3 into root 2, root 2 root 2 cancel, இதையும் cancel பண்ணிங்கன்னா 1 by root 3. So your e is equal to 1 by root 3. What about your a by e? 3 root t divided by 1 by root 3. So it becomes 3 root 6. முடிஞ்சிச்சா? ஏஇ கண்டுபிடிச்சிட்டீங்க, ஏ பை இ கண்டுபிடிச்சிட்டீங்க, அவ்வளோதான். கண்டுபிடிக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. நவ் யூ ஹவ் டு ட்ரா இட். நீங்கள் ட்ரா பண்ணாலும் சரி, டேபிள் போட்டாலும் சரி, உங்கள் இஷ்டம். சரியா? எனக்கு டிராயிங் தான் பெஸ்ட்டு. ரைட் பசங்களா? ஃபஸ்ட்டு சென்டர். எப்பயுமே சென்டர் தான். சென்டர் தான் மெயின் ஹார்ட். 4, -2. சரிங்களா? ஸோ இப்போ மேஜர் ஆக்சிஸ் என்னது? வாட் இஸ் யுவர் மேஜர் ஆக்சிஸ்? யுவர் மேஜர் ஆக்சிஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ y கோஆர்டினேட் மட்டும்தான் மாறுவான், x மாற மாட்டான். புரியுதுங்களா? x கோஆர்டினேட் ஸ்டேஸ் சிங்கிள், அது ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியாடாமா? ஃபர்ஸ்ட் நீங்க யாரை கண்டுபிடிக்கணும்? ஃபோக்கஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹவு டு யூ ஃபோக்கஸ் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுல இருந்து மேலே ஏஇயோட டிஸ்டன்ஸ் என்னது? ரூட் 6. ஸோ ரூட் 6 பிளஸும் ரூட் 6 மைனஸும் பண்ணணும். அவ்வளோதான். யார் கூட மைனஸ் பிளஸ் பண்ணுவீங்க? y கோஆர்டினேட் கூட பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணுங்க. ரைட்? ஸோ வாட் இஸ் யுவர் பாயிண்ட்? 4, -2 plus root 6 ஒரு பாயிண்ட் and 4, -2 minus root 6 ஒரு பாயிண்ட். இது focus number 1, இது focus number 2. Any doubt? புரியுதுங்களா? சென்டர்லேருந்து மேலேயும் கீழேயும் ஏஇங்கிற டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. தட் இஸ் ஃபோக்கஸ். ஓகே. வேர்டெக்ஸ். வேர்டெக்ஸ்னா என்னடாமா? வேர்டெக்ஸ்னா சென்டர்லேருந்து மேலேயும் கீழேயும் ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. வாட் இஸ் யுவர் ஏ? யுவர் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 root 2. 3 root 2 டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் 4, -2 plus 3 root 2 ஒரு வார்டெக்ஸ் and 4, -2 minus 3 root 2 ஒரு வார்டெக்ஸ். ஸோ ரெண்டு வார்டெக்ஸ் நம்மளுக்கு இது வந்திருக்கு. இது ஒரே லைவ் தான்டா பசங்க. திஸ் இஸ் ஃபார் தி சேம் லைவ். ஓகேங்களா? அவ்வளோதான்டா பசங்க. இப்போ டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ்னா என்னது? எது சென்டர் எது ஃபோக்கஸ்னே தெரியலையா? நான் தான் இப்போ உங்களுக்கு சொன்னேனே பசங்களா, வாட் இஸ் சென்டர் அண்ட் வாட் இஸ் ஃபோக்கஸ்ன்னு நான் தெளிவாக சொல்கிறேனே. சி, ஈவன் நீங்கள் ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறது, இட் இஸ் சென்டர். சென்டர் தான் ஈக்குவேஷன்லேருந்து தெரிய வரும். ஈக்குவேஷன்லேருந்து வேற யாருமே தெரியாது. நீங்கள் சால்வ் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வருவீங்க. ஃபோக்கஸ் ஏஇ தான் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஃபோக்கஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ. சென்டர்லேருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. ஸோ அதனால ரூட் 6 யூஸ் பண்ணுறோம். ஓகே. வார்டெக்ஸ் வந்து சென்டர்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. ஏ. ஸோ 3 பேர் தான் உனக்கு வேணும். இதை பொறுத்த வரைக்கும், ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் யார் வேணும்? ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் ஏஇ வேணும். வார்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏ வேணும். டைரக்ட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏ பை இ வேணும். இவங்க 3 பேர்த்தையும் நீங்கள் பர்சனலாக கண்டுபிடிக்கணும். ஏஇ என்ன, ஏ பை இ என்னது, ஏ என்னன்னு சொல்லிட்டு. சரியாடாமா? சென்டர்லேருந்து மேலேயும் கீழே அந்த டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் டைப் 2, அதனால மேலேயும் கீழேயும் தான் இருப்பாங்க. ஓகே. வாட் அபவுட் யுவர் டைரக்ட்ரிக்ஸ் பசங்களா? டைரக்ட்ரிக்ஸ்னா எப்படி இருப்பாங்க? ஒரு ஸ்லீப்பிங் லைன். சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க? சென்டர்லேருந்து ஏ பை இங்கிற தூரத்தில் இருப்பாங்க. வாட் இஸ் யுவர் ஏ பை இ? 3 root 6. ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸ் கூட மேலே போச்சுன்னா ப்ளஸ், கீழே வந்தால் மைனஸ். ஸோ யுவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் 3 root 6 ஒரு லைன் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2 minus 3 root 6. டைப் 1 எப்படி? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நான் சொல்லும் போது யாருமே கவனிக்க மாட்டீங்க போல இருக்கு பசங்களா. சி, பெரிய நம்பர் யாருக்கு கீழே இருக்காங்களோ அதுதான் டைப் டிசைட் பண்ணும். உன்னோட பெரிய நம்பர் ஒய்க்கு கீழே இருந்தா டைப் 2, உங்களோட பெரிய நம்பர் எக்ஸுக்கு கீழே இருந்தா டைப் 1. எலிப்ஸுக்கு சொல்றேன். எலிப்ஸுக்கு இப்படிதான் டைப்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பெரிய நம்பர் லைக் டைப் 1 இருந்தா என்ன பண்ணணும்னா எக்ஸ் கோஆர்டினேட் கூட பிளஸ் அண்ட் மைனஸ் பண்ணணும். டைப் 1னா எக்ஸ் கோஆர்டினேட் தான் மெயின் கோஆர்டினேட்ஸ். ஓகே. டைப் 2னா ஒய் கோஆர்டினேட்ஸ் கூட சேஞ்சஸ் பண்ணணும். அவ்வளோதான். யூ காட் இட் பசங்களா? ஓகே. நான் கொஸ்டின் திருப்பி கேட்குறேன், நீங்களே சொல்லுங்க. டைப் 2க்கு யாரை மட்டும் தான் பார்ப்பீங்க? எந்த கோஆர்டினேட்டை டச்சே பண்ணக்கூடாது. டைப் 2னா எந்த கோஆர்டினேட்டை டச் பண்ண வேண்டாம். ஃபார் டைப் 2 டா பசங்களா? எஸ். ஒய் கோஆர்டினேட்டை டச் பண்ணக்கூடாதா? டே
y coordinate தான் சேஞ்ச் பண்ணணும். நான் யாரை நீங்க மாத்த மாட்டீங்கன்னு கொஸ்டின் கேட்கிறேன். Can you understand my question? I am saying x நீ சேஞ்ச் பண்ணவே கூடாது, y தான் சேஞ்சஸ் ஆகும்ன்றது கொஸ்டின். சரியாடாமா? Yeah, yes, very good. What about type 1? Type 1 னா யாரை சேஞ்ச் பண்ணுவீங்க? x சேஞ்ச் பண்ணணும், y சேஞ்ச் பண்ணக்கூடாது. கிளாரிட்டி இருக்குங்களா? ஓகே, எஸ். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பசங்களா. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு எலிப்ஸா இருக்கட்டும், ஹைப்பர்போலாவா இருக்கட்டும், ரெண்டு பேர்த்துக்குமே ஃபோக்கஸ்னா ஏஇ தான், வெர்டெக்ஸ்னா ஏ தான், டைரக்ட்ரிக்ஸ்னா a/e தான். இது சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? How do you divide by 216? It is divided by 120. No மேம், இல்லடாமா, 216ஆல தான் டிவைட் ஆகும். எங்க என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அந்த கான்ஸ்டன்டால தான் டிவைட் ஆகணும். இது வந்து என்டையர் நம்பர். இதோட சால்விங் வந்து 216. ஸோ நீங்க கடைசியா கான்ஸ்டன்ட் டேர்ம்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கனால என்டையரா டிவைட் ஆகணும். ஓகேங்களா? Yes, Dhamma. So can we go to the next sum? So it is actually asked in 3 mark sum as 5 mark sums. நீங்க ரொம்ப லக்கியான ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இது 3 marks 5 லாக்ல கேட்டாங்கன்னா தாராளமா எழுதிட்டு போயிட்டே இருங்க. சரியா? What is it, Rama? Point of intersection of a tangent. Tangent at a point. Tangent at a point க்கு ஈக்குவேஷன் என்ன? ஃபார்முலா என்னது? Tangent at t ஓட ஃபார்முலா என்னது? yt is equal to x plus at square. இதுதான் ஃபார்முலா. This is the formula. இப்போ நீங்க ரெண்டு இடத்துல இருக்கு, ரெண்டு இடம், both are different places. So tangent at t1, t1ல tangent எப்படி இருக்கும்? yt1 x plus at1 square. t2ல எப்படி இருப்பாங்க? t2ல பாத்தீங்கன்னா yt2 x plus at2 square. See, basically உங்க ரெண்டு பேரும் ஒரு லைன் ஈக்குவேஷன், ஒரு லைனை சால்வ் பண்ணாதான் பாயிண்ட் கிடைக்கும். நம்மளுக்கு பாயிண்ட் வேணும்னா ஸோ சால்வ் 2 ஈக்குவேஷன்ஸ். அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணா முடிஞ்சிருச்சு, கதை க்ளோஸ். ஓகேவா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் சால்வ் பண்ணுங்க. ஹவு டு யூ சால்வ் தட் ராமா? ஒரே மூட்டை பூச்சிங்க தள்ளியா இருக்கா? நோ ப்ராப்ளம். எவ்ரிவன் கம் ஆன், இதை சால்வ் பண்ணுங்கடா பசங்களா. என்ன பண்ணுவீங்க? எக்ஸும் எக்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? சப்ராக்ஷன் சப்ராக்ஷன் சப்ராக்ஷன், எக்ஸ் கேன்சல், y ரெண்டு பேத்துலையுமே காமனா இருக்கான். ஸோ y காமனா எடுத்துட்டீங்கன்னா t1 மைனஸ் t2. இங்க அதே மாதிரி a காமனா எடுத்துட்டீங்கன்னா t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர். காட் இட் பசங்களா? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ y t1 மைனஸ் t2 இஸ் ஈக்குவல் டு a இன்டூ t1 பிளஸ் t2 t1 மைனஸ் t2. ஓகே, இதுவும் இதுவும் கேன்சல். y ஓட வேல்யூ என்னது? y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ஸோ y t1 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏ t1 ஸ்கொயர். இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா a இன்டூ t1 ஸ்கொயர் பிளஸ் t1 t2ன்னு கிடைக்கும், which is equal to x plus a t1 ஸ்கொயர். இந்த a t1 ஸ்கொயர் t1 ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ இங்கே ஒரு a வருவாங்க, ரைட்? So x is equal to a t1 t2. பாயிண்ட் வந்துருச்சாடா பசங்களா? a t1 t2 a into t1 plus t2 கிடைச்சிருச்சா? சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின், ரைட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடாமா? ரொம்ப சாதாரணமான கொஸ்டின் தான் நம்மளுக்கு வித்தியாசமா படுது. பார்க்க பார்க்க நீங்க பயந்துக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே, நோ நீட் டு வரி, யூ வில் டூ இட் பெட்டர். சரிங்களா? எஸ், இப்போ நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ஒரு பேரபோலா இருக்கு, ஒரு இடத்துல ஒரு நார்மல் ஃபார்ம் ஆகுது, ஒரு இடத்துல ஒரு நார்மல் ஃபார்ம் ஆகுது. அந்த நார்மல் பார்த்தீங்கன்னா இன்னொரு கர்வை t2ங்கிற இடத்துல கட் பண்றாங்க. ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் புரியலீங்களா? a into t1 plus t2 into t1 is equal to x plus a t1 square, right? So எல்லாத்தையும் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ a t1 ஸ்கொயர் a t1 t2 is equal to x plus a t1 ஸ்கொயர். ஸோ a t1 ஸ்கொயர் a t1 ஸ்கொயர். ஸோ x is equal to a t1 t2. நம்ம கேட்டுக்கிறது பாயிண்ட்னா x, y, which is equal to a t1 t2, a into t1 plus t2. Hence proved. சரியாடாமா? ஓகே, see this. இந்த கதை சொல்றது உங்களுக்கு புரியுதா?
நார்மல் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? நார்மல் T1ங்கிற இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நார்மல் அட் T1. வாட் இஸ் தி ஃபார்முலாடாமா? நார்மல் அட் T1. ஃபார்முலா என்னடா பசங்களா? வாட் இஸ் நார்மல் அட் T1? 3 மார்க் PDF வந்து நான் அட்டாச் பண்ண சொல்லிட்டேன்டா பசங்களா. அவங்க நேற்று நைட் தூங்கியிருப்பாங்க போல இருக்கு. எந்திரிச்ச உடனே அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஐ கான்ட் ஃபோர்ஸ் தெம். போய் டக்குன்னு எந்திரிங்க, எனக்கு இப்போவே அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுடா பசங்களா. அவங்க எந்திரிச்ச உடனே அட்டாச் பண்ணிடுவாங்க. சரிங்களா? வாட் இஸ் தி நார்மல் ஈக்குவேஷன் ஃபார்முலாடாமா? y plus xt is equal to atq plus 2at. இதுதான் உங்களோட ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் நார்மல் ஈக்குவேஷன் ஃபார்முலா. எஸ், பாரபோலாவுக்காச்சு அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டு சம் வந்து ரிப்பீட்டட்லியுமே ரிப்பீட்டட் சம்மாக இருக்குது. ஓகேங்களா? ஏடாமா நெக்ஸ்ட் என்னது? ஓகே, இப்போ T1ங்கிற இடத்துல மீட் பண்ணியிருக்கு. நான் ஸோ T1ன்னு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டேன். ஓகே, அகைன் T2ங்கிற இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஸோ T2 இந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லலாம்? இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே எழுதிங்க. ஹவு டு யூ ரைட் அஸ் அ பாயிண்ட்? யூ வில் ரைட் லைக் a_t2 square, 2a_t2. இதுதான் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டை இப்படி தான் எழுதுவாங்க. பிகாஸ் parametric form of a parabola is x is equal to at square and y is equal to 2at. இதுதான் parametric form. ஸோ x coordinate எப்பயுமே at square ஃபார்மேட்டில் தான் இருப்பாங்க. y coordinate எப்பயுமே 2at ஃபார்மேட்டில் தான் இருப்பாங்க. ஸோ உன்னோட பாயிண்ட் என்னது? உன்னோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா at2 square 2at2. இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த நார்மல் லைனும் மீட் பண்ணுதா இல்லையா? அவ்வளோதான். ஒரு பாயிண்ட்டும் ஒரு லைனும் மீட் பண்ணுது. சரியாடாமா? ஒரு பாயிண்ட்டும் ஒரு லைனும் மீட் பண்ணுது. ஒரு பாயிண்ட்டும் ஒரு கர்வும் மீட் பண்ணாலே நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பாயிண்ட்டை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டா? யூ சப்ஸ்டியூட்டட். ஸோ இப்போ ஒய்க்கு பதிலாக 2at2, எக்ஸுக்கு பதிலாக at2 ஸ்கொயர் t1 அண்ட் at1 கியூப் ப்ளஸ் 2at1. இப்போ சால்விங் மட்டும்தான், காம்பனன்ட் படி சால்வ் பண்ணுறது. ஸோ இவன் இந்த சைட் கொண்டு வாங்க, இவன் இந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. ஸோ at2 ஸ்கொயர் t1 மைனஸ் at1 கியூப் which is equal to 2at1 மைனஸ் 2at2. இதில் யார் காமனாக எடுக்கலாம்? இதில் யார் காமனாக எடுக்கலாம்? யார் காமனாக எடுப்பீங்க? யூ கேன் டேக் at1 ஸ்கொயர் as காமன். ஒரு t1 ஸ்கொயரை காமனாக எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? t1 sorry, you can take only t1 as common. So t2 square minus t1 square which is equal to 2a common எடுத்துட்டிங்கன்னா t1 minus t2 வரும். சரிங்களா? இதுக்கு a plus b, a minus b formula apply பண்ணுங்க. When you apply the formula, this is equal to 2a into t1 minus t2. கரெக்டாடாமா? See, இதையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு -1 வரணும். ஒரு -1 வரும். ஓகேங்களா? ஏவையும் சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ t1 into t2 plus t1 is equal to -1. ஓகே, now you multiply it. ஸோ t1 t2 plus t1 square is equal to -1. நம்மளுக்கு யார் வேணும்? we need t2. t2னா நம்மளுக்கு என்னன்னு வேணும்? கரெக்டுங்களா? ஸோ இது அந்த சைடு போயிடும்டாமா. t2 தானே வேணும். ஸோ அப்போ இவனை வெளியே அந்த சைடு கொண்டு போய்க்காங்க. ஸோ t2 ப்ளஸ் t1 இஸ் ஈக்குவல் டு -1/t1 அண்ட் இது இந்த சைடு போனால் மைனஸ். ஸோ t2 இஸ் ஈக்குவல் டு -1/t1 மைனஸ் t1. சரிங்களா? யூ கேன் டேக் மைனஸ் இஸ் காமன். மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா அவன் சொன்ன ஆன்சர் வந்துடும். சாரி பசங்க, ஒரு 2 மிஸ் பண்ணிட்டேன். சாரி. யா, ஐ மிஸ் த 2. இப்போ ஓகேங்களா? ஓகே, now it's okay everyone. Right, next போலாமாடாமா? Yeah, so can we go to the next sum?
வெரி குட். ஐ லைக் திஸ் ஸ்பிரிட்ரா பசங்களா. ஆனா என்ன நிறைய பேர் காணாம போயிட்டீங்க. ஸ்டார்டிங் இருந்ததுக்கு நிறைய பேர் யூ ஜஸ்ட் ஸ்கிப் இட் அவுட். ஸோ இப்போவும் ப்ரெசன்ஸ் லைக் கிவ் யர் ப்ரெசன்ஸ். ஒரு கொஷினை நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க ஒரு கொஷினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்டா பசங்களா. சரியா? இப்போ இந்த கொஷினோட அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு ஒரு கேவே இருக்காமா, இந்த கேவ் வழியா ஒரு ட்ரக்கு போகணும். ஓகேவா? ஒரு ட்ரக்கு நுழையணும். இப்போ ஒரு ட்ரக்கு நுழையணும்னா என்னது, அது இடிக்க போய் அது போய் மேலே போய் இடிக்காம இருக்கணும். கரெக்டா? அந்த கார்னர் போய் அந்த கர்வை முட்டாம இருக்கணும். முட்டலன்னா போயிடும், முட்டுச்சுன்னா போகாது. இவ்வளவுதான் கான்செப்ட். கரெக்டா? அவன் போகுமா போகாதான்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் திஸ் ஹைட். இப்போ இந்த ஹைட்டையும் இதோட ஹைட்டையும் ஒன்னா இருந்துச்சுன்னா அவங்க போக மாட்டாங்க. மேல இருக்கிற ஹைட்டோட ட்ரக்கோட ஹைட்டு கம்மியா இருந்தாதான் அது போகும். அவ்வளவுதான் லாஜிக். சரியாடாமா? ஸோ இப்போ அவன் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இப்போ அந்த கர்வ் பத்தி சொல்றாங்க. இட்ஸ் ஹைட் இஸ் 3 மீட்டர். அதோட ஹைட் என்னடாமா 3 மீட்டர் ஹைட் அண்ட் வித் வந்து 12, அகலம் 12. ஸோ அப்போ இது 6, இது 6. You agree with me? This is known as what? This is known as parabola. Parabolaக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. What is this point? இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். இந்த பாயிண்ட் என்னடாமா, இட் இஸ் 6, -3. ஏன் -3? ஏன்னா அது 4th quadrant. அதனால ஓகேவா? ஸோ x² - 4ay, substitute this equation. So 36 equal to 12y. So y is equal to 3. Y is equal to a is equal to 3. ரைட் ரா பசங்களா? a வந்து 3 தானே. ஸோ x² - 12y இதுதான் உங்களோட பேரபோலா. எனி டவுட்? 6, 3 கிடையாது, -3 போடணும்டாமா. யூ ஹாவ் டு யூஸ் -3. சரிங்களா? ஏன்னா இது 4th quadrant. ஓகே, இட் இஸ் லைக் a 4th quadrant. ஆர் அதர்வைஸ் இல்ல நீங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டாவே எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஓகே, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த குவாட்ரண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். எலிப்ஸ் தான் போடணுமா? ஆமால்ல, சாரி ஏன் பேராபோலா யூஸ் பண்ணோம்? சாரி, இட் இஸ் செமி எலிப்டிக்கல். ஸோ வி ஹாவ் டு யூஸ் எலிப்ஸ். எலிப்ஸ் மீன்ஸ் அப்போ ஏவோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 3. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் யர் எலிப்ஸ் டேமா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ x² / 36 + y² / 9 is equal to 1. இதுதான் நம்மளோட எலிப்ஸ். ஓகேங்களா? we write the ellipse. The truck has a width. இப்போ நீங்க ட்ரக்கை பத்தி சொல்றீங்க. இந்த ட்ரக்கோட அகலம் பாத்தீங்கன்னா 3. ஸோ 3னா இங்க ஒரு 1.5, இங்க ஒரு 1.5. அகலத்தை ரெண்டா பிரிச்சுக்கிட்டீங்க. கரெக்டா? ஹைட் வந்து 2.7. இப்போதைக்கு இப்போ இந்த ட்ரக் ஹைட் நம்மளுக்கு தெரியாதுன்னே வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த ட்ரக் ஹைட் தெரியாதுன்னு தாண்டி இந்த பாயிண்ட் என்ன, 1.5 அகலத்துல அந்த கர்வ் எவ்வளோ ஹைட்ல இருக்குன்னு பார்த்துக்கலாம். 1.5 அகலத்துல அந்த கர்வோட ஹைட் என்ன கால்குலேட் பண்ணுங்க. வாட் இஸ் இட்? இப்போ இந்த பாயிண்ட் என்னடாமா, திஸ் பாயிண்ட் இஸ் 1.5, y. ரைட்? அதை நீங்க செக் பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணுங்க. 1.5 ஸ்கொயர் பண்ணா 2.25 divided by 36 plus y² by 9 is equal to 1. ஓகேங்களா? 25 table. I think you can cancel it by 9 table. இது வந்து 4 times. இது வந்து பாத்தீங்கன்னா 2 times, remainder 4 வரும். Fine. So 0.25. சரிங்களா? So 0.25 by 4. So 25 by 400. 25 by 400 na என்ன ஆகும்டாமா? This is 1 by 16. So அந்த சைட் போயிடுவாங்க. So y² by 9 is equal to 1 by 1 by 60. So 16 by 9, it is 15 by 16. யாரா பசங்க? Yes, it is the example sum. ஆமா, இது example sum தான்.
ஓகே 1.5னு போட முடியலனாலும் யூஸ் இட் லைக் 3/2 சரியா 1.5 நம்மளுக்கு கஷ்டமா இருந்தால் நம்ம 3/2 யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட் சால்விங் இன்னும் ஈஸியாக முடிஞ்சிரும்ல ஓகே ஸோ 3/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3/2 போட்டால் ஈஸியாக இருக்குண்டாமா ஸோ 3/2னா இட் பிகம் 9/4 ஸோ 4 into 36 plus y square by 9 is equal to 1 ஸோ y square by 9 is equal to 1 minus 9/144னு வரும்னு நினைக்கிறேன் okay so when you multiple yes 144 minus 9 so your 9 will be 9 into 135 divided by 144 correct adama square root எடுத்தீங்கன்னா இது வந்து 3 இது வந்து 12 இந்த 135 க்கு மட்டும் நீங்க square root எடுக்கிற மாதிரி வரும் கரெக்ட்டா சும்மா guess பண்ணுங்க just like a guess it ஓகேவா உங்களுக்கு height வந்து 2.7 இவங்க 2.7 விட அதிகமா போவாங்களா அவ்வளவுதான் நாம பார்க்கணும் ஓகேவா 135 square root of 135 so 121 நாலே it is 11 times யாடாமா it is over the 11 time so they cancel out பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் இப்போ the 11 point somethingல இருப்பாங்க square root எப்படி கண்டுபிடிப்பீங்க how do you find the square root 11 போட்டிங்கன்னா you will be having 121 சரிங்களா so remainder பாத்தீங்கன்னா 414 இது 2 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க இங்க ஒரு டிஜிட் பாயிண்ட் வச்சீங்கன்னா ரெண்டு 0 வரும் so 200 ரேஞ்ச் இருக்காங்க 1400 ரேஞ்ச் இருக்காங்க 66 யூஸ் பண்ணுங்க so 66 யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்டாப்பா so 36 remainder 3 12 14 remainder 1 30 so what is your remainder will be like 54 again 0 0 னு வரும் so இவங்கள 2 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க so 2 3 2 இங்க ஒரு டிஜிட் வரும் 2000 ரேஞ்சில இருக்காங்க இங்க வந்து 5000 ரேஞ்சில இருக்காங்க it is almost 2 times ஓகேவா so this 11.62 divided by 4 இத நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா 2 times remainder 8 remainder 3 னு வரும் 0.9 so it is 2.9 meter ஓகேவா so it is approximately 2.9 meter ஆனா எனக்கு ட்ரக்கோட ஹைட் 2.7 தான் அப்ப அவங்க உள்ள போயிடுவாங்க அவ்வளவுதான் சரியாடாமா yes it is almost 2.9 இப்போ ஓகேங்களா now it's okay டா பசங்களா எல்லாத்துக்கும் now it's okay yeah so like it is எல்லாமே ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் see இது ரொம்ப சம் ஈஸியான சம் இது 5 மார்க்ல வந்தா விட்டுறாதீங்க ஓகேவா என்ன சொல்றாங்க ஒரு பாரபோலா இருக்காங்க ஒரு பாரபோலோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா 2 மீட்டர்ல இருக்காங்க from the vertex of the antenna find the width widthனா என்னது அகலம் 3 மீட்டர்ல அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபோக்கஸ் பாயிண்ட்னா என்னது focus so a is equal to 2 what is your parabola then y square is equal to 4x 2 into 8x இதுதான் அப்ப நம்மளோட parabola equation இப்போ 3 மீட்டர்ல அகலம்னா என்னது இந்த ஹைட் சோ இந்த பாயிண்ட் என்ன நீங்க கண்டுபிடிக்கணும் இது எவ்வளவு 3 மீட்டர்ல அகலம் எவ்வளவு சோ this 3, y so 3, y substitute பண்ணுங்க substitute பண்ணா என்ன கிடைக்கும் y square is equal to 24 so y is equal to root 24 னா 4 into root 6 so 2 root 6 meter இது வந்து பாதி ஹைட் தான் இது பாதி full width is equal to 2 root 6 plus 2 root 6 which is 4 root 6 meter. Okay வாடா பசங்களா it's 4 root 6 meter. இந்த சம் ஓகே இல்ல உங்களுக்கு yeah so see this இந்த சம் பாருங்கடாமா இந்த சம் என்னது ஒரு bridge மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பியா தொங்குது ஓகேவா like this இந்த மாதிரி தொங்குவாங்க ஓகேங்களா இந்த ஒவ்வொருத்தரோட இடைவெளி அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி பாத்தீங்கன்னா 6 மீட்டர் ஒவ்வொரு கம்பிக்கு நடுவுல 6 மீட்டர் கேப் இருக்கு so it is 60 meter portion of a road bed suspension 60 meter road bedனா அது மொத்தமா 60 so அப்ப இது 30 னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா can we split it yes நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்ல சரிங்களா so the vertical cables are almost spaced every 6 meter along the portion of the road bed calculate the first two of its vertical cables from the vertex la irundhu
இவங்களோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. இந்த இதோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. 2 பேர்த்தோட லென்த் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 பேர்த்தோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பசங்களா இதில் வந்துட்டு ஒரு பிக்சர் இருக்குது புக்கில். அந்த பிக்சரும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பிக்சர்லேருந்து நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கிடைப்பாங்க? ஒரே நிமிஷம், அதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இட் இஸ் 16 மீட்டர். ஓகேவாடாமா? 16 மீட்டர். இது பார்த்தீங்கன்னா 16 மீட்டரில் இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் பாயிண்ட்? இப்போ வேர்டெக்ஸ் பாயிண்ட் என்னது? உங்களோட வேர்டெக்ஸ் பாயிண்ட் இதுதான். உங்களோட வேர்டெக்ஸ் பாயிண்ட். உங்களோட வேர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து 0,3. எனி டவுட்? வேர்டெக்ஸ் பாயிண்ட் நம்மளுக்கு 0,3. நம்மளுக்கு ஃபோக்கஸ் வேணும். ஃபோக்கஸ் வேணும்னா ஏன்ற ஒரு வேரியபிள் ஆன்சர் வேணும். ஒரு வேரியபிளுக்கு ஒரு பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? 30,16 இருப்பாங்களா? 30,16 இருப்பாங்களா? எஸ். ஸோ 30,16ன்ற பாயிண்ட் வழியாக அந்த பேரபோலா போவாங்க. ஸோ x² is equal to 4ay. Substitute this point here. So not x² minus 4ay. x² minus 4a into y minus 3. இதுதான் நம்மளோட பேரபோலா. இதில் இந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 900 is equal to 4a into y minus 16. ரைட் பசங்களா? So what is your a? 16 minus 3, 13. So a is equal to 900 by 4 into 13. Two times remainder 1, 2 times 225. So a is equal to 225 by 13. சரியாடம்மா? What is your a? Your a is equal to 225 by 13. ஓகேவா? once more explain பண்ணவா? ஏதாடா பசங்களா? புரியல, இந்த கொஸ்டினே புரியலீங்களா? ரொம்ப சூப்பர். ஓகே டேமா, இது ஒரு ஷேப். ஓகேவாங்களா? இருங்க, நான் புக்கில் இருக்க ஷேப்பை உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். இந்த புக்கில் இருக்கிற இந்த ஃபிகரை அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, திஸ் ஃபிகர் இஸ் ஆல்ரெடி கிவன். இது அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? கேன் யூ see this figure? இதுதான் இந்த ஃபிகர். ஓகேவா? சரியாடா பசங்களா? இங்க நடுவில் இந்த கேபிளா தொங்க வச்சிருக்காங்கல்ல டிசைனுக்காக. இந்த டிசைனுக்காக சில கேபிள்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல. எஸ், இந்த கேபிளோட லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் கேபிளோட லென்த் ஃபர்ஸ்ட், இந்த கேபிளோட லென்த் அண்ட் இந்த கேபிள், இந்த 2 கேபிளோட லென்த் என்ன, ஹைட் என்னன்னு கொஸ்டின் பண்றாங்க. ஓகே, இவனோட ஹைட், இவனோட ஹைட், இவங்க 2 பேர்த்தோட ஹைட்டை அவங்க கொஸ்டின் பண்றாங்க. கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்த அகலம் வந்து 60. ஸோ நான் அதை 2ஆ பிரிச்சுக்கிறேன். 30, 30ன்னு 2ஆ பிரிச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஹைட், இந்த ஓவரால் இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட் வந்து 16ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் என்னது? 30,16. ஒரு பாயிண்ட் வந்து 30,16. வேர்டெக்ஸ் பாயிண்ட். வேர்டெக்ஸ் பாயிண்ட் எங்க இருக்காங்க? ஆக்சிஸ்ல இருந்து 3 மீட்டர் முன்னாடி இருக்காங்க. ஸோ ஆக்சிஸ்ல இருந்து 3 மீட்டர் முன்னாடினா 0,3 ஆடாமா? உன்னோட வேர்டெக்ஸ் வந்து 0,3. உங்ககிட்ட 30,16ன்ற பாயிண்ட் வழியா அந்த பேரபோலா மூவ் ஆகுது. இந்த 2 விஷயத்தை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேரபோலா ஈக்குவேஷனை எழுதுங்க. ஸோ 0,3னா உங்களோட பேரபோலா என்னது? x² is equal to 4a into y minus 3. ஓகேவா? அண்ட் யூ ஹாவ் திஸ் பாயிண்ட் 30,16ன்ற அந்த பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் வழியா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா a ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். a is equal to 225 by 13. இவ்வளோதான் a ஓட வேல்யூ. ஓகேவாடா பசங்களா? இப்போ பேரபோலா எழுதுங்க. வாட் இஸ் யுவர் பேரபோலா? யுவர் பேரபோலா இஸ் x² is equal to, புரிஞ்சுதா? 900 by 13 into y minus 3. இதுதான் நம்மளோட பேரபோலா ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேஷன் எழுதியாச்சு. நம்மளுக்கு யார் வேணும்? இந்த ஹைட்டு வேணும். ஸோ இப்போ இந்த ஹைட்டுக்கு என்னடா பண்ணுவீங்க? இந்த பாயிண்ட் தெரியணும். இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சா போதும், அதை கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் இட் பாயிண்ட்? இங்கிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்காங்க? ஒவ்வொரு கம்பியும் 6 மீட்டர் தூரத்துல இருக்காங்க. இட் இஸ் டிஸ்டன்ஸ்டு பை 6 மீட்டர். சென்டர்ல இருந்து, வெர்டெக்ஸ்ல இருந்து 6 மீட்டர் அகலத்துல தள்ளி இருக்காங்க. அப்ப அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? 6, y. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கும்? 6, yல இருப்பாங்க. வேற அக்ரி வித் மீ?
எஸ்டா பசங்களா? ஸோ இந்த பாயிண்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 36 is equal to 900/13 into y minus 3. சரிங்களா? I think 36 and இவங்களை நீங்கள் கேன்சல் பண்ணலாம் by 900. So 9 table it is 4 times and it is 100 time. Again if we cancel it is 225 இருப்பாங்க. ஓகேவா? So what is it, Rama? So 13/25 is equal to y minus 3. So இவங்க ரெண்டு பேத்தையும் divide பண்ணுங்க. When you divide it, what or otherwise y is equal to 3 plus 13/25. When you take LCM, 75 plus 13. 75 plus 13, it is 98/25. So 98யும் 25யும் subtract பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 times கிடைப்பாங்க. So 75 remainder, you will be having 13. So again point வைப்பீங்க 130, 113 5 times வரும் 125, remainder 5 வரும், 0 போடுவீங்க 0 வரும். So 50 means it is 2 times. So it is approximately 3.5 meter. Approximately 3.5 meterல இருக்காங்க. அவங்களோட ஹைட் என்னது? 3.5 meter. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லென்த், ஃபர்ஸ்ட் கம்பியோட ஹைட் வந்து 3.5 meter. இப்போ செகண்ட் கம்பி சென்டர்லேருந்து 12 மீட்டர் தூரத்தில் இருக்காங்க. 6 மொத்தம் 12 மீட்டர் தூரத்தில் இருக்காங்க. அவங்களோட ஹைட் என்ன? ஸோ 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144 is equal to 900/13 into y minus 3. சரிங்களா? இதை எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? ஐ திங்க் இட் கேன் கேன்சல் இட் பை 8 வராது. only 400 is possible. So 4 table cancel பண்ணுங்க. This is 3 times remainder 2. So 36 and இது பார்த்தீங்கன்னா 2 times remainder 5. So 5 again 2 வரும். So 5. So 225. இதை வேற ஏதாவது டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? I think 3 டேபிளில் நீங்கள் கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். So this is 12 times and this is 85. Again இவங்க வேற ஏதாவது டேபிளில் கேன்சல் ஆவாங்களா? No, Rama. So it is 12 into 13 divided by 85 is equal to y minus 3. So what is your solving da pasangla? இதை வேற ஏதாவது டேபிள் அதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியுமா? மேம் which of these are formula? இதில் எதெல்லாம் ஃபார்முலாஸ்ன்னு கேட்குறீங்களா? ஃபார்முலான்னு பார்த்தா இது ஒன்று தாண்டாமா ஃபார்முலா, வேற எதுவுமே ஃபார்முலா கிடையாது. Yeah, Basala. So when you solve this, what is your y? Your y is equal to how much? So it is almost 4.8 meter வரும்டா பசங்களா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3.5 and next one is 4.8 meter. டூ 2.08 எப்படி 2.08 வரும்? டேமா உனக்கு முன்னாடி இருக்கிறதே 3.5 மீட்டர் ஹைட் இருக்கு. அப்போ பின்னாடி இருக்கிறது இன்னும் ஹைட்டெல்லாம் தானே இருக்கும், இன்னும் ஹைட்டாக தானே வரும். $5.08 வருதா? ஓகே, ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? நீங்கள் ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் பசங்க? வாட் இஸ் 12 into 13? It is 156, okay? So 3 plus 156/85 which is equal to 5y. ஓகேங்களா? When you multiple. So 156 divided by 85, your answer is 1.83. So 1.83 உங்களை ஆட் பண்ணீங்கன்னா you will be having 4.8 தானடா பசங்களா?
ஓகே 1 செகண்ட் பசங்களா. ஸோ சால்வ் பை யூசிங் 5.08 தான் வருதா? 4.8 கரெக்டா? இல்லைங்களா? நோ ப்ராப்ளம். கவலைப்படாதீங்க. இது கால்குலேட்டரில் யூஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள், சரியா? இப்போதைக்கு கால்குலேட்டரில் சால்வ் பண்ணுங்கள், எக்ஸாம்பிளில் போய் இது சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் 144 which is equal to 900 divided by 13. ரைட்டா பசங்களா? இந்த 13 144 மல்டிபிள் பண்ணி you have to divide it by 900, ரைட்? ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுங்க. 144 into 13 divided by 900. என்ன வருது? You will get 2.08. Yes. So 2.08 is equal to y minus 3. So y is equal to 3 plus 2.08. Yes, this is 5.08. அப்போ நான் இங்க சால்வ் பண்றதுல ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். I think solvingல ஒரு 2 நான் மிஸ் பண்ணிட்டேன். சரியாடாமா? So that's it. So 5.08 meter. Now it's getting ரைட் பசங்களா? இப்போ ஓகேவா? ஸோ கேன்சலேஷனில் லைக் வென் யூ டூ பை நார்மல் கேன்சலேஷன் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கால்குலேட்டர், அதுக்காக கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவாடா பசங்களா? இப்போ ஓகேங்களா? யா, ஸோ கிளியர்? எஸ். இந்த சம் வந்து பேசிக்லி டிஃப்ரெண்ட் சம், ஆனால் இது ஒரு 5 மார்க்ஸ் சம், சரியா? இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சம், ஒரு 5 மார்க்ஸ் சம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பட்டாசை பற்றி வைக்கிறாங்க, பற்றி வச்சா இப்படி ஒரு ட்ராஜெக்டரியை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ட்ராஜெக்டரிங்கிறது நீங்கள் வந்து எங்கே படிச்சிருக்கீங்க? ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? இட் இஸ் அ டவுன்வர்ட் பேரபோலா இஸ் கால்ட் ட்ராஜெக்டரி, சரியாடாமா? ஸோ இட் ரீச்சஸ் அ மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்டை எப்போ ரீச் பண்ணும்? 4 மீட்டரில் 4 மீட்டர் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஹைட். இவனுக்கும் இந்த பாயிண்ட் ஸ்டார்டிங்லேருந்து 6 மீட்டர் அகலத்தில் இருக்காங்க. இட் ஃபைனலி ரீச்சஸ் கிரவுண்ட் எங்கே ரீச் பண்ணும்? 12 மீட்டரில் ரீச் பண்ணுது. ஓகேவா? ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஆங்கிள்லாம் என்னடாமா? தீட்டா. தீட்டானா நம்மளுக்கு என்ன வேணும்? டான் தீட்டா வேணும். டான் தீட்டானா என்னது? ஸ்லோப்பு. ஸோ டான் தீட்டா மீன்ஸ் ஸ்லோப். வி நீட் ஸ்லோப். எனக்கு தேவை ஸ்லோப்பு. ஸோ இந்த பேரபோலா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஸ்லோப்புக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? 7th சாப்டர்ல படிச்சிருக்கோம். வாட் இஸ் யுவர் ஸ்லோப்? யுவர் ஸ்லோப் இஸ் equal to dy by dx. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுங்க, அதில் dy by dx நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னது? இந்த ஈக்குவேஷன் வந்து பேரபோலா ஈக்குவேஷன். ஸோ x² is equal to -4ay. ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோடாமா. இந்த பாயிண்டே எடுத்துக்கோ, ஏன்னா இந்த பாயிண்ட் தான் நீ யூஸும் பண்ண போற. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க? இதுதான் சென்டர். ஸோ 4, -6, -4. So -6, -4 தான் the point. Use it here. So 36 is equal to -4 into -4 plus 16a. So a is equal to 9/4. a is equal to 9/4. அப்போ உங்களோட ஈக்குவேஷன் என்னடாமா? x² minus 9y. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. 2x is equal to -9 into dy by dx. So my dy by dx is equal to -2/9 into x. இப்போ இதில் இந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எந்த பாயிண்ட்ல கேட்குறாங்க? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல என்னடாமா? -6, -4. ஸோ -6 தானே உங்களோட x. ஸோ இட் இஸ் நத்திங் பட் மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ +12/9 வருவாங்க. இதுதான் உங்களோட ஸ்லோப். ஓகேவா? tan theta is equal to 12/9. when you cancel it is 4/3. so tan theta is equal to 4/3. so theta is equal to tan inverse of 4/3. any doubt பசங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வந்து 6th சாப்டரும் கிடையாது, 5th சாப்டரும் கிடையாது, 7th சாப்டர் சம் ஆக்சுவலி. ஓகேங்களா? 7th மாடலில் கேட்க வேண்டியது இங்கே கேட்டுட்டாங்க. Can we go to the next chapter which is 6th chapter? 5 and 6 முடிச்சிட்டாலே பாதி பாரம் முடிஞ்ச மாதிரி தான், கரெக்டா? மற்ற சாப்டர்ஸ் கூட ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த 2 சாப்டர் இருக்கு, இதுதான் பல்கான சாப்டர். ரொம்ப பெரிய சாப்டர்னா 5 and 6 தான். ஐ அக்ரி வித் யூ ஆல், கரெக்ட்? எஸ். பை வெக்டார் மெத்தட். இது ரொம்ப சிம்பிளான சம். நான் சொன்ன 3 லாஜிக் யோசிச்சுக்கோ. என்ன லாஜிக்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருப்பாங்க? ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா cos theta, sin theta இந்த ஃபார்மேட்ல தான் இருப்பாங்க. எவ்ரி பாயிண்ட் இஸ் இந்த ஃபார்மேட் cos theta, sin theta. சரிங்களா? அண்ட் இதுக்கு ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ணுவோம். ட்ரையாங்கிள் லான்னா என்னது? ஸ்ட்ரெயிட்டா லாங்கஸ்ட் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ்.
ஓகே longest side of a triangle is equal to sum of the other two sides. இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சா போதும் இந்த சம்லாம் ஈஸியான சம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்னடாமா ஆல்பா பீட்டா ஸோ ஆல்பா பீட்டான ஆங்கிள் வேணும்னா இங்க ஒரு ஆங்கிள் இங்க ஒரு லைன் அப்பதான் ஆல்பா பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டான்னு நம்மளுக்கு கிடைப்பாங்க ரைட் இந்த ரெண்டு லைனை நான் என்னன்னு வச்சுக்கிறேன் ஏபின்னு வச்சுக்கிறேன் லெட் ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஓல இருந்து ஏ வரைக்கும் போறது ஏ வெக்டார்னு எடுத்துப்போம் நம்மளோட ஈஸி இது எல்லாமே நாம எடுத்துக்கிறது ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை வந்து நான் யூனிட் வெக்டாரா எடுத்துக்கிறேன் லெட் ஏன் பி ஆர் யூனிட் வெக்டார்னா என்னது மாடுலஸ் வேல்யூ 1 நம்மளுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக அதை எடுக்கிறோம் ஸோ ஓபி இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் முடிஞ்சு போச்சா அவ்வளவுதான் ஓகே இப்போ ஏங்கிறது ஒரு பாயிண்ட் கரெக்டா ஏங்கிறது பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் and angle வந்து alpha. So, அப்ப அந்த point எப்படி இருப்பாங்க பார்க்க cos alpha, sin alpha. You agree with me? இந்த point எப்படி இருப்பாங்க cos beta, minus sin beta. ஏன் minus போடுறேன் இந்த 4th quadrant அதனால minus போடுறேன் சரியாடாமா so next இதுக்கு ஒரு லைன் போடுவோம் இப்படி லைன் போட்டா ஒரு triangle நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதா இந்த point வந்து L straight O to A O to A தான் longest side so OA vector யாருக்கு equal OL vector plus LA vector க்கு equal OL vector plus LA vector க்கு equal you are agree with me இவங்க ரெண்டு பேர் sides ஓட addition இது யாருடாமா vertical distance இது யாரு இந்த point ஓட vertical distance னா cos alpha இது யாரு இந்த point ஓட horizontal distance which is y coordinate suppose OA vector is equal to cos alpha I vector plus cos beta j vector. இது யாரு A vector. So symbolically your A vector is equal to cos alpha I vector sin alpha j vector. அதே மாதிரி similarly B vector எப்படி வருவாங்க cos beta I vector minus sin beta j vector. Any doubt? இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஏடா பசலா இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஏன்னா இதை வச்சு 4 சம் நீங்க போடுறீங்க ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா நோ ரைட் நான் சொன்ன ரெண்டே விஷயம் தான் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் அண்ட் சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் யூஸ் பண்றோம் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன்டா பசங்களா சரியா இப்போ நம்மளுக்கு காஸ் வேணும் வி நீட் காஸ்னா எப்போ கிடைப்பாங்க காசுங்கிறது வெக்டார் ப்ராடக்ட்ல டாட் ப்ராடக்ட் பண்ணாதான் கிடைப்பாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க வாட் இஸ் டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும்லடா பசங்க எப்போ இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க I கோஎஃபிஷியன்ட் j கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிபிள் பிளஸ் இதுதான் டாட் ப்ராடக்ட் ஆனா நார்மல் டாட் ப்ராடக்ட் நம்மளுக்கு தெரியும்ல வாட் இஸ் நார்மல் டாட் ப்ராடக்ட் டெஃபினிஷன் படி நார்மல் டாட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு mod A mod B cos of angle between A and B A க்கும் B க்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் A க்கும் B க்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் என்னது ஆல்பா பிளஸ் பீட்டா இதோட வேல்யூ என்னது 1 1 இதனால தான் 1 1 எடுத்துக்கிட்டோம் புரியுதுங்களா 1 தாண்டி இங்க யார் வந்திருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம் ஸோ அதனால தான் நான் 1 எடுத்துக்கிட்டேன் ஸோ காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஃப்ரம் 1 and 2 they are equal அவ்வளோதான் நம்ம ஓகே இதே சைன் வந்திருந்ததா இதே சைன் வந்தா என்ன யூஸ் பண்ணிருக்கணும் டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க டாட்டுக்கு பதிலாக கிராஸ் யூஸ் பண்ணீங்கன்னா சைனுக்காக யூஸ் பண்ணும் அவ்வளோதான் யூ காட் இட் பசங்களா மற்றபடி இந்த இது எல்லாத்துக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் லிட்டரலி சேம் இந்த சமுக்கு தியரி பாயிண்ட்ஸ் எழுதணுமா இதில் வந்து தியரி பாயிண்ட்ஸ்லாம் எழுத வேண்டாம் நான் சொல்கிறேன் முன்னாடி பேஜில் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த லைன்ஸ்லாம் மட்டும் எழுதிக்கோங்க லெட் A and B vector be unit vector such that ஓகேங்களா such that ன்னு போட்டு டயக்ராம் மஸ்டா போட்டுக்கோ சரியாடாப்பா OA vector is equal to A vector and OB vector is equal to B vector இப்படி எழுதிக்கோங்க ஓகே and OL vector is equal to cos alpha I vector LA vector is equal to sin alpha J vector ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க OM vector is equal to cos beta I vector MB is equal to minus sin beta J vector இந்த மாதிரி எழுதிக்கோங்க இது போதும் இந்த 4 லைன் எழுதிட்டு எப்பயும் போல பண்ணீங்கன்னா போதும் இந்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த 4 லைன்ஸ் எழுதிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும் சரியாடாமா பை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பை ட்ரையாங்கிள் லா அப்படின்னு போட்டு இதை எழுதிக்கலாம்
கிளாரிட்டி இருக்குங்களா? இது எப்படி வந்துச்சுன்னு தான் நான் டயக்ராமில் சொன்னேன். ஓகேவாடாமா? எஸ். 3 mark PDF வந்து அவங்க எந்திரிச்ச உடனே அட்டாச் பண்ணிடுவாங்கடா பசங்களா. ஓகேங்களா? பிரேக் 10 minutes. சி பசங்களா, இதை முடிச்ச உடனே 6th சாப்டர் முடிச்ச உடனே நான் உனக்கு பிரேக் விட்டுருவேன். டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 6th சாப்டர் நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இட் இஸ் ஈஸி டு எக்ஸ்பிளைன் ஃபார் மீ. நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். ஓகேவாடாமா? கவனிப்பீங்கல்ல? ஸோ எவ்ரி ஒன் புட் யுவர் அட்டெண்டன்ஸ். ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது புரிஞ்சதில்ல உங்களுக்கு? எஸ்டாமா? கொஷின் தான் நம்மளுக்கு உயிர். அந்த கொஷினை தக்க வச்சுக்கோ உனக்குள்ள. யாரா பசங்களா? So everyone put your attendance here. So I want everyone to one more time last sum சொல்லவா? No problem சுஷ்மி. நான் வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த லைவ் முடியும் போது ஒரு 5 சம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். We will have a test. நம்ம ஒரு 5 சம் நம்ம வந்து டெஸ்ட் பார்ப்போம். சரிங்களா? நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கேன். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஓகே யூ வாண்ட் மீ டு ரிப்பீட் அகைன்? சி பசங்க, இதை பொறுத்த வரைக்கும் என்னது, உனக்கு 2 லைன் இருக்காங்க. ஒரு பாயிண்ட் வந்து காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, இன்னொரு பாயிண்ட் வந்து காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா. சரியாடாமா? இந்த பாயிண்ட்டை இது ஒரு ட்ரையாங்கிள் ஆட்ட போட்டுப்போம். ட்ரையாங்கிள் லா படி ஒரு லைன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ். சம் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ்னா வேற யாரும் கிடையாது, இந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட். தட்ஸ் இட். இந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட்டை ஆட் பண்ணிங்கன்னா அந்த லைன் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். டாட் ப்ராடக்ட்கான 2 விதமான ஃபார்முலா இருக்குது. இது வந்து டெஃபினேஷன் ஃபார்முலா, இது நம்ம ஷார்ட்கட் ஃபார்முலா. ஐ கோஎஃபிஷியன்ட் ஜே கோஎஃபிஷியன்ஸோட மல்டிப்ளிகேஷன். ஓகேவாடாமா? அவங்க 2 பேரும் ஈக்குவல். நெக்ஸ்ட் போலாமா? எஸ், வெரி குட். ஐ லைக் தி ஸ்பிரிட்ரா பசங்களா. இந்த ஸ்பிரிட் தான் நம்மளுக்கு வேணும். போர்டு கிளியராக இருக்குடா பசங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களோட நெட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அதனால குறைக்கலாம். இல்லைனா எங்கேயாவது நெட்ஒர்க் பயங்கர ஸ்பீடாக இருக்கும்ல, அந்த இடத்துக்கு மூவ் ஆகுங்க. ஆர் ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ணுங்க. யூ கேன் ஜூம் இட். உங்களுக்கு போர்ட் கிளியராக இல்லைனாலும் ஜூம் பண்ணி பாரு, அப்போ கிளாரிட்டி கொடுத்துரும். ஓகே, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கொடுத்துரும். டன் எவ்ரிவன். see this vector equation of the parametric and Cartesian of a line. என்ன கேட்டிருக்காங்க, என்ன ஃபேமிலியாக கேட்டிருக்காங்க? ஃபேமிலி வச்சு தான் ஃபார்முலா. வாட் இஸ் இட் ஃபேமிலி? இந்த ஃபேமிலி வந்து லைனுக்கான ஃபார்முலா. சரியாடாமா? ஸோ லைனுக்கு பார்த்தீங்கன்னா passes throughனு கொடுத்துருக்காங்க. find the equation it passes through. ஓகே ஃபைன். நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஆனால் லைனோட ஹார்ட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா parallel vector. லைனோட ஹார்ட்டே என்னது? அவங்க பாஸ் ஆகிற அந்த டைரக்ஷன், தட் இஸ் parallel vector. லைனோட ஹார்ட் இஸ் parallel vector. இந்த parallel vector கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கொடுத்தா ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை கொடுக்கலன்னா what you will do it? 2 பாயிண்டோட டிஃப்ரென்ஸ். புரியுதாடாமா? லைனோட ஹார்ட் வந்து parallel vector. அந்த parallel vector கொடுத்துட்டா அதை யூஸ் பண்ணுங்க. கொடுக்கலன்னா 2 பாயிண்டோட டிஃப்ரென்ஸாக அதை யூஸ் பண்ணுங்க. மற்றபடி ஃபார்முலால எந்த வித சேஞ்சும் கிடையாது. ஓகே, வாட் இஸ் தி parametric formula? What is the parametric formula? So parametric form is equal to RT. R is equal to first ஒரு பாயிண்ட் அழகா எழுதியிருக்கேன். இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. So minus 5i plus 7j minus 4k plus t into t தான் parallel vector. இப்பதான் heart of the portion எழுதுறீங்க. So what is your heart? இந்த லைனோட heart யார்டாமா? 2 பேத்தோட டிஃபரன்ஸ், 2 பேத்தோட differences, subtraction. So 13ல 5 போச்சுன்னா என்னடாமா? 13 minus of minus 5 it is plus 18 and minus 5 minus 7 minus 12, 2 minus of minus plus 6k. Any doubt? இப்போ இதில் நான் எழுதிக்கிறேன், ஏதாவது டவுட் இருக்கா? இது பாயிண்ட் தான். இதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்ட்ரெயிட் அவே சப்ராக்ஷன். R plus TB தான். ஆனால் நம்மளுக்கு B கொடுக்கல, parallel vector கொடுக்கல. parallel vector கொடுக்கலன்னா டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த பாயிண்ட் புரிஞ்சவங்க எல்லாரும் just raise up your hand. Yes, everyone got it? அவ்வளோதான். லைனை அழகாக எழுதியாச்சு. அவன் கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்குறாங்க. நாட் 18 டேமா? 13 minus of minus it is plus தானே? 13 plus 5 it is 18 தானே? உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ராக்ஷன் வரலன்னா தயவு செஞ்சு எங்கேயாவது பக்கத்தில் எழுதி போடுங்க. ஓகேவாமா? ஓய் அடே பசங்களா, நான் இங்கே இந்த பாயிண்ட் எழுத மாட்டேன். இந்த பாயிண்ட் இங்கே எழுதக்கூடாது. நோ, அந்த பாயிண்ட் அங்கே எழுதக்கூடாது.
அந்த பாயிண்ட்டையும் முன்னாடி இருக்கிற பாயிண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் தான் இங்க வரணும்னு சொல்றேன். சரிங்களா? இட் இஸ் நாட் 39 ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன். எவ்ரிவன் கிளியர் ஆர் நாட்? இங்க பி இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து எழுதாதீங்க. அங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் எழுதணும். ஏன்னா இங்க ஒரு 6 காமனா எடுத்துட்டாங்க. ஓகேவா? தே ஹவ் டேக்கன் அ 6 as காமன். சரியாடாமா? இங்க அவன் 6 காமனா எடுத்துட்டாங்க. ஸோ when you take 6 as காமன் என்ன கிடைக்கும்? காமன் இருந்தால் காமன் எடுத்து சிம்பிளிஃபைடு ஃபார்மில் எழுதிக்கலாம். You can take 6 as common from this. So 3i minus 2j plus k vector. சரியாடாமா? ஸோ இப்போ இந்த 3t 60 நீங்கள் என்ன எழுதிக்கலாம்? சம் வேரியபிள் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் எழுதிக்கலாம். எவ்வளோ ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் ஆனாவே நடக்கலாம். யார் கூட வேணாலும் அந்த நம்பர் மல்டிப்ளைல இருக்கலாம். அது தப்பு கிடையாது. ஓகே, நவ் யூ காட் இட். இப்போ புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா இல்லையா? சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டில் எழுதுங்க. அந்த நம்பர் எக்ஸாக்ட் நம்பர் எழுதணும்னு அவசியம் கிடையாது. குட்டி நம்பரில் எழுதுனா போதும். சரிங்களா? ஸோ அதனால 3i minus 2i plus k. This is enough. Fine. Cartesian form. What is a Cartesian form? Cartesian formனா என்னடாமா? x minus point. இப்போ பாயிண்ட் சொல்லுங்க. என்னென்ன பாயிண்ட் இருக்கு? -5, 7 and -4. So minus into minus plus y minus 7 and z minus of minus plus 4. Any doubt? x minus point. எப்பயுமே நியூமரேட்டர் வந்து x minus பாயிண்டா இருப்பாங்க. டினாமினேட்டர்ல யார் இருப்பா? டினாமினேட்டர் will be heart of the portion. ஒரு லைனோட heart of the portion யாரு? இவன் தான் லைனோட heart of the portion. So 3, -2 and 1. இதுதான் Cartesian form. Any doubt? This is the Cartesian form. சரியாடாமா? ஓகே, டன். இப்போ அங்க இதோட ஸ்டாப் பண்ணினா பரவாயில்ல. Find the point where the straight line crosses xy plane. xy plane னா யாரு 0? xy plane னா யாரு 0? ஃபர்ஸ்ட் இது ஒரு பாயிண்டா உங்களால எழுத முடியுமா? யாடாமா? இதோட ஜெனரல் பாயிண்ட். இது ஒரு லைன். இந்த லைன் மேல இருக்க எல்லா பாயிண்ட்ஸையுமே ஜெனரலா ஒருத்தரால சொல்ல முடியணும். ஜெனரல் பாயிண்டா சொல்லணும். why 60 becomes yes? டேமா லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது a and b are parallel. a and b are parallel என்னது? a vector is equal to lambda b. ஸோ parallel vectors அப்படின்னா நீங்கள் b கூட எந்த லாம்டாவை மல்டிபிள் பண்ணாலும் அவங்க எல்லாருமே parallel vector தான் ஏக்கு. ஏக்கு அப்போ 2bயும் வந்துட்டு பியும் ஏவோட parallel vector தான். ஏக்கு 3bயும் ஏவோட parallel vector தான். a is equal to 6bனாலும் அவங்க இவங்களோட parallel vector தான். ஸோ நீங்கள் இங்கே என்ன நம்பர் மல்டிப்ளைல இருந்தாலும் a and b are parallel vector. ஸோ அப்போ அந்த பியோட சிம்பிளிஃபைடு ஃபார்மே எழுதிக்கலான்னு நான் சொல்கிறேன். ஸோ தட் அவாய்ட் தட் 6ன்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சதாடாமா? நீ என்ன லாம்டா மல்டிபிள்ஸில் இருந்தாலும் தே ஆர் கால் parallel vectors. ஸோ ஏன் அந்த மல்டிப்ளிகேஷனையும் போட்டு பெரிய நம்பராக எழுதணும்? குட்டி நம்பராகவே எழுதிக்கலான்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு இந்த 2b இஸ் இனாஃப்னு நான் சொல்கிறேன். 6bனாலும் 2bனாலும் ஒன்று தான்றப்போ நம்ம பிஏ எழுதிக்கலாம். அவனே parallel vector தானே. ஓகே பசங்களா, இதை எப்படி பாயிண்டா எழுதுவீங்க? ஒரு லைனை பாயிண்டா எப்படி எழுதுவீங்க? ஃபைண்ட் யுவர் எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட். அவ்வளோதான். எக்ஸ் நீ இதை வச்சு நீ பார்த்தாலும் சரி, இதை வச்சு பார்த்தாலும் சரி. இதில் ஐயோட கோஃபிஷியன்ஸ் எல்லாமே உங்களோட பாயிண்ட்ஸாக இருக்கும். இதில் நீங்கள் எக்ஸ் ஒய் செட்டை கண்டுபிடிக்கணும். வெக்டார் மெத்தட்னா ஐஜேகேயோட கோஃபிஷியன், இதுனா எக்ஸ் ஒய் செட்டோட கோஃபிஷியன், எக்ஸ் ஒய் செட்டோட வேல்யூ. இதோட எக்ஸ் ஒய் செட்டோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? x is equal to 3t minus 5. இது minus 2t plus 7. இவங்க t minus 4. Any doubt பசங்களா? இதுதான் நம்மளோட பாயிண்ட். இந்த லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இது ஜெனரலா ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா? நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? xy plane. xy planeனா z coordinate 0. z is 0ன்னு அர்த்தம். So t minus 4 is equal to 0. So t is equal to 4. t கண்டுபிடிச்சிட்டீங்களா? So what is your point, Rama? Your point is 12 minus 5, 7. And minus 8 plus 1, it is minus 1. 4 minus 1, 0. இதுதான் அந்த point. This is the point where this line crosses xy plane.
Got it பசங்களா? புரிஞ்சுதுங்களா? இதுதான் அந்த இடம். இந்த இடத்தில் தான் அந்த லைனும் xy பிளேனும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, லாஜிக் புரிஞ்சுதாடா பசங்களா? Can we go to the next sum? Clear? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கும்? இப்போவும் நீங்க கண்டுபிடிக்க போறது லைன் தான். நீங்க என்னது? இப்பயும் லைன் தான் கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? இப்போ இந்த லைனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க? ஒரு பாயிண்ட்டை வச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டை வச்சு. நெக்ஸ்ட் என்னது? perpendicular to both the lines. ஒரு பாயிண்ட் சொல்றாங்க and parallel vector தான் நீங்க கண்டுபிடிக்க போற. You are going to find the parallel vector. சரிங்களா? பட் இது எப்படி இது இட் இஸ் லைக் ஹவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் இந்த லைன்ஸோட இன்டர்செக்ஷன்ல இந்த லைன்ஸோட இன்டர்செக்ஷன்னா என்னது? இந்த ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணணும். இந்த ரெண்டு லைனையும் எப்படி சால்வ் பண்ணுவீங்கடா பசங்களா? அதுதான் பெரிய விஷயம். ஹவு டு யூ சால்வ் திஸ் லைன்? இதை பாயிண்டா எழுதுங்க, இதையும் பாயிண்டா எழுதுங்க. இதை பாயிண்டா எழுதிக்கலாமா? 2t plus 1. ஸோ 2t plus 1. நெக்ஸ்ட் 3t plus 3. ij கூட கோஃபிஷியன்ட் 2t minus 1. இதுதான் இதோட பாயிண்ட். இந்த லைனோட பாயிண்ட் எப்படி இருப்பாங்க? வாட் இஸ் திஸ் லைனோட பாயிண்ட்? டேக் இட் டு s. இதை ஈக்குவேட் டு s பண்ணிக்கோங்க. sக்கு ஈக்குவேட் பண்ணி xyz கண்டுபிடிங்க. ஸோ s plus 2, 2s plus 4, 4s minus 3. சரியாடமா? இந்த பாயிண்ட்டும் இந்த லைனும் ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பாங்க. சரிங்களா? அந்த இடம் என்னது? ஈக்குவேட் பண்ணி சொல்லுங்க. இதையும் சால்வ் பண்ணடாமா? ஸோ 2t plus 1 is equal to s plus 2. ஸோ வாட் நெக்ஸ்ட்? 2t minus 1 is equal to 4s minus 3. So 2t is equal to s plus 1 and 2t is equal to 4s minus 2. Solve பண்ணடாமா? இது ஸ்ட்ரைட்டா நீங்க சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணீங்கன்னா கேன்சல். ஸோ minus 3s plus 3. So s is equal to minus 1. So not s is equal to 1. s 1 ன்னு கிடைச்சிச்சா? இது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. What is the point then? Your point is 3, 2 plus 4, 6, 4 minus 1. So 3, 6 and 1. யாடா பசங்களா? So your point is 3, 6 and 1. கரெக்டுங்களா? இதுதான் அந்த பாயிண்ட். ஒரு பாயிண்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ அடுத்தது என்ன பண்ணும்? parallel vector வேணும். லைனோட ஹார்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவன் எதுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்கான்னா, இந்த லைனுக்கும் சரி இந்த லைனுக்கும் சரி நம்மளோட லைன் perpendicular ஆமா. ஓகே, which is like ஒரு c vector இருக்கு. c vector is perpendicular to one vector and c vector is perpendicular to q vector. ஒரே வெக்டார் ரெண்டு பேத்துக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படின்னா அந்த வெக்டார் வேற யாரும் கிடையாது, அவங்களோட கிராஸ் ப்ராடக்ட். ஒரே லைன், ஒரு லைன் ரெண்டு பேத்துக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்கணும்னா அந்த லைன் நிச்சயமா அவங்க ரெண்டு பேர்த்தோட கிராஸ் ப்ராடக்ட் லைனா இருப்பாங்க. யூ காட் இட் பசங்களா? சி, ஏன்னா ஏபி இந்த லைன் வந்து ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? இந்த ஏ கிராஸ் பி தான் பார்த்தீங்கன்னா ஏக்கும் சரி பிக்கும் சரி மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் இவன் வந்து பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு தேர் கிராஸ் ப்ராடக்ட். காட் இட் பசங்களா? எஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ நீட் ரெஸ்ட். யூ ஆல் நீட் ரெஸ்டா? ஓகே, இன்னும் 6th சாப்டர்ல எவ்வளோ சம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, so 1, 2, 3, 4, 5, 6, 7. Only 7 sums da pasangla. So 7 sums முடிச்சிட்டு we will break this. டேய் 7 மணிக்கு யாரா சமைச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு? யாரா பசங்களா? ஓகே, 7 sums முடிச்சிட்டு I will give break. Definitely I will give break. சரிங்களா? So now listen very carefully. 7 sum பொறுமையா கவனிக்க மாட்டீங்க? Come on everyone. So what is this cross product? எனக்கு cross product பண்ணி சொல்லுங்க. What is your cross product ராமா? ijk. இப்போ யாருக்கு cross product பண்ணுவீங்க? இவங்களோட ஹார்ட்ஸ்க்கு மட்டும் பண்ணா போதும்.
இந்த ரெண்டு லைனுக்கு தான் அந்த ரெண்டு லைனோட ஹார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, வேற யாரும் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஹார்ட்டுக்கு மட்டும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா போதும். ஸோ 2 3 2 1 2 4 2 3 2 1 3 4. யாரா பசங்க, what is your cross product? Do your cross product and see. So 3 4 so 4 12 minus, okay, 12 minus 6, it is 6 dama, okay, minus j into 8 minus 2, it is also 6, and plus 6 minus 3 3k. You can take 3 as common, so put 2i minus 2j plus k. இதுதான் நம்மளோட கிராஸ் ப்ராடக்ட். இதுதான் உங்களோட லைனோட உயிர். இப்போ நம்ம எழுத போற லைனோட உயிர் வந்து இவன் தான், சரிங்களா? திஸ் இஸ் யுவர் ஹார்ட் அண்ட் திஸ் இஸ் யுவர் பாயிண்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பேராமெட்ரிக் ஃபார்ம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் யுவர் பேராமெட்ரிக் ஃபார்ம் தாமா? r is equal to 3i plus 6j plus k into s into what is it? இது 2i minus 2j plus k. அவ்வளோதான்டா பசங்களா. Got it everyone? முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? Can we go to the next sum? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு லைன்ஸ் வந்து பேரலா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு லைன்ஸ் பேரலன்னா அவங்களோட ஹார்ட்டை மட்டும் பாருங்க. லுக் அட் யுவர் ஹார்ட் அலோன். ஓகேங்களா? இவங்களோட தப்பா? எதுடாமா தப்பு? பாயிண்ட் கரெக்டா பசங்களா? your point is right. என்ன ஆன்சர் தப்பா வந்திருக்கு கார்த்திக்? கிராஸ் ப்ராடக்ட் தப்பு பண்ணிருக்கோமா? did I missed with the cross product பசங்களா? கிராஸ் ப்ராடக்ட் தப்பு பண்ணியிருக்கேனா? ஓகே, ஒன் டூ ஃபோருக்கு பதிலாக 1 3 4ன்னு போட்டுட்டேன். சாரி யா ஐ சாட். ஓகே, எவ்வளோ நேரம் கழிச்சாலும் கடைசி எழுதுற வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டீங்க இல்லடாவா? ஏன் பசங்களா? ஸோ வாட் இட் இஸ் ஸோ இட் இஸ் 8i. யா, ஸோ தட்ஸ் தி மிஸ்டேக். ஓகே, 8i minus j into minus 6 plus k. ஓகே வாடாமா? யா, ஸோ யூஸ் இட் ஹியர். உடனே தப்புன்னு கிளைம் பண்ணிடுவீங்க. யாடாமா? இன்னும் எவ்வளோ நேரமும் லைவ்? அப் டு 6 we have, up to 10 we have லைவ்டா பசங்களா. அவ்வளோதான்டா பசங்களா, க்ளோஸ் இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? வாட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் லைன்? சி, ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் பேரலான்னு சொன்னாங்கன்னா அவங்களை யாரை மட்டும் பார்க்கணும்னு சொன்னேன். சி எவ்ரிவன், ஸ்பேம் பண்றவங்கள விடாதீங்கடா பசங்களா. ஓகேங்களா? ஹவு மெனி கொஸ்டின்ஸ் இன் 5 மார்க் கேன் வி ரைட் மேம்? ப்ளீஸ் சொல்லுங்க. டோட்டலாக டீச் பண்ணுவீங்க? எவ்வளோ டீச் பண்ணுவீங்க டோட்டலாக எனக்கு தெரியலடா பசங்களா. ஐ ஹாவ் ஆல்மோஸ்ட் டு பிரிங் அபவுட் ஒரு 97 ஸ்லைட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன், ரைட்? ஸோ இதில் முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சரியாடாமா? டோன்ட் யூஸ் தி ஸ்டூப்பர் ஸ்டார்ட் பசங்களா. ஏன் காசை கஷ்டத்துக்கு செலவு பண்ணுறீங்க? அவ்வளோ காசு உங்ககிட்ட இருக்கா? யூ வாண்ட் டு டொனேட் இட் டு சம்வன், யூ கேன் டொனேட் இட். ஜஸ்ட் ஒரு சாட்டுக்காகலாம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாதீங்கடாமா. ஓகே, fine. So see this, ரெண்டு straight lines ஓட heart யாரு? Everyone who are listening here, please. யாரெல்லாம் இங்க இருக்கீங்களோ தயவு செஞ்சு இங்க பாருடாமா. யாரு ஹார்ட்டோ அவங்கள மட்டும் சொல்லுங்க, ஓகேவா?
ஸோ இதில் இந்த லைனோட ஹார்ட் யாரு? ஜஸ்ட் இவன் மட்டும்தான் இவனோட ஹார்ட். இந்த லைனோட ஹார்ட் யாரு? இவங்க தான். ஸோ அந்த ஹார்ட்ஸை மட்டும் கம்பேர் பண்ணுங்க. டேக் திட்ஸ் ஹார்ட் அலோன் 2i plus 3j plus 4k, right? What is your d vector? Your d vector is equal to I plus 2j plus 3k. இவங்க ரெண்டு பேரும் parallel இல்லையான்னு கேட்குறாங்க. நீ பார்த்தாலே சொல்லிடலாம் whether they are parallel or not. Whether they are parallel, எப்படி இவன் பார்த்த உடனே சொல்லலாம் இவனும் ஸ்கேலார் மல்டிபிள்ஸா? ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா? நோ, ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ B is not a scalar multiple of D, so they are not parallels. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்க லைன்ஸ் parallel lines ஆடாமா? They are not a parallel lines. ஓகேங்களா? அவங்க parallel lines கிடையாது. ஸோ அப்பவும் அவங்களுக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே பாக்ஸ் ப்ராடக்ட். என்னடாமா டிஸ்டன்ஸ் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் டிவைடட் பை கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, பாக்ஸ் ப்ராடக்ட் டிவைடட் பை கிராஸ் ப்ராடக்ட் தான் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸோட நியூமரேட்டர், உங்களோட நியூமரேட்டர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட். சி, ஒரு லைன்ஸுக்கோ பிளெயின்ஸுக்கோ பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்களோட ஹார்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஜஸ்ட் ரைட் தி ஹார்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அவங்களோட ஹார்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க மேம். அப்போ இன்னொருத்தர் எழுதணும்ல, அந்த இன்னொருத்தர் யாரு மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தர் வந்து மீதி இருக்க அந்த ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன். ஓகே வாடாமா? ஸோ வாட் திஸ் சப்ராக்ஷன்? ஸோ 2 minus 0 it is 2 and 6 minus 2 it is 4. 3 minus of minus 3 it is plus 3. Okay, it is 6. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட உயிரிகளை எழுதுங்க. Find this product. இதோட box product answer என்னடாமா? Find this determinant, do it. What is this box product? I think your box product is 0. யாரா பசங்களா, உங்களோட box product 0 வருதா? எப்போ உங்களோட box product 0 வருதோ which means they are intersecting lines. அப்படின்னா என்னது? அவங்க ஒரு intersecting lines. ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸுக்கு வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 0 தான். இருக்கிறதுல இந்த ரெண்டு லைன்ஸுக்கு குட்டியான டிஸ்டன்ஸ் 0 தான். ஸோ 0 is your answer. ஓகேங்களா? ஒருவேளை 0 வரலன்னா என்ன பண்ணுவீங்க? யாடா பசங்களா, இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே C minus A தானே மேம்? C minus A தாண்டா பசங்களா. ஓய், C யாரா வேணாலும் எடுத்துக்கலாம். இவன் தான் A, இவன் தான் Cன்னு கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, எனி வெக்டர் இஸ் பாசிபிள். சரிங்களா? இதை ஏ இதை சின்னு எடுத்துக்கலாம்னா இதை சி இதை ஏன்னு எடுத்துக்கலாம். உங்களோட இஷ்டம், ரைட்? நம்மளோட இஷ்டம் தான். யாரை எடுத்துக்கணும்னு அவன் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஏன் 2 வருதா? ஸோ செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ 2 into 9 minus 8 which is 1, right? Next minus 4 into 6 minus 4 it is 2. Next plus 6 into 4 minus 3 it is 1, right? So 2 minus 8 plus 6 which is 0. adana varudhu pasangla. It is a 5 mark sum. ஒருவேளை shortest distance between them வந்து 0 இல்லை அப்படின்னா என்னது? நெக்ஸ்ட் சம்மே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்டாமா? ஸ்கியூ லைன்ஸ். அவங்க ஸ்கியூ லைன்ஸா இல்லையான்னு சொல்லணும். ஸ்கியூ லைன்ஸ்னா ஓகே, see this. ஸ்கியூ லைன்ஸ்னா என்னது? பேரலும் கிடையாது, இன்டர்செக்டிங்கும் கிடையாது. அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்கியூ லைன்ஸ். இன்டர்செக்ட் ஆகலைன்னா கிடையாது. நோ, நாட் லைக் தட். பேரலும் இல்லை, இன்டர்செக்டிங்கும் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா தான் அது ஸ்கியூ லைன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உயிரை கம்பேர் பண்ணுங்க. B is equal to I plus 2j minus 3k and your D is equal to 2I plus 4j minus 5k. அவங்களோட உயர்ஸை பார்த்தா ரெண்டு பேரும் டிபெண்டாக இருக்காங்க? நோ, they are not dependent on each other, which means they are not parallel. So not parallel. Okay. Intersecting and கண்டுபிடிக்க என்ன யூஸ் பண்ணும்? ஜஸ்ட் பாக்ஸ் ப்ராடக்ட். இன்டர்செக்டிங் அண்ட் யூஸ் பண்ண என்ன பண்ணும் பசங்களா? யூஸ் இட் பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்ல என்ன வருவாங்க? ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு உயிரை ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க ஸ்பேஸ் என்னது? மீதி இருக்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன். ஸோ C minus A, which is nothing but you can subtract directly. So 6ல 3 போச்சுன்னா it is 3 and Jல 2 போச்சுன்னா -1. 2 minus of minus it become plus 4. So 1, 2 minus 3, 2, 4 minus 5. What is your box product, Rama? Answer என்ன? ஒருவேளை இது 0ன்னு வந்தா இது intersecting lines-ஆ மாறிடும். இது 0 இல்லைன்னா தான் skew lines. What is the answer for this one? Box product.
எல்லாத்துக்குமே பாக்ஸ் ப்ராடக்ட் தெரியும்லடா பசங்க. Do your box product and say your answer. What is the answer for this one? நான் தான் போடணுமா? யாரும் போட மாட்டீங்களா? செவனா? யா மேக்னா, only 7 is your answer. எல்லாத்துக்கும் 7 தான் வந்திருக்கிற பசங்க. உன்னை நம்பி போடுறேன் சரியா? Without I'm solving him, do it. Okay, 7. ஓகேங்களா? கீழே ஓகே, கீழே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, they are skew lines. Yes, they are skew lines. அதை சொல்லியாச்சு. இப்போ உங்களோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸுக்கு நியூமரேட்டர் வந்து இந்த 7 தான். டினாமினேட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த உயிர்களோட கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? டூ தி கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் ஃபைண்ட் தி மாடுலஸ். ஓகே, 1 2 -3 2 4 -5. So cross product is equal to ijk 1 2 -3 2 4 -5. ரைட் பசங்களா? வாட் இஸ் திஸ் கிராஸ் ப்ராடக்ட் ராமா? உங்களோட கிராஸ் ப்ராடக்ட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, I into -10 + 12 it is 2 minus j into -5 + 6 it is 1 plus k into 4 - 4 it is 0. So it is 2i minus j, right? Yeah. So modulus வந்து root b னு வரும். Yes, your modulus is 4 + 1 which is √5. Good பசங்களா? So shortest distance ஓட formula என்னது? 7/√5. அவ்வளவுதான். உங்களோட numerator வந்து இந்த box product, உங்களோட denominator அந்த cross product. சரிங்களா? So 7/√5 which is equal to 7/√5 units. அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. ஓகே வாடாமா? ஈஸி ரைட்? Class will end at 10 o'clock டா பசங்களா. Find the parametric form of a vector equation of the straight line. ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க parallel to another straight line and hence we find the shortest distance. Shortest distance இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். I'm going to the next sum drama. So நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் கான்செப்ட் தெளிவா சொல்றேன். Find the non-parametric form, Cartesian form of a plane. இப்போ லைனுக்கு ரெண்டே பேர் தான், ஒரு ஹார்ட் இன்னொரு யூஸ்லெஸ் பாயிண்ட். கரெக்டா? ஆனா பிளெயினுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஹார்ட்ஸ் இருக்கு. பிளெயினுக்கு எத்தனை ஹார்ட்ஸ் இருக்கு? ரெண்டு ஹார்ட்ஸ், which means ரெண்டு parallel வெக்டார் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. ஒரு பாயிண்ட் அவன் கொடுத்துட்டான் parallel toன்னு, அப்ப இங்க ஒரு ஹார்ட் இருக்கு, இங்க ஒரு ஹார்ட் இருக்கு. உங்ககிட்ட ரெண்டு ஹார்ட் ஒரு பாயிண்ட் இருக்கா? சிம்பிள், எப்பயும் போல எழுதிக்கோங்க. சரிங்களா? வாட் இஸ் தி நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் டாமா? நான் பாராமெட்ரிக் ஃபார்முக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதுறது ஈஸி. கார்ட்டீசியன் எழுதி நான் பாராமெட்ரிக் ஃபார்முக்கு எழுதிக்கோங்க. வாட் இஸ் எ கார்ட்டீசியன் ட்ராமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு உயிரை எழுதிக்கோங்க. திஸ் 2 3 6. ஓகே, வாட் அபவுட் திஸ் 1 1 and -1? உயிரை எழுதியாச்சு. மேலே இருக்கிற பொசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா x மைனஸ் பாயிண்ட், x மைனஸ் பாயிண்ட், y மைனஸ் பாயிண்ட், z மைனஸ் பாயிண்ட். ஸோ x minus 0, y minus 1 and z plus 5 which is equal to 0. இப்படி தான் கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். So how do you write your Cartesian form? Your x is equal to -3 -6 -9 minus y minus 1 into -2 -6 -8 plus z plus 5 into 2 - 3 it is -1 which is equal to 0 டா பசங்களா. Just multiply it. -9x minus into minus plus 8y minus 8 and minus z minus 5 is equal to 0. So what is the equation Rama? 9x. எப்பயுமே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ்ல வர மாதிரி எழுதிக்கோங்க. சரியா? அப்படி எழுதிக்கிட்டா தான் கரெக்டா இருக்கும். இங்க -8 -15 இருக்கா? ஸோ அந்த சைட் போனா 13. ஸோ -9x plus 8y minus z is equal to 13. அவ்வளவுதான். இதுதான் வந்து உங்களோட what is it? This is your Cartesian form. Then what is your non-parametric form? Non-parametric formனா x y z க்கு பதிலா r போட்டு எழுதணும், r போட்டு I போட்டு எழுதணும். So -9i plus 8j minus k is equal to 13. Any doubt? ஏதாவது doubts இருக்காடாமா? Everyone, you have any doubt here? So it is barely 2 minutes. 2 minutes எல்லாமே நீங்க சால்வ் பண்றது தான். சரிங்களா? நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. they have given a point and நம்மளுக்கு உயிர் கொடுத்துட்டாங்க. see, லைன் அப்படின்னா parallel vector வந்து ஹார்ட். ஒரு பிளெயினுக்கே ஒரு பிளெயின் வந்து parallel vector இருக்க முடியாது. ஸோ இதில் அவங்களோட ஹார்ட்னா இந்த XYZ ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒரு பிளெயினா இருந்தா
பிளெயினா இருந்தா ஹார்ட் வந்து அவங்க XYZ ஓட கோஃபிஷியன்ஸ் தான் அவங்களோட ஹார்ட்ஸ். ஓகே, அண்ட் parallel to this line, parallel to this லைன்னா இதுதான் அவனோட ஹார்ட். ரெண்டு ஹார்ட் வேணும், ஒரு பிளெயின் வேணும். ஓகே, ஸோ திருப்பி சொல்லணுமா? சரி, ஓகே. see this டேமா, ஒரு பிளெயினுக்கு தேவைப்படுறது ரெண்டு ஹார்ட், ஒரு யூஸ்லெஸ் பாயிண்ட். ஓகே, ஒரு யூஸ்லெஸ் பாயிண்ட்டாக அவன் கொடுத்துட்டான். ஹவு டு யூ ஃபைண்ட் த ஹார்ட்ஸ்? ஹார்ட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லைனோட ஹார்ட்ஸ், லைனோட ஹார்ட்ஸ் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இதுதான் ஒரு ஹார்ட் அண்ட் இங்கே ஒரு ஹார்ட். ஸோ யூ ஹாவ் டூ ஹார்ட்ஸ். இந்த ஹார்ட்ஸை எப்பயும் போல எழுதிக்கோங்க. சரிங்களா? அந்த யூஸ்லெஸ் பாயிண்ட்டை XYZ கூட யூஸ் பண்ணி எழுதுறோம். ஏன் அதை யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறேன்? அதை தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பாயிண்ட்டை தனியாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, அது XYZ கூட கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதனால அதை அப்படி சொல்கிறோம். சரிங்களா? இவங்களுக்கு டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்தீங்கனாலே ஆன்சர் வந்துருச்சு. காட் இட் பசங்களா? இதே பிரின்சிபல் ஐடென்டி வச்சு இங்கே போங்க. ஒரு யூஸ்லெஸ் பாயிண்ட் இருக்கு, இது வந்து பிளெயின் ஹார்ட் தான், தனியாக எடுத்துக்கலாம். இது பிளெயின்ல மேம், பிளெயினுக்கு நான் என்ன பண்றது? லைன்ஸுக்கு எனக்கு தெரியும் ஹார்ட் வந்து டினாமினேட்டர் இல்லைன்னா ஸ்கேலார் மல்டிபிள்னு. ஒரு பிளெயினுக்கு ஹார்ட் எனக்கு எப்படி தெரியும்? பை சீயிங் திஸ், இவங்களோட கோஃபிஷியன்ட். ஒரு பிளெயினோட ஹார்ட் யாரு? XYZ ஓட கோஃபிஷியன்ட். யூ காட் இட் பசங்களா? ஸோ ரெண்டு ஹார்ட் இருக்கு, ஒரு பிளெயின், ஒரு பாயிண்ட் இருக்கா? ஸோ x minus 1, y plus 2, z minus 4. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் 1, 2 and minus 3 and this is 3 minus 1 and 1 which is equal to 0. இப்போ புரிஞ்சுதாடா மக்களே எல்லாத்துக்கும்? இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ x minus 1 into 2 plus minus 3, it is minus 1 minus of y plus 2 into 1 minus of minus 1 plus 5, it is 10 plus z minus 4 into minus 1 minus 5 minus 1 minus 6 minus 7. So solve பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? What is your answer? Your answer is minus x plus 1 minus 10y minus 20 and minus 7z plus 28. So 1 இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 29, 29ல இது போச்சுன்னா minus 9. So everything take it as a negative and change it. ஒரு நெகட்டிவ் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் 10y பிளஸ் 7z equal to 9. ரைட் ராமா? இது பேராமெட்ரிக் ஃபார்முக்கு எழுதுங்க. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்னது? ஐஜேக்கு பதிலாக XYZக்கு பதிலாக ஐஜேக்கு, அவ்வளோதான். காட் இட் எவ்ரிவன்? ஆன்சர் வந்துருச்சா? நெக்ஸ்ட் போலாமா? இவ்வளோதான் 6.7. 6.7 வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சி, ஹார்ட் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஹார்ட் கொடுக்கல, எனக்கு ஹார்ட் கொஸ்டின்ல இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அங்கே நீங்கள் முழிக்க கூடாது. ஓகேவா? எப்பயும் போல ஒரு யூஸ்லெஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. x minus 3, y minus 6, z plus 2. மீதி இந்த ரெண்டு ஹார்ட்டை ஃபில் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு ஹார்ட்ஸை ஃபில் பண்ண நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? வாட் யூ வில் யூஸ் இட் ராமா? யாரை யூஸ் பண்ணும்? ஹார்ட்ஸை எப்பயுமே ஃபில் பண்ணுறக்காக ரெண்டு பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் தான் யூஸ் பண்ணும். அது லைனாக இருக்கட்டும், பிளெயினாக இருக்கட்டும். சரிங்களா? எஸ், எல்லாருமே 0 தான். ஓகேவாமா? யா, எல்லாருமே 0 தான். யூ ஃபைண்ட் அவுட்டா? ஓகே, யூ காட் இட். ஒருவேளை ஹார்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸ் என்னடாமா வரும்? எப்படி வேணாலும் சப்ராக்ட் பண்ணுங்க, ஆனால் ஒரே மாதிரி சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ 3லேருந்து தான் சப்ராக்ட் பண்ணுறீங்கன்னா இதுவும் 3லேருந்தே சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ -1 3 -4 -2 -6 -8 and 6 minus of minus plus 8. சரியா? இது என்னடாமா? 6 4 minus 2 6ல 3 போச்சுன்னா 3 and 4 of minus 6 minus 2. Next -2 plus 2, it is 0 which is equal to 0. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஒரு ரோல ஒருத்தங்க காமனா இருக்குன்னா காமன் அவுட் பண்ணி கேன்சல் அவுட் பண்ணிடுங்க. சரியா? இதுல வந்து 4 நீங்க காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ x minus 3, y minus 6, z plus 2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 minus 2 3 minus 2 0. நான் என்டையராக இந்த ஒரு ரோவை -4ஆல் டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, நவ் யூ கேன் டூ தி டிட்டர்மினன்ட். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ஸ் என்னமா வரும்? டேக் இட் திஸ் ஒன். இதை எடுத்துக்கோங்க, ஆர் எப்பயும் போல் எடுத்துக்கோங்க. நாம x minus 3 into 0 minus 4 minus of y minus 6 into 0 minus of minus plus 6 plus z plus 2 into minus 4 minus 6 minus 10 which is equal to 0. Cartesian form கண்டுபிடிச்சிட்டீங்களாடாமா? Everyone who find out Cartesian product say yes or no. எல்லாத்துக்கும் Cartesian product கிடைச்சிருச்சா?
5 marksல you can definitely take 30 like 35 marksக்கு நிச்சயமா 6 question attempt பண்ணலாம் பசங்க. அந்த ஒரு question வந்து உன்னோட எஃபர்ட் தான். நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சு கவனிக்கிறதுக்கும் நீங்க இப்போ at the momentல கவனிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. If you can understand my language, you can definitely attend all my 5 marks. இல்ல நான் இப்போ இந்த moment of heatல ஸ்டெப்ஸை மட்டும் தான் பார்க்குறேன் அப்படின்னா 6 to 5 sums உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? So, the solve பண்ணீங்கன்னா என்ன equationரா பசங்களா வருது? I am asking you all, right? நான் உங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன்டாமா? பொறுமையா பார்த்து மல்டிபிள் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்லப்பா 6th சாப்டர் ரொம்ப ஈஸி. அது நம்ம பார்க்கறத பொறுத்து. நம்ம இந்த ஃபார்முலாஸை படிக்கிற வேவை பொறுத்து. யூ ரீட் இன் அ வே ஸோ தட் உனக்கு புரியுற மாதிரி ரீட் பண்ணுங்க. சும்மா ஏபிசின்னு படிச்சிங்கன்னா நம்மளுக்கு அது குழப்ப தான் செய்யும். ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரீட் இட். யுவர் ஃபார்முலாஸ் வில் பி வெரி நார்மல் ஃபார் யூ. நோட்ஸ் எடுத்துகிட்டே எழுத கஷ்டமாக இருக்கா? நோட்ஸ் அப்படின்னா அந்த கொஷனுக்கு தேவைப்படுற அந்த 2 பாயிண்ட்ஸை மட்டும் எழுதலாமா? எல்லா ஸ்டெப்பையும் உட்காந்து எழுதாதீங்க. அதில் நான் லைக் எந்த ஸ்டெப்பு நான் மைன்யூட்டாக சொல்கிறேனோ அதை மட்டும் நோட்ஸாக எழுதுங்க. டோன்ட் ரைட் எவ்ரி ஸ்டெப்ஸ், ரைட்? இப்போ தான் நான் சால்வ் பண்ண சொல்கிறேன்னா பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லலாம். Yes, thank you, Abdul. It is 4x minus 6y minus 8z is equal to 8. Okay, vada pasangla? Yes. See, 7.6 exercise of 7.6 தானே? Sorry, 6.7. 6.7 exercise பொறுத்த வரைக்கும் exercise sums தான் அதிக importance example விட. சரியாடாமா? என்னடா ஒருத்தர் ப்ளஸ் போடுறீங்க ஒருத்தர் மைனஸ் போடுறீங்க, ப்ளஸ்ஸா மைனஸ் ஆடாமா? ஓகே ஓகே, லைக் நான் உங்களை வச்சு தான் அதை கெஸ் பண்ணிக்கேன். இதை 2ஆல் நீங்கள் டிவைடும் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட்னா யூ கேன் டிவைட் இட் பை 2. இது என்டையராக 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2x + 3y + 4z is equal to 4. சரியா? இது உங்களோட கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதிப்பீங்க. வாட் இஸ் பேராமெட்ரிக் ஃபார்ம்? பேராமெட்ரிக் ஃபார்ம்னா எப்படி எழுதணுண்டாமா? பேராமெட்ரிக் ஃபார்ம் இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. r is equal to ஃபர்ஸ்ட் இந்த யூஸ்லெஸ் பாயிண்ட். வாட் இஸ் த யூஸ்லெஸ் பாயிண்ட்? 3, 6, - 2. ஸோ 3, 6, - 2. அதுக்கப்புறம் ஹார்ட்ஸை மட்டும் டி போட்டு எழுதணும். எத்தனை ஹார்ட்ஸ் கண்டுபிடிச்சிங்க? 2 ஹார்ட் கண்டுபிடிச்சிங்கல்ல? who are they? 1, 2 and -2 and plus s into அடுத்த ஹார்ட் என்னடாமா? 3 - 2 0. so 3 - 2. this is the parametric form. minus common out பண்ணிட்டேனா? ஓகே அப்துல். அப்போ 4 minus. now is everyone okay? எல்லாத்துக்கும் இந்த சம் ஓகேன்னு நினைக்கிறேன். can we move on ராமா? இது ரொம்ப ஈஸி. சரியா? நம்ம பார்த்தது தான். கோப்ளானார் அப்படின்னா என்னடாமா? கோப்ளானார்னா உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பாக்ஸ் ப்ராடக்ட் 0. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கோப்ளானார் மீன்ஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் 0. ஸோ இதில் 2 லைன்ஸ் இருக்கு. பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே 2 இடத்த 2 ஹார்ட் ஃபில் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி ஃபில்டு பை 2 ஹார்ட்ஸ். ஸோ 3, 5, 7 and 1, 4 and 7. சரியாடாமா? யா. ஸோ see this. இப்போ மீதி இருக்க ஒரு இடத்த எப்படி ஃபில் பண்ணுவீங்க? how do you fill in one place which is the subtraction of 2 points. 2 பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன். ஸோ 2லேருந்து -1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். 4லேருந்து -3 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 கிடைப்பாங்க. 6 minus of -5 it is +11 which is equal to இதோட டிட்டர்மினன்ட் உங்களுக்கு 0 வருதா அப்படின்னு செக் பண்ணி சொல்லணும். whether this determinant 0. 35 minus 28, so it will be 7. Next, -7 into 14. Next, 11 into 12 minus 5, it is also 7. It's entirely 7. 7 வெளியே காமனாக எடுத்தலாம். So 3. Orthogonal means perpendicular. Orthogonalனா perpendicularனு அர்த்தம். Yeah, it becomes 0. So 0, they are coplanars. ஓகேங்களா? எஸ்.
இப்போ பிளேன்ஸ் கண்டுபிடிக்கணும். பிளேன்ஸுக்கு யார் யார் வேணும்டாமா? ஒரு யூஸ்லெஸ் பாயிண்ட் அண்ட் எத்தனை பேர் வேணும்? 2 ஹார்ட் வேணும். கரெக்டா? ஒரு பிளேனுக்கு எத்தனை? 3 பேர் வேணும். ஒரு பாயிண்ட் 2 ஹார்ட். நீங்க 2 ஹார்ட் வச்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணுங்க. ஒன்னு இதை யூஸ் பண்ணுங்க, இல்லனா இதை யூஸ் பண்ணுங்க. யூ கேன் யூஸ் எனிதிங். ரைட்டா பசங்க? ஆனா அவன் நான் parametric ஃபார்ம் கேட்டிருக்கான். ஸோ நான் parametric ஃபார்ம்னா you have to do like this. So x plus 1 y minus 3 y plus 3 z plus 5. சரிங்களா? What is the hearts? So the hearts is 3 5 7 1 4 7 which is equal to 0. Now you find it in the plane equation. அப்ப கண்டுபிடிங்க. So x plus 1 into 7 வரும் minus y plus 3 into 14 வரும். next plus z plus 5 into 7 வருவாங்க. entirely 7 ஆல divide பண்ணிடலாம். so x plus 1 into minus 2y minus 6 plus z plus 5 is equal to 0. so x minus 2y plus z equal to 0. so r dot I minus 2j plus k. இதுதான் parametric form of this line equation, plane equation. Got it பசங்களா? next போலாமா? அவ்வளவுதான். we have completed it. any doubt you can ask me. 2x plus 3y வருதா? எப்பரா? எனக்கு மட்டும் எப்படி வந்திருக்கு? இதை விட ஃபாஸ்டா யார் உங்களுக்கு போவாங்கன்னே தெரியல. 1 hourல எல்லா 6th chaptersம் we are revising it பசங்களா? யா லாஸ்ட்ல 2ஆ? எப்படிடாமா? 5 plus 1 it is 6 minus 6 it becomes z na? டிட்டர்மினன்ட்ஸ்ல தப்பு பண்ணிருக்கேனா? கரெக்ட் தானேடா பசங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈவினிங் தீமனெல்லாம் எடுப்பீங்களா மேம்? ப்ளீஸ் சொல்லுங்க. டே பசங்களா, தீமனல் 3 hours ரிவிஷன் வந்து ஐம் ஜஸ்ட் ரிவைசிங் யூ தி ஃபார்முலாஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களாடாமா? 7 minus 5 is 2. டேமா நான் கரெக்டாக தான்டாப்பா போட்டிருக்கேன். சி 7 கிடையாதுடா பசங்களா, 6 minus 6 தான் வரும் பாருங்க. everything is correct. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா பசங்களா? ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் சம் ஆஃப் தி 6th chapter. we are on track டா பசங்களா. நம்ம ஒரு on trackல இருக்கோம். so listen here. find the equation of the plane passing through the intersection of the plane. see ஒரு plane ஒரு ஷீட்டு 2 ஷீட்டுக்கு நடுவுல போகுது. ஓகேவா? ஒரு இப்போ 3 பேப்பர், இங்க ஒரு பேப்பர், இங்க ஒரு பேப்பர், இங்க ஒரு பேப்பர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேப்பர் நடுவுல இந்த 3வது பேப்பர் போகுதுல்ல, that is called intersection. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்டாமா? how do you find it? 2 பிளேனுக்கு நடுவுல ஒரு பிளேன் போகுதுன்னா அது வந்து அவங்களோட காம்பினேஷன், அது கம்பைண்டா தான் இருப்பாங்க. ஸோ 2x plus 3y minus z plus 7 plus lambda into x plus y minus 2z plus 5. சரிங்களா? இதுதான் நம்மளோட பிளேன் ஈக்குவேஷன். இதுதான் அந்த பிளேன். அந்த 2 பேரோட கம்பைண்டா அந்த பிளேன் இருப்பாங்க நம்மளுக்கு பார்க்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னடாமா, இந்த பிளேனும் இந்த பிளேனும் பெர்பெண்டிகுலராமா. எப்போ 2 பேரும் பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க? இவனோட ஹார்ட்டும் பெர்பெண்டிகுலரா இருந்தா. சரிங்களா பசங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம் ஹரிணி. இவங்களோட ஹார்ட்டும் when they are perpendicular. ஒரு பிளேனோட ஹார்ட் யாரு? நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பிளேனோட ஹார்ட் அப்படின்றது யாருடாமா? ஒரு பிளேனோட ஹார்ட்ன்றது யாரு பசங்களா?
டேய் பிளேனுக்குடா, லைனுக்கு தான் parallel lines. பிளேனுக்கு வந்து XYZ ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ XYZ ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ். உங்க XYZ ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? 2 plus lambda. ஓகே. ஸோ இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 3 plus lambda. அண்ட் இது யாரடாமா? Z பார்த்தீங்கன்னா minus 2z minus 2z minus minus 1 2 lambda into minus 0. சரியாடாமா? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் உயிர். செகண்ட் உயிர் என்ன? இதுதான். வாட் இஸ் த செகண்ட் உயிர்? which is equal to I plus j minus 3k. நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க? இந்த ரெண்டு உயிர்ஸும் பெர்பெண்டிகுலர்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம்? பை லா ஓகேவா? வெக்டார் அல்ஜீப்ரால பெர்பெண்டிகுலர் அப்படினாலே டாட் ப்ராடக்ட் 0. சரிங்களா? ஸோ டேக் தி டாட் ப்ராடக்ட். ஸோ 2 plus lambda into 3 plus lambda into minus 3 into. So minus of 3 into minus 2 lambda minus 1 is equal to 0. சரியாடாமா? So what you will do it? 2 plus 3 5 and plus 6. So 5 plus 6 it is 11 and இங்க ஒரு lambda, இங்க ஒரு lambda, 2 lambda, இங்க ஒரு 6 lambda. So 8 lambda which is equal to 0. So lambda is equal to minus 11 by 8. Okay ஆடாமா? 11 by 8. Yes, that's it. Second step மட்டும் once again சொல்லவா? இந்த ஸ்டெப்பா டேமா இது வந்து நார்மல் இதோட உயிர் இது வந்து தான் உங்களோட பிளேன் ஈக்குவேஷன். திஸ் இஸ் யுவர் பிளேன் ஈக்குவேஷன். ஐ வாண்ட் XYZ ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஓகேவா? இங்க ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கு, ரைட்? ஸோ அவங்களோட கோஎஃபிஷியன்ட் அப்போ என்னது? 2 plus lambdaவா? அந்த மாதிரி சொல்றேன். இவங்களோட கோஎஃபிஷியன்ட் என்னவா வரும்? 3 plus lambda. ஸோ தட்ஸ் இட். பிளேனோட கோஎஃபிஷியன்ட் XYZ கோஎஃபிஷியன்ட் தான் உயிர், ஹார்ட் ஆஃப் தி பிளேன். ஸோ வி ஹாவ் 2 ஹார்ட்ஸ். அந்த ரெண்டு ஹார்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. அந்த ரெண்டு ஹார்ட்ஸுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தா 0. ஸோ வாட் இஸ் யர் lambda? யுவர் lambda is equal to minus 11 by 8. அதை இங்கே சால்வ் பண்ணுங்க ஆர் இங்கே யூஸ் பண்ணுங்க. யூஸ் இட் ஹியர். ஸோ 2 minus lal into I vector plus 3 minus 11 by 8 into j vector plus minus 2 lambda va. So minus 11 by 4 minus 1. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு? 7 இருக்கு அண்ட் minus 5 lambda. So 7 plus 7 minus 55 by 8 which is equal to 0. So use it பசங்களா. 16ல 11 போச்சுனா 5 by 8 and 24ல 11 போச்சுனா 23 by 8. Next minus 4 minus 15. So minus 15 lambda by 4 and 56ல இது போச்சுனா plus 1 by 8 is equal to 0. So 8 எடுத்துட்டீங்கன்னா 5i plus 23j இதை 2ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க minus 30k plus 1 is equal to 0. இதுதான் உங்களோட plane equation. Sorry, x, y, z. Put x, y, z. அவ்வளோதான்டா பசங்களா. Can we go to the next? அவ்வளோதான். So 7th chapter start பண்ணலாமா? So எப்படி பசங்களா? You want break? Everyone need break? ஸோ பிரேக்னால எவ்வளோ மினிட்ஸ்? சி பிரேக் கொடுக்கறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ட் ஆஃப்டர் யுவர் பிரேக்ஸ் தாமா. ஸோ பிரேக்குக்கு அப்புறம் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்ல, இட் இஸ் நாட் மை எக்ஸாம் ரைட். நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ பசங்களா பிரேக் வேணும்னாலும் போயிட்டு நான் வருவேன்ற உத்தரவாதம் கொடுக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் 10 minutes, நாட் 15 minutes. ஏன்னா நான் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு நான் எப்படி பிரேக் கொடுக்கறது? ஒரு 5 to 6 minutes சொல்லுங்கடா பசங்களா. டேமா ஒரே நிமிஷம் கவனி. இந்த 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 சம் வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னு கேட்டேன்னா
2 பிளேன்ஸோட இன்டர்செக்ஷன். அப்போ 2 பிளேன்ஸ்க்கு நடுவில் லாம்டா வரணும். இப்போ நீ இந்த லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த லாம்டா வேல்யூ கொடுக்கறதுக்கு தான் அவன் ஒரு ட்ரிக் கொடுத்துருக்கான், பெர்பெண்டிகுலர்னு யூஸ் பண்ண சொல்கிறான். ஸோ பெர்பெண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் 0, கரெக்டாக? இதுதான் பிளேன் ஈக்குவேஷன். இந்த பிளேன் ஈக்குவேஷன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஏன் கம்ப்ளீட் ஆகல? ஏன்னா லாம்டா வேல்யூ எனக்கு தெரியாது. லாம்டா வேல்யூ தெரிஞ்சாதான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ட்ரிக் என்னன்னா, அப்போ இந்த பிளேனும் பெர்பெண்டிகுலர். ஸோ இப்போ இந்த பிளேனோட ஹார்ட் இந்த பிளேனோட ஹார்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர். டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி 0 யூஸ் பண்ணி லாம்டாவை கண்டுபிடிச்சி இங்கே போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறோம். அவ்வளோதான். யூ காட் தி கான்செப்ட். How do you find the hearts of a plane? A plane ஓட hearts எப்படி கண்டுபிடிப்பீங்க? x, y, z ஓட coefficient. That's it. சரியாடாமா? ஓகே, ஐ திங்க் நான் லாம்டாவில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்டா பசங்களா. ஜஸ்ட் இந்த லாம்டா அடிஷனில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். யூ ஜஸ்ட் see it. இந்த அடிஷனில் ஏதோ தப்பாக இருக்கு. டூ + லாம்டா 3 + லாம்டா. ஓகே, 2 + 3 5 and this is +3. 5 + 3 it is 8 and 8 minus lambda is equal to 0. So lambda is equal to -1. So 8 is equal to minus lambda. யாடா பசங்க? So minus lambda மட்டும் போட்டுக்கோங்க, வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகே, so it is 2 minus x, it is x. 3 minus y, it is 2y. Minus z minus plus 2, it is plus z. 7 minus 5, it is 2. அவ்வளோதான். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியாடாமா? எஸ். So you want 10 minutes break? Okay பசங்களா, we will meet at 7:50. but பாரு 8 மணி ஆச்சு. So we are almost having only 3 hours, but I almost have to complete 6 chapters. So பசங்களா, half an hour ஒரு chapter போகணும். மற்றதெல்லாம் நோ ப்ராப்ளம், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஐ வாண்ட் யூர் ஃபுல் அட்டென்ஷன் ஹியர்ஸ்டா பசங்களா. அதுக்கு ரெடியாக வாங்க. ஓகே, ஸோ எவ்ரிவன், we will meet at 7:50 டாமா. 15 minutesலாம் கிடையாது. நோ. எஸ்டா பசங்களா, நான் டீச் பண்ணுறது இனாஃப் டு அட்டெண்ட் தி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா மக்களே? we will meet at 7:50 AM. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சாப்டர் போகலாம் அதையும் சொல்லிடுங்க, இப்போவே சொல்லிடுங்க. we have 1 minute left. ஸோ எவ்ரிவன், நெக்ஸ்ட் என்ன சாப்டர் போகலான்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கேன், நான் வந்து பார்க்குறேன். ஓகே வாடாமா? பசங்களை 3 mark PDF நான் அட்டாச் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க எந்திரிச்சுன்னே அட்டாச் பண்ணிடுவாங்க. 7 and 8. ஓகே.
ஐயோ கண்ணாடி இருந்துச்சு. So yeah பசங்களா, can you all continue? Yes டா பசங்களா, no time நம்மகிட்ட இல்ல. ஓகேங்களா, 3 hours, half an hour ஒரு chapter we have to cover it ராமா. எல்லாருமே உங்களோட presence நம்மளோட comment sectionல போடுங்க பார்க்கலாம். டேய் பசங்களா, see crowd is very less. ஓகேவா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே எல்லாரும் தூங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் போய் எழுப்பி கூட்டிட்டு வாங்க. ஓகே, we will start. Okay done? Okay, which chapter we can start ராமா? எந்த chapter start பண்ணணும் நீங்க? 7 and 8 போய்க்கலாமா? Are you okay with that? Or 2 and 3 முடிச்சிடலாமா? So we can start with 7 and 8, right? Okay? சரிடா பசங்க, சரி வாங்க போலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம். Okay, see this, we will blow a balloon of like பசங்கள டிஃபரன்சியேஷன் 7th சாப்டர் 8th சாப்டர் எல்லாமே டிஃபரன்சியேஷன் என்னது, இவன் சேஞ்ச் ஆனா இவன் சேஞ்ச் ஆவான், அதுதான் டிஃபரன்சியேஷன். ஓகேங்களா, நீங்க காத்து ஊதுனீங்கன்னா ரேடியஸ் சேஞ்ச் ஆனா வால்யூம் சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. எவ்வளோல சேஞ்ச் ஆகும்? dv by dr வந்து 1000 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா, at what rate ரேடியஸ் சேஞ்ச் ஆவாங்க? ரேடியஸ் சேஞ்ச் ஆகிறது எவ்வளோ? dv by dt. ஓகேங்களா, டைமை பொறுத்து சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்றாமா, ரேடியஸ் r is equal to 7 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? நம்மளுக்கு வால்யூம் இருக்கு, வால்யூம் is equal to 4/3 pi r cube. ஸோ dv by dt நம்மளுக்கு என்ன வரும்டாமா, 4/3 pi r cube டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3r² into dr by dt. ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆயிடுவாங்க. ஆருக்கு பதிலாக 7 போடணும் அண்ட் dr by dt என்னன்னு சொல்லணும், இதோட வேல்யூ 1000. So 1000 is equal to 4 pi into 49. So what is your answer? Your dr by dt is equal to 25 by 49 pi. எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சாடா பசங்களா? 25 by 49 pi. Everyone got it? Yes, everyone knows this, right? இது ஒரு சாதாரண சம் தான், ஆனா ஈஸியான சம்மும் கூட. கரெக்ட்டுங்களா? Surface area. What is the surface area formula? Area of a sphere is equal to 4 pi r square. So dA by dt என்னன்னு கேட்டிருக்காங்க. What is it ராமா? 4 pi into 2r into dr by dt. உங்களோட 2r வேணா என்னது? 2 into 14. So 14. So 4 into pi into 14 into 25 by 49 pi. So இதுவும் cancel ஆயிடுவாங்க, இவங்களும் cancel. 7 and 2. So almost 200 by 7. ஓகேங்களா, 200 by 7 centimeter square by seconds. This is your answer. யூனிட் போடலன்னா மார்க் போட்டுருவாங்க, யூனிட் போடலன்னா மார்க் போயிடும். ஓகே வாடாமா? 250 250 எப்படி வரும்? Sorry. Yeah. It is 250. Okay. It is 2000. Now it's okay? இப்போ okay இல்ல? Yes டா பசங்களா. Done. Next sum போலாமா? Okay. ஒரு இடத்துல சால்ட்டை கொட்டுறாங்க, ஒரு பில்டிங்ல இருந்து கொட்டுறாங்க. கொட்டும் போது உங்களுக்கு ஒரு கோன் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, இது கொட்ட இந்த கோனோட ஹைட்டும் வால்யூமும் அதிகமாகிக்கிட்டே போகும். கரெக்டுங்களா? இட் கீப் ஆன் சேஞ்சிங். டைமை பொறுத்து இந்த கோன் நம்மளுக்கு பெருசாகிக்கிட்டே போவாங்க. கரெக்டாடாமா? ஸோ அப்போ நம்மளுக்கு dv by dt கொடுத்துருக்காங்க, which is 30 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இட் ஃபார்ம்ஸ் அ கோனிக்கல் பைப். இந்த கோனிக்கல் பைப்போட பேஸ் நம்மளுக்கு ஹைட்டும் டயாமீட்டரும் சேம்னு சொல்றாங்க. 2r is equal to h. What is the volume formula? 1/3 pi r square h. So h க்கு பதிலா 2r நீங்க போடலாம். 2r னு போட்டா என்ன கிடைக்கும்? So 2/3 pi r cube. Everyone, this is your volume. இப்போ இந்த வால்யூமை நீங்க என்ன பண்ணணும்? சாரி, h பொறுத்து மாத்தணும்ல. h தான் நம்மளுக்கு 10. So h dh by dt நம்மகிட்ட என்னன்னு சொல்றாங்க? Okay வாடா பசங்களா, dh by dt என்னன்னு கேக்குறாங்க. So change everything into h. h is equal to 2r
r is equal to h by 2. So h by 2ன்ற பட்சத்தில் it becomes h square by 4 into h, which is 1 by 12 pi h cube. Right பசங்களா? இப்போ differentiate பண்ணுங்க. So dv by dt நம்மளுக்கு என்ன வரும்? dv by dt is equal to 1 by 12 into pi into h cube differentiate பண்ணீங்கன்னா you will be having 3h square into dh by dt. சரியாடாமா? Yes. Now you apply it. dh, h வந்து 10 dh by dt. What is the dh by dt ராமா? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ 10 ன்னு கொடுத்துட்டாங்க. So this is equal to 30. This is equal to 3. இது cancel பண்ணீங்கன்னா 4. 1 by 4 pi into 100 into dh by dt. இது cancel. So this is 5 times, this is 2 times. So 6 pi divided by 5. எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வந்துச்சடா பசங்களா? Once again repeat பண்ணவா? Question repeat பண்ணுமா? Okay. So listen it. நல்லா கவனிங்கடாமா. What is differentiation? Like ஒருத்தர் மாற இவங்க மாறுவாங்கன்னு சொன்னா that is differentiation. ஓகேவா? Don't spam it ரா பசங்களா. இங்க யார் ஸ்பாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே யாரா, யூ கேன் கோ அண்ட் ரிவைஸ் இட். ஓகேங்களா? நான் ஃபாஸ்டா போறேனா? சரி, ஃபாஸ்டா போறேன்றீங்க, ஸ்லோவா போறேன்றீங்க. ஸோ எவ்ரிவன் லிசன் இட் வெரி கேர்ஃபுல்லி. வாட் இஸ் இட்? ஒருத்தங்க மாறுறாங்க. சால்ட் இஸ் போர்ட். ஒரு பெல்ட்ல இருந்து நம்மளுக்கு உப்பா கொட்டிக்கிட்டு இருக்காங்க. கொட்டும் போது கீழே கோன் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டைம் மாற இந்த ஃபார்ம்ல இருக்கிற இந்த சால்ட்டோட ஷேப்பும் மாறுது. ஓகே, டைம் மாறும்போது தான் இந்த ஷேப்பும் மாறுது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தே ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் இட். ஓகேங்களா? ஸோ see this, height and radius, height and diameter are equal. So h is equal to 2r. Next, how fast? எவ்வளோ வேகமா ஹைட் மாறுது? ஹைட் என்னது? டைமை பொறுத்து ஹைட் எவ்வளோ மாறுது? h. ஸோ dh by dt என்னன்னு கேட்குறாங்க. எவ்வளோ வேகமா மாறுது? டைம் மாற h எவ்வளோ மாறுறாங்க? dh by dt என்னன்னு கொஸ்டின் பண்றாங்க. h நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 10ன்னு. வால்யூம் ஆஃப் தி கோன்ல எல்லாத்தையும் ஹெச்சுக்கு மாத்துங்க. ஏன்னா ரேடியஸ் ஹைட்னு நாங்கள் 2 வேரியபிள் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே வேரியபிளா மாத்து. அப்பதான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் ஹெச்சுக்கு மாத்திக்கோங்க. தென் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. கொடுத்துருக்க வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. h is equal to 6 pi by 5. ரைட்டாடா பசங்களா? அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை பாருடாமா. ஒரு பீக்கன்னா என்னது? ஒரு லைட் ஹவுஸ். ஒரு லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் சுற்றி அடிக்கும்ல, ஒரு கர்வ் சுற்றி அடிக்கும். அதுக்கு பேர் தான். ஸோ 2 தீட்டா எவ்வளோடாமா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ? உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து 2 தீட்டா. 2 தீட்டாவை 10 செகண்ட்ஸ்ல கவர் பண்ணிருக்கு. ஸோ வாட் இஸ் தி ஸ்பீட்? அப்போ ஸ்பீட் ஆஃப் தி லைட் ஹவுஸ் எவ்வளோடாமா? வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி லைட் ஹவுஸ்? ஆர் which is 2 pi by d theta by dt. ஏன்னா இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் ஸ்பீட். சர்க்கிள் அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் ஸ்பீட் தான் சொல்லணும். ஆங்குலர் ஸ்பீடுனா d theta by dt. d theta by dt என்னது? 2 pi by 10. ஓகேவாடமா? இது d theta by dt. சரியா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஒரு ஷிப், ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, ஒரு ஷிப் இருக்கு. இந்த ஷிப் பார்த்தீங்கன்னா which is anchored 5 kilometer from the straight line. ஸோ இங்கிருந்து இது வந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ரைட்டாடாமா? ஹவு ஃபாஸ்ட் இஸ் தி பீம் மூவிங் அலாங் தி ஷோர்? சி ஃபஸ்ட்டு இந்த பீம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. இங்கிருந்து இவ்வளோ தூரத்துக்கு லைக் இந்த லைன், இந்த எக்ஸுங்கிற லைன் சேஞ்ச் ஆகி இங்கே வந்துடும். எவ்வளோ தூரமாக எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகுது? ஸோ dx by dt நம்மக்கிட்ட என்னன்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஓகேவாடாமா? dx by dt என்னன்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. So what is the line you have? கடைசி அது எங்க மூவ் ஆகி இங்க வந்துரும். இங்க இருக்க லைன் இங்க மூவ் ஆகி இங்க வந்துருச்சு. So it is like what is it Rama? கரெக்டா தான போட்டோம். So இங்க நம்மளுக்கு theta ஃபார்ம் ஆகுது. Here it theta is 45 degree. Let's see. How fast is the beam moving along when it is makes 45 angle with shore? Shore கூட 45 angle make பண்றாங்க. So your tan theta is equal to opposite. Opposite என்னடா நம்ம 5 x by 5 ல வரணும் நம்மளுக்கு. Okay, sorry, diagramல ஒரு சின்ன change.
ஷிப்பு தான் வந்து 45 டிகிரியை மேக் பண்ணுறாங்க. ஸோ 45 டிகிரி வித் ஷோர் லைன் அண்ட் திஸ் பீம் இஸ் ஹியர். ஸோ எக்ஸ் ஆப்போசிட் x/5 x/5 சரிங்களா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இன்டூ டி தீட்டா பை டிடி இஸ் ஈக்குவல் டு 1/5 இன்டூ dx/dt. சரியாடாமா? வாட் இஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா? சீக்கண்ட் 45. சீக்கண்ட் 45னா 1/√2. √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2. ஸோ 2 into 2π/5 is equal to 1/5 into dx/dt, which is 5 cancel, இது cancel. So dx/dt is equal to pi. Right பசங்களா? Formula sheet பசங்களா? Yes. So how secant? Tan differentiate பண்ணா secant. Tan ஓட differentiation secant. 2π வரணுமா? Okay, one sec. Sorry, yeah, it is strict come as 2π. 10 போடக்குள்ள 5 போட்டனா? Yeah, so dx/dt is equal to 2π. Sorry dama. 2π. How secant? Tan differentiate பண்ணுங்க. Tan differentiate பண்ணா secant square. சரியாடாமா? யா பசங்களா? Tan ஓட differentiation secant square theta into d theta by dt. So you can attend, basically you can attend all the 2 marks and 3 marks டா பசங்களா. சரிங்களா? Of course டா பசங்களா, நான் உங்களுக்கு formula sheet நான் கொடுக்குறேன். சரிங்களா? So ஆனால் எப்படி கொடுக்குறது? PDF அட்டாச் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே பசங்களா. உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா ஷீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வேணாலும் நான் வந்துட்டு அந்த பிடிஎஃப்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு ஃபார்முலா ஷீட்ஸ் ஆல்ரெடி கிவன். அந்த லிங்க்கை வந்துட்டு நான் இப்போ யாரும் இல்லை, இப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாம் எந்திரிச்ச உடனே இதே லைவ்ல நான் அட்டாச் பண்ண சொல்கிறேன். யூ ஜஸ்ட் கெட் இட் ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் வந்து 2π டாமா. ஃபைனல் ஆன்சர் இஸ் 2π. எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 2π. பசங்களா, லிசன் இட் வெரி கேர்ஃபுல்லி. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? என்ன சொல்கிறோம்? ஒரு பீக்கன் சுற்றுது. ஓகேவா? இட் இஸ் ரவுண்டிங். ரவுண்ட் பண்ணால் 2π. 2π தான் அதோட டிஸ்டன்ஸ். டைம் வந்து 10. ஸோ 2π/10. சரிங்களா? இது என்ன சொல்கிறாங்க? ஒரு ஷிப் இருக்குது, ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ் வந்து ஒரு ஷிப்பை பார்க்குது. அந்த ஷிப்பு வந்து கடற்கரையை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? கடற்கரை நோக்கி வந்துட்டு இருக்கும் போது அந்த லைட் ரேஸும் மூவ் ஆகும்ல. எவ்வளோ ஸ்பீடில் அந்த லைட் ரேஸ் மூவ் ஆகுது அப்படின்றதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இங்கே இருக்க லைன் அப்படியே மூவ் ஆகி இங்கே வந்துடுவாங்க. ஓகேவா? இது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது? ஸோ தட் இஸ் dx/dt என்னன்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. தட் லைனோட மூவ்மெண்ட் என்ன? இந்த லைனோட மூவ்மெண்ட் என்ன? dx/dt தான் அதோட மூவ்மெண்ட். சரிங்களா? ஸோ இது இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். நம்ம கிட்ட ஒரு பெர்பெண்டிகுலர் இருக்கு, tan θ. ஆப்போசிட் இருக்கு, அட்ஜசன்ட் இருக்கு. ஸோ tan θ யூஸ் பண்றீங்க. புரிஞ்சுதாடாமா? யா மது, நான் பார்த்துட்டேன் மது. ஓகேவாடா பசங்களா? ஸோ see this, if the curve. பசங்களா, everyone, you all want me to teach your sums or answer for your question ரா பசங்களா. எல்லாருமே ஒரே கொஸ்டின் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன கொஸ்டின்னா எவ்வளோ மார்க்ஸ் வரும், எவ்வளோ மார்க்ஸ் வரும். ஓகே, நான் ஒரே ஒரு ஐம் ஆஸ்கிங் a frank question to you all. என்னன்னா, இப்போ நான் இங்கே டீச் பண்ணுறேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாமில் வந்தாலும் இதில் ஒரு கொஸ்டின் விடாமல் எல்லாருமே சூப்பராக ஆன்சர் பண்ணிடுவியா? எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? லிசனே பண்ணாமல் how could you write in the exam? நிச்சயமாக நான் நடத்துகிற கொஸ்டின்ஸ் தான் வந்து எக்ஸாமில் வரும். ஆனாலும் நீங்கள் அதை ஆன்சர் பண்ண மாட்டீங்க. ஏன்னா யூ ஆர் நாட் லிசனிங். லிசன் பண்ணாதானாப்பா அதை ஆன்சர் பண்ண முடியும். ஏண்டாமா இப்படி பண்ணுறீங்க? சரியா? நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். புக்கில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் ஆர் நாட் டீச்சிங் யூ செல்ஃப். 5/6πமா?
டே பசங்களா, நீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நிறைய சேனலில் போய் பார்க்க மாட்டலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டீச் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு டீச்சிங்க்கு மதிப்பு கொடுங்க. ஏன் இப்படி கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கீங்க? அதுவும் வெறும் லைக் டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டால் கூட பரவாயில்ல. எவ்வளோ மார்க் வரும்? நான் சொல்கிறேன், 100 மார்க்கும் இதே கொஸ்டின் பேப்பரில் நாளைக்கு வந்துருச்சுன்னா எல்லாரும் 100/100 எனக்கு எடுத்து காட்டிடுறோம். ஓகே, பிகாஸ் நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் அதை ஆன்சர் பண்ணணும்னா நம்ம லிசன் பண்ணி நம்ம போட்டால் தான் ஆன்சர் வரும். கொஸ்டின் வந்துட்டா ஆன்சர் வந்துடுமா? நோ. We have to solve it, then only they give marks. So marks is not up to questions, your answers also make it. Sense of பேசுங்க பாருங்க, சரிங்களா? ஒரே நிமிஷம், just a minute. A beacon makes one revolution every 10 seconds. It is located ஒரே நிமிஷம் பார்த்தீங்களா, ஐம் நாட் டென்ஸ் ஆகலை. டக்குன்னு எல்லாரும் ஒரே கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்கீங்களா? உங்கள் யாருக்குமே எக்ஸாம் பற்றின ஃபியரே இல்லைடா பசங்க. இதெல்லாம் சும்மா லைக் உங்களுக்கு ஃபேக்கான ஃபியர், ஓகேவா? உண்மையிலே பயப்படுறவங்க வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க, ஒர்க் தான் பண்ணுவாங்க. யூ ஆர் ஆல் ஜஸ்ட் ஆஸ்கிங் தி கொஸ்டின்ஸ். ஏன்னா எனக்கு பயம் வந்தப்போ நான் எந்த மேம்கிட்டயே போயிட்டு எவ்வளோ மார்க் மேம் வரும், எவ்வளோ மார்க், லைக் நான் எவ்வளோ படிக்கணும் மேம், நான் படிச்சுட்டு வரட்டா, எதை படிக்கணும் அப்படின்னு தான் கொஸ்டின் பண்ணுவோம். நீங்கள் எல்லாருமே மேமை கொஸ்டின் பண்ணுறீங்க. எப்படிடாமா? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. எல்லா எக்ஸாம்லேயும் எல்லாரும் இதை பண்ணுறீங்க. டே பசங்களா, இட் இஸ் 2π. இது இல்லையா? இதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? சாரி பையை நான் டினாமினேட்டரில் எழுதிட்டேன். ஓகே, சாரிடாமா, இந்த பையை நான் டினாமினேட்டரில் எழுதி வச்சுட்டேன். ஸோ இட் இஸ் வந்து நியூமரேட்டர், ரைட்? ஸோ இட் இஸ் 6/5π. நவ் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் போகலாமாடா பசங்களா? எஸ். ஸோ நவ் லுக் இட், லைக் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். நான் டீச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான சம், கவனிங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ இப்போ கர்வ், ஒரு 2 கர்வ் நம்மளுக்கு இருக்கு. இந்த 2 கர்வும் நம்மளுக்கு ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல் மீன்ஸ் வாட்? இட் இஸ் பர்பெண்டிகுலர், சரிங்களா? ஆர்த்தோகனல்னா பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். பர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம்? ஸ்லோப்ஸ் ஆர் -1. ஸோ மைனஸ் m into m1 m2 is equal to -1. ரெண்டு பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு -1 கிடைக்கும். ஓகேங்களா? இவங்களோட ஸ்லோப்பை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இவங்களோட ஸ்லோப் என்னடாமா? வாட் இஸ் த ஸ்லோப்? இட் இஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ 2ax வருவாங்க, இங்கே 2by into dy/dx. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? யூ வில் பி ஹேவிங் 2cx plus 2dy/dx. ஸோ இதுலேருந்து dy/dx கண்டுபிடிங்க. வாட் இஸ் your m1? your m1 is equal to dy/dx தான் m1, வேறு யாரும் கிடையாது. ஸ்லோப் தான் dy/dx. ஓகேங்களா? ஸோ 2 கேன்சல், -ax/by வருதா பசங்களா? அதே மாதிரி m2 வந்து -cx/dy வருதா? எல்லாத்துக்குமே வருதா பசங்களா? எவ்ரிவன் காட் இட்? -ax + by and -cx/dy எல்லாத்துக்கும் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்துருச்சாடாமா? ஆண்டாமா. ஸோ டினாமினேட்டரில் பை போட்டுட்டா ஐ சேஞ்ச் இட் சால்ட் சம். நான் மாற்றிட்டேன்டா பசங்களா, சரியாடாப்பா? எஸ், நான் மாற்றிட்டேன். ஓகேம்மா? எஸ், டன். இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? we know that இவங்க ரெண்டு பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணால் -1, கரெக்டாக? இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ac(x²) divided by bdy², which is equal to -1, which is nothing but ac(x²) equal to bdy². எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு வாங்க. ஸோ ac(x²) minus bdy² is equal to 0. இது லைக் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு ஈக்குவேஷன். சி, நம்மளுக்கு ஆன்சர் நம்பரும் வரல, எதுவும் வர ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டியது இது, ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸும் ஒரு டைப்பாக இருக்காங்களா? எஸ். ஆனால் ரெண்டு பேரும் சேமாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா
இவங்க ஒரு ஈக்குவேஷனா இருக்காங்க, இவங்க ஒரு கர்வா இருக்காங்க. இந்த கர்வை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா மாத்துங்க. எப்படி மாத்துவீங்க? ஈக்குவல் டு 0 வரணும், அப்பதான் ஈக்குவேஷன். ஈக்குவல் டு 0 எப்போ வரும் நம்மளுக்கு? 1 and 1 சப்ராக்ட் பண்ணா தானே 0 அடிக்கும். கரெக்டாடா பசங்களா? ஸோ அவங்களோட சப்ராக்ஷன். எஸ், ஸோ அவங்களோட சப்ராக்ஷன் கரெக்டுங்களா? இவங்களையும் யூ ஹேவ் டு சப்ராக்ட் இட். சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? a minus c x square plus b minus d y square which is equal to 0. சரியா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டிவிஷன் வேணும். ஸோ நான் அப்போ ரெண்டு பேர்த்தையும் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? இது இந்த சைடு எடுத்துகிட்டு போய் ரெண்டு டேர்மாக மாற்றிக்கோங்க. ஹவ் யூ ஆர் சேஞ்சிங் இட்? ac x square is equal to bd y square. அதே மாதிரி இவங்களையும் we can take it as a minus c into x square is equal to b minus d into y square. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். சரிங்களா? டிவைட் பண்ணாதான் x square கேன்சல் ஆவாங்க. ஸோ a minus c divided by ac is equal to b minus d divided by bd. ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி டினாமினேட்டர் எடுங்க. ஸோ 1 by c minus 1 by a is equal to 1 by d minus 1 by b. ஓகேவா பசங்களா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? 1 by a minus. So 1 by a minus 1 by b is equal to 1 minus c minus 1 by d. உங்களுக்கு கிடைச்சிருச்சா பசங்களா? Everyone, proof is done, right? Minus மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை நம்ம மைனஸ்லாம் மிஸ் பண்ணல. இந்த மைனஸ் இங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ். ஐ எம் நாட் மிஸ்ஸிங் எனி மைனஸ் ஹியர். ஆமாம்ல, இங்கே ஒரு மைனஸை மிஸ் பண்ணிட்டோம்ல. ஓகே, இப்போ ஓகே இல்லடா பசங்களா? இப்போ ஓகே தானே? ஸோ மைனஸ் மைனஸ்ன்னு வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆர். நவ் இட்ஸ் ஓகே. இப்போ ஓகே. எஸ் எஸ், ஐ மிஸ்ட் அ மைனஸ் ஹியர். இப்போ இங்கே மைனஸ் வரும். ஸோ தட் இங்கேயும் மைனஸ் வருவாங்க, இங்கேயும் மைனஸ் வருவாங்க. அந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஓகே வாடாமா? யா. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? யா. வாட் இஸ் இட்ஸ்? ஆர்த்தோகனல். நீங்க காட்டணும், இவங்க ரெண்டு பேரும் ஆர்த்தோகனல்னு காட்டணும். எப்படி காட்டுவீங்க? இவங்களோட ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணா -1 வரணும். அவ்வளவுதான்டா பசங்களா? இவங்களோட ஸ்லோப் கண்டுபிடிங்க. 2x minus 2y dy by dx is equal to 0. ஆறுங்கிறது வெறும் நம்பர். ஆறு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 ஆயிடுவாங்க. ஸோ dy by dx நம்மளுக்கு என்னடாமா? x by y வருது. You are getting x by y. சரிங்களா? வாட் அபவுட் ஹியர்? இதுக்கு யூவி மெத்தட். ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் மல்டிப்ளைல இருக்காங்க. ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் அப்படியே இருப்பாங்க, அண்ட் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் அப்படியே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வாட் இஸ் யூர் dy by dx? your dy by dx which is equal to minus y by x. ஸோ இதுதான் m1, இதுதான் m2. வாட் இஸ் your m1 into m2 which is equal to x by y into minus x by y. Sorry, minus y by x. Cancel பண்ணீங்கன்னா -1. You are getting -1. ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் நம்மளுக்கு -1 வருதா? So they are orthogonal. புரியுதாடா பசங்களா? ஆர்த்தோகனல்னா என்னது? ஸ்லோப்ஸை மல்டிபிள் பண்ணா -1. அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் நம்ம போறோம். சரியாடாமா? எஸ். வாட் அபவுட் தி சம்? எப்பெல்லாம் பவர் வருதோ, எப்பெல்லாம் பவர்ஸ் வருதோ என்ன பண்ணணும்? லாக் யூஸ் பண்ணுங்க. ஸோ y is equal to x into 1 by 1 minus x. பசங்களா, உங்களுக்கு லெட்டர்ஸ் கிளியராக தெரியுதா? இல்லை நான் லெட்டர்ஸோட லென்த்தை கம்மி பண்ணிக்கிட்டா? ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி நான் ஸ்மாலாக வச்சுக்கிறேன். யூ கேன் ஜூம் அண்ட் சி, ரைட்? ஸோ லாக் அப்ளை பண்ணிங்கன்னா log y is equal to 1 by 1 minus x into log x. சரியாடாமா? இப்போ என்ன பண்ணுங்க? லிமிட் அப்ளை பண்ணுவீங்க. when you apply limit on both sides, so limit x tends to 1 log y is equal to limit x tends to 1. ஃபார்முலா ஷீட் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன்டா பசங்களா. இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அட்டாச் பண்ணுறேன். யூ கேன் ரிவைஸ் அண்ட் கோ அண்ட் ரிவைஸ் யோர் ஃபார்முலா ஷீட். சரிங்களா? ஸோ log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 by x. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? வெறும் 1 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் 1 அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் 1 அப்ளை பண்ணால் 1 மாறிடுமா? ஸோ log of limit x tends to 1 y is equal to 1. அப்போ limit x tends to 1 y is equal to e power 1. வந்துச்சாடா பசங்களா? இது 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, அதனால நான் கொடுத்துருக்கேன். பட் பேசிக்கலி இது ஒரு 3 மார்க்ஸ். பட் 5 மார்க்ல ஒரு டைம் நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்கு. ரைட் பசங்களா? இங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்
டேக் LCM. உள்ள LCM எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் தி ஹோல் பார் எக்ஸ். நவ் யூ அப்ளை லாக் ஆன் போத் சைட். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் தி ஹோல் பார் எக்ஸ். லாக் அப்ளை பண்ணுங்க. log y is equal to சரியாடாமா log y is equal to x into log of x plus 1 divided by x. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்டா பசங்களா? what you will do it? இந்த x டினாமினேட்டருக்கு கொண்டு வாங்க. ஸோ log y is equal to log of x plus 1 by x whole divided by 1 by x. சரியாடா பசங்களா? இந்த x-ஐ நான் சேஞ்ச் பண்ணல, ஆனால் டினாமினேட்டருக்கு டினாமினேட்டராக கொண்டு வந்துட்டேன். ஸோ தட் அது நியூமரேட்டருக்கு தான் போவாங்க. நியூமரேட்டருக்கு ஒரு ஆள் டினாமினேட்டருக்கு கொண்டு வரணும்னா டினாமினேட்டருக்கு டினாமினேட்டராக கொண்டு வரணும். ஸோ 1 by x. நவ் யூ அப்ளை லிமிட் ஆன் போத் சைட். இப்போ ரெண்டு பக்கமும் லிமிட் அப்ளை பண்ணுங்க. இங்கே லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இட் பிகம் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டா பசங்களா? இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 by x plus 1 divided by x into இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணும். இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா u by v ஃபார்முலா யூஸ் பண்ணும். சரியாடாமா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? denominator into numerator differentiation minus numerator into denominator differentiation divided by denominator the whole square whole divided by இவங்களை differentiate பண்ணா minus 1 by x square. சரியாடா பசங்களா? yes, ultimately you have to solve this. இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிங்க. இன்டர்டிமெண்ட் ஃபார்ம் வரும்டா பசங்களா. இன்டர்டிமெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரதுனால தான் எல் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறேன். ஓகேவாடாமா? சி உனக்கு நேச்சுரலி இந்த மாதிரி சம்ஸுக்கு எல் ஹாஸ்பிட்டல் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ யூ ஹேவ் டு சிம்பிளிஃபை. பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணுங்க. சரிங்களா? இங்கே ஒரு எக்ஸும் இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுவாங்க. ப்ராக்கெட்ஸ்குள்ளே பாருங்க எக்ஸு இந்த ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிடுவாங்க. -1 மட்டும் இருப்பாங்க. ரைட்ரா பசங்களா? ஸோ வாட் ஹேப்பன்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு -1 மட்டும் இருக்கும். கீழே நியூமரேட்டரில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? ஒரு எக்ஸ் இருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்காங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 அண்ட் ஹோல் டிவைடில் இங்கே யார் இருக்காங்க? -1 by எக்ஸ் ஸ்கொயர். சரியாடாமா? இந்த மைனஸும் கேன்சல் அண்ட் இந்த எக்ஸும் கேன்சல். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இட் இஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. என்ன பண்ணலாம்? எக்ஸை காமன் அவுட் பண்ணிடுங்க. எக்ஸை காமன் அவுட் பண்ணி எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. எக்ஸை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ். இதுதான் ஃபார்மேட். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடம் மட்டும் 0 ஆயிடுவாங்க. 1 by infinity 0. அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு 0 ஆயிடுவாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 1 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ லாக் லிமிட் y tends to infinity y x tends to infinity is equal to 1. So limit x tends to infinity y is equal to e. ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா பசங்களா? எனி டவுட்ஸ் யூ ஹேவ்? See, it's very basically ஒரு நார்மலான சம். டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளுக்கு தெரியணும். லாக் நீ எக்ஸை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. லாகுக்குள்ளே தான் எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ லாகுக்கான டிஃப்ரென்ஷியேஷனை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. u by v மெத்தடை பர்ஃபெக்டாக போடுறீங்க. தப்பு இல்லாமல் எழுதுங்க. சரியா? இதோட ஃபார்முலா உங்களை எழுதணுமா? யூ வாண்ட் மீ டு ரைட் தி uv ஃபார்முலா ஹியர். u by v ஃபார்முலா எழுதணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ வாட் இஸ் யூ u by v ஃபார்முலா? v u dash minus u v dash divided by v square. v u dash minus u v dash divided by v square. சரியாடாமா? Next போலாமா? Okay, done. So see this intervals of monotonicity. How do we find monotonicity? Monotonicity na என்னடாமா? increase ஆகும் decrease ஆகும். அதுதான் monotonicity. எங்க இன்க்ரீஸ் ஆகும் எங்க டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றது யாரு? யாரால அதை சொல்ல முடியும்? அது தெரிஞ்சாதான் சம ப்ரொசீட் பண்ண முடியும். இட் இஸ் ஆல்வேஸ் செட் பை ஸ்லோப். ஸ்லோப்பால தான் அதை சொல்ல முடியும். ஸ்லோப் மீன்ஸ் இட் இஸ் dy by dx. சரிங்களா? ஸோ டேக் இட் your y. Your y is equal to
once again repeat this sum. இந்த sum repeat பண்ணுன்றீங்களா? ஒன்றும் இல்லடாமா, take it log on both side எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த x கொண்டு வரணும்னா 1/xன்னு எழுதிக்கோங்க. இது ஒரு indeterminate form. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. நியூமரேட்டரோட டிஃப்ரென்ஷியேஷன் கொஞ்சம் பெருசு தான். லாகுக்கு 1 டினாமினேட்டர் எழுதிட்டீங்க. அண்ட் அந்த லாக் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு u/v ஃபார்முலா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக இந்த ஆன்சர் வந்து சால்விங்க்கு மட்டும் இந்த ஆன்சர். இதுக்கு மேலே எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே இன்ஃபினிட்டி, whenever you apply infinity இருக்கிற பவர்ஸ் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் ஹையஸ்ட் டிகிரி மேலேயும் சரி கீழேயும் சரி காமன் அவுட் எடுத்து கேன்சல் பண்ணிடணும். ஓகே, ஹையஸ்ட் டிகிரி எடுத்து காமன் அவுட் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். இப்போ இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணுங்க, யூ வில் கெட் யுவர் ஆன்சர். சரியாடாமா? ஸோ நவ் லுக் அட் திஸ் ஒன். dy by dx கண்டுபிடிக்கணும். y தான் இது கொடுத்துருக்கிற y கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் யுவர் y dash? இது u/v ஃபார்முலாவா? ரெண்டு இடத்துல x இருக்கா? நியூமரேட்டர்லேயும் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. யூஸ் u/v ஃபார்முலா. டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க, நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க, மைனஸ் நியூமரேட்டர் எழுதிட்டு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, ஹோல் டிவைடட் பை 1 + x² தி ஹோல் ஸ்கொயர். ரைட் பசங்களா? ஸோ வாட் இஸ் இட்? 1 - x² divided by 1 + x² தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் உங்களோட y dash. ஸோ நம்மளுக்கு ஸ்லோப் தான் வேணும். ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டிங்க. இது என்ன பண்ணும்? ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும். ஏன் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்? ஜீரோன்ற இடத்துல நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங், அது சரி சமமாக ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் யார் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். சரிங்களா? ஈக்குவல் டு ஜீரோனா வாட் இஸ் யுவர் எக்ஸ்? யுவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +r - 1. உங்களோட எக்ஸ் என்னடாமா? உங்களோட எக்ஸ் +r - 1ங்கிற இடத்துல எனக்கு ஸ்லோப் 0 ஆகுது. அப்போ ஸ்லோப் என்னோட இன்டர்வல் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி, இவ்வளோ பெரிய இன்டர்வல்ல -1 and 1ங்கிற இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஸ்லோப் 0. சரியா? அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் அது இன்க்ரீஸும் கிடையாது, டிக்ரீஸும் கிடையாது. அதை தாண்டி வேற எங்க போனாலும் ஒரு இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் இருக்க போகுது. சரியாடாப்பா? ஸோ புட் அ டேபிள் ஹியர். So how many questions were done, ma'am? Really don't know, பசங்களா. ஸோ யார் இது? அப்துல். இஃப் இட் இஸ் அப்துல் வாஸ் ஹியர், அவர் என்ன சொல்லியிருப்பாரு. யார் பசங்களா? எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோண்டாமா? எனக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோன்னு தெரியல. பட் வி ஹவ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் 4 chapters. சரிங்களா? 11, 12, 5, 6 completed. Now 7 is completed. Not counted. Yeah. 41 sums பார்த்துட்டோமா மேடாமா? ஓகேங்களா பசங்களா? Yes, now look at the one. இப்போ இன்டர்வலை பிரேக் பண்ணுறோம். -∞ to -1, -1 to 1 and 1 to infinity. இந்த மாதிரி 3 இன்டர்வல்ஸ் இருக்குது. இந்த 3 இன்டர்வல்ஸ்லேயே அவங்க இன்க்ரீஸாகவும் இருப்பாங்க, டிக்ரீஸ். நாம் கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்லோப்போட வேல்யூ வச்சு. வாட் இஸ் யுவர் ஸ்லோப்? யுவர் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1 - x². ஸோ சரிம்மா, இதை நீ கண்டுபிடிக்கலனாலும் நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் இப்போ தானே வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். வி ஹவ் ஆல்ரெடி சீ த வேல்யூஸ், ரைட்? எப்பயுமே லாஸ்ட்டில் இருக்கிறவங்க ப்ளஸ் தான். எப்பயுமே லாஸ்ட் ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ வாட் இட் மீன்றாமா? ஸோ ஃபேக்டரைசேஷன்ஸ் தானே பண்ணுறோம். வி ஆர் டூயிங் லைக் என்ன ஃபேக்டரைசேஷன், ரைட்? ஓகே, ஒரே நிமிஷம். நோ. ஓகே, செக் பண்ணிக்கோங்கடாமா. நீ அப்படியே கெஸ் பண்ணாத, யூ ஜஸ்ட் செக் இட். ஓகேங்களா? எப்படி செக் பண்ணுவீங்க? இதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூஸை போட்டு செக் பண்ணுங்க. சரியாடாமா? இது வேற ஏதாவது மெத்தடில் போட முடியுமா? நோடா பசங்களா? இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோட்டோனிசிட்டினா இதுதான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? எக்ஸ் வேல்யூவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ எக்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறாமா? டினாமினேட்டர் 0 ஆயிடுவாங்க. 1 - x² is equal to 0. So x² is equal to 1. So x is equal to +r - 1. சரிங்களா? ஸோ எக்ஸுக்கு இதெல்லாம் தான் வேல்யூஸ். இப்போ -∞ to +1னா யூஸ் -2. நீங்கள் -2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் தான் கிடைப்பாங்க. ஸோ இட் இஸ் பேசிக்கலி நெகட்டிவ். 1 - 4 இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, அண்ட் 0 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் கிடைக்கும், நெகட்டிவ் கிடைப்பாங்க, ரைட்? ஸோ டிக்ரீசிங், இன்க்ரீசிங், டிக்ரீசிங். சரியாடாமா?
எந்த இன்டர்வல்ல டிக்ரீஸ் ஆகுறாங்க? மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஒன்ல டிக்ரீஸ் ஆகுறாங்க, 1 டு இன்ஃபினிட்டியில் டிக்ரீஸ் ஆகுறாங்க. இதுவே மைனஸ் 1 டு 1ங்கிற இன்டர்வல்ல அவங்க இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். சரியாடாமா? அவ்வளோதான். ஓகேவா? லோக்கல் எக்ஸ்ட்ரீமானா என்னது? இருக்கிறதுலே இந்த ஃபங்க்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள எந்த இடத்துலலாம் ஹை பீக்கை டச் பண்ணுவாங்க, எந்த இடத்துலலாம் லோ வேல்யூவை டக் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ரைட் பசங்களா? ஸோ ஜாக், நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், திஸ் இஸ் மை லாஸ்ட் கொஸ்டின் டு திஸ் ஆன்சராக இருக்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஷார்லி அட்டன் ஆல் தி 5 marks டமா. ரைட்? ஓகேங்களா? பட் டோன்ட் ஆஸ்க் சச் கொஸ்டின்ஸ் டு மீ. இட்ஸ் ரியலி ட்ரிகரிங் மீ. யாருமே கவனிக்கவே மாட்டீங்க, பட் கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் கேட்பீங்க. கொஸ்டின்ஸை மட்டும் என்ன வச்சு என்னடா பண்ண முடியும் உங்களால்? சொல்யூஷன் எழுதுனா தானே மார்க் தருவாங்க. எஸ், ஸோ see the solution, give the value to the solution, not to an important question alone. important அப்படின்னு ஒரு டேக்லைன் கொடுத்தா போதும், படிச்சிருவீங்களா? ஓகே, சரி. see this next என்னடாமா? monotonicity. okay, I know, okay, no problem. monotonicity, local extrema or local minima, local maximum or local minimum. ரைட் பசங்களா? அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. டிக்ரீஸ்னா என்னது? கீழே பார்த்து போயிட்டு இருக்கவங்க டக்குன்னு மேலே போறாங்க, இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு சரிவு வந்து தான் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் யூ ஹாவ் அ மினிமம் பாயிண்ட். உங்களுக்கு மினிமம் வேல்யூ at x is equal to minus 1. Okay, so இன்னொரு பாயிண்ட் அப்போ என்னடாமா? வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட்? மேக்ஸிமமா இருப்பாங்க. சரியா? இது எந்த இடத்துல தான் சொல்லிக்கோ, வேல்யூ வேணும். இஃப் யூ வாண்ட் மினிமம் அண்ட் வேல்யூ யார் கொடுக்க முடியும்? y தான் வேல்யூஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் யுவர் y? யுவர் y is equal to I think x by 1 plus x square. So minus 1 by 1 plus 1 which is minus 1 by 2. And what is your maximum dama? Maximum வந்துட்டு 1 divided by 2. Maximum 1 by 2 and minimum half, minus half. புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? ரைட்ரா பசங்களா? for the function, இந்த ஃபங்க்ஷனுக்கு இது வந்துட்டு இது ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். டே பசங்களா, 3 minute students, I have explained to you. 3 minute students நான் என்ன சொல்லியிருந்தேன்? We will see the 5 marks together. And நான் உங்களுக்கு தனியாக ரிவைஸ் பண்ணுறேன்னு சொன்னது, I am going to revise you for like formulas and 1 marks. நான் உங்களுக்கு அது தனியாக ரிவைஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். 5 marks அகெயின் ஒரு 3 hours எல்லாத்தையும் என்னால் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாதுடா பசங்களா. ஸோ லோகன் ஜஸ்ட் லிசன் டு ஹியர். இப்போலேருந்து இதில் கண்டினியூவாக லிசன் ஆகுங்க. சரியாடாமா? எஸ். So the function, you have this function, find the intervals of monotonicity, local extrema and intervals of concavity, points of inflation. ஓகேங்களா? what is points of inflammation? இதெல்லாம் என்னென்ன தெரியறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் யார் நீட் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. யாருக்கு என்னென்ன நீட் வேணும்? இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டினா ஸ்லோப்போட நீட், அதாவது dy by dx ஓட தேவை இருக்கு. ஓகே, அண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டிக்கு யாரோட நீடு வேணும்? செகண்ட் டெரிவேட்டிவோட நீடு தேவை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தேவைகள் இருக்கு. சரிங்களா? மொத்தத்தில் நீங்க 2 டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க பார்க்கலாம் பசங்களா. your y is equal to 4x³ plus 3x square minus 6x plus 1. What is your first derivative? It is 12x square plus 6x minus 6. You can take 6 as common, 2x square plus x minus 1. Correct, Adama? Next, what is your second derivative? 24x plus 6. So you can take 6 as common, so 4 plus x. Sorry, 4x plus 1. Okay. இப்போ நான் என்ன சொன்ன பசங்களா? For intervals of monotonicity, slope ஓட தேவை இருக்குன்னு சொன்னா, first slope எந்த இடத்துல 0, எந்த இடத்துல neither decreasing nor decreasing ன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல 0? So 2x square plus x minus 1 is equal to 0. So it is minus 2. 2 into 1 and split பண்ணுவீங்க. You will have minus and 2 ஆல divide பண்ணுவீங்க. So x is equal to 1 by 2 comma minus 1.
சரியா? இந்த ரெண்டு இடத்துல we are getting slope as 0. சரியாடாமா? மொத்தமா எக்ஸ் இவ்வளோ பெரிய எக்ஸில் ரெண்டே இடத்துல தான் நம்மளுக்கு இது ஜீரோவா இருக்காங்க. சரிங்களா? வாட் இஸ் யுவர் இன்டர்வல்ஸ் தென்? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1, -1 to half, half to infinity. 3 இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். சரிங்களா? யாரை செக் பண்ணணும்? யூ ஹாவ் டு செக் தி ஸ்லோப். ஸ்லோப் என்னடாமா? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 2 into 2x² + x - 1. சரிங்களா? இதை வேணால் நீங்கள் எப்பயும் போல செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஏன்னா x² தானே. when it is a factorization you can check it very easily. it is positive, negative and positive வரும். it is positive தான் வரும், நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் வரும். ஏன்னா quadratic equation பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி தான் வரும். இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இன்க்ரீசிங் அப்படி தான் வருவாங்க. யூ ஷேப் தானே. யூ ஷேப்னா என்னது? இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. 6 தானே மேம்? சாரிடாமா 6 தான். எஸ். 6 only, 6 only. So it is increasing, decreasing, increasing. கரெக்டாடாமா? எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்திருக்காடா பசங்களா? அவ்வளோதான். இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி இவ்வளோதான். சரிங்களா? இப்போ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பற்றி பேசுகிறோம். when we are talking about local extrema, இன்க்ரீஸ் ஆனவங்க டிக்ரீஸ் ஆகுறாங்க. மேலே போயிட்டு இருக்கவங்க டக்குன்னு கீழே வராங்க அப்படின்னா அவங்க ஒரு பீக் அட்டைன் பண்ணிட்டாங்க. ஒரு 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 லெவலில் வந்து டாப்பில் இருந்திருக்கான்னு அர்த்தம். ஸோ -1ங்கிறது டாப் பாயிண்ட். ஓகேங்களா? யூ ஹாவ் மேக்ஸிமம் வேல்யூ. உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ எந்த இடத்துல அட்டைன் ஆயிருக்கு? x is equal to -1/2 and minimum value at x is equal to 1/2. சரியாடாமா? ஸோ வேல்யூக்கு என்ன பண்ணுவீங்க? டு ஃபைண்ட் வேல்யூ y தான் வேணும். டு ஃபைண்ட் வேல்யூ we need y. ஓகேங்களா? வாட் இஸ் your y? it is 4x³ plus 3x² minus 6x plus 1. யாடா பசங்களை வேணும்? apply -1 -4 plus 3 plus 6 plus 1. So it is 10ல 4 போச்சுன்னா 6. So maximum value என்னடா பசங்களா? 6. கரெக்டாடா பசங்களா? maximum value is 6. What about your minimum? half போடணும். So 1/8 and 3/4. next -3 plus 1 which is -2. இவங்க ரெண்டு பத்தி சால்வ் பண்ணீங்கன்னா 2 வரும். 7/8 -2, so it is 16 minus 9/8. minus 9/8 தானடா பசங்களா? -3/4 நோடா பசங்களா? பிளஸ் தான். plus 3/4 தானே? -3/4 கொஸ்டின் தப்பா எழுதிட்டேனா? டேமா பிளஸ் தான்டாப்பா இருக்கு. ஸோ plus 3/4 தானே? ஹவு 1/2? இதைத்தானே செக் பண்ணும். ரெண்டு இடத்துல தான் நம்மளுக்கு இருக்கு. எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் தான். ½ -2 இந்த ரெண்டு இடத்துல எது மினிமம் எது பாசிட்டிவ்னு தெரியும். ஸோ -1க்கு முன்னாடி எப்படி? -1க்கு முன்னாடி இன்க்ரீசிங் ஆகும், அதுக்கப்புறம் டிக்ரீசிங் ஆகும் இருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ்லேருந்து டிக்ரீஸ்னா அப்போ இந்த இடம் நம்மளுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட். இது இன்க்ரீஸ் டு டிக்ரீஸ்னா இட் வில் பி யுவர் மினிமம் பாயிண்ட். ஆமாண்டாமா 4³ ஸோ 4/1/8. ஓகே சாரி யா ஸோ 4 into 1/8 it is 1/2 plus 3/4 minus 2ன்னு வரும். ஸோ 2, so 5/4 minus 2 it is -3/4. யாடா பசங்க? now it's okay. yeah நான் 4 மிஸ் பண்ணிட்டேன். எஸ் சாரி நெக்ஸ்ட் இல்லை இதில் இன்னொரு சம் இருக்கு. வாட் இஸ் கேட்டிங்கன்னா இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி. இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டிக்கு என்ன பண்ணும்? செகண்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவேட் பண்ணும். வாட் இஸ் த செகண்ட் டெரிவேட்டிவ்? ஸோ 6 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 4x plus 1 is equal to 0. ஸோ x is equal to -1/4. ஒரு இடத்துல நம்மளுக்கு இட் இஸ் நாட் கான்கேவ் அப் ஆர் கான்கேவ் டவுன். சரிங்களா? ஸோ அப்போ இன்டர்வல்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? -∞ to -1/4
-1/4 to infinity. ரெண்டு விதமாக ஸ்ப்ளிட் ஆகும். சரிங்களா? இதில் இருக்க பாயிண்ட்ஸு ஸோ 4க்கு முன்னாடி 1/4க்கு முன்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். லெட் இட் பி 1 ஆல்சோ. -1 கூட போடலாம். -1 போட்டிங்கன்னா அது நெகட்டிவாக இருப்பாங்க. ஸோ இட் வில் பி நெகட்டிவ் அண்ட் இட் வில் பி பாசிட்டிவ். ஸோ இட் இஸ் கான்கேவ் down and it is concave up. Down and up. Negative na down, positive na up. சரிங்களா? இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டு செக் பண்ணும். செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி செக் பண்ணும். சரியாடாமா? ஸோ we have down and we have up. ஓகேங்களா? அவ்வளோதான். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் என்னது? எந்த இடத்துல நம்மளுக்கு கான்கேவிட்டி சேஞ்ச் ஆகுது, அப் டு டவுன் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடம் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்டி. ஸோ உனக்கு எக்ஸ் தெரியும். வாட் அபவுட் யுவர் ஒய்? ஸோ யுவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 into x cube. So 1/-1/64 plus 3 into x square. So 3/16 and minus 2x minus 6x. So minus 6/4 plus 1. So it is minus 4. இதை வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ப்ளஸ் 12 இவங்களை 16ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 16 96 minus 96 and plus 64 whole divided by 64. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will be having 76 to minus 20 minus 24. So minus 24 divided by 64 minus 6/16. So it is minus 3/8. So inflammation is -1/4, -3/8. இதுதான் your point of inflammation. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டான்ஜென்ட்லாம் மேலே ஒரு பக்கமும் கீழே ஒரு பக்கமும் வரையப்படுவாங்க. ஓகேவாடாமா? போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். We have only 2 questions more to complete the 7.65. So பசங்களா எப்படி பண்ணணும்? See 7.8 maximum and minima sum. எப்பெல்லாம் உங்களுக்கு maximum and minima sum வருதோ what you will do at Rama? என்ன பண்ணணும்? கொடுத்திருக்க function. You have to have one function. டே பசங்களா 8th முடிச்சோனே நான் உங்களுக்கு break தரேன். At least 2 chapters நடுவுலயாச்சும் we have break. So y is equal to concavity இருந்து once more சொல்லவா? டேமா கான்கேவிட்டினா என்னன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு பண்றல ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டிக்கு பண்றீங்களே அதே வேல்யூ கொண்டு போய் செகண்ட் இன்டர்வலுக்கு பண்ண போறீங்க. செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு பண்ணீங்கன்னா you will get the answer. 21/8 வருதா? மேபி சம்திங் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனான்னு செக் பண்ணுங்கடா பசங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அந்த பாயிண்ட்டை வச்சு இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இந்த இதில் தான் நீங்கள் போட்டு செக் பண்ண போறீங்க. இதில் இந்த இன்டர்வலுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை போட்டு டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங்கான்னு பாருங்க. டிக்ரீசிங்னா கான்கேவ் டவுன், இன்க்ரீசிங்னா கான்கேவ் அப். அவ்வளோதான்டா பசங்க. சரியா? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன்னா என்னது? உன்னோட எக்ஸுக்கு ஏற்ற ஒய் யாருன்னு கண்டுபிடிங்க. அதை பாயிண்டாக சொல்லணும். சரிடாமா? ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் பசங்களா? -1/4ன்னு போட்டால் வாட் இஸ் யர் ஆப்ஷன்? கேன் யூ சே இட்? ஆன்சர் தப்பாக வந்திருக்கு. இட் இஸ் 21/8. நான் சால்விங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனாடாமா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. Is it right or wrong? So 1/16 வச்சுக்கோங்க. So -1/16 plus 3/16 minus 6/4 plus 1 which is 2/16 plus 6/4 plus 1. You can cancel it, become 1/8 minus 3/2 plus 1. So 4ஆல multiple பண்ணிங்கன்னா 12. 2 minus 12 it is minus 10/8. So it is minus 5/4. என்னடா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆன்சர் வருது? யாரா பசங்களா? plus 6/4. How it is plus 6/4? It is minus x தானே? Yeah, okay done. Now it's okay. Yeah, minus into minus it is plus now. Okay.
அங்கதான் மிஸ்டேக் ஆயிடுச்சா? Okay, now so 12 plus 8 divided by 13 plus 8 divided by 8, which is 21 by 8. Yes, so 21 by 8. Right, now it's okay. Hey pasangla, come here. Okay, fine. So pasangla, who are listening to the class, please overwrite the chat இப்போ கொஞ்சம் நீங்க overwrite பண்ணுங்க chat. ரைட்டா பசங்களா, put your name here, put your fire emojis here. Yes, ஏன்னா எனக்கு நிறைய டாக்கிங்ஸ் தான் கண்ணுக்கு தெரியுது. These talkings are distracting me. Yeah, everyone. Yes, Praveen and Praveen is there, Abdul is there, Karthik is there, Loka is there, and Aishwarya. Yeah, okay, you all listening guys, right? டே பசங்களா, நீட் ப்ரிப்பேர் பண்ணுன்றவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, லைக் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அலைடு கோர்சஸ்க்கும் இனிமேல் அலைட் கோர்சஸ்னால் என்னது? இந்த நர்சிங்காக இருக்கட்டும், இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க டாக்டரை தாண்டி மீதி ஹெல்ப்ஃபுல் அலைடு கோர்சஸ் இருக்குல்ல, அந்த அலைட் கோர்சஸ்க்கும் நீட் கம்பல்சரின்னு மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இந்த வருஷம் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. You should know it, okay? So பார்த்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ண biology students who are planning to step into medical field, you should know that alliedக்கும் NEET compulsory. சரிங்களா? Okay done. So see that, prove that among all the rectangles of the given area, given square, area square has the least. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? rectangles of a area கொடுக்கப்பட்டிருக்கு. rectangles of a area, ஏரியாவோட ஃபார்முலா என்னடாமா? A is equal to L into B. L into B நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, which is equal to K. என்னென்ன கொடுக்கல, வேல்யூ தெரியாது, it is given அப்படின்னு மொட்டையா கொடுத்துட்டாங்க. So LB நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. So what is a LB டாமா? B is equal to K by L. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? பெரிமீட்டர் பத்தி பேசுறாங்க. பெரிமீட்டர், மினிமம் பெரிமீட்டர். ஸோ நீங்க கண்டுபிடிக்க போற ஃபங்க்ஷன் யாரு? பெரிமீட்டர். ஸோ வாட் இஸ் your பெரிமீட்டர் அம்மா? 2 into L plus B, right? ஸோ இந்த பிக்கு பதிலாக போட்டிங்கன்னா 2 into L plus K by L. இப்போ இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. வாட் இஸ் a டிஃப்ரென்ஷியேஷன்? ஸோ இட் இஸ் 2 into L டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 கிடைப்பாங்க, ப்ளஸ் K by L டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் K by L ஸ்கொயர் அப்படின்னு கிடைப்பாங்க. கரெக்டாடாமா? இவங்களை நீங்கள் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும். when you equate them as a 0, so what will happen? L square minus K is equal to 0. So L is equal to plus or minus root K. L க்கு plus or minus root K வந்திருக்காடா பசங்களா? ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணும்? செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்றோம். வாட் இஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட்? K up 2 அப்படியே இருப்பாங்க, இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will be having 2 into 2K divided by L cube. சரிங்களா? இவங்க நம்மளுக்கு மினிமம் வேணும். மினிமம்னா என்னது? கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0 எப்போ கிடைக்கும்? எல்லுக்கு ரூட் கே போட்டால் தான் நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0. மேம் ஒய் ஸ்கொயர் மேம், ஏன் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம்? புரியலடா மாசுங்களா. எல் ஸ்கொயர் ஏன் வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஓகே, பிகாஸ் இது வந்து K into L minus 1. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -1 முன்னாடி வந்துடுவாங்க, -1ல ஒருத்தங்க கம்மியாவாங்க, which is nothing but L power -2 இல்ல. So L power -2 is nothing but 1 by L square. யாடா பார்க்கலாம்? Because it is a denominator. Exponents வந்து நெகட்டிவ். When your exponents are negative, powers increase ஆவாங்க. Exponents பாசிட்டிவா இருந்தால் தான் டிக்ரீஸ் ஆவாங்க. Exponents are negative, it will be decreasing. சரியாடா பசங்க? Yeah, okay, fine. It's very confusing. L போட்டா கன்ஃபியூஸ் ஆகுதா? XY போட்டுக்கிட்டா கிளியரா இருப்பீங்களா? If I do with XY, everyone clear with this? L போட்டனால கன்ஃபியூஸ் ஆகுதாடா பசங்களா? சரியா? ஏரியா ஆஃப் a triangle கொடுத்துட்டாங்க. What is area of a triangle? XY is equal to K. So what is your X? Your X is equal to K by Y. இப்போ clarity இருக்கலாம். Y is equal to K by X. Perimeter கேட்டிருக்காங்க. Perimeter is equal to 2 into X plus 5. Now you differentiate it.
டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1, இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -k/x²ன்னு வரும். ஓகே, now இதை நீங்க 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட் எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் தான் 0க்கு ஈக்குவேட் பண்ணுவீங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா கடைசி ஸ்டெப் இதுதான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் கேன்னு 2 வேல்யூஸ் இருக்கு. இந்த 2 பேத்துல எது மினிமம் வேல்யூ நம்மளுக்கு எப்படி தெரியும்? செகண்ட் டெரிவேட்டிவ்ல போட்டாதான் தெரியும். ஸோ வாட் இஸ் செகண்ட் டெரிவேட்டிவ்? செகண்ட் டெரிவேட்டிவ் இஸ் -2k divided by x³ சரியாடாமா? இதுல நம்மளுக்கு greater than 0 வேணும். அப்போ xக்கு ரூட் கே போட்டாதான் கிடைக்கும். அப்போ y-ஓட வேல்யூ என்னது? y-ஓட வேல்யூ ரூட் கே தான். சரிங்களா? x is equal to root k, y is equal to root k. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. your x and y are equal. length and breadth are equal. length and breadth எப்போ ஈக்குவலா இருக்கும்? அந்த ஷேப் ஒரு ஸ்கொயரா இருந்தாதான். அப்போ ஸ்கொயர் has a least perimeter. Okay, what up, Pasangla? Yeah, so we will be completed. Garden is let out in a rectangular area and protected by a firewise. So, ஒரு wire fence அதை protect பண்ணப்பட்டிருக்கு. What is the largest possible area? சரிங்களா? ஒரு garden இருக்குடாமா, ஒரு garden வந்து rectangular இருக்காங்க. இவங்களை வந்து wire போட்டிருக்காங்க, சுத்தி வேலி போட்டிருக்காங்க. இந்த வேலி மட்டும் 40 மீட்டர். ஓகேங்களா? What is the possible area meter? So, அதாவது இவங்களோட what is it? வேலிங்கிறது அக்ராஸ் பெரிமீட்டர் தான் போட முடியும். அப்போ 2x plus 2y is equal to 40, x plus y is equal to 20. So y is equal, diagram போட வேண்டாமா பசங்களா? No need for diagram. Just நீங்க cancel out பண்ணீங்கன்னா போதும். லாஸ்ட் ஸ்டெப்போ புரியலீங்களா? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து x is equal to ரூட், இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மினிமம் கிடைக்கும். x ரூட் கேர்ல மினிமம் கிடைப்பாங்க. x கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ y கண்டுபிடிக்கணும். yக்கு என்ன பண்ணுவீங்க? y is equal to k by x. ஸோ இதை யூஸ் பண்ணி x yயும் சேமாக வந்திருக்கு. x and y are same, so it is square. அவ்வளோதான். அவங்க ஸ்கொயர்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டா நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. சரியாடாமா? ஸோ இப்போ பாருங்க, y is equal to 20 minus x. y is equal to 20 minus x. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? லார்ஜஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் இட்? ஏரியா. ஏரியா is equal to x into y. So x into 20 minus x, which is nothing but 20x minus x square. இதுக்கு என்ன பண்ணணும்? Find எந்த இடத்துல லார்ஜஸ்டா இருப்பாங்க, which எந்த பிளேஸ்ல லார்ஜஸ்டா இருப்பாங்க, அந்த பிளேஸ் தான் கண்டுபிடிக்கிறீங்க. What is your a dash? Your a dash is equal to 20 minus 2x. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்டா பசங்களா? So x is equal to 10. x 10 கிடைக்குமா? ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் இதுதான் லார்ஜஸ்டானு செக் பண்ணிக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -2 ஆல்வேஸ் லெஸ் தென் 0. ஆல்வேஸ் லெஸ் தென் 0 என்னது? மேக்ஸிமம் ஏரியா. அப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மேக்ஸிமம் ஏரியா அட் x is equal to 10. x is equal to 10ங்கிற இடத்துல நம்மளுக்கு மேக்ஸிமம் ஏரியா கிடைச்சிருக்கு. ரைட் பசங்களா? x 10னா y என்ன? ஸோ x plus y is equal to 20. x 10னா y-யும் 10 தான். சரியா? நம்மகிட்ட அவன் என்ன கேட்டிருக்கான்? லார்ஜஸ்ட் ஏரியா கேட்டிருக்காங்க. வாட் இஸ் யர் ஏரியா? யுவர் ஏரியா இஸ் equal to 10 into 10, that is 100 meter square. Any doubt? அந்த கார்டனோட ஏரியா என்னடா பசங்களா? 100 meter square. உங்களுக்கு லாஜிக் புரியுதா? என்னது? நம்மளுக்கு ஒரு கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. 7.8 ஃபுல்லாமே ஒரே லாஜிக் தான். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த லாஜிக் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா என்ன எழுதி வச்சுக்கோங்க. சரியாடாமா? வாட் இஸ் த லாஜிக்? நம்மளுக்கு ஒரு கிவனுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு வேரியபிளோட வேல்யூவை கண்டுபிடிச்சிப்பீங்க. ஓகேவா? இன்னொன்று மேக்ஸிமம் மினிமம் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த மேக்ஸிமம் மினிமம் ஃபங்க்ஷனுக்கு யூ ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ். இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவேட் பண்ணி அந்த வேல்யூஸை செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணி மேக்ஸிமம் வருதா மினிமம் வருதான்னு ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா? அதை வச்சு நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த எக்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு வேரியபிளை கண்டுபிடிச்சி we are solving it. அவ்வளோதான். ஓகேங்களா? வாட் இஃப் a double dash becomes greater than 0? If it is greater than 0, it means that is a minimum value. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மினிமம் ஏரியான்னு அர்த்தம். சரியாடாமா? உனக்கு இது மேக்ஸிமமா மினிமமான்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த செகண்ட் டெரிவேட்டிவ். If it is less than 0, it is maximum. If it is greater than 0, it is minimum. After 7 break, see 1, 2,
3 4 5 டே பசங்க ஒரு 7 சம்ஸ் தான். கொஞ்சம் தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்க, ஈஸியா முடிச்சிடலாம். சரியாடாப்பா? 8 முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பிரேக் தரேன். சரி, ஒவ்வொரு சாப்டருக்கும் பிரேக் தந்தேன்னா வி கான் கம்ப்ளீட் இட். ஏன்னா இன்னும் 4 சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ பசங்களா லிசன் ஹியர். ஒரு ஒரு 10 மினிட்ஸ் இது சீக்கிரமா முடிச்சிடலாம். 8 சாப்டர் சீக்கிரமா முடிச்சிடலாம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா. சரியாடாமா? வாட் இஸ் இட்? சர்க்குலர் பிளேட். ஒரு சர்க்குலர் பிளேட் இருக்காங்க. ஓகேங்களா? ஹீட்டால மாறுறாங்க. இப்போ ரேடியஸ் சேஞ்சஸ்னாலே டிஃபரன்சியேஷன் 10.5லேருந்து 10.25க்கு மாறுது. ஓகேங்களா? ஃபைண்ட் தி அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஏரியா. ஏரியாவில் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு பசங்களா? சேஞ்சஸ்னா என்ன சொன்னேன்? சேஞ்சஸ் மீன்ஸ் தண்ணி குடிக்கவா? யா, சேஞ்சஸ் மீன்ஸ் வாட்ராமா? டிஏ. அதுதான் சேஞ்சஸ். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஏ யாருக்கு ஈக்குவல்? ஸோ வாட் இஸ் ஏ ஃபர்ஸ்ட்? ஏ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் ஏடாமா? இது சர்க்கிள். So A is equal to pi r square. So what is your dA? Your dA is equal to 2 pi r into dr. Okay vadama? So 2 pi into r. R என்னது? 10.5. First 10.5 தான் இருந்துச்சு. dr எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? What is the changes? Increase ஆயிருக்கு. So பாசிட்டிவா நீங்க போட்டுக்கலாம். 10.5 இருந்து 10.75 மாறி இருக்கு. Changes எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. 10.75லேருந்து 10.5 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா you will be having 0.25. 0.25 வருமாடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ நீங்க மல்டிபிள் பண்ணுங்க. வாட் இஸ் திஸ் மல்டிப்ளிகேஷன் ராமா? $10.5 is nothing but 21/2 அர்த்தம். ஸோ 2 கேன்சல். 21ஐயும் நீங்கள் இவங்களையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 25. 20 to 25 is 500. 500 கூட ஒரு 525. கரெக்டாடா பசங்களா? ஸோ your answer is 5.25 pi. கரெக்டாடா பசங்களா? Just check and say whether it is 5.25 into pi. Centimeter square. ஓகேங்களா? எஸ், இட் இஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்னடாமா? அப்ராக்சிமேட் சேஞ்ச். ஏரியால எவ்வளோ சேஞ்ச் ஆச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் சேஞ்ச். பர்சன்டேஜ் சேஞ்ச்னா என்னது? டிஏ பை ஏ இன்டூ 100. இதுதான் பர்சன்டேஜ் சேஞ்ச். டிஏவோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க, 5.25. So 5.25 pi. And what about area? Area oda formula enadhu? Pi into r square. So 10.5 the whole square into 100. So pi you cancel. So 5.25 divided by ivungala square pannum. 10.5 square pannina enna kedaikumdaama? Illana 10.5 into 10.5 nu eludhikonga. Cancel பண்ணிட்டு கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகே, you can cancel it by at நிறைய வருதா? யாடா வசனம்? You can cancel it by 5 டேபிள். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1102.5 போட்டிங்களா? கேன்சல் பண்ணிக்கூடாமா? சரிங்களா? யூ கேன் கேன்சல் இட் பை 5 டேபிள் தான். ஸோ 105 டிவைடட் பை இது எவ்வளோ? 2.1. ஓகே வாடாமா? into 10.5. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ஒரே ஒரு 0.1 டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 10. So 100 by 21. What is 100 by 21 Rama? இவ்வளோ 20s இருக்கு. I hope you have 4 times. So 84 வரும். 84னா 16. பாயிண்ட் வச்சிங்கன்னா 0. 160. 160ல எவ்வளோ 20s இருக்குன்னு பார்த்தா 7 தான் இருக்கு. So it is almost 4.7%. 4.76%. அவ்வளோதான்டா பசங்களா. ஓகே வாடாமா? ஆல்மோஸ்ட் 4.76%.
That's it. Super. Next one போலாமா? Okay, what about this? இதெல்லாம் என்னது partial fractions. Partial fractions are very easy. என்ன பண்ணணும் நான் சொல்றேன் கவனிங்க. இப்போ x அப்படின்னா உங்க கண்ணு x மட்டும் தான் பார்க்கணும். x எங்கெல்லாம் இருக்காங்க? x மட்டும் சர்க்கிள் பண்ணிட்டு you look it here. ஓகேவா? So dou f by dou x னா இப்போ ஃபர்ஸ்ட் x சைனுக்குள்ள இருக்காங்க. So சைனுக்கான டிஃபரன்ஷியேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க. So cos xy square அதுக்கப்புறம் x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. So y square அப்படியே வந்துருவாங்க. சரியாடாமா? பிளஸ் இவங்கள e பவர்ல இருக்காங்க. e பவர்ன்றப்போ e பாருக்கானது அப்படியே வந்துரும். x கியூப் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர். அவ்வளவுதான்டா பசங்களா. இது 5 மார்க்ஸ் or 3 மார்க்ஸ் it will be 5 மார்க்ஸ். ஏன்னா இவ்ளோ क्वेश्चन கேக்குறாங்கல it will be 5 மார்க்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாமா how will you find y? y கான டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும். நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துக்கிறேன். So I have to differentiate with respect to y டாமா. y னா என்னது? So y னா இதுவும் மட்டும் பாருங்க. சரியாம்பா? இது சைனுக்குள்ள இருக்காங்க. So சைனுக்குள்ள இருந்தா என்னடா பசங்களா? So dou y சைனுக்குள்ள இருக்காங்கன்னா it become cos of x y square into இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா y square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y x அப்படியே வந்துருவாங்க. பிளஸ் e பவர்ல இருக்காங்க. சோ e பார்ன்றப்ப அப்படியே போட்டுக்கோங்க. பவரை பக்கத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணும். 5y மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 5y டிஃபரன்ஷியேட் பண்ணா just 5. அவ்வளவுதான். You got it பசங்களா? dou u by dou x. புரிஞ்சுதுங்களா? once more x சொல்லவா? சோ பசங்களா x எங்க இருக்குன்னு கேட்டிங்களா? x பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. சோ இங்க x இருக்கு, இங்க x இருக்கு. சரியாடாமா? So இந்த x மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். sin டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos. So அதுக்கப்புறம் உள்ள இருக்க பவர்ஸ்ல x மட்டும் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 sin. ஹலோடா பசங்களா. இப்போ கேக்குதுலடா பசங்களா? everyone can hear now, right? So what a drama. இது இப்ப புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? நெக்ஸ்ட் போலாம்ல. what is this one? இதுக்கு என்ன அர்த்தம்? x first ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேஷன். you have to differentiate both side. first x பொறுத்து அதுக்கப்புறம் y பொறுத்து. சரியாடாமா? first x next y. so இப்போ இது திருப்பி நீங்க என்ன பண்ண போறீங்க? y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க. உங்க கண்ணு y மட்டும் தான் பார்க்கணும். So இங்க ஒரு y இருக்கு, இங்க ஒரு y இருக்கு. here இந்த டேர்ம் பிரச்சனை இல்ல, ஒரே இடத்துல தான் y இருக்கு. ஆனா இது ரெண்டு இடத்துல y இருக்கு. ஒரு y cos குள்ள மாட்டிக்கிட்டாங்க, இன்னொரு y தனியா இருக்காங்க. So you have to use sign chain rule for this. So uv method யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்னது? sin minus of xy square into y square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2xy கூட y square அப்படியே வருவாங்க. பிளஸ் டாமா cos of xy square இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2y வரும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் what is it? 3x square e power x cube plus 5y into 5. ஓகே வாடாமா? you got it பசங்களா? this is the answer. ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ இந்த நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம்ல, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் தான் சொல்றேன், ஜஸ்ட் லுக் இட். யாருக்குள்ள யார் மாட்டியிருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம சீக்கிரமா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இவங்கள எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே எக்ஸாம்ல பண்ணுங்க. ஸோ தட் நீங்க இன்னும் ஸ்பீடா போடலாம். ஸோ எக்ஸ் எங்க இருக்காங்க, ஜஸ்ட் அண்டர்லைன் தேம். ஓகே? ஸோ இப்போ இந்த எக்ஸை தாண்டி இந்த 2yக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ 2y போட்டு ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இவன் காஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டான். ஸோ காஸுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் சைன் xy ஸ்கொயர் அண்ட் எக்ஸை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும், y ஸ்கொயர் அப்படியே இருப்பாங்க. ஓகேவாடாமா? அது போக எக்ஸ் இருக்காங்க. பிளஸ் காஸ் ஆஃப் xy ஸ்கொயர் அப்படியே இருப்பாங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1. தட்ஸ் இட். மைனஸ் இது என்ன பண்ணுவீங்க? 5 அப்படியே இருக்கும். e பார் x கியூப் பிளஸ் 5y x கியூப் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர். அவ்வளோதான்டா பசங்களா. இங்கே உனக்கு 3 டேர்ம் இருக்கு.
அண்ட் இங்கே உங்களுக்கு 3 டேர்ம் இருக்குது. 3 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. இவங்க வில் பி போத் ஈக்குவல். இப்போ புரியுதுங்களா? இப்போ டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு ஈஸி தானடாமா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஈஸி தானே? ஸோ dg பை dtனா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு dg பை dtன்றப்போ g பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் தான் இருக்காங்க. ஒருத்தர் x, ஒருத்தர் y. பிகாஸ் ஆஃப் டோ அண்ட் டி மேம் கன்ஃபியூஸ் ஆகுது. சி டோனா அங்கே நிறைய வேரியபிள்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய பேத்துல நான் பார்ஷியாலிட்டி காமிக்கிறேன். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். டீனா ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அங்கே வேரியபிளே ஒன்று தான். சரியாடாமா? ஸோ இப்போ பாரு dg பை dt இருக்கா? ஸோ dg பை dt. ஆனால் g பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ பார்ஷியாலிட்டி. ஸோ டோ ஜி பை டோ எக்ஸ், டோ ஜி பை டோ ஒய். ஆனால் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸு டி மட்டும்தான், ஒய்யும் டி மட்டும்தான். 2 பேரும் ஒருத்தர் தான். ஸோ அப்போ டிஎக்ஸ் பை டிடி, டிஒய் பை டிடி. லாஜிக் புரிஞ்சுதாடாமா? ஸோ டோ ஜி பை டோ எக்ஸ்னா என்ன பண்ணும்? எக்ஸை மட்டும் பாருங்க. வேற எது எக்ஸ்? எக்ஸ் எங்கே இருக்காங்க? இங்கே இங்கே. இதை மட்டும் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1 மைனஸ் ஒய். ஓகே. அண்ட் இதுக்குள்ளே இருக்காங்கல்ல, சைனுக்குள்ளே இருக்காங்க. ஸோ சைனுக்குள்ளே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சைனுக்கானதை பண்ணிக்கோங்க. காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதுக்கப்புறம் ப்ராக்கெட். ஒரே நிமிஷம் தான் பசங்க, இட் இஸ் லோடிங். சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்டா பசங்களா? ஏன் எப்படி சுற்றுது? Yadama, what is sin of x plus y? It become cos of x plus y. So one sec, my notepad is not working. Into y போடக்கூடாது. Into y போடாது. Into y போடக்கூடாது. No, you can't put into y. ஏன் into y போடக்கூடாது? ஏன்னா அது 2 பேரும் ஆட் தானே, நடுவில் ஆட் தானே இருக்கு. ஸோ எக்ஸை மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. வாட் ஹேப்பன்ரா? எழுத மாட்டேதுரா பசங்களா? ஒன் செக். வெறும் காஸ் ஆஃப் எக்ஸ் ஃப்ளை. ஸோ ஓகே பசங்களா, இந்த நம்ம அப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், ப்ளீஸ் ஹாவ் இட். ப்ளஸ் டிஎக்ஸ் பை டிடி. டிஎக்ஸ் பை டிடினா என்ன வரும்டா பசங்களா? சரி, இங்கே எனக்கு இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நான் அதோட ஆன்சரை சொல்கிறேன், எல்லாருமே கவனிங்க. வாட் இஸ் இ பார் 3t? இ பார் 3யோட டிஃப்ரென்சியேஷன் என்னது? அப்துல் காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ ஒய் வராது. ஒய் போடக்கூடாது. ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நடுவில் ப்ளஸ் சைன் இருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் வேற டேர்ம், ஒய் வேற டேர்ம். அந்த டேர்ம்ல எக்ஸே கிடையாது. அப்போ நீ டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண வேண்டாம். தட் பிகம் 0. இ பார் 3t இன்டூ 3. ஓகே வாடாமா? நெக்ஸ்ட் டோஜி பை டோ ஒய்யை பொறுத்த மட்டும் பாருங்க. ஒய் 2 இடத்துல தான் இருக்காங்க. மைனஸ் ஒய் எக்ஸ் அண்ட் சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் இருக்காங்க. அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? யூ வில் ஹாவ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். அவ்வளோதான்டா பசங்களா. இன்டூ 2tன்னு வரும். தட்ஸ் இட். திஸ் சம் இஸ் கிளியர்டு. சரிங்களா? இது வேற சுற்றிக்கிட்டே இருக்கு. எப்போ முடியுமோ? Yeah. ஒரே நிமிஷம்டாமா. ஸோ
நோடாமா ஒரே நிமிஷம் டெக்னிக்கல் கிளிட்ச்லாம் வந்து அது கொஞ்ச நேரம் ஆகும், ரொம்ப நேரம் லோட் ஆகுது. காலையிலேருந்து அதுவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, ஸோ இட் நீட்ஸ் சம் எனர்ஜி டு யா. சில கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூ கான்ட் லோட் இட் ஃபார் அ லாங் டைம், தட்ஸ் தி ப்ராப்ளம். இப்போ வந்துச்சடா பசங்களா எல்லாத்துக்கும்? Can everyone see the screen? Yes? So பாருடாமா, what is it? It is 2xy plus cos of x plus y னு வருவாங்க into e3t into 3 plus what is it Rama? This is minus x plus cos of x plus y into 2t. சரிடா பசங்களா? So just multiply it. இன்னும் 2 halves தான் இருக்குடா பசங்களா. அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக 3t t ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது 3t e power 3t minus t ஸ்கொயர் plus cos of e power 3t plus t ஸ்கொயர் into 3 e power 3t. அண்ட் அதே மாதிரி தான் இதுவும் minus e power 3t plus cos of e power 3t plus t ஸ்கொயர் into 2t. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். சரியாடாமா? Next sum போலாமா? If let x, y, z is equal to 1 by square root of x square plus y square plus z square, show that dou square w by dou x square plus dou square w by dou y square. Okay, ரொம்ப சாதாரண விஷயம். இதை ஒன்று கிளியராக பண்ணு, இதை மட்டும் கிளியராக பண்ணுங்க. இதை சிமிலர்லின்னு போட்டு முடிச்சிடலாம். எஸ், சிமிலர்லின்னு போட்டு முடிச்சிட்டா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் ஒய் ஸ்கொயரும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான், அதாவது எக்ஸ் டேர்ம் எப்படி உள்ள அமைஞ்சிருக்காங்களோ அதே விதத்துல தான் ஒய்யும் அமைஞ்சிருக்காங்க, இசட்டும் அமைஞ்சிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு என்ன நடக்குதோ அதே தான் ஒய் அண்ட் இசட்டுக்கும் நடக்கும். இந்த ஒரு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரியாடாமா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அலோன். எக்ஸை மட்டும் பாருங்க. இப்போ எக்ஸ் எங்கே இருக்காங்க? எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டுக்கான டிஃபரன்சியேஷன் இட் பிகம்ஸ் minus 1 by 2 into minus 3 by 2 னு வரும்னு நினைக்கிறேன். So which is nothing but x square plus y square plus z square the whole power 3 by 2 into இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x வரும். அவ்வளோதான். எக்ஸை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், நத்திங் எல்ஸ். சரியாடாமா? இப்போ என்ன பண்ணுங்க? dou w dou y square. ஸோ இது வந்து x டைம் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. இது செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்டப்பா? இந்த 2 கேன்சல். இட் இஸ் த யூவி ஃபார்முலா. ஸோ 3 by 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பார்ட் 3 by 2 இன்டூ எக்ஸ் இல்லை 2 தான் கேன்சல். எக்ஸ் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ. சரியாடாமா? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 3 by 2 முன்னாடி வந்துடும். 3 by 2ல ஒருத்தங்க கம்மியாவாங்க. ஸோ இட் பிகம் 1 by 2 into 2x alone whole divided by x square plus y square plus z square the whole power cube. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த டிஃபரன்சியேஷனில் டவுட் இருந்தால் கேளுங்க. சரியாடமா? we are using u by v formula. ஓகேங்களா? u dash minus u dash v divided by v square. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். சரியா? அந்த டிஃப்ரென்ஷியேஷன்லையும் எக்ஸ் ஸ்கொயரை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன், வேறு யாரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இப்போ காமன் எடுக்கிறது யோசிச்சு எடுக்கணும். என்னன்னா இங்கே 3π/2 இருக்கும், ஒய் பவர் 3 1 by root x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். வாட் இஸ் 1 by root x ஓட டிஃப்ரென்ஷியேஷன்? 1 by root x டிஃப்ரென்ஷியேட், அதாவது x பார் minus 1/2. இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா minus 1/2 x பார் minus 3/2னு மாறுவாங்க. ஓகேவாடாமா? இட் பிகம் minus 3/2, ரைட்? ஸோ இவங்களை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2வும் கேன்சல் ஆகி 3 மட்டும் வருவாங்க. வி ஸ்கொயர் டினாமினேட்டர் ஸ்கொயர் ஆகும். ஸோ 3/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 தான் இருப்பாங்க. இப்போ புரிஞ்சதா பசங்களா? 1 by root x ஓட டிஃபரன்ஷியேஷன் இட் இஸ் minus 1 by x cube 3, அதாவது 3/2னு ஆகும். 1 by root x ஓட டிஃபரன்ஷியேஷன் minus 1/2 into x பார் 3/2னு மாறுவாங்க. அவங்கள நீங்கள் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ புரிஞ்சுதுங்களா?
இப்போ வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இதில் வேறு என்ன டேர்ம் எக்ஸ் கியூப் எப்படி வந்துச்சு? இப்போல்லாம் புரிஞ்சிச்சுல? இந்த 3/2 எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சது இல்லடாமா? அண்ட் இங்கே யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். காட் இட் ரைட்? நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? ஓகே டன். இப்போ இன்னொரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கொயர் ரூட்குள்ள 3 பேர் இருக்காங்க. இங்க ஸ்கொயர் ரூட்குள்ள ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ யூ கேன் டேக் 1/2 அஸ் காமன். வெளியே நீங்க 1/2 வெளியே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வெளியே எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? x² + y² + z² தி ஹோல் பார் 1/2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இங்க 2 பேர் இருப்பாங்க. 3 பேர் ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிறவங்கள ஒருத்தரை நான் வெளியே எடுத்துட்டேன்னா மீதி 2 பேர் இருப்பாங்கல்ல. ஏடா பசங்களா, ஸ்கொயர் ரூட்ல 2 பேர் இருக்காங்கன்னா அவங்கள நீங்க வெளியே எடுக்க முடியும். வெளியே எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? x² + y² + z² மட்டும் இருப்பாங்க. மைனஸ் மைனஸால மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இட் இஸ் லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா x3/2னா ஒன்றும் இல்லை, x³ ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம். x³ இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? x² × x, கரெக்டா? விச் இஸ் நத்திங் பட் x × √x. ஸோ x3/2னா x × √x. √x நீ வெளியே எடுத்துட்டேன்னா ஒரு x உள்ள இருப்பாங்க, கரெக்டாடாமா? ரூட்டே இல்லாதவங்க உள்ள இருப்பாங்க. ஸோ ரூட்டே இல்லாதவங்க உள்ள இருக்காங்க. அண்ட் ப்ளஸ் யூ ஹாவ் 3x² whole divided by x² + y² + z² the whole cube. சரிங்களா? ஸோ இட்ஸ் ஓவரால் டிவிஷன் என்ன ஆகும்? x² + y² + z² the whole power 1/2 into 2x² - y² - z² whole divided by x² + y² + z² the whole cube. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இதே மாதிரி தான் yயும் வருவாங்க, இதே மாதிரி தான் zவும் வருவாங்க. x இருக்க இடத்துல y வருவாங்க, x இருக்க இடத்துல z வருவாங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் ∂2/∂y²? சேம் டேர்ம், டிட்டோ. இந்த டேர்ம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். 2y² - x² - z²ன்னு வருவாங்க. சேம் டேர்ம், மேலேயும் கீழே சேம் டேர்ம். இங்கே மட்டும் 2z² - x² - y²ன்னு வருவாங்க. சரிடாமா? இவங்க 3 பேத்தையும் ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்ண போறீங்கன்னா என்னது? சேமாக இருக்கவங்க எல்லாத்தையும் காமன் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ இவங்க 3 பேர்த்த மட்டும் தானே ஆட் பண்ண போறீங்க. 3 பேத்தையும் ஆட் பண்ணால் யோசிச்சு பாருங்க. இங்கே 2x², இங்கே ஒரு -x², இங்கே ஒரு -2. x² கேன்சல் ஆயிருமா? y² கேன்சல் ஆயிருவாங்களா? z² கேன்சல் ஆயிருவாங்களா? எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல். இட் பிகம் 0. ஸோ your final answer is 0. Right, பசங்களா? Hence we proved it. ஓகேங்களா? Hence we proved it. ரைட், என்னோட 3 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா you can get above 85+ டாமா. சரிங்களா பசங்களா? புரியுதுங்களா? பார்ஷியல் டெரிவேட்டிவ் now it's okay for everyone. Okay, this is all small steps. And this is one இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவ் சம்ஸ் இருக்கு. நான் கூட சொல்லிக்கிறேன், ஆயிலர்ல ஒரு கிரியேட்டிவ் சம் இருக்குன்னா அது இந்த மெத்தட். u/v மெத்தட் மட்டும் சொல்லுங்க மேம். ஓகே, பாருடாமா. u/v மெத்தட் ஃபர்ஸ்ட் என்னன்னா v-யை அப்படியே போட்டுக்கிட்டேன், டினாமினேட்டர் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அண்ட் நியூமரேட்டர் x -x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 அண்ட் மைனஸ் இன்டூ -x, ரைட்? அப்படின்னு போட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணும். டினாமினேட்டருக்கான டிஃபரன்ஷியேஷன் ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரோட ஸ்கொயர். சரிங்களா? இவங்க 2 பேர்த்துக்குமே இந்த டேர்மையும் காமனாக எடுத்து நான் வெளியே எழுதிட்டேன். அது போக மீதி இருக்கிறவங்கள சால்வ் பண்ணுறேன், அவ்வளோதான். சரியாடாமா? இதை நீங்கள் கிளியராக எழுதுனீங்கன்னா யூ வில் ஹாவ் இட். ஓகேங்களா? நான் பெருசாக எழுதிக்கலாம் அப்படி இருக்குது. பட் இது கிளாரிட்டியாக எழுதியிருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து 8th சாப்டரில் 10 கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு எழுதியிருக்கேன். அதுலேயுமே நீங்கள் பார்க்கலாம், டாப் 10 கொஸ்டின்ஸ். அதுலேயுமே இதில் கிளாரிட்டியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட்டாடாமா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், வாட் இஸ் திஸ் சம்? இப்போ இந்த சம் வந்து இதை க்ரியேட்டிவாக எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு கிளாரிட்டிக்காக கொடுக்குறேன். இங்கே சைனுக்கு பதிலாக காஸ் இன்வெர்ஸ் கொடுப்பாங்க. இங்கே காசுன்னு கொடுத்துட்டு இதை வந்து காட்டுன்னு மாற்ற சொல்லுவாங்க. இது காட்யூன்னு ஷோ பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இதை tan இன்வெர்ஸ்ன்னு மாற்றிப்பாங்க. சரியாடாமா? தட் இஸ் equal to tan இன்வெர்ஸ்ன்னு மாற்றிப்பாங்க.
ஸோ இங்கே அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃப் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ மெத்தடை படிக்காத, டோன்ட் மெமரைஸ் தி ஸ்டெப் சரியா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, இதை பார்த்தோன்னே ஆய்லர் பிரின்சிபல். ஆய்லர் பிரின்சிபல்னா என்னடாமா, எனக்கு இவங்க ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனாக இருக்கணும். இது ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனா, இட் இஸ் நாட் அ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஒய் இஸ் நாட் அ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன், ஏண்டாமா எனக்கு சைன் இன்வர்ஸ் வந்து பாலாக்கி விட்டுருச்சு ஓகேவா. ஸோ அப்போ அந்த சைன் இன்வர்ஸ் இங்கே போயிடும். சைன் இன்வர்ஸ் இந்த சைட் போனால் சைன் யூ. Sin u is equal to x plus y divided by square root of x plus square root of y which is equal to f. இது ஒரு புது ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த ஒரு புது ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஒரு புது ஃபங்க்ஷன் எனக்கு வந்துட்டு ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். see this time ஹோமோஜீனியஸ்னால் என்னன்னு கேட்குறீங்களா, நான் இப்போ சொல்கிறேன். ஹோமோஜீனியஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக யூ ஹாவ் டு புட் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய். எக்ஸ் இருக்க இடத்துல லாம்டா எக்ஸ், ஒய் இருக்க இடத்துலலாம் லாம்டா ஒய் சரியாடமா. அட் லாஸ்ட் இந்த லாம்டாவை உன்னால கொஸ்டினை விட்டு ஓவராலாக வெளியே எடுக்க முடியணும். ஆனால் சைன் இன்வர்ஸை விட்டு நீ யாருமே காமன் அவுட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல. ஸோ அதனால அது ஹோமோஜினியஸ் கிடையாது. ஆனால் இது இங்கே ஹோமோஜினியஸ் தான். யூ கேன் டேக் லாம்டா as காமன் அண்ட் கீழே என்ன எடுக்கலாம், ரூட் லாம்டாவை காமனாக எடுக்கலாம் சரியாடாமா. ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணுங்கள். லாம்டாவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், ரூட் லாம்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். நம்மளுக்கு எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் என்னன்னு வந்திருக்குடாமா, இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இட் மீன்ஸ் எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் வித் டிகிரி. டிகிரி என்னது 1/2. 3x² மட்டும் சொல்லுங்க மேம். ஹவு 3x² வந்துச்சுன்னு கேட்குறீங்களா, எதுக்குடாமா? போன சம்ல 3x² எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? see this. இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு ஓகே. இங்க ஒரு 3 இருக்கா, இந்த 3 இங்க ஒரு x, இங்க ஒரு x, so it is 3x². If it is a homogeneous function, we can use Euler principle. What is our Euler principle? Dou f by dou x, x into dou f by dou x, y into dou f by dou y, which is equal to 1/2 into f. This is the formula. So x into and the function plus y into the function equal to nf. This is the formula. N is the degree. ஸோ இந்த டிகிரி வந்து 1/2f. இது ஃபார்முலா சரியாடாமா. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது u நாட் எஃப். யூக்கு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீ எஃப்ஐ யூவாக பாருங்க. ஸோ அப்போ எஃப்ங்கிறது யாரு, சைன் யூ. சைன் யூவை அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், இட் பிகம் காஸ் யூ இன்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் which is equal to half into f என்னது sin u சரியாடாமா. இங்கே cos u இருக்கு, இங்கே cos u இருக்கு. காமன் அவுட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா டிவைடுக்கு வந்துடுவாங்க. ஸோ டிவைடுக்கு வந்துட்டா x into dou u by dou x plus y into dou u by dou y is equal to half into sin u by cos u. Sin u by cos u னா என்னது, which is nothing but tan u. புரிஞ்சுதாடாமா? yes. Anyone, any doubt? Because 8th chapter is completed. 3 mark PDF பசங்களா யாராவது அட்டாச் பண்ண இருக்காங்கன்னா I will definitely give them to attach it. சரியாடாமா? புரிந்ததாடா பசங்களா? ஓகே. பிரேக் வேணுமா? பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருவீங்களா? Okay, can we have 10 minutes break? எல்லாரும் டயர்ட் ஆக்கிங்களா? ஃபோன்லாம் சார்ஜ் போடணுமா? பிரேக்ஃபாஸ்ட் 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு வந்துடுவீங்களா? யாடா பசங்களா? இன்னும் நம்மளுக்கு 4 சாப்டர்ஸ் இருக்கு. 9, 10, 2, 3. 2, 3 கூட சீக்கிரமாக முடிச்சிடலாம். பட் 9, 10க்கு ஐ நீட் டைம் டாமா. ஸோ கொஞ்சம் வேகமாக வந்துடுவீங்களா? 10 minutes ஓகே. இல்லைன்னா சாப்பிட்டே கூட கவனிங்க, நோ ப்ராப்ளம். நீ சாப்பிட்டே கூட கவனி சரியாடாப்பா. ஓகே, shall we all meet at 9
ஓகே 30 டாமா 9:30 AM. ஓகே ஓகே. நீங்க சரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே சாப்பிட்டே கவனிச்சுக்கோங்கடா பசங்கள. சரிங்களா?
Yes, டா பசங்களா. So put your presence in the comment sections டா பசங்களா. Next என்ன போலாம்? We can go with 9th and 10th chapter. So the second and thirdல ரொம்ப கம்மியான sums இருக்கு. We will see together. சீக்கிரமாவே அதை பார்த்துடலாம். ஓகேங்களா? So 9 and 10, it is a very easy concept. நான் உங்களுக்கு கான்செப்ட் புரியுற மாதிரி சொல்றேன். டிஃபிகல்ட்டா இல்லாம ஈஸியா இருக்க மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். சரியாடாமா? ஸோ எவ்ரி ஒன் புட் யூர் ப்ரெசன்ஸ் ஹியர். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு சமுக்கும் நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான க்ளூ என்னன்னு கேட்டிங்கன்னா, டினாமினேட்டரில் இருக்க ஒரு டேர்ம் நியூமரேட்டரில் இருக்காங்க அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் த சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி டாமா? கொடுத்துருக்கத ஐன்னு எடுத்துக்கணும். டேக் இட் அஸ் ஐ. இதை நீங்கள் ஐன்னு எடுத்துக்கோங்க. சரியாடாமா? எஸ், ரைட். இதை வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். அடுத்து என்ன பண்ணணும்? ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 இங்கே அழகாக எழுதுங்க. வாட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி நம்பர் 6? ஸோ எனக்கு 2 இன்டர்வல்ஸ் இருக்காங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக அந்த இன்டர்வல்ஸை ஆட் பண்ணி -x போட்டாலும் எனக்கு இன்டகிரேஷனில் எந்த வித சேஞ்சும் கிடையாது. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? எக்ஸ் சேஞ்சஸ் டு a - x. x என்னவா மாறணும்? a - x மாறணும். x எல்லாமே a - x மாறுவாங்க, மற்றவங்க எல்லாரும் x - a மாறுவாங்க. ஓகே, ஸோ யாடாமா? ஸோ வாட் ஹேப்பன்? எஸ், இட் இஸ் அ கிங் ப்ராப்பர்ட்டி. எஸ், ஞாபகம் வச்சிருக்கீங்க யாடாமா? ஸோ வாட் இஸ் யுவர் ஐ? யுவர் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 to a f of a - x. அண்ட் அப்போ இது என்னது? f of a - x ப்ளஸ் இது f of xன்னு மாறுவாங்க. இந்த ரெண்டு பேத்தையும் என்ன பண்ணும்? ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணும். சரியாடாமா? ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணும். ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா பசங்களா, ஸோ சசி ரைட். ஸோ டேமா நல்லா கவனி. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, நீ எக்ஸுக்கு பதிலாக a - x போடலாம். யூ கேன் டூ இட் a - x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக a - xன்னு அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான் சொல்கிறேன், வேற எதுவுமே நான் சொல்லலை. சரிங்களா? இந்த a - x எப்படி எக்ஸா மாறிச்சு? a மைனஸ் ஆஃப், அதுக்கு தான் நான் ட்ரிக்கு கொடுத்தேனே. என்ன ட்ரிக்கு கொடுத்தேன்? ஒரு ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பார்த்த உடனே டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் ஒரு நியூமரேட்டர்லயுமே இருக்காங்கல்ல. யாடாமா? டினாமினேட்டர்ல இருக்கிற ஒரு டேர்ம் நியூமரேட்டர்லயுமே இருக்காங்க. இன்னொரு டேர்ம் பார்த்தா அவங்க a - x இருக்காங்கல்ல. ஸோ அதனால இதுக்கு ப்ராப்பர்ட்டி நம்பர் 6ன்னு சொல்றேன். ஓகேவாடாமா? எஸ். நவ் வாட் ஹேப்பன்? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2i is equal to a to b. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நியூமரேட்டர்ஸ் ஆல்சோ சேம் ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ விச் பிகம்ஸ் 1 ராமா dx. ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா x. ஸோ a 0 to a, ஸோ which is equal to a by 2. அப்போ ஐயோட வேல்யூ என்னடா பசங்களா? a by 2. Okay, vadamma? Chapter 5 and revision is already done. Okay, so see this. Okay, இதை பார்த்த உடனே இதுக்கும் அதே தான். இப்போ 1 இருக்காங்களா? நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல 1 இருக்காங்களா? இங்க நீங்க 1 இருக்கு. ஓகேவா? cos² x இதுக்குள்ள வர மாட்டாங்க. பட் 1 இஸ் தேர். அங்க 1 இருக்கடாமா. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த cos² x இதுக்குள்ள வர மாட்டான். யூ டேக் இட் அஸ் ஐ. இது நம்மளோட ஐ. சரிங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 அகைன் அப்ளை பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 அகைன் அப்ளை பண்ணா என்ன ஆகுண்டாமா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணும்? ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணும். பை அண்ட் மைனஸ் பையை ஆட் பண்ணி -xன்னு போடணும். வாட் இட் பிகம்? இட் பிகம் -x. எக்ஸுக்கு பதிலாக -xன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? -xன்னு போடணும். சரியாடாமா? ஸோ i இஸ் ஈக்குவல் டு -π to π. எக்ஸுக்கு பதிலாக -x போட்டால் கூட cos² ரிமைன் காமன். ஓகேவாடாமா? எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்ணுறது? அடே பசங்களா, அதைத்தான் நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹவு டு ஐடென்டிஃபை? டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம் ஒருத்தன் நியூமரேட்டர்லயும் இருந்தானா டூ இட். அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான். சரிங்களா? டினாமினேட்டர்ல 2 டேர்ம் இருப்பாங்க. ஓகேங்களா? நியூமரேட்டர்லயுமே அதே டேர்ம் நம்மளுக்கு இருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் யூ கேன் அப்ளை திஸ் ப்ராப்பர்ட்டி. நவ் யூ கெட்டிங் இட்? ஸோ அங்கே 1 இருக்காங்க, 1 நம்ம மல்டிப்ளைல இருக்காங்கல்ல. ஸோ 1 and 1 இஸ் தேர். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 1 divided by 1 plus a power -x
ஏன் a பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு புரியுதுல? எக்ஸ் சேஞ்சஸ் டு மைனஸ் எக்ஸ். எக்ஸை நீங்கள் மைனஸ் எக்ஸாக போட்டாலும் இன்டகிரேஷன் மாறாது. ஓகேவாடாமா? இப்போ என்ன ஆகும்? cos square x into 1 divided by 1 plus 1 by a power x which is dx. LCM எடுப்பீங்க. LCM எடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் என்னவா மாறும்? LCM எடுத்து ரெசிப்ரோக்கல் பண்ணீங்க அப்படின்னா it become a power x divided by a power x plus 1. Right ada pasangla? Yes. So this is equation number 2. So நம்மளோட equation number 1 and 2 add பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? minus pi to pi cos square x காமனா இருக்கு. 1 plus a power x divided by 1 plus a power x dx. cancel ஆயிடுறாங்களா? கம்ப்ளீட்லி கேன்சல் ஆயிடுறாங்களா? வெறும் cos square x மட்டும்தான் இருக்காங்க. இந்த cos square x வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். when it is an even function இந்த இன்டர்வலை நீங்க என்ன பிரிச்சுக்கலாம்? ரெண்டா பிரிச்சு போடலாம். when உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், ஸ்கொயர் இஸ் a ஈவன் ஃபங்க்ஷன், சரிங்களா? அப்போ அதை நீங்க என்ன பண்ண முடியும்டாமா? 2 into 0 to pi by 2 cos square dx. cos square x, how do you differentiate it? நம்ம இதை ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா 2 pi by 2. ஸோ இந்த 2 கேன்சல். ஸோ 2i is equal to pi by 4. This is your answer. ஓகே, செகண்ட் லைன் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? தேர்ட் லைனா செகண்ட் லைனாடா பசங்களா? இந்த லைன் யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் திஸ் லைன்? ஆடிங் 1 and 2. 1 and 2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். யாடாமா? ஓகே வாடா பசங்களா? எஸ், யூ காட் இட் நவ்? எப்படி லிமிட் pi by 2னு மாறுச்சு? அது ஒரு ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. நான் என்ன சொன்னேன்? இது கேன்சல் ஆயிரும். இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். when it is an even function your limits பாதியா குறைஞ்சிரும். ஹாஃபா குறைச்சிருவீங்க. minus pi by 2 pi becomes 2 into 0 to piன்னு மாறிடும். ஓகேவா? எஸ் டா பசங்களா, யூ ஹாவ் டு நோ ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு 12 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த 12 ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இட் இஸ் குட் ராமா. சரியாடா பசங்களா? எஸ் மேம், இதை பார்த்தனே எனக்கு இது ப்ராப்பர்ட்டி பேஸ் சம் தான். ஓகேவா? நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி பேஸ் சம் தான். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்கேன். கரெக்டாக? இதுக்கு நீங்கள் யோசிக்கலாம் மேம், sin x வந்திருக்கு. ஸோ நான் ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 யூஸ் பண்ணலாமா? தாராளமாக ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எக்ஸ்ன்னு ஒருத்தங்க மல்டிப்ளைல இருக்காங்க. எக்ஸ்ன்னு ஒருத்தங்க மல்டிப்ளைல இருக்காங்க. ஸோ விச் இஸ் இட்? I think it is a last property, 12th property நினைக்கிறேன். 0 to 2 pi x into f of x dx which is equal to, சரிங்களா, 2a. 2 pi கூட இல்லை, 2a. 2a divided by 2. 2a divided by 2 integration 0 to 2a f of x dx ன்னு எழுதிக்கலாம். ரைட்ரா பசங்களா? ஸோ பேஜ் நம்பர் ஃபார்முலா கரெக்டாடா பசங்களா? ப்ராப்பர்ட்டி நம்பர் 12 பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. நானும் ரீசெக் பண்ணிக்கிறேன். இட் இஸ் சேஃப் ப்ராப்பர்ட்டி ரைட்? எக்ஸ் இன்டூன்னு வர எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். வேர் எவர் யூ ஹாவ் திஸ் எக்ஸ், அங்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரலாம். ஸோ இட் இஸ் நாட் 2a, it is actually a. It is not 2a, it is actually a-நாலும் 2a-நாலும் ஒன்று தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு நம்பர் இருக்கு, அவ்வளோதான். சரிடமா? ஆனால் இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது எந்த கண்டிஷன்ல அப்ளை ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஈக்குவலா இருந்தாதான். ஓகே, ஐ சேஞ்ச் இட் டு ஹியர். ஓகேங்களா? உங்களோட எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸும் உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸும் ஈக்குவலா இருந்தா, ரைட் பசங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ்? your f of x is equal to sin x divided by 1 plus sin x. சரிங்களா? x விட்டுட்டு எழுதணும். ஓகே, then what is your f of pi minus x? pi minus x na என்ன வரும்? sin of pi minus x divided by 1 plus sin of pi minus x. சேம் அதே தான் வரும். sin 180x நாலும் அதே தான் வரும். ரைட்டடாமா? சேம் ஃபங்க்ஷன் ரிட்டைன் ஆகுது. ரெண்டு பேரும் ஈக்குவல். when they both are equal this property is applicable. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வைஸ் என்ன ஆகுண்டாமா, நீங்கள்
பை பை 2 இன்டூ 0 டு பை எக்ஸ் இல்லாம எழுதலாம். இப்போ எக்ஸ் இல்லாம எழுதிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? ஸோ நவ் வி ஹேவ் டு சேஞ்ச் இட். இப்போ இதுக்கு வேற வழி கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், நார்மலா வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்காடா பசங்களா? யூ கேன் யூஸ் யா யூ கேன் யூஸ் திஸ் ப்ராப்பர்ட்டிடா பசங்க. இப்போ இதுக்கு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிங்கன்னா 0 to 2a f of x dx is equal to 2 into 0 to சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி ட்ரை பண்ணாலும் இதே தான் வரும் அஃபியா. எஸ், நீங்கள் சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி தாராளமாக ட்ரை பண்ணலாம். என்ன நீ ட்ரை பண்ணாலும் உனக்கு இதே தான் திருப்பி கிடைப்பான். 1 கிடைக்காது. 1 by 1 plus sin xன்னு கிடைக்காது. ஏன்னா sin of pi minus xும் சேம் pi minus x தான். ஸோ இப்போ இந்த லிமிட்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ லிமிட் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும், இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். 2 into 0 to a 2 into 0 to a f of dx dxன்னு எழுதலாம். இது எப்படாமா when f of 2a minus x is equal to f of x. இப்போ தானே பார்த்தோம் sin of pi minus xும் sin xும் சேம் தான். ஸோ அப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 into pi by 2 into pi by 2 0 to pi by 2 sin x divided by 1 plus sin x dx. இப்போ வேணா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 யூஸ் பண்ணலாம். now you can apply property number 6. இப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 அப்ளை பண்ணுங்க. பசங்களா, இப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 0 to pi by 2 xக்கு பதிலா pi by 2 போடுவீங்க. sin pi by 2 become cos x divided by sin 1 plus cos xன்னு வருவாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணோம்லடா பசங்களா, ஈஸியாக தானே எனக்கு சால்வ் பண்ணோம். யா 2 இன்டூ நான் போட்டுட்டேன்ல, 2 இன்டூ 5 by 2ன்னு வி ஷிஃப்டட் ரைட். நான் ப்ராப்பர்ட்டி நம்பர் 10 யூஸ் பண்ணேன் பசங்களா. எப்படி சால்வ் பண்ணோம், எனக்கு ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. sin x இருக்குன்னா ஐ திங்க் யூ ஹாவ் டு tan எல்லாத்தையும் டேனுக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன். யாடாமா, ஐ திங்க் யூ ஹாவ் டு எவ்ரிதிங் யூ ஹாவ் டு சேஞ்ச் இன்டு tan. ஸோ sin xக்கு பதிலாக யூ ஹாவ் டு சேஞ்ச் இன்டு tan. do in a simplest form. yes okay, ஒரு நிமிஷம் இருங்க. I take my notes. அதில் நோட்ஸ் நான் சிம்பிளஸ்டாக எழுதியிருந்தேன். யா ஸோ யூ கான்ட் டூ தி லைக் இதை வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சும் சால்வ் பண்ண முடியாது.
இதுக்கு மேலே எந்த ப்ராப்பர்ட்டி வச்சு சால்வ் பண்ண முடியாதா பசங்களா? ஸோ அப்போ ஒரே வழி என்னன்னா, யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு கொண்டு வரணும். இந்த ஃபங்க்ஷனோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் என்னது? 1 - sin x ஆல கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணுங்க. ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக மாற்ற ட்ரை பண்ணலாம். இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக எப்படி மாற்றுவீங்க? I is equal to half into 0 to pi. You have to multiple with conjugate. Conjugate multiple பண்ணுங்க. 1 - sin x divided by 1 - sin x into dx. So what happened, Rama? Sin x minus sin square x divided by, it become 1 minus cos square x. 1 minus cos square x is sin square x. So overall our function எப்படி மாறும்னா pi by 2 into 0 to pi. You have sin x into 1 minus sin x divided by sin square x ன்னு மாறும். இது cancel பண்ணிங்கன்னா 1 by sin x is called cosecant x minus it become 1. Sorry, 1 minus sin square x, it is cos square x. So cos square x. Right? So sin by cos x. Sin by cos square x. Sin by cos square x na enadhu? Tan x secant x minus sin by tan square x dx. Okay, vada pasala. இது ஒரு ஃபங்க்ஷன் tan square x என்ன பண்ண போறீங்க? secant square x minus 1 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது டைரக்ட் ஃபார்முலா. சரியா? tan x secant x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா it is pi by 2 secant x and secant square x ஓட ஃபார்முலா வந்து it is tan x and minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா x 0 to pi. So 0 to pi அப்ளை பண்ணீங்கன்னா it will be minus 1. So minus 1 and it will be 0 tan 0 and இது வந்து பாத்தீங்கன்னா 0. Next again minus 1. So minus pi. Sorry. Minus 1 minus pi. அதுக்கப்புறம் minus 1 வரும். So pi by 2, pi minus 2. This is your answer. ஏதாவது doubts இருக்கடா பசங்களா? Yes, explain the question. You missed this question? Okay, see this. இதை நீங்க பார்த்து லைக் இதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் மட்டும் வந்திருக்கா? எக்ஸ் மட்டும் வந்தனால யூ ஹாவ் டு யூஸ் 12th ப்ராப்பர்ட்டி. 12th ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது அந்த எக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி எழுதிடலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் இது வந்து எங்கே படிச்சிருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி மாடல்லாம் சால்வ் பண்ணியிருக்கீங்கல்ல. sin x by 1 plus sin x ஓட ஈக்குவலண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம்லடாமா. அந்த மாதிரி இதோட ஈக்குவலண்ட் லீனியர் ஃபங்க்ஷன் வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதோட கான்ஜுகேட்டால மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா. secant x tan x டைரக்ட் ஃபார்முலா. tan square x க்கு secant square x minus 1 ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணுங்க. அவ்வளோதான்டாமா. யூ காட் இட் நவ்? இப்போ புரிஞ்சுதுங்களா? 6.1 10th சாப்டர்ல 10th மேக்ஸ்ல 6th சாப்டர் 6.1 எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்கல்ல, அதை தான் நான் இப்போ உங்களை பண்ண சொல்கிறேன். ஓகேவாடாமா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியர்? யா. ஸோ வாட் அபவுட் திஸ் கேஸ்? இதுக்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணலாம்? இதுக்கு தாராளமாக ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 அப்ளை பண்ணலாம். ஏன்னா 1 இருக்குது. ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 பேர்த்து எக்ஸுக்கு பதிலாக 2 பேர்த்தை ஆட் பண்ணும். இவங்க 2 பேர்த்தை ஆட் பண்ணிங்கன்னா 4pi by 8 minus pi by 2 minus x. எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் பசங்களா? pi by 2 minus x போடணும். எஸ், வாட் இஸ் யர் டவுட் ராமா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? இது i, ஆல்ரெடி i. நான் இப்போ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டு பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண பின்னாடி இது பார்க்க எப்படி இருப்பாங்க? 1 by 1 plus root over tan of 90 minus theta. Tan of 90 minus theta, it is cot x. சரியா? நம்மளுக்கு tan x வேணும். ஸோ இந்த cot x tan x மாற்றிக்கலாமா? How will you change into tan x டமா? It is 1 by square root of. ஸோ இப்போ இதை நீங்கள் LCM எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? pi by 8, 3 pi by 8. So root of tan x divided by 1 plus root over tan x dx. கிடைக்குமாடா பசங்களா உங்களுக்கு? 3 pi by 8 3 pi by 8. So root of tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus root over tan x dx. 1 plus root over tan x divided by 1 plus ro
கிடைக்கும்ல. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்றீங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன். கொஷினையும் இவனையும் ஆட் பண்ணுங்க. கொஷினையும் இவனையும் ஆட் பண்ணீங்கன்னா 2y இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமா இருக்காங்க. ரைட் பசங்களா? இவனும் இவனும் கேன்சல் ஆயிரும். which is only 1 dx மட்டும் தான் இருப்பாங்க. dx இன்டகிரேட் பண்ணா x. ஸோ 3π/8யும் π/8யும் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. 3π/8ல π/8 போச்சுன்னா 2π/8 which is π/4. ஸோ π/4 ஸோ 2i is equal to π/4, I is equal to π/8. எனி டவுட் பசங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எனி டவுட் இன் திஸ் சம்? மேம் கொஷின் பேப்பர்ஸ் போட்டு சால்வ் பண்ணால் 5 மார்க்ஸ் சம் பண்ண முடியுமா? எஸ்டாமா, தாராளமாக பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எஸ்டாமா, எங்கே எல்லாரும் காணாமல் போயிட்டீங்களா? எவ்ரிவன் கம் ஹியர், லிசன் ஹியர். யா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன். அவ்வளோதான். ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன் வந்துட்டாலே பாதி சம் முடிஞ்ச மாதிரி. வாட் இஸ் ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன்? ஏரியா ஆஃப் இன்டகிரேஷனை எப்படி சால்வ் பண்ணுறோம்? நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். அவ்வளோதான். இந்த ட்ரையாங்கிளோட லென்த்து பிரெத்து சொன்னால் போதும், ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவாடாமா? லென்த்னா மோஸ்ட்லி இது வந்து dx. இந்த ஹைட், இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் யாரால கொடுக்கப்பட முடியும்? இட் இஸ் y. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் அ பேரபோலா அண்ட் இட்ஸ் லேட்டஸ்ட் ரெக்டம்? ஒரு பேரபோலா அண்ட் ஒரு லேட்டஸ்ட் ரெக்டம். சரியாடாமா? இந்த பேரபோலா என்னது? y square is equal to 4ax. இது ஒரு சிமெட்ரிக் ஷேப்பா? எங்கெல்லாம் சிமெட்ரிக் ஷேப் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க ஒரு பார்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த ரீஜனுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 2 டைம்ஸ் எங்கிருந்து எது வரைக்கும்? இங்கிருந்து இது வரைக்கும். ஸோ இது என்னது? இது வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட், அதாவது 0. இந்த பாயிண்ட் என்னது? இது லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம் எது வரைக்கும் இருக்குண்டாமா? லேட்டஸ்ட் ரெக்டம் ஏ வரைக்கும் தான் இருக்கும். ஃபோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 0 to a அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ 0 to a நீங்க யாரை கண்டுபிடிக்கணும்? யூ ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் ட்ரையாங்கிள், இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா. இப்போ இதுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் போடுறோம் அப்படின்னா லென்த் dx-ஆ இருப்பாங்க. வாட் இஸ் யுவர் ஹைட்? அந்த ரெக்டாங்கிளோட பிரெத் யாரால கொடுக்கப்பட முடியும்? இட் இஸ் கிவன் பை y கோஆர்டினேட். இதோட y கோஆர்டினேட் தான் கொடுப்பாங்க. இதோட y கோஆர்டினேட் என்னது? ரூட் ஆஃப் 4ax. எனி டவுட்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ். ஸோ இட் இஸ் 2 into ரூட் 4a-னா 2 root a நான் வெளியே வச்சுக்கலாமா? 2 into root a வெளியே வச்சுக்கலாமா? 0 to a root x dx. root x dx இன்டகிரேட் பண்ணா என்னடாமா கிடைப்பாங்க? x power 3/2 divided by 3/2. So this 4 root a into x power 3/2 divided by 3/2 தி 0 a-வை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்னு இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? ஸோ 8/3 root a into a power 3/2. இங்க ஒரு 1/2 இருக்கு, இங்க ஒரு 3/2 இருக்கு. ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர். ஸோ 8/3 a ஸ்கொயர். one sec. ஸ்கொயர் யூனிட்ஸ். எனி டவுட்ஸ்டா பசங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகேல, கிளியர் ரைட்? நெக்ஸ்ட் போலாமா? ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பயங்கர ஃபயரா ஒர்க் பண்ணும். ஓகேவா? இது என்னடாமா? நம்மளுக்கு 2 பேரபோலா கொடுத்துட்டாங்க. இந்த இது வந்து ரைட் சைட் பேரபோலா. ஆன்சர் எப்படி மேம் வந்துச்சு? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்ரா பசங்களா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். எக்ஸுக்கு பதிலாக ஏ போடணும். அவ்வளோதாண்டாமா. ஓகேங்களா? இது என்னது? எக்ஸ் பார் என். எக்ஸ் பார் என் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பார் n + 1 டிவைடட் பை n + 1. ஓகே, இப்படி ஒரு பேரபோலா இருக்கு, இப்படி ஒரு பேரபோலா இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற ரீஜியன். சரியாடாமா? லென்த்னு பார்த்தா வெறும் ஸ்மால் எக்ஸ் தான். லென்த்னு பார்க்கும்போது இட் இஸ் ஒன்லி dx. வாட் இஸ் திஸ் ஹைட்? இந்த ஹைட் யாரால கொடுக்கப்படுவாங்க? திஸ் ஹைட் இவனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஹைட்டை யாரால கொடுக்கப்படும்? இந்த y கோஆர்டினேட்
மைனஸ் இந்த y கோஆர்டினேட். சரியாடாமா? which y கோஆர்டினேட்? யாரோட y கோஆர்டினேட்? ஃபர்ஸ்ட் left opened y கோஆர்டினேட். left opened y கோஆர்டினேட் என்னது? root of 4x மைனஸ் இதோட y கோஆர்டினேட் என்னது? x square by 4 into dx. This is your area. இப்போ லிமிட் சொல்லுங்க பார்க்கலாம். லிமிட் தான் யோசிக்கணும். லிமிட்டுக்கு என்ன பண்ணணும்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா யார்லேருந்து யார் வரைக்கும். சரியாடாமா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ ஒயோட வேல்யூ என்னது? ரூட் ஓவர் 4x. சரிங்களா? ஸோ இட் இஸ் 2 8 or root of x. ஸோ x cube. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குப்பா? x power 4 is equal to 8 into when you do the squaring on both side, x power 4 is equal to 64x. சரியாடாமா? இப்போ ஆகும். ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ எக்ஸ் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. டேக் இட் டு தி ஒன் சைட். ஸோ எக்ஸ் பார் 4 மைனஸ் 64 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸுக்கு 0 அண்ட் எக்ஸுக்கு 3 4 அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 0 to 4 எதுலேருந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகுதுடாமா? 0 to 4 சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாண்டா பசங்களா. இதை தனியாக இன்டெகிரேட் பண்ண இது என்னது? 2 into root x. root x integrate பண்ணா x 3/2 divided by 3/2. 0 to 4 போடுங்க. இவங்களை என்ன பண்ணுவீங்க? 1/4 வெளியே இருக்கு. x power square integrate பண்ணா x cube by 3. 4 and 0. So apply 4. 4 போட்டினா என்னடா கிடைக்கும்? 2/3 2/3 மல்டிபிள் ஆக்குவாங்க. ஸோ 4/3 ஆல்ரெடி இருக்கு. 2 போட்டிங்கன்னா 4 போட்டிங்கன்னா 4 power 3/2 என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். minus 1/4 into 64/3 16 கிடைக்கும். இது என்னடாமா? ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிங்க. 4க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 2. 2க்கு திருப்பி கியூப் பண்ணுங்க. 2க்கு கியூப் பண்ணீங்கன்னா 8 கிடைப்பாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 8 டாமா. ஸோ இட் இஸ் 32/3 minus 16/3 which is nothing but 16/3. 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Yeah, so look at this one. Find the area of the region bounded between the parabola and the curve. So, இப்போ இந்த curveக்கும் parabola-க்கும் கேட்குறாங்க. இந்த parabola என்னது? இந்த parabola பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவர். இது பார்த்தீங்கன்னா இப்படி V ஷேப்பில் ஃபார்ம் பண்ணுறவர். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க சிமெட்ரிக் இன் ஷேப். இங்கே இருக்க ஏரியா தான் இங்கேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இட்ஸ் இஸ் நத்திங் பட் 2 into அப்படின்னு போட்டுக்கலாம். 2 into 0 to இந்த பாயிண்ட். 0வும் இவங்களும் எந்த பாயிண்ட்ல மீட் பண்றாங்க? ஐ ஹோப் இட் இஸ் மீட்டிங் இட் 1ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த லைன் என்னடாமா? இந்த லைன் வந்து y is equal to x. y is equal to xங்கிற லைனும் x square is equal to yங்கிற லைனும் எங்க மீட் பண்ணுவாங்க? இட் இஸ் மீட்டிங் அட் 1. 1ங்கிற இடத்துலாம் மீட் பண்ணுவாங்க. சரியாடாமா? இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடப்பட்ட அந்த ஹைட், இதோட ஹைட்டை சொல்லுங்க பார்க்கலாம். இதோட ஹைட் யாரால கொடுக்க முடியும்? இந்த லைனோட y கோஆர்டினேட் மைனஸ் இந்த கர்வோட y கோஆர்டினேட். இந்த லைனோட y கோஆர்டினேட் யாரு? x மைனஸ் இந்த கர்வோட y கோஆர்டினேட் x ஸ்கொயர் இன்டூ dx. பசங்களா? இட் இஸ் 2 into what is x? x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் பசங்களா? இட் இஸ் x ஸ்கொயர் by 2 minus x cube by 3 0 to 1. So it is 2 into 1/2 minus 1/3. So you will be having 1/6. 1/6 அப்படின்னா 1/3. இதோட ஆன்சர் என்னடாமா? 1/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவாடா பசங்களா? ஏரியா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? வெதர் இஸ் ஏரியா இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ ஆர் ஈஸி ஃபார் யூ? வால்யூம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி பிரின்சிபல் தான். வால்யூமுக்கு பை எக்ஸ் ஸ்கொயர்னு முன்னாடி வந்துருவாங்க. அவ்வளோதான். பை எக்ஸ் ஸ்கொயர் y ஸ்கொயர். புரிஞ்சுதாடா பசங்களா? லாஸ்ட் சம் ஒன் மோர் டைமா? டிஃபிகல்ட்டா இருக்கா? இது உனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கா? ஓகே டேமா, லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஹவு 0 to 1. ஓகே சி, இது என்னடாமா? இதுக்கு கிராஃப் முக்கியம். சரியா? யூ ஹாவ் டு நோ தி கிராஃப். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய்னா இதுதான் அந்த பேரபோலா. சரிங்களா? மாட் எக்ஸோட கிராஃப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட் வி தான் மாட் எக்ஸோட கிராஃப்.
இதுதான் அவனோட கிராஃப். சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவை அவன் கேட்டிருக்கான். லைக் இது 2 பேரும் ஒரே மாதிரி தான்டாப்பா. இங்க எப்படி இருக்கானோ அதே ஏரியா தான் இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ இவனை மட்டும் கண்டுபிடிச்சு 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம்ல. அதை தான் பண்றோம். ஸோ 2 into 0 to 1. ஏன் 0 to 1 வருது? இந்த பாயிண்ட் உனக்கு பார்த்தாலே தெரியுது 0ன்னு. இந்த பாயிண்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. வாட் இஸ் திஸ் பாயிண்ட்? இந்த பாயிண்ட் என்னடாமா? அதுக்கு இந்த லைனும் இந்த பாராபோலா. இந்த லைன் என்னது? இட் இஸ் y is equal to x. அந்த லைனே y is equal to x தான். அண்ட் இது என்னது? x square is equal to y. So x square is equal to x. So x square minus x is equal to 0. So x காமனா எடுத்துட்டீங்கன்னா x minus 1 is equal to 0. So x is equal to 0 and x is equal to 1. இந்த மாதிரி ரெண்டு லிமிட்ஸ் தான் இருக்கு. அதனால தான் 0 to 1 போடுறோம். சரியாடாமா? அவ்வளோதான்டா பசங்களா. நெக்ஸ்ட் போலாமா? Can we go for the next chapter? Okay, move on ஆகலாமா? 1 2 3 4 5 6 7. So 7 sums இருக்கு. We have another 2 chapters also. So see this டா பசங்களா. Okay. ஸோ இங்கே பாருங்க, வாட் இஸ் இட்? டே இதை பார்த்தாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? எனக்கு இதை பார்த்தாலே ஹோமோஜினியஸ் மெத்தட் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னு சொன்னா எனக்கு இங்கேயும் 2 டிகிரி தான் இருக்கு, இங்கேயும் 2 டிகிரி தான் இருக்கு, இங்கேயும் 2 டிகிரி தான் இருக்கு. எல்லா இடத்துலையுமே டிகிரிஸ் காமனா இருக்காங்க அப்படின்னா ஸோ யூ கேன் யூஸ் ஹோமோஜினியஸ் மெத்தட். ஹோமோஜினியஸ் மெத்தட்னா என்னடாமா? y is equal to vx. அவ்வளோதான். வாட் இஸ் your dy by dx? then your dy by dx will be equal to v plus x dv by dx. uv மெத்தட்ல 2 பேர்த்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சரிடாமா? இதை நீங்கள் யூஸ் பண்ணும். அதுக்கு முன்னாடி dy by dx கொண்டு வந்துருங்க. dy by dx கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களோட dy by dx is equal to 3y square minus x square divided by 2xy. கரெக்டாடாமா? இந்த டேர்ம் இங்கே போயிடுவாங்க அண்ட் இவங்கள டிவைடில் கொண்டு வந்துருவீங்க. ரைட்? ஐ ஹவ் ஃபார்ம்ட் இட். இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இவனுக்கு பதிலாக என்ன போடணும்? இவனை போடணும். v plus x dv by dx which is equal to இதுக்கு பதிலாக v square x square. So 3v square x square minus x square whole divided by 2vx square. x square எல்லாத்துலேயுமே கேன்சல் ஆயிடுவாங்க. You can cancel that x square. சரியாடாமா பசங்களை? 3 mark PDF வந்து நான் அட்டாச் பண்ணுறேன்டா பசங்களை. டோன்ட் ஸ்பேம் இட். ஸோ உங்களை 3v square minus 1 divided by 2v. இதில் தான் டவுட் இருக்குங்களா? இந்த ப்ளஸ் இந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. ஸோ x dv by dx is equal to 3v square minus 1 by 2v minus v. So take LCM. It become 2v square. 3v square 2v square போச்சுன்னா ஒரே ஒரு v square மட்டும் இருப்பாங்க, 2v. ரைட்டாமா? x into dv by dx. இப்போ வேரியபிள்ஸை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஸ்பிளிட் திஸ் வேரியபிள். தனித்தனி வேரியபிள்ஸாக ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2v by v square minus 1 into dv is equal to dx by x. ஒரு டைம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லவா? சி இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறேன்னா ஹோமோஜீனியஸ் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறேன். அந்த ஹோமோஜீனியஸ் மெத்தடாலஜி நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நான் பார்த்தாலே எனக்கு எல்லா டேர்மோட டிகிரி காமனாக இருக்குது. இந்த டேர்மோட டிகிரி 2, இந்த டேர்மோட டிகிரி 2, இந்த டேர்மோட டிகிரி 2, எல்லாருமே சேமாக இருக்கனா இட் இஸ் ஹோமோஜீனியஸ் மெத்தட். அங்கே அப்ளை பண்ணலாம். ஹோமோஜீனியஸ் மெத்தட்னா என்னது? ஒய்க்கு vxன்னு போடணும். அப்போ dy by dxக்கு என்ன போடணும்? v plus x dv by dxன்னு போடணும். அவ்வளோதான். இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரீஅரேஞ்ச் பண்ணி dy by dx என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு எதாவது கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம். ஸோ y and dy by dx மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். ரீப்ளேஸ் பண்ணி எழுதும் போது எக்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுவாங்க. உனக்கு தனியாக v and x தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி வந்துடும். சரியாடாமா? இங்கே பாருங்க, நம்மளுக்கு இட் கெட்ஸ் லைக் v ஒரு பக்கம் எக்ஸ் ஒரு பக்கம்னு தனித்தனியாக பிரித்து எழுதுன மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணுங்க? இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுங்க. why we are taking y not x. y எடுத்துக்க நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம்டாமா. x is equal to vxன்னு எடுத்துக்கலாம். அப்போ dx by dy கண்டுபிடிக்கணும். சரியாடாமா? அதனால ஓகேங்களா? நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். x is equal to v in y ன்னு எடுத்துக்கலாம், ஆர் y is equal to vxன்னு எடுத்துக்கலாம்.
இட்ஸ் அப் டு யுவர் விஷ். எல்லாத்தையும் நான் ஒய் கேன்சல் அவுட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். புரியுதாடாமா? ஸோ இப்போ என்ன ஆகும், இது இது என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலாவை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இது என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, இவனோட டிஃப்ரென்சியேஷன் தான் இவன். கரெக்டாடாமா? டினாமினேட்டரோட டிஃப்ரென்சியேஷன் தான் எனக்கு மேலே இருக்குன்ற பட்சத்தில் இந்த இன்டகிரேஷனோட ஆன்சர் என்னது? இட் இஸ் லாக் ஆஃப் v² - 1. அண்ட் இதோட ஆன்சர் என்னது? இட் இஸ் log x plus log c. ஸோ இட் இஸ் நத்திங் பட் xc. லாகு கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ v² - 1 is equal to xc. இந்த v-யை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ v என்னன்னு மாற்றிக்கணும்? y/xன்னு மாற்றிடணும். ஸோ y² / x² - 1 is equal to xc. ஸோ y² - x² is equal to x³ c. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? வெரி குட், வெரி குட். எல்லாரும் நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐம் ஸோ கிளாட்ரா பசங்களா. எஸ், இதுக்கு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாராமா? வாட் இஸ் இட்ராமா? எல்லா இடத்துலையும் x/y 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 தானே இருக்காங்க. அந்த x/y டேக் இட் அஸ் சம் z. ஸோ யுவர் z இஸ் equal to x/y. சரியாடாப்பா? இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் யுவர் கொஞ்சம் ஸ்லோவாக போகவா? சரி, ஓகே. ஸோ வாட் இஸ் யுவர் dz/dx டாமா? லைக் ஒரு கொஷின்ஸை பார்த்தோன்னே வி கேன் ஐடென்டிஃபை சம்திங்ஸ் டாமா. அந்த ஒரு கொஷின்ஸும் யூனிக் டைப்பாக இருப்பாங்க. உங்களோட 5 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுனே நம்மளுக்கு டவுட் வராது. அந்த அளவுக்கு லைக் ஃபார்முலாஸ் கொடுப்பாங்க. யூ நோ நீட் டு வரி அபவுட் திஸ் ஃபார்முலாஸ் ஆல். மேம் டீன்னு எடுத்துக்கலாமா? எஸ்டா பசங்களா, நீ தாராளமாக டீன்னு எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம். ஆர் ஆல்சோ யூ கேன் டேக் இட் அஸ் அ வி, நோ ப்ராப்ளம். இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் தான். சரிங்களா? வின்னு கூட எடுத்துக்கோங்க. அதாவது உங்களோட v is equal to x/y, which means x is equal to vy. x is equal to vy னா நீங்கள் யாரை கண்டுபிடிக்கணும்? dx/dy கண்டுபிடிக்கணும். dx/dy னா v plus y into dv/dy. சரியாடாமா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் dx/dy இதுலேருந்து கண்டுபிடிங்க. ஸோ 1 plus 2 into e⁻x/y into dx is equal to, இது மைனஸாக மாறும். மைனஸ் மாறிச்சுன்னா அப்படின்னா x/y minus 1 into 2 into e⁻x/y. ஓகே, ஸோ dyன்னு வரும். dx/dy is equal to 2 into e⁻x/y into x/y minus 1 divided by 1 plus 2 into e⁻x/y. சரியாடாமா? இப்போ என்ன பண்ணுவீங்க? இதுக்கு பதிலாக v plus y dv/dy. இதுக்கு பதிலாக v. ஸோ e into e⁻v, v minus 1 whole divided by 1 plus 2v. இவனை இந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. ஸோ y dv/dy is equal to 2 into e⁻v v minus ஏதோ ஒன்று மிஸ் அவுட் பண்ணிட்டோமா? Did I miss it? Yeah, sorry. It is e⁻vல தானே பார்த்தோம். It is 2 into e⁻v. சரியாடா பசங்களா? மைனஸ் v நீங்கள் வருவாங்க. ஸோ when you take LCM எடுத்தீங்கன்னா 1 plus 2 e⁻v 2 e⁻v. ஸோ அப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடுவாங்க. இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ what you have? minus 2 into e⁻v
மைனஸ் வி மட்டும் இருப்பாங்க. Whole divided by 1 plus 2 e power v. You can take minus as common. அவ்வளோதானே பசங்களா? ஸோ இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. டேக் இட் டு த ஒன் சைட். ஸோ dv into 1 plus 2 into e power v divided by 2 into e power v plus v, which is equal to dx by x. சரியாடா பசங்களா? இது என்னது? இதோட டிஃபரன்சியேஷன் தான் இவங்க, which is nothing different. So it is log of e power 2v plus v is equal to log x plus log c. So log எல்லாம் cancel ஆயிருவாங்க. 2 into e power v plus v is equal to xc, right? So இப்போ இந்த v க்கு பதிலா x by, so 2 into e power x by y plus x by y, which is equal to xc. அவ்வளோதான்டா பசங்களா. This is your answer. Any doubt? எப்படி மேம் ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கிறது? இது ஃபார்முலாடாலாமா, மெத்தடாலஜி. ஓகேவா? நீங்கள் இன்னும் நம்மளுக்கு 2 months டைம் இருக்குது. போட போட நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குண்டாமா. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. இதை நினச்சலாம் நீங்கள் வரி பண்ணாதீங்க. சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் சொல்லவா, எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கடா பசங்களா. ஃபார்முலா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி ஹவு இட் இஸ் மேம்? இது ஃபார்முலா இல்லை, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இருக்காங்க, வி இருக்காங்க, ஒய் இருக்காங்க. யூ ஹாவ் டு யூஸ் யூவி ஃபார்முலா. ஸோ யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா என்னது? வி அப்படியே இருக்கும். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் ஒய் இன்ட்டு வியை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிவி பை டிஒய். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதீங்க. இட் இஸ் நாட் அ ஃபார்முலாடாமா, யூ டிஃப்ரென்ஷியேட்டட். அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்பு கிடச்சிட்டு போகுது. அதையே ஃபார்முலாவாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே எவ்ரிவன்? ஓகே, see this. இந்த இடம் எல்லாமே நான் வியா மாத்துறேன். இந்த இடத்த எல்லாமே நான் வியா மாத்துறேன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் பை டிஒய் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஎக்ஸ் பை டிஒய் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே விக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே போனால் மைனஸ் வி, எல்சிஎம் எடுத்து கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் யுவர் டேர்ம்ஸ். கேன்சலேஷன் தான் இதில் ப்ராப்ளம், இன்டெகிரேஷன் இதில் ப்ராப்ளமே கிடையாது. கேன்சலேஷன் தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விஎன்எக்ஸை பிரித்து எழுதலாம். இது என்னடாமா, இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு கிடைப்பான். டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்டெகிரேஷனோட ஆன்சர் என்னது? லாக் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர், இது லாக் எக்ஸ், இது லாக் சி, லாக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். சரியாடா பசங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? லுக் அட் திஸ் கொஸ்டின். இதெல்லாம் ஈஸி தான், போட்டுருவீங்க. இதெல்லாம் தாண்டி ஐஎஃப் கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ வாட் அபவுட் திஸ் சம்? இது பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். எப்பயுமே பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸோட பாப்புலேஷன் மாறுறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பாப்புலேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. கரெக்டாடாமா? ஆல்ரெடி இருக்கிற பாப்புலேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ பாப்புலேஷன் உயர்ந்துக்கிட்ட போகிறது நம்ம சொல்ல முடியும். சரியா? ஸோ விச் மீன்ஸ் யோர் dp by p is equal to k into dt. இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா log p is equal to kt. So plus log c னு வரும். So which is nothing but log of p by c is equal to kt e power kt. So p by c is equal to e power kt. So p is equal to c into e power kt. இந்த ஒரு ஸ்டெப் ஓகேங்களா? சில சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டெப்பும் எழுதுனா தான் மார்க் கொடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அதை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? பட் யூ ஹாவ் டு நோ இட். இதை ஸ்ட்ரைட்டாக போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனாலும் எப்படி கொண்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியணும். சரியாடாமா? ஸோ வாட் இஸ் இட்? இது என்னடா பசங்களா? திஸ் இஸ் தி ஃபார்முலா. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பாப்புலேஷன் டபுள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு T0. T0ன்றப்போ என்னோட பாப்புலேஷன் P0. அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷனில். ஸோ P0 is equal to C into E power KT. ஸோ E to K power இட்னா ஸோ C is equal to P0. C ஓட வேல்யூ P0. சரியாடாமா? மேம் பாப்புலேஷனாக புக்கில் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்டா பசங்களா. யூ டேக் இட் லைக் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரியாடாமா? எஸ், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ C is equal to P0. நெக்ஸ்ட் என்னடா பசங்களா? நெக்ஸ்ட்டு டபுள்ஸ் இன் 50 years. டைம்
50 வருஷம் கழிச்சு உங்களோட பாப்புலேஷன் அப்படியே டபுளா மாறிடுச்சு. ஆல்ரெடி இருக்கிறத விட டபுளா மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ அதே ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ பிக்கு பதிலாக 2p0, சியோட வேல்யூ p0 e பார் 50k. கரெக்டா? இதுவும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ e பார் 50k இஸ் ஈக்குவல் டு 2. புரியல மேம், ஒன்ஸ் சொல்லவா? எதுல இருந்து சொல்லணும்டா பசங்களா? வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் ஃப்ரம் வாட்? சி, பாப்புலேஷன் ஆஃப் அ growth. பாப்புலேஷன் வளர்ந்துக்கிட்டே போகுது. பாப்புலேஷன் வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னா அதை எப்படி சொல்லுவாங்க? டிபி பை டிடி. ஸோ வளர்ந்துக்கிட்டே போகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ டிபி பை டிடி இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ப்ரெசன்ட். இப்போ இருக்க பாப்புலேஷனுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு கேபியா. இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணுவீங்களா? ரெண்டு பக்கமும் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் போட்டு ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுவோம். ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும்போது கடைசியாக இந்த ஒரு ஈக்குவேஷன் வருமா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் தான் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அட் தி ப்ரெசன்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போது பாப்புலேஷன் நான் கணக்கு எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜை நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துடணும். அதுதான் கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 1 வந்து எப்பயுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ், தட் இஸ் t is equal to 0ன்னு போட்டுக்கணும், p is equal to p0ன்னு போட்டு இந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிருவீங்க, c யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் அவன் க்ளூ கொடுத்துட்டான், நீங்க பாப்புலேஷன் டபுள்ஸ், 50 வருஷத்துல பாப்புலேஷன் டபுளா மாறுது. ஸோ t வந்து 15 யூஸ் பண்ணிக்கணும், பாப்புலேஷன் 2 into p0ன்னு யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணி k யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? வாட்? ஸோ இ பார் 50k இஸ் ஈக்குவல் டு 2. இப்போதைக்கு இதை கண்டுபிடிச்சிக்கிட்டோம். சரிடாமா? அடுத்தது என்னது? இன் ஹவு மெனி இயர்ஸ்? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறான். தேர்டா கேட்கறது தான் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் யுவர் தேர்ட்? எவ்வளோ வருஷம் ஆகும் பாப்புலேஷன் எனக்கு 3p0 மாறு? ஸோ 3p0 இஸ் ஈக்குவல் டு p0 இன்டூ இ பார் kt. ஸோ ktனா என்னது? k இன்டூ t. What is a k? இதுல இருந்து k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். What is a k டாமா? So 50k is equal to log 2. So k is equal to log 2 divided by 50. ஓகேவா? k ஓட வேல்யூ என்னது? log 2 divided by 50. So அதை இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. p0 cancel. So 3 is equal to 1 by 50. Yes. So e par 1 by 50 into log 2 into t. First of all, இங்க இருக்கிற e இந்த சைடு போனா log. So log 3 is equal to 1 by 50 into log 2t. சரி, அப்ப t மட்டும் வேணும்னா என்ன பண்ணும்? 50 into log 3 divided by log 2. சரிடாமா? இது கொஸ்டின்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அவ்வளவுதான். திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். எதுவுமே கொடுக்கலன்னா விட்டுருங்க. லாகோட ஆன்சர் கொடுத்தா எடுத்துக்கலாம், கொடுக்கலன்னா இதுதான் ஆன்சர். லாகோட ஆன்சர் கொடுக்கப்பட்டிருந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதுதான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? ஓகே, இந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன், ஒரு மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்றோம். ஒரு காப்ஸ் ஹாஸ் ஃபவுண்ட் டு பி. சரிங்களா? ஃபவுண்ட் டு பி டிடெக்டிவ். டி பசங்க, இதுக்கு என்ன ஈக்குவேஷன்னா, லைக் 10.8 பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஃபார்முலா இருக்கு. அந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, p is equal to c into e par kt. இது ஒரு ஃபார்முலா. அடுத்தபடியான ஃபார்முலா என்னடாமா? which is t minus s. கரெக்டாடா பசங்களா? t minus s is equal to c into e par kt. அங்க ஒரு டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ராவா வருவாங்க. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னு ஒருத்தங்க எக்ஸ்ட்ராவா வருவாங்க. அவ்வளவுதான்டாமா. எப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணுனா? ஐயோ, நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுடா பசங்களா. ஓகே, யா. ஸோ வாட் இஸ் நியூட்டன்ஸ் லாடா பசங்களா? நியூட்டன்ஸ் லா நம்மளுக்கு என்ன சொல்லுது? ஸோ இட் இஸ் s minus t. s minus t is equal to what is it? e par c into e par kt. ஓகே, அவ்வளோதான்டா பசங்களா. நோடா பசங்களா, நான் இன்னும் சாப்பிடல. நீங்க சாப்பிட்டீங்கல்ல? எஸ். ஸோ எவ்ரி ஒன், இதுல எஸ்னா என்னடாமா? எஸ்ங்கிறது
சரௌண்டிங் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர். இங்க ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் யர் ரூம் டெம்பரேச்சர் டாமா? ஐ திங்க் யர் ரூம் டெம்பரேச்சர் இஸ் 50 ஃபாரன்ஹீட். ஸோ 50 minus T is equal to C into E par KT. இதுதான் நம்மளோட ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ கொஸ்டின் படிச்சுக்கலாமா? கரெக்டாக இப்போ 8 மணிக்கு நம்ம பாடியை பார்க்குறோம். நீங்கள் பாடியை பார்த்தோன்னே அதை மெஷர் பண்ணிட்டீங்க. நீங்கள் பார்த்த உடனே மெஷர் பண்ணிட்டீங்க. அதாவது இனிஷியல் ஸ்டேஜ். இனிஷியல் ஸ்டேஜ்னா என்னது? T0. டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ மெஷர்ட் யுவர் டெம்பரேச்சர், தட் இஸ் எவ்வளோடா மெஷர் பண்ணீங்க? 70 டிகிரி ஃபாரன்ஹீட்னு மெஷர் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ விச் இஸ் -20 is equal to E par 0, which is, ஸோ சியோட வேல்யூ என்னது? -20. ஓகேவாடாமா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? 2 hours later. நான் பார்த்ததுலேருந்து 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஸோ T is equal to 2. T is equal to 2ல டெம்பரேச்சர் என்னது? 60. ஸோ T is equal to 2ன்ற இடத்துல மை டெம்பரேச்சர் இஸ் 60. மேம் நியூட்டன்ஸோட டெரிவேஷன் சொல்லவா? ஒரே நிமிஷம் பசங்க, நியூட்டனோட டெரிவேஷன் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ 50 minus 60 which is equal to -20 into C E par 2K. So which is -10. -10 na 1/2. 1/2 is equal to E par 2K. So 2K is equal to log of 1/2. log of 1/2 na minus log 2. சரிங்களா? So இப்போ K is equal to minus log 2 divided by 2. ஓகே வாடாமா? எஸ். நெக்ஸ்ட் கேஸ் என்னது? நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா கடைசியா and assuming that the body of the temperature is person. அப்போ T என்னன்னு கேட்குறாங்க. நம்ம அப்படியே முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட டெம்பரேச்சர் என்ன? உங்களோட T is given. Your T is 98 degree Fahrenheit. What is your time? அப்போ டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 98 degree 6 Fahrenheit இருக்கும் போது டைம் என்ன? ஸோ அதை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ வாட்டர் எஸ் மைனஸ், ஸோ எக்ஸ் மைனஸ் 98.60. -50 minus 98.6 is equal to C ஓட வேல்யூ என்னடா பசங்க பார்த்தா -20 is E into K ஓட வேல்யூ என்னது? K ஓட வேல்யூ பார்த்தனா you can write like 1/2 into log 1/2ன்னு எழுதிக்கோங்க. 1/2 into log 1/2ன்னு எழுதிக்கோங்க into T. T தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ இவங்களை சப்ராக்ட் பண்ணிட்டு -20ஆல் டிவைட் பண்ணோம். when you subtract this will be -48/6 whole divided by -20 which is equal to E into 1/2 log 1/2 T. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் பசங்களா? 24/3ன்னு வரும். ஸோ 2.43 which is equal to E par 1/2 log of 1/2 T. இது இந்த சைடு போச்சுன்னா log 2.43 equal to 1/2 log 1/2 Tன்னு வரும். ஸோ இது மல்டிப்ளானா 2 log 2.43 divided by log of 1/2 is equal to T. உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா பசங்களா லாகோட வேல்யூ? யார் கொடுத்துருக்காங்க? லாக் ஆஃப் 2.43 கொடுத்துட்டாங்க, லாக் ஆஃப் 0.5 கொடுத்துட்டாங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதணும். சரியா? இதோட வேல்யூ கொடுக்கப்பட்டுருச்சு, இதோட வேல்யூ கொடுக்கப்பட்டுருச்சு. ஸோ யோர் T வில் பி அப்ராக்சிமேட்லி, இதை சால்வ் பண்ணுறது கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். இதை சால்வ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2.55 ஒரு 2.5 உங்களுக்கு கிடைப்பாங்க. 2.56. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கடா பசங்களா. ஏன்னா அதை சால்வ் பண்ணுறது லிட்ரலி கஷ்டம்தான். -2.56 -2.56னா என்னது? நாம பார்த்ததுலேருந்து 2.5 மணி நேரம் 56 லைக் முன்னாடி போகணும். சரிங்களா? 2 மணி நேரம் முன்னாடி 8 PM-க்கு 2 மணி நேரம் முன்னாடினா 6 PM. சரிங்களா? அதுலேருந்து இந்த 0.56 நீங்கள் டைமுக்கு you have to change into எதுக்கு மாற்றணும்? மினிட்ஸுக்கு மாற்றணும். how will you change it? எப்படிடா பசங்களை சேஞ்ச் பண்ணுவீங்க? பாயிண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுமே. 0.56 ஸோ இன்டூ பண்ணணும். அந்த டெசிமல் நம்பர்ஸை இன்டூ 60 பண்ணணும். அப்போ தான் எவ்வளோ மினிட்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். விச் இஸ் ஆல்மோஸ்ட் 33.6. அப்படின்னா இது 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்னா இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. இன்னும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடினா 5.30.
ஸோ 5:30 PM-க்கு பாடி எடுக்கப்பட்டுச்சு. ஓகேவாடா பசங்களா? யா இன்டூ 60 பண்ணும். பிரேக் வேணும் மேம், பசிக்குதான். சரி, ஓகே, ஐ வில் கிவ் த பிரேக். இன்னும் 2 சாப்டர்ஸ் தான் இருக்கேடா பசங்களா. பிரேக் விட்டுட்டு வந்தால் இன்னும் லேட் ஆயிருமே. 2 சாப்டர்ஸையும் ஒட்டுக்கா முடிச்சுட்டு we will conclude, right? நான் உங்களை அப்ளாவே சாப்பிட்டு வர சொன்னாடா பசங்களா? எஸ்னா? ஓகே. ஸோ see this, find the population of the time. So population என்னன்னு பார்த்தோம். P is equal to C into e power kt. This is the formula. So யா நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ தட் நீங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் படிக்கலாம். சரிடா பசங்களா? பிரேக் விட்டனால தான் லேட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ see this டமா பீரியட் ஆஃப் 40 years. ஸோ ஃபஸ்ட்டு 40 இயர்ஸில் 3 லேக்லேருந்து 4 லேக்காக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னது t is equal to 0ல் 3 லேக்காக இருந்திருக்கும். ஸோ p is equal to 3 lakh. 3 lakh equal to C. So C ஓட வேல்யூ 3 lakh. So what is your T is equal to 40ன்றப்போ உங்களோட P வந்து பார்த்தீங்கன்னா 4 lakh. So 4 lakh equal to 3 lakh into e power kt. சரிடாமா, அந்த 3 lakh 4 lakh கன்சிடர்ஸ்னா 4/3 is equal to e power kt. So which means k வந்து 40. So log of 4/3. Log of 4/3 kt is equal to 40k is equal to. So k is equal to 1/40 into log of 4/3. சரியாடா பசங்களா? So what happened? என்ன ஆகும்? 1/40 into log of 4/3. This is your k. அதுதான் நம்மளோட k. சரிங்களா? ஸோ இப்போ ஜென்ரலாக சொன்னாங்க. say it in a very general form. So p is equal to e into 3 lakh. So 3 lakh into e power 1/40 into log of 4/3 into t. இதுதான் final answer. Okay, vada pasangla? So this is the final answer. Hooray everyone! So we have completed almost 8 chapters da pasangla. Log enga pochu? Okay. Power ku edutittu poitingla, then it's okay. How 40? T is equal to 40 years la da pasangla. 40 வருஷத்துல போயிருச்சுல, T வந்து 40 தானே? ஸோ என்ன எவ்வளோ கொஸ்டின் இருக்குது கேட்குறீங்களா? 1 2 3 4 5 6 7 3லலாம் இவ்வளோ கொஸ்டின் பார்க்க வேண்டாம். ஸோ நான் பேசிக்லி ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குடா பசங்களா இன்னும். ஓகேங்களா? 15 to 10 questions இருக்கு. அவ்வளோதான். we will do it. வாஃப் டன். see செகண்ட் சாப்டர்லாம் ஈஸி டாமா. அதை கொஞ்சம் நான் ஈஸியாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இட்ஸ் லைக் a revision, right? so what you'll do டா பசங்களா, இந்த சம் இது கூட இது உங்களுக்கு தெரியலடா பசங்களா. இது என்ன பண்ணுவீங்க? how do you prove it is an equilateral triangle? ஒருத்தங்க ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஈக்குவல் ட்ரையாங்கிள்னா சைட்ஸ் இந்த 3 பேர்த்தோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டுங்களா? இவங்களோட லென்த் இவங்களோட லென்த் இவங்களோட லென்த். லென்த்தை பற்றி பேசணும்னா நீங்கள் என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்க? மாடுலஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்க. வாட் யூல் ரூடாமா என்ன பண்ணுவீங்க? எஸ், இவங்க 2 பேர்த்தோட சப்ராக்ஷன், இவங்க 2 பேர்த்தோட சப்ராக்ஷன், இவங்க 2 பேர்த்தோட சப்ராக்ஷன். சப்ராக்ட் பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்கணும். ஸோ நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே √3 √3 √3ன்ற ஆன்சர் வரும். ஸோ ஃபார் எவ்ரி மாடுலஸ் யூ கெஸ் √3. ஸோ ட்ரையாங்கிள்ஸோட எல்லா சைட்ஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இட் ஃபார்ம்ஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் வரும். சரியா? ஸோ யூ வாண்ட் மீ டு டூ திஸ் சம்? எஸ்டா பசங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஃபில் ஹாஃப் போச்சுன்னா உங்களுக்கு 3/2 வரும் ப்ளஸ் I √3/2ன்னு வரும். இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/4 ப்ளஸ் 3/2ன்னு வரும். when you take LCM of this one. yeah, yes, you want me to do the sum. okay,
this is your Z1, Z2, Z3. Z1 minus Z2 க்கு மாடுலஸ் எடுக்கணும். சரிங்களாடாமா? Take it modulus. 1ல half போயிடுச்சுன்னா you will be having 3/2 and minus I root 3/2. இதுக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 9/4. இவங்கள ஸ்கொயர் பண்ணீங்கன்னா plus 3/4 வரும். It is addition 12/4. 12/4 னா என்னடாமா? ஒரு 2 வந்துரும். 12 வந்து 2 root 3. So இது cancel ஆயிரும். root 3 is your answer. சரியாடா பசங்களா? What is Z2 minus Z3? When you just subtract it, half cancel ஆயிருவாங்க. இது வந்துட்டு 2 root 3 மட்டும் root 3i மட்டும் இருப்பாங்க. root 3iக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? வெறும் root 3 மட்டும் தான் வருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாமா Z3 minus Z1க்கும் இதே சப்ராக்ஷன் தான் கிடைக்கும். 3/2 minus I root 3/2 கிடைக்கும், which is equal to 9/4 plus 3/4, which is nothing but root 3. எல்லாரத்தோட ஆன்சரும் root 3. So they form an equilateral triangle. சரிடாமா? இது என்ன பண்ணுவீங்க? இது என்ன கான்செப்ட்? மாடுலஸ் வந்துருச்சுனாலே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணும்? என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்? mod z² is equal to z into z bar. mod z² is equal to z into z bar. அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்னடா அர்த்தம்? z1 mod is equal to 1 and z2 mod is equal to 4 and z3 mod is equal to 9. ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறது என்னது? So this is exercise number 2.5ல 7th sum. சரியாடாமா? So what is it? Z1 plus Z2 plus Z3 is equal to 1. What is your Z1? Your Z1 is equal to 1 by Z bar. கரெக்ட்டுங்களா? So அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 by Z1 conjugate. This is 4 by Z2 conjugate and இது 9 by Z3 conjugate, which is equal to 1. இப்போ என்ன பண்ணுவீங்க? LCM எடுப்பீங்க. LCM எடுத்தீங்கன்னா Z3 conjugate Z2 conjugate 4 into Z1 Z3 and 9 into Z1 Z2 conjugate whole divided by Z1 Z2 Z3 the whole conjugate. நான் என்ன பண்றேன்? தனித்தனி மாடுலஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். I'm using individual modulus. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஒட்டுக்கா கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். ஓவரால் கான்ஜுகேட் எடுத்துக்கலாமா? which is nothing but இதுக்கு என்ன பண்ணுவீங்க? தனித்தனி மாடுலஸ் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா தனித்தனி மாடுலஸ் அப்ளை பண்ணிங்கன்னா 1 into 2 into 3 which is 6. இது என்ன ஆகும்? மாடுலஸ்குள்ள கான்ஜுகேட் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ரைட்ரா பசங்களா? your answer is here. any doubt? இதுதான் உங்களோட ஆன்சர். this is first sum in second chapter. நோடா பசங்களா? this is the second sum in second chapter. You got it பசங்களா? Yes. Next போலாமா? What is it? Locus. நான் கேட்டல locus ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். locusனா என்னடாமா? locusனா கொடுத்திருக்கிறதுல is like z க்கு பதிலா x plus iy ன்னு போடுங்க. சரியாடாமா? So 2z plus 1. So 2 of x plus I. So 2x plus 2iy plus 1 whole divided by I into z. I into z னா என்ன வரப்போகுது? ix minus y ன்னு வரும் plus 1 ன்னு வருவாங்க. சரிங்களா? செப்பரேட் ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் வைங்க. அப்போ தான் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே? 1 minus y plus ix. இப்போ என்ன பண்ணும்? கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணுவீங்க. இட் இஸ் 5 மார்க்டா பசங்களா? கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 minus 5 minus ix 1 minus y minus ix. So what happened? Denominator உங்களுக்கு தெரியும் 1 minus y the whole square plus x square. Numerator என்ன ஆகும்? Numerator பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் ஆவாங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் ஆவாங்க. It is plus x into 2y alone வரும். x2y 2xy. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் ஆவாங்க. ஸோ ஐயை காமனாக எடுத்துக்கோங்க. 2y into 1 minus y. நெக்ஸ்ட் x into minus x into 2x plus 1. அவ்வளோதானே பசங்களா? இதோட இமேஜினரி பார்ட் மட்டும். இதோட இமேஜினரி பார்ட்னா யாரு? இவனும் denominator and numerator both. ஓகேங்களா? ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் தி கொஸ்டின் இஸ் equal to it is 2
2y into 1 minus y minus x into 2x plus 1 by 1 minus y the whole square plus x square is equal to 0. இதை 0க்கு equate பண்ணிங்கன்னா 0 ஆயிருவாங்க. மேலே multiple பண்ணிங்கன்னா 2y minus 2y square minus 2x square minus x is equal to 0. So it is minus la common எடுத்துட்டிங்கன்னா 2x square plus 2y square plus x minus 2y is equal to 0. இந்த equation வந்துச்சாடா பசங்களா? Anyone have any doubt in this one? Yeah. Anyone have any doubt in this one? This is ஒரு 5 mark. இது ஒரு important 5 marks. அடிக்கடி கேட்குற question. நெக்ஸ்ட் அடுத்தபடியாக கேட்குற கொஷின்னு பார்த்தா இவங்க தான். கரெக்டாடாமா? ஸோ இது என்னது? z is equal to x plus iy. Argument of z minus i divided by z plus 2 is equal to pi by 4. Pi by 4. கரெக்டுங்களா? ஸோ ஆர்குமெண்ட்னா என்னடா தனித்தனி ஆர்குமெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z minus i minus argument of z plus 2 is equal to pi by 4. ஆர்குமெண்ட்டோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா tan inverse of imaginary part. இதோட imaginary part என்னது? yயும் வரும் minus iயும் வருவாங்க. ஸோ y minus 1 divided by x மட்டும் minus இதோட imaginary part என்னது? y மட்டும்தான் இருக்காங்க. x plus 2 கீழே வருவாங்க. which is equal to pi by 4. tan inverse மொத்தமாக நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். ஆப் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock பசங்களா. ஸோ tan inverse y minus 1 by x minus y by x plus 2 whole divided by 1 plus ரெண்டு பேத்தோட multiplication. So y square minus y divided by x square plus 2x which is equal to pi by 4. Tan இந்த side போனா 1. So y minus 1 into x plus 2 minus y into xy. xy whole divided by படிக்கவே தோணலையா? அடி வாங்க போறீங்க படிக்கவே தோணலன்னு சொன்னீங்கன்னா. எப்பட்றா எக்ஸாமை வச்சுட்டு எப்பட்றா அப்படி சொல்றீங்க? which is equal to 1. ரைட் ஆப்போசிட்லாம் இது கேன்சல் ஆயிடுவான். இவன் இந்த சைட் கொண்டு போயிடுவீங்க. இவங்களை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? xy minus x plus 2y minus 2 minus xy which is equal to x square plus 2x minus y square plus y. ரைட்டாடா பசங்களா? இந்த xy கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் ஓவரால் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்தால் ப்ளஸ் 3x and minus y square this become minus 2y plus 2 is equal to 0. இங்கே பாருங்க நம்மளுக்கு கரெக்டாக வந்துச்சா? 3y வரணுமா? எங்கே மிஸ்டேக் பண்ணிட்டோம்? ஐ திங்க் இந்த மைனஸில் தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இங்கே நம்மளுக்கு என்ன எக்ஸ் y minus y and this is x plus 2 கரெக்ட் தான். யாடாமா எந்த இடத்துல சேஞ்சஸ் மிஸ் பண்ணிக்கோ? லாஸ்ட் 5 years ஒரு கொஸ்டின் பேப்பர் தரேன்டா. யாடா பசங்களா உங்களுக்கு நான் இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். யூ கேன் ரிவைஸ் தட். ஸோ எவ்ரி ஒன் இதில் எதை பசங்களா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்? ப்ளஸ் y வரணுமா? இங்கே எனக்கு இது மைனஸ்ன்றதா தானே minus 3yன்னு மாறும்டாமா? ஓகே ஸோ இட் இஸ் minus 3y பட் சம்திங் இங்கே ஒரு 2y இருக்குல்லடா பசங்களா? யா இட் ஷுட் கம் அஸ் minus y. அது நம்மளுக்கு minus yன்னு தான் வந்திருக்கணும்.
ஸோ தட் ஒன்லி யூ வில் ஹாவ் -3y. சரிங்களா? அது -yனா இப்போ எனக்கு இது -yயாக இருந்திருக்கணும். இது -yனா என்ன அர்த்தம்? இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ். ஓகே ஓகே, ஐ காட் இட். நான் தப்பு பண்ணிட்டேன். எஸ், இங்கேயும் மைனஸ். அவ்வளோதான். சரியாடா பசங்களா? மற்றதெல்லாம் கரெக்ட். ஓகே, வாட் இஸ் இட்? Find the cube roots of unity. Cube roots of unity டா பசங்களா. Cube root of unity என்னது? ஃபர்ஸ்ட் 1. Like is it cube is equal to 1. 1 போலார் ஃபார்ம்ல எழுதுங்க. 1 இங்க இருக்கும், 1 இங்க இருக்கும். So உங்களோட distance வந்து 1 and your theta is 0. So is it cube is equal to 1 into cos of 0 degree plus I sin 0 degree. சரிங்களா? இதில் 2k பை ஆட் பண்ணுங்க. cos of 2k பை plus I sin 2k பைன்னு வரணும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் கியூப் ரூட் எடுப்பீங்க. ஸோ z is equal to cos of 2k பை plus I sin 2k பை ஹோல் பார் 1/3. 1/3 உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். ரைட்டாடாமா? ஸோ z is equal to cos of 2k pi by 3 plus I sin 2k pi by 3 where your k is equal to 0, 1 and 2. மூணு பேர்த்த தான் சப்ஸ்டியூட் பண்ணும். கேக்கு 0ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்டா பசங்களா? ஸோ z is equal to cos 0, cos 0, 1. ஓகேங்களா? கேக்கு 1ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? z is equal to cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. 2 pi by 3 na 120 degree. 120 degree na second quadrant. Second quadrant na even negative or positive. So it become -1/2 plus I root 3 by 2. சரியாடாமா? k is equal to 2 na என்ன அர்த்தம்? z is equal to cos of 4 pi by 3 plus I sin 4 pi by 3. 4 pi by 3 na என்ன அர்த்தம்? இது தேர்ட் குவாட்ரண்ட், இவனும் தேர்ட் குவாட்ரண்ட். ரெண்டு பேரும் தேர்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ் தான். ஸோ -1/2 minus I root 3 by 2. Any doubts? Why we add 2k pi ma'am? ஏன்னா ஜென்ரல் இன்னைக்கு நீங்கள் ஆர்குமெண்ட்ஸை எழுதும் போது 2k பையை ஏன் ஆட் பண்ணணும்னா எல்லா ஆங்கிள்ஸையும் குறிப்பிடணும். ரைட்ராமா? நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம்னா எவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்கோ எல்லாமே, எக்ஸுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே. கரெக்டுங்களா? அப்போது யூ ஆர் நாட் ஃபைண்டிங் எ யூனிக் வேல்யூ. யூனிக் வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ எவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். ஸோ சேர்த்து சொல்லணும்னா ஆர்குமெண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கிடையாது, ஜென்ரல் ஆர்குமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரல் ஆர்குமெண்ட்னா 2k பையை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா சொல்யூஷன்ஸ் ஆர் சோ மெனி சொல்யூஷன். எவ்வளோ சொல்யூஷன் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம போடணும். ஓகேவா? கேக்கு அப்போ 0, 1, 2 லைக் யூஆர் சப்ஸ்டியூட்டிங். கேக்கு நிறைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். ஏன் 0, 1, 2 மட்டும் ப்ரொசீட் பண்ணுறோன்னா 3க்கு மேலே வந்த வேல்யூ தான் வந்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. அப்போ யூனிக்காக பார்த்தா 3 வேல்யூ தான் வருவாங்க. ஸோ அதனால தான் கேக்கு 0, 1, 2ன்னு 3 பேர்த்த மட்டும் போடுறோம், மற்றவங்கள போடாமல். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்ன புரியலடா பசங்களா? we are finding solution ராமா. சொல்யூஷன் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் சொல்லணும். இதுக்கு வர ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லணும். கரெக்டுங்களா? அப்போ ஆர்குமெண்ட் வந்து வெறும் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கிடையாது, ஜென்ரல் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணும். ஜென்ரல் ஆர்குமெண்ட்னா என்னது? பிரின்சிபல் ஆர்குமெண்ட் பிளஸ் 2k பை. ஸோ தட் இஸ் 2k பை. இப்போ புரிஞ்சுதாடா பசங்களா? புனிதா, நவ் யூ காட் இட்? ஆர்குமெண்ட் சம் tan ஸ்டெப். டேமா இதோட ஆர்குமெண்ட்னு பார்த்தா என்னது? இதோட டீட்டான்னு பார்த்தா 0 டிகிரி தான். கரெக்டா? திஸ் இஸ் 0 ஒன்லி. சிஸ்னா என்ன மேம்? சிஸ்னா ஒன்றும் இல்லை, காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டாவோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிஸ். ஆய்லர் ஃபார்ம்னா நேம். ஆய்லர் ஃபார்ம் வந்து இ பார் ஐ டீட்டா. இ பார் ஐ டீட்டாவை தான் ஆய்லர் ஃபார்ம்னு சொல்லுவோம். சிஸ்னா காஸ் டீட்டா பிளஸ் ஐ சீட்டாவோட சிம்பாலிக் ஃபார்ம். Now it's okay everyone? Okay done. Next போலாமாடா பசங்களா? Fine. What about this case? Z1, Z2, Z3. சரிங்களா? இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒரு சர்க்கிள்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. பசிக்குதுங்களா? அவ்வளோதான்டா பசங்களா. You don't understand the question. Say 1க்கு கியூப் ரூட் எடுக்க சொல்றான்டாமா. 1க்கு கியூப் ரூட் எடுங்க. 1 ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்ம்ல எடுத்துட்டு கியூப் ரூட் ஃபைண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே அவங்க கேட்கல. ஓகேங்களா? இங்க என்ன சொல்றாங்க? ஒரு சர்க்கிள்ல ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு ஒரு ட்ரையாங்கிள் உள்ள மாட்டிக்கிச்சாமா. சரிங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஒரு வார்டெக்ஸ் அவன் கொடுத்துட்டான். ஒரு வார்டெக்ஸ் என்னது? 1 + I root 3. மீதி இருக்க 2 வார்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இதுக்கு பெட்டர் வந்து ஆய்லர் ஃபார்ம் தான்.
இதுக்கு என்னது பெட்டர் வந்து ஆயிலர் ஃபார்முலா. ஸோ இதோட ஆயிலர் ஃபார்முலா என்னடாமா, இது காஸ்ட், இது போலார் ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் மாத்துங்க. வாட் இஸ் யர் போலார் ஃபார்ம்? ஸோ இட் இஸ் 1/2 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 2 into 1/2 plus I√3/2. இது என்னடாமா cos 60, இது வந்து sin 60. So cos 60 sin 60 na what is it? It is 2 into e power 60 degree pi by 3i அப்படின்னு அர்த்தம். I theta தானே. ஸோ I pi by 3 இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆங்கிள். ஓகேவா? எனக்கு இப்போ இங்கிருந்து இங்க போறதுக்கு எவ்வளோ ஆங்கிள் ஆச்சு அதை சொன்னா போதும். இங்கிருந்து இங்க வரைக்கும் எவ்வளோ ஆங்கிள் ஆச்சு, சரியாடாமா? அதை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பட் அந்த ஆங்கிளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஹவு டு ஃபைண்ட் தட் ஆங்கிள்? சென்டர்ல இருக்க ஆங்கிளை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இட்ஸ் லைக் சென்டர் தானே. சென்டர்ன்றப்போ இந்த லைனும் ஈக்குவல்ல, இந்த லைனும் ஈக்குவல்னா இது நான் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இடமா. இட் இஸ் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஐசோஸ்லஸாக மாட்டோம்னா இது 30 டிகிரி, இது 30 டிகிரி, அப்போ இது ஃபுல்லாக எவ்வளோ 120 டிகிரி. ஏன்னா அப்போதான் உனக்கு ஸோ சென்டர் எவ்வளோடாமா, இந்த லைன்லேருந்து இங்கே போறதுக்கு ஒரு 120 டிகிரி நான் சுற்றணும். கரெக்டாடா பசங்களா? என்ன பண்ணணும்? ஒரு 120 டிகிரி நான் சுற்றணும். சரிங்களா? 120 டிகிரினா என்னது? ஒரு 2π/3ஆல நீங்க மல்டிபிள் பண்ணணும். What do you have to do it? You have to multiple with 2π/3. தமிழ்ல நடத்தவா? டே பசங்களா, நான் தமிழ்ல தானே நடத்திட்டு இருக்கேன். ஐம் நாட் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச்லயோ இதில் நடத்திட்டு இல்லை, நான் தமிழ்ல சொல்லி தானே எடுத்துட்டு இருக்கேன்டா பசங்களா. ஓகே எவ்ரிவன். ஸோ இந்த வேல்யூவை, ஸோ இப்போ Z2 வேணும்னா என்ன பண்ணணும்? இவன் கூட ஐ எம் மல்டிப்ளையிங் e பார் I 2π/3. ஒரு 120 டிகிரியே நான் அதை சுற்றினா போதும். சரிங்களா? சுற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுறோம். பேஸ் ஒன்றா இருந்தால் நீங்கள் பவர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ π/3யும் 60 120 டிகிரியும் 60 டிகிரி ஆட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் யூ வில் பி ஹேவிங் 180 டிகிரி. ஸோ பைன்னு கிடைக்குமா? பைன்னு கிடைக்குமாடா பசங்களா? ஸோ பைனா என்னது? 180 டிகிரி. 180 டிகிரிக்கு காஸ் அண்ட் சைனோட வேல்யூ என்னது? 180 டிகிரிக்கு காஸோட வேல்யூ -1 அண்ட் சைனோட வேல்யூ 0, which means 2 into -1 plus 0i, which is -2. ஓகேவாடா பசங்களா? அப்போ இன்னொரு கோஆர்டினேட் என்னது? இன்னொரு கோஆர்டினேட் வந்து -2. Z2 கோஆர்டினேட் வந்து -2. ஓகே, இப்போ Z3க்கு என்ன பண்ணணும்? What is your Z3 டா பசங்களா? Your Z3 is equal to -2ல இருந்து மறுபடியும் ஒரு 2π/3ஆல ரொட்டேட் பண்றோம். ஒரு 120 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் கிடைச்சிருவாங்க. ஸோ இட் இஸ் -2 into இதோட வேல்யூ என்னடா பசங்களா? 120 டிகிரி. 120 டிகிரினா 1/2 plus I√3/2. ஸோ இட் இஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 minus I√3. இதுதான் உங்களோட தேர்டு கோஆர்டினேட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ், எனி டவுட்ஸ் யூ ஹேவ்? ஒன் மோர் டைம் சொல்லவா? அரே பசங்களா, இங்க பாருங்க. See, இது வந்து ஒரு பேசிக்கான ஐடியா. என்னன்னா, ஒரு வார்டெக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த வார்டெக்ஸ்ல இருந்து இன்னொரு வார்டெக்ஸ் போறதுக்கு எவ்வளோ சுத்தணும், எவ்வளோ ரொட்டேட் பண்ணும்? ரொட்டேஷன் வந்து 120 டிகிரி நீடட். இந்த வார்டெக்ஸ்ல இருந்து இந்த வார்டெக்ஸ் போகணும்னா நடுவில் இருக்கிற ஆங்கிள் 120 டிகிரி சுத்தினாதான் இங்க போக முடியும். அகைன் இங்கிருந்து 120 டிகிரி சுத்தினாதான் நீங்க இங்க கொண்டு வந்து நிக்க முடியும். ரைட்டாடா பசங்களா? ஸோ த ஆங்கிள் இஸ் 120 டிகிரி. நீங்க என்ன பண்றீங்க? இவன் ஆயிலர் ஃபார்முக்கு மாத்திட்டு அந்த 120 டிகிரியால எல்லாத்துக்கூடயும் மல்டிபிள் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த 120 டிகிரியால மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் பேஸ் ஒன்றுனா பவர்ஸ் ஆட் பண்ணுவீங்க. பவர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இட் வில் பிகம் பை. ஸோ பை 180. ஸோ வாட் இஸ் காஸ் 180 பிளஸ் ஐ சைன் 180? இட் இஸ் -1. ஸோ -2. அவ்வளோதான். இப்போ -2 கூட அகைன் இதே ஆங்கிள் மல்டிபிள் பண்ணுவீங்க. யூ வில் கெட் திஸ் ஆன்சர். சரியாடாமா? ஏன்னா இது இல்லாமல் யூனிட் சர்க்கிளில் ஆங்கிள்ஸை வச்சு நீங்கள் மட்டும் மாற்றிக்கிட்டே போகலாம். அந்த 120 டிகிரி எப்படி வந்துச்சுன்னு டவுட்டாக இருக்கா உங்களுக்கு? ஒன்றும் இல்லடாமா,
See, equilateral triangle ஓட angle என்னது? What is equilateral triangle ஓட angle? You should know this all things, okay? Equilateral triangle க்கு நடுவுல இருக்கிற angles ன்னு பார்த்தா இது 60 degree, இதுவும் 60 degree, இதுவும் 60 degree. So அப்ப இது நான் பாதியா டிவைட் பண்றேன், இதையும் நான் பாதியா டிவைட் பண்றேன், which means it is 30 degree, this is 30 degree, and அப்ப இது என்னவா இருக்கும்? இது 120 degreeயா இருப்பாங்க. Okay வாடாமா? 120 means 2 pi by 3. யாடா பசங்களா, we successfully completed second chapter. So second chaptersல இவ்வளவுதான், ஓகேவா? So next நம்ம என்ன பார்க்க போறோம்? third chapter, ஓகேங்களா பசங்களா? third chapter this 3.5ல what about this case? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். காமன் ரூட்னு ஒருத்தங்க ரூட் இருக்காங்க. So x square காமன் ரூட்னா என்னடா அர்த்தம் பசங்களா? less beta be the common root. காமன் ரூட்னு சொல்லிட்டோம். இப்போ பீட்டாங்கிறவங்க இவங்க ரெண்டு பேர்த்துலையுமே இருப்பாங்க. ஸோ பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பி டேஷ் பீட்டா பிளஸ் கியூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது என்ன பண்ணணும் பசங்களா? யூ ஜஸ்ட் சால்வ். எதை சால்வ் பண்ணுங்க? கேன்சல் பண்ணிங்கன்னா போதும். கேன்சல் பண்ணிங்கன்னா இவன் கேன்சல் ஆயிடுவான். பீட்டாவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா பி மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, இது அந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. So minus q plus q minus q dash, which is equal to 0. சரியாடா பசங்களா? So what happened? அப்ப p dash is equal to q minus q dash னு வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்க சைன் மாற்றி வருவாங்க. So p dash minus p. அவ்வளோதான். ஒரு சொல்யூஷன் ப்ரூஃப் பண்ணியாச்சா? Yes everyone, we proved one solution, right? We proved one solution. நம்ம ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்தாச்சு, ஓகேங்களா? இப்போ அடுத்த சொல்யூஷன் என்னடாமா? What is the next solution we have? b dash b square beta square வச்சு பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த ஈக்குவேஷனை இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பீட்டா ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க, ஓகேவா? To find beta square plus p beta plus q is equal to 0. Beta square plus p dash beta plus q dash is equal to 0. இதை வந்து p dash ஆல மல்டிபிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து p ஆல மல்டிபிள் பண்ணும். சரியாடமா? இது கேன்சல் ஆயிடுவாங்க. இதில் வந்து பீட்டா ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா பி டேஷ் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ. ஓகேவாடா பசங்களா? ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நோ, இட் இஸ் ரைட். இது கரெக்ட் தான். அவனை அந்த சைட் கொண்டு போயாச்சு. சரியா? சால்வ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த பி டேஷ் பி ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்குல்லடாமா, இந்த பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடுவாங்களா? ஜஸ்ட் பீட்டா மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ ஒரே ஒரு பீட்டாவை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பீட்டா இன்னொரு பீட்டாக்கு பதிலாக என்ன போட போறீங்க? முன்னாடி கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது? q மைனஸ் q டேஷ் டிவைடட் பை பி டேஷ் மைனஸ் பி டேஷ் மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ your beta is equal to. அவ்வளோதானே பசங்களா? hence proved. Any doubts you have? Yeah. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா பசங்களா? அவ்வளோதானே? ரெண்டுமே ஒன்றா சால்வ் பண்ணால் போதுமா? ரெண்டுமே ஒன்றா சால்வ் பண்ணால் போதும்டா பசங்களா. சரிங்களா? ஒரு டைம் பீட்டா கண்டுபிடிங்க, ஒரு டைம் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிங்க. தென் யூ வில் டூ வட். Yeah. So next போலாமாடா பசங்களா? வாங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரியா? ஸோ தேர்ட் சாப்டர்ல ஒரு 4 கொஸ்டின் தான் 5 மார்க்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. அதில் இந்த சிக்ஸ்த் பவர் ஈக்குவேஷன் நான் கூட உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல சொல்லியிருந்தேன்ல, திஸ் இஸ் சிக்ஸ்த் பவர் ஈக்குவேஷன். அவ்வளோதானே பசங்களா? லாஸ்ட்ல வந்து போதும் நம்ம விட்டுற வேண்டாம். இதுவும் இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஸோ தட் திஸ் லைவ் வில் எண்ட்ஸ் ஹியர். ஓகேவா பசங்களா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஈஸி. ஓகே, தென் யூ கேன் யூஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரியாடாமா? Yeah, what is it, Rama?
டேய் லாஸ்ட் கட்டத்துல வந்து நோ பிரேக்ஸ் டாமா. எனி ஒன் பண்ணா போதுமான்னு கேக்குறீங்களா? இல்லடாமா நீ ரெண்டுமே காட்டணும். 5 மார்க்ஸ் சம்மில் இவன் இல்லைனா இவன் 2 பேரும் கரெக்டா வராங்கன்னு சொல்லி காட்டணும். சரியாடா பசங்களா? ஸோ see this, இவங்க ரூட் 2 plus I is a root. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? 2 minus I is a root. நெக்ஸ்ட் இது 3 minus root 2 is a root அப்படின்னா 3 plus root 2 நம்மளுக்கு ரூட் தான். ஸோ ஆக மொத்தம் உங்ககிட்ட எத்தனை ரூட்ஸ் இருக்கு? யூ ஹாவ் 4 ரூட்ஸ். இன்னும் எத்தனை பேர்த்த கண்டுபிடிக்கணும்? இன்னும் 2 பேர்த்த தான் கண்டுபிடிக்கணும். லெட் இட் பி ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ இந்த 6 பேர் தான் நம்மளுக்கான ரூட்ஸ். ஸோ 6 பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. வாட் இஸ் தி சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி 6th பார் ஈக்குவேஷன்? 6th பார் ஈக்குவேஷனோட சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்னது? அதே மைனஸ் பி பை ஏ தான். ஸோ விச் இஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் விச் இஸ் 13. ஸோ 13ங்கிறது யாருக்கு ஈக்குவல்? இவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் 13. சரிங்களா? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 plus I, 2 minus I, 3 minus root 2, 3 plus root 2, alpha, beta. இந்த 6 பேரையும் ஆட் பண்ணணும். இவன் கேன்சல், இவனும் கேன்சல். 2 plus 2, 4, so 10. So it is 10 plus alpha plus beta. So alpha plus beta is equal to 3. Everyone got alpha plus beta. எல்லாத்துக்குமே alpha plus beta கிடைச்சிருச்சா? Yes sir, no டா பசங்களா? Everyone got your alpha plus beta. கரெக்டா? Next, product of the roots பண்ணலாமா? What is product of the roots formula? Constant term divided by first term. Constant term divided by first term. So which is product of the roots is equal to minus 140. So எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணோம். 2 plus I, 2 minus I. 2 plus I, 2 minus I ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 4 plus 1 which is 5. ஓகேங்களா? 2 minus root 3, 2 plus root, sorry, 3 minus root 2, 2 plus root 2. And alpha, beta. எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா minus 40, right? இவங்க ரெண்டு பேத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 4 plus 1ன்னு கிடைப்பாங்க. இவங்க ரெண்டு பேத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 9 minus 4ன்னு இருப்பாங்க. And this is alpha, beta, which is equal to minus 40. So this is 5, this is 5. So alpha, beta is equal to minus 140 divided by So 3 mark PDF வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அட்டாச் ஆயிடுச்சுடா பசங்களா. So look at this one. Yeah. What is a alpha beta டமா? எதுக்கு ப்ளஸ் பண்றீங்க 9 and 4? 9 and 4 ப்ளஸ்ல வராது. சப்ராக்ஷன்ல தானே வரும். a square minus b square ஃபார்முலா தானே பசங்களா? Divided by 5 into 5, it is 25. You can't cancel it. இதை நீங்க cancel பண்ண முடியாது. Yeah, this is 5 mark. So minus 2 times remainder 4 na 80, 28 by 5. Correct data pasangla? Yes. Your product is minus 28 by 5 and your sum is உங்களோட சம். சரியா? இப்போ நமக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இருக்கு, ஆல்ஃபா பீட்டா இருக்கு. ரெண்டு ஆல்ஃபா அண்ட் பீட்டாங்கிறது ரூட்ஸ். கரெக்டா? அந்த ரெண்டு ரூட்ஸோட சம் நம்ம கிட்ட இருக்கு, அந்த ரெண்டு ரூட்ஸோட ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கடா பசங்களா? யூஸ் சிம்பாலிக்கா அதை வச்சு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்னடாமா? யோர் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் 3x and what is your product of the roots? It is 28 by 5 which is equal to 0. So 5 ஆல multiple பண்ணீங்கன்னா 5x square minus 15x minus 28 is equal to 0. So 5e 28 multiple பண்ணா what is your answer? 5 and 28. So 100 plus 140. So 140 எப்படி split பண்ணலாம்? 15 split பண்ணணும். I think
9 minus 4, which is 5. 2 plus 1. Ma'am, root of square 2 தானே மேம்? புரியலடா பசங்களா, புரியல. என்ன கேட்குறீங்க? இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா? எஸ் அதுதான் ப்ராப்ளம். எனக்கு ப்ராடக்ட் எஸ். ஓகே, it is not, yes. Correct, பசங்களா. It is 2, so it is only 7. So minus 140 divided by 7 into 5. Now it's perfect. Yes, thank you so much. It is 20, so it is 4 only. இப்போ ஈஸியாக வந்துடும். ஸோ மைனஸ் 3x minus 4 is equal to 0. ஸோ 4 எப்படி எழுதுவீங்க? 4 into 1 and split பண்ணுவீங்க. ஸோ x is equal to 4, minus 1. அவ்வளோதான்டா பசங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மீதிக்கு அந்த 2 ரூட்ஸ் என்னது? 4 and minus 1. அவ்வளோதான். 2 ரூட் கண்டுபிடிச்சிட்டிங்க. மீதி இருக்க 4 ரூட்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அது எல்லாத்தையும் லைனாக எழுதுங்க. தட்ஸ் இட். ஓகேடா பசங்களா. Next போலாமா? Find the condition that c roots of ax cube plus bx square plus cx plus d are in geometric progression. அவங்க பார்த்தீங்கன்னா geometric progressionல இருக்காங்க. Assume that இந்த கண்டிஷன்ஸோட HR கண்டிஷன் தான் கேட்பாங்க, HP கண்டிஷன் தான் கேட்பாங்க. ஸோ வாட்டர்டாமா ரூட்ஸ் வந்து ஹெச்பியில் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ ரூட்ஸ் ஹெச்பியில் இருக்காங்கன்னா இவனோட ரூட்ஸ்ன்னு பார்த்தா ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ஆர் இன் ஹெச்பி. ஓகேவாடாமா? இஸ் இன் ஹெச்பி. ஓகேங்களா? இதுவே ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ஆர் இன் ஏபின்னு போட்டிங்கன்னா ஃபார் தி ஈக்குவேஷன், எந்த ஈக்குவேஷனுக்கு வருவாங்க? எந்த ஈக்குவேஷனோட இதோட ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இதோட ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் என்னது? 1/x தி ஹோல் கியூப் p/1/x தி ஹோல் ஸ்கொயர் q into 1/x plus r is equal to 0, which is like 1 plus px plus qx square plus rx cube is equal to 0. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு இவங்க ஏபியில் இருப்பாங்க. ஒரு ஈக்குவேஷன் ஏபியில் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஆல்ஃபா வந்து ஏ மைனஸ் டி அண்ட் பீட்டா வந்து ஏ அண்ட் யுவர் காமா இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி. சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3a. ஸோ 3a is equal to minus q by r. minus q by r. கரெக்டாக பசங்களா? ஸோ a is equal to minus q by 3r. ஓகேங்களா? ஸோ சிம்பிள். ஏங்கிறது ஒரு ரூட் தானே. இந்த ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 plus p into q into x p into x. ஸோ p into இவங்களை போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் p by 3r plus q into இது ஸ்கொயர் பண்ணும். ஸோ q ஸ்கொயர் by 9r ஸ்கொயர் plus r into இவங்களை q பண்ணும், which is equal to 0. சரியாடாமா? ஸோ இதுவும் கேன்சல் ஆனால் r ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் யுவர் LCM? யுவர் LCM is 27 pqr ஸ்கொயர். சாரி 27 r ஸ்கொயர் தான் நம்மளோட LCM. ஸோ நீங்கள் LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 27 r ஸ்கொயர் அண்ட் இதை வந்து ஒரு ஆறால் மல்டிபிள் பண்ணணும் அண்ட் யூ ஹாவ் டு மல்டிபிள் வித் 9 ஆல்சோ. இப்போ மைனஸ் 9 pqr. நெக்ஸ்ட் இவங்களை என்ன பண்ணணும்? ஒரு 3 ஆலையும் அண்ட் ஒரு 3 ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ அப்போ ப்ளஸ் 3q p கியூப் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணணும்? ப்ளஸ் கியூப். இவங்க ரெண்டு பற்றியும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங், ஓகே இட்ஸ் மைனஸ், ஸோ மைனஸ். ஸோ ரெண்டு பற்றியும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 cube plus 27 r square is equal to 9 pqr. அவ்வளோதான்டா பசங்களா. ஆன்சர் வந்துச்சா எவ்ரி ஒன்? புரியலையா?
ஓகே. எந்த ஸ்டெப் ஊர்லன்னு சொல்லுங்கடா பசங்களா. விச் ஸ்டெப் இஸ் தேர்? விச் ஸ்டெப்? எந்த ஸ்டெப் புரியலடாமா? எந்த ஸ்டெப்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஒன்ஸ் மோர் நான் சொல்லிட்டா? ஓகே. see this பசங்களா, அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு நான் வச்சுக்கிட்டேன். அவங்க வந்து ஹெச்பியில் இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதே ஆல்ஃபா பீட்டா காமா ஏபியில் இருந்தாங்கன்னா எந்த ஈக்குவேஷனுக்கு ஏபியில் இருப்பாங்கன்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதே ஆல்ஃபா பீட்டா காமா ஏபியில் இருக்கணும்னா இதோட ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இதோட ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸுக்கு பதிலாக 1/x மாற்றினா தான் அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துலலாம் 1/x மாற்றுறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு தான் ஆல்ஃபா பீட்டா காமா ஏபியில் இருப்பாங்க. ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருப்பாங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இன் ஏபி. வாட் இஸ் இட்? a minus d, a plus d. ஓகேங்களா? இதுதான் அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். நம்மளுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா தெரியும்ல. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா du கேன்சல் ஆயிருவாங்க. 3a. ஸோ 3a is equal to sum of the roots ஃபார்முலா போடுறோம். நம்மளுக்கு a கண்டுபிடிச்சாச்சு. ஏங்கிறது ஒரு ரூட். ஓகேவா? a is not a value, a is one root. ரூட் அப்படிங்கிறவங்க ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. யூ காட் இட் ரைட்? ரூட் சாட்டிஸ்ஃபை an equation. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? அவ்வளோதான்டா பசங்களா. வி வில் பி லைக் ஐம் ஜஸ்ட் yeah. So this is the last 5 mark. We are going to see it. Ready எல்லாருமே? லாஸ்ட் 5 marks. ஸோ ஒரே தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். தி கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க பிரணேஷ். see in the comment section. okay, see this. இப்போ இது வந்து ஒரு reciprocal equation. It is one reciprocal equation. So reciprocal equation என்ன பண்ணும் பசங்களா? இவன் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 6 காமனாக எடுத்துக்கோங்க. x power 4 plus 1. நெக்ஸ்ட் இதில் 5 காமனாக எடுத்துக்கோங்க. x cube plus x அப்படின்னு கிடைப்பாங்க. இதில் வந்து -38x². யார் பேர் இல்லாமல் ரொம்ப அனாதையாக இருக்காங்களோ அவங்கள டிவைட் பண்ணிடணும். x²ஆல் டிவைட் பண்ணிடணும். டிவைடட் பை x². ஸோ அப்போ 6x² plus 1/x² minus 5x plus 1/x minus 38. சரிடாமா? 3 டேர்ம் இருக்கு அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். 3 டேர்முக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். இந்த மிடில் டேர்மை ஒய்ன்னு எடுத்துக்கணும். அந்த மிடில் டேர்மோட ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிங்க. x² plus 1/x plus 2 is equal to y. அப்போ x² plus 1/x² வேல்யூ y minus 2. சரியாடா பசங்களா? ஸோ விச் இஸ் நத்திங் பட் வாட்? இதுதான் நம்மளோட y minus 2. இதுதான் y. சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இப்போ மாறிடுச்சுல நம்மளுக்கு. -38ல ரைட்டா பசங்களா? 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 6y² minus 12 minus 5y minus 38 is equal to 0. So 6y² minus 5 இது ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will be having 50 டாமா. 60 50 மல்டிபிள் பண்ணால் 300. 300 பார்த்தீங்கன்னா 15 20 மல்டிபிள் பண்ணால் 300 கிடைப்பாங்க. டிஃப்ரென்ஸ் 5 கிடைக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்தால் தான் பாசிபிள். 6ஆல் டிவைட் பண்ணும். 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா it is 3 times, it is 5 time, it is 2 time, and this is minus 10 time, this is 3 times. 10/3. ரைட்டாடாமா? ஸோ இப்போ y-யோட வேல்யூ என்ன வரப்போகுது? y-யோட வேல்யூ -5/2 and y is equal to +10/3. ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது எக்ஸுக்கு. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? anyone have doubt in this one? யாரா பசங்களா? of course it is very enough. yeah. மாத்திட்டேன். சரிடா பசங்களா? இது வரைக்கும் டவுட்ஸ் இல்லைல்ல? யா 70 சம் ஃபினிஷ் பண்ணிட்டோமா? கிரேட். ஓகே. ஸோ வாட் ஹேப்பன்? இப்போ இந்த ஒய்க்கு பதிலாக என்ன போடுறோம்? x plus 1/xன்னு நம்ம போடுறோம். ஏன்னா நம்ம அதை தான் எடுத்துக்கிட்டோம். கரெக்டுங்களா? எல்சிஎம் எடுத்துக்கோங்க.
எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. சி ஒரு சம்முக்கு எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்றேன், அது நல்லா பாருங்க. When you take LCM, it is x square plus 1 by x is equal to minus 5 by 2. So you will do cross multiplication. Cross multiple பண்ணா என்ன கிடைக்கும்? 2x square plus 2 is equal to minus 5x. So 2x square plus 5x plus 2 is equal to 0. இந்த equation கிடைச்சிச்சா? அதே மாதிரி இதுக்கு ஒரு quadratic equation கிடைப்பாங்க. So you will have x square plus 1 divided by synthetic division. Synthetic division யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு ரூட்ஸுக்கு மேலே மறுபடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்டாமா. Okay, if you use synthetic division, you will have cubic equation. Again, cubic equation solve பண்ணணும்ல, அதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியாடாமா? சிந்தட்டிக் டிவிஷன் தாராளமாக யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. உனக்கு 1/3 ரூட்டுனா 3u ரூட்டு தான். 1/3ஆல் ஒரு டைம் மல்டிபிள் டிவைட் பண்ணிடுங்க, 3/ஆல் ஒரு டைம் டிவைட் பண்ணுங்க. ஸோ யூ வில் ஹாவ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஒருவேளை 1/3 3 கொடுக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நான் சொல்கிறதானே யூஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் you will be having 3x square minus 10x plus 3 is equal to 0. சரியாடா பசங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க? Solve this. 4 வந்து 4 ones ஆர்னு எழுதலாம். by 2 by 2. So your x is equal to minus 2 comma minus 1 by 2. What about this case? 9. 9 வந்து minus 9 plus 9 எழுதலாம். So your x is equal to 3 comma 1 by 3. அவ்வளோதாண்டா பசங்களா, your answer. மொத்தம் 4 roots. கரெக்டாக வந்துருச்சா? Yes everyone, you got it right. அவ்வளோதான். குட்ரா பசங்களா. சி a great applause for you all பசங்களா. உண்மையிலே சூப்பர் கூல். யாரெல்லாம் காலையிலேருந்து கவனிச்சிங்களோ யூ ஹாவ் அ வெரி ரொம்ப ரொம்ப சூப்பராக கவனிச்சிங்க. சரியாடா பசங்களா? we made it. Yes, we made it. Okay வாடா பசங்களா? Yeah. So paid students, we have 2 to 5 announcement class. தயவு செஞ்சு அதுக்கு வந்துருங்க. ஓகேங்களா? என்னால் முடிஞ்சதில் கூட நான் ட்ரெயின் பண்ணி அனுப்பி விட்றேன். ஓகேவாடா பசங்களா? கண்ணெல்லாம் கட்டுது, போய் சாப்பிட்டு வரலாமா? ஓகே எவ்ரிவன்? எஸ். டே பசங்களா, 3 மார்க் பிடிஎஃப் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிட்டாங்க பாருங்க எல்லாருமே. See, it is pinned in the 3 comment section. ஓப்பன் பண்ணுங்களேடாமா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பின்னா இருக்கா மேம்? பை தி ரெசிப்ரோக்கல் ரூட் ப்ராப்பர்ட்டி. அதை வச்சு போடலாம்டா பசங்களா. பை ரெசிப்ரோக்கல் ரூட் ப்ராப்பர்ட்டி வச்சும் நீங்கள் சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். கம்பல்சரி என்ன மேம் பண்ணுறது? கம்பல்சரி கொஷின்ஸுக்கு எதெல்லாம் வந்திருக்கு, எதெல்லாம் வரும் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். 8 o'clock ஒரு வீடியோ போச்சுல்ல பசங்களா, அதில் இருக்கிற எல்லாமே கம்பல்சரி கொஷின்ஸ். ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓவரால் ஒரு வியூ கிடைக்கும். சரியாடாமா? யா எவ்ரிவன். ஸோ இட் இஸ் a great term. சூப்பர். எஸ்டா பசங்களா? இனிமேல் லைவ் கிளாஸ் தான், எல்லாமே நான் டீச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பசங்களா, நீ போய் படிக்கிறது மட்டும்தான் இப்போ உன்னோட டியூட்டி. கோ அண்ட் ஸ்டடி இட். சரிங்களா? இதெல்லாம் பெய்ட் கிளாஸில் ஹேவ் டு டீச் டிஃப்ரெண்ட்டாக பசங்களா. ஸோ யூ கம் பேக் ஹியர். ஓகே மக்களே, பாய் பாய் எவ்ரிவன் அண்ட் ஹாவ் அ வெரி கிரேட் டே.